வாங்கி ஆகணுங்கிற தவிப்புல அவங்க அப்பா சிகாகோவுல ஒரு ஹாஸ்பிட்டல பத்தி கேள்விப்பட்டு அங்க அஞ்சலிய கூட்டிட்டு போனாரு. பிராக்சர் ஆனதுல பொடி பொடியா போய் 2004 வரைக்கும் வரிசையா ஆபரேஷன்ஸ் நடந்தது அஞ்சலிக்கு. டைட்டானியமும் மெட்டலும் வச்சு ஒரு வழியா அஞ்சலிக்கு ஒரு முகத்தை கொடுத்தாங்க. பார்வை போன வலது கண்ணுல கொஞ்சம் கொஞ்சமா பார்வை வர ஆரம்பிச்சது. வலது கண்ணை குத்துன அதே கூலிங் கிளாஸ் தான் அவங்க இன்னொரு கண்ணை காப்பாத்துச்சு. அன்னைக்கு மட்டும் அவங்க கூலிங் கிளாஸ் போடாம போயிருந்தாங்கன்னா நேருக்கு நேர் மோதினதுல அந்த கண்லயும் பார்வை போயிருக்கும். அஞ்சலியோட தோற்றமே முழுசா மாறி போச்சு அவ்வளவு ஆபரேஷன்ஸ்க்கு அப்புறம். அப்ப நம்ம அஞ்சலிக்கு 19 வயசு. தேடலும் கனவுகளும் நிறைஞ்ச அந்த வயசுல கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்ப இது அஞ்சலி இல்ல வேற யாரோங்கிற அந்த உணர்வு எவ்வளவு கொடுமையானதுங்க. அஞ்சலியோட அடையாளமே தொலைஞ்சு போன மாதிரி அழுதுருக்காங்க அஞ்சலி. பீனிக்ஸ் பறவை போல உயிர்த்தெழுந்திருக்காங்க அஞ்சலி. ஒரு துயரம் வரும்போதுதான் யார் உண்மையான நண்பன் எவன் போலியா இருந்திருக்கான்னு தெரியும். அஞ்சலியோட பழைய முகமும் அடையாளமும் அவங்கள விட்டு போயிருந்தாலும் சாதிக்கணுங்கிற அவங்க வெறி மட்டும் போகல. அட்மிஷன் முடிஞ்சு 3 மாசமான நிலையில சிகாகோ யூனிவர்சிட்டிய அணுகி சீட் கேட்டிருக்காங்க அஞ்சலி. அவங்க கதைய தெரிஞ்சதும் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அட்மிஷன் கொடுத்திருக்காங்க. எங்க போய் படிக்கணும்னு நினைச்சாங்களோ அதே நாட்டுல ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நிலைமையை உருவாக்கிருச்சு விதி. ஆனா விதியை வெற்றி அடைய விடாம அதே இடத்துல அவங்க கனவுகளுக்காக போராடி படிப்ப தொடங்கினாங்க அஞ்சலி. விதிய மதியால வெல்ல முடியுங்கிறதுக்கு சாட்சி நம்ம அஞ்சலி ராஜகோபால் தாங்க. அட்மிஷன் கிடைச்சு அந்த யூனிவர்சிட்டியில போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில மறுபடியும் ஏதோ ஒரு பிடிப்பு கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணாங்க அஞ்சலி. அந்த யூனிவர்சிட்டியில நல்லபடியா படிப்பை முடிச்சுட்டு இந்தியா வந்தாங்க அஞ்சலி. இவங்களை இங்க இருந்த பல பேருக்கு அடையாளமே தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அஞ்சலியோட உருவம் மாறி இருந்தது. இப்படியே வெளியே போகாம யோசிச்சுக்கிட்டே இருந்தா வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவோம்னு உணர்ந்து நிறைய விஷயங்கள்ல தன்னை தீவிரமா ஈடுபடுத்திக்கிட்டாங்க அஞ்சலி. தனக்கும் இந்த புது உருவத்துக்கும் நல்ல அடையாளம் கிடைக்கணும்னு NDTVல ஒரு ஷோ நடத்தினாங்க. டச் PRன்னு சொந்த கம்பெனி ஒன்னும் தொடங்கினாங்க அஞ்சலி. சமீபத்துல பீனிக்ஸ் இனிஷியேட்டிவ்னு ஒரு அமைப்பை தொடங்கியிருக்காங்க அஞ்சலி. இந்த நிறுவனம் லாப நோக்கம் இல்லாதது. நம்மூர்ல யாருக்காவது ஏதாவது அதிர்ச்சியான விஷயமோ இல்ல விபத்தோ நடந்தா அத பத்தி பேச கூட பயப்படுறாங்க. உருவத்தை பார்த்து தப்பா நினைச்சுப்பாங்களோ, நடந்தது சொன்னா அது நமக்கே கலங்கலாகிடுமோன்னு நினைச்சு உள்ளுக்குள்ளேயே போட்டு அழுத்திக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க தங்களுடைய அனுபவங்களையும் கஷ்டங்களையும் மத்தவங்க கிட்ட மனசு திறந்து பேசுறது மூலமாவும் அடுத்தவங்களோட அனுபவங்களை கேட்கறது மூலமாவும் ஆறுதல் கிடைக்கும்னு நம்புறாங்க அஞ்சலி. விபத்தை சந்திச்சவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைச்சாலே அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பொதுவான வாழ்க்கையிலும் சரி ஜெயிச்சிடலாம்னு சொல்லணும்னு நினைச்சாங்க அஞ்சலி. இப்படி பல காரணங்களுக்காக தொடங்கினதுதான் இந்த பீனிக்ஸ் இனிஷியேட்டிவ். இந்த நிறுவனம் மூலமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு செமினார் ஒர்க் ஷாப் எல்லாம் நடத்தி அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல புரிதலையும் பகிர்தலையும் ஏற்படுத்துறாங்க. 19 வயசு வரைக்கும் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவங்க தான் அஞ்சலியும். அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாத்திடுச்சு. அஞ்சலி கண்ணுக்கு எதிரிலேயே அவங்க தோற்றத்தை பத்தி கமெண்ட் அடிச்சிருக்காங்களாம். பசங்க திரும்பி பார்க்கவே பயப்படுவாங்களாம். பொண்ணுங்களோ கண்ணா பின்னான்னு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்களாம். ஆனா இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாங்க அஞ்சலி. ஏன்னா சிதைஞ்சு போன முகத்தோட வாழ்க்கையை எதிர்கொண்டாகணுங்கிற பெரிய சவால் அஞ்சலிக்கு முன்னாடி இருந்தது. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும், கிண்டல் அடிக்கட்டும். அஞ்சலிக்கு அவங்க வாழ்ந்து காட்ட வேண்டிய மிச்ச வாழ்க்கையும் நிரூபிக்க வேண்டிய சாதனைகளும் மட்டும்தான் பெருசா தெரிஞ்சுது. அழகான அந்த லட்சியங்களை அடைய தன்னம்பிக்கை தான் அவசியமா பட்டதே தவிர அழகான முகம் தேவைப்படல. வாழ்க்கை அஞ்சலிக்கு நிறைய கத்து கொடுத்திருக்கு. எந்த சூழ்நிலையில இருந்தும் வெளியில வர தெரிஞ்ச அஞ்சலிக்கு மனச அமைதியாவும் வச்சுக்க தெரியும். இப்படி அவங்க அனுபவத்துல உணர்ந்த விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்றதுதான் பீனிக்ஸ் இனிஷியேட்டிவோட நோக்கம். செம்மறி ஆட்டு மந்தைய பத்தி தெரியுமா உங்களுக்கு? ஏதோ ஒரு செம்மறி ஆடு பள்ளத்துல விழுந்து எழுந்து போனா அதே பள்ளத்துல விழுந்து எழுந்துதான் மத்த ஆடுகளும் போகும். பள்ளம் இருக்கேன்னு வேற ஒரு பாதையில போகாது. ஆனா நாம மனிதர்கள், நம்ம ஏன் செம்மறி ஆடுகள் மாதிரி இருக்கணும்? மற்றவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டதை கேட்டோம்னா அவங்க பண்ண அதே தப்ப நம்ம பண்ணாம தப்பிச்சிடலாம். பரீட்சையில பாத்தீங்கன்னா நாம படிச்சதுல இருந்தேதான் கேள்விகள் கேட்பாங்க. படிச்சதுக்கு அப்புறம் தான் பரீட்சையே வைப்பாங்க. ஆனா வாழ்க்கையில அப்படி இல்லைங்க. பரீட்சையை எழுதிட்டதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து கத்துக்க முடியும். ஸ்கூல் எக்ஸாம்லயோ இல்ல காலேஜ் எக்ஸாம்லயோ தான் மத்தவங்கள பார்த்து எழுதுறது தப்பு. ஆனா வாழ்க்கையில மத்தவங்கள பார்த்து கத்துக்கிறது தப்பு இல்ல. பீனிக்ஸ் பறவையாலேயே சாம்பல்ல இருந்து உயிர் தெழ முடியும்னா மனுஷங்களால ஏன் முடியாது? அஞ்சலிய இப்போதும் இன்னொரு முறை உற்று பார்க்க தோணுதுங்க. அவங்களோட அந்த வித்தியாசமான தோற்றத்துக்காக இல்ல,
ஆவேசமான, வீரமான, அழுத்தமான அவங்களோட வார்த்தைகளுக்காக. அஞ்சலி ராஜகோபாலோட வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் அழகு மட்டும் வாழ்க்கை இல்லைங்கிறத நல்லா புரிய வச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Mix Bag, a program with no boundaries, a bag which fits everything. Yes, it's the program which features the mixture of all titles. So, tighten your earplugs for the program with no boundaries. Hello folks, you're listening to Vit Community Radio 90.8 FM. And we come back to you with the next episode of Ramblings of a Physicist. This is Kabir. And this is Shruti. Tweet, like, share, follow, pin, mail, timeline, newsfeed, Reuters, Google, Yahoo, Bing. Phew, there's so much of information. The term information age gets across our sense that we are engulfed in information in a way that is very different from anything that's come before. That's true, because looking at the success and the ever-increasing demand of these information-providing services, I think it's pretty clear that humans have a natural inclination, even compulsion, to seek out information. We want not only to be entertained, but to know everything that is going on around us. And so, as these different mass media have proliferated, we've gone along with the technology and consumed, to put an ugly term on it, more information. True. The information fundamentally encourages very rapid gathering of small bits of information, the skimming and scanning of information to quickly get the basic gist of it. What it discourages are therefore the ways of thinking that require greater attentiveness and concentration. Everything from contemplation to reflection to deep reading. The internet is a hypertext system, which means that it puts lots of links in a text. These links are valuable to us because they allow us to go very quickly between one bit of information to another. I'm glad you brought that up. But you see, there are studies that compare what happens when a person reads a printed page of text versus when you put links into that text. Even though we may not be conscious of it, a link represents a little distraction, a little division of attention. You can see in the evidence that reading comprehension goes down with the hypertext versus plain text. In fact, people have been wrestling with information for many centuries. If I was going to say when the information age started, I would probably say the 15th century, when the invention of the mechanical clock, which turned time into a measurable flow. And the printing press, which expanded our ability to tap into the kinds of thinking. The information age has been building ever since then. The amazing book Stand Age covers one very important milestone in that story, which is the building of the telegraph system in the 19th century. The telegraph, I think, was the first really efficient system for long-distance, almost instantaneous communication. It's a short book, a lively read, and it shows how this ability to throw one's thought across the world changed all aspects of society. It certainly changed the business world. I mean, suddenly you could coordinate a business not just in a local area, but across the country or across oceans. It had a lot of social implications too, as people didn't have to wait for letters to come over the course of days. And as Standish points out, it inspired a lot of the same hopes and concerns that we have today with the internet. If the information is a sprawling, sweeping story of how information has changed over time, one thing it doesn't get into is the commercial nature of information as a good that is bought and sold. That's the story Tim Wu tells in The Master Switch. His basic argument is that whenever a new communications medium arises, a similar pattern occurs. The technology starts off as a hobbyist's passion, democratic and open. You know, then what happens? Then over time, as it becomes more popular, it starts to be dominated by corporate interests and becomes much more formalized, before eventually being displaced by a new technology. You see, this is the same with the radio, for instance. In the beginning, radio was very much a hobbyist technology. When people bought a radio back then, it just wasn't a receiver, it was a transmitter. People would both receive and transmit information through the radio. It was an early version of the blogosphere in some way. Then dominant radio corporations come in, and suddenly radio isn't a democratic tool of transmitting and receiving information. It's purely for receiving. Tim Wu tells a series of stories like this, and television. All of that history is really a backdrop for a discussion of the internet, which Wu suggests will likely follow the same cycle. So far, I think we've seen that. When the World Wide Web appeared 20 years ago, there was all kinds of utopian democratic rhetoric about how it was breaking the hold
of big corporations over media and communication. I mean, you saw a huge explosion of personal websites, but over time you saw corporate interests begin to dominate the web. Google, Facebook, and so on. If you look at how much time a user devotes to Facebook, it shows a consolidation and centralization of web activity onto these large corporate sites. Matthew Crawford argues that we are losing our sense of importance of actual physical interaction with the natural world. He says that the richest kind of thinking that's open to human beings is not thinking that takes place in the mind, but thinking that involves both the mind and the body interacting with the world. That's actually very true, because whereas when we are sitting at our computers or looking at our smartphone, we are in a world of symbols. It seems to me that one of the dangers of the internet and the way that the screen mediates all work and other kinds of processing is that not only are we distancing ourselves from the interaction of the world, but we're beginning to lose sight of the fact that's even important. as more and more of the physical world is operated by software and computers, we shut off interacting with the world. Crawford, in addition to being a political philosopher, is also a motorcycle mechanic. And a lot of the book is simply stories of being a mechanic. One of the points he makes is that people used to know how their cars worked. They could open the hood, see all the parts of the engine and change their own oil. Well, now, when you open your hood, you can't touch anything and you don't know how the thing works. We've allowed ourselves to be removed from the physical world. We are told just to look at our GPS screens and forget how the engine works. It's becoming more and more normal to monitor your smartphone even while having a conversation with a friend, spouse, or a child. For example, a couple will go out to a restaurant and the first thing they will do is stick out their iPhones or Androids on the table in front of them, basically announcing that they're not going to give their full attention to the other person. So you see, technology seems to be changing even our relationships and social expectations. Okay, Kabir, I have a question for you. Go ahead. In 100 years' time, what do you think the legacy of the early internet will be? Interesting question. Well, you see, I think the legacy will both be of enormous benefits, particularly those that can be measured in terms of efficiency and productivity, but also the ability for people to communicate with others, and also of more troubling consequences. We are witnessing an erosion not only of privacy, but of the sense that privacy of the individual is important. And what's more important is that we are seeing the commercialization of the process of communication, affiliation, and friendship that used to be considered intimate. See, overall, I think that the general trend, as exemplified by social networks and the evolution of Google, is towards ever smaller bits of information delivered even more quickly to people who are increasingly compulsive consumers of media and communication products. So I would say more screens, smaller screens, more streams of information coming at us from more directions, and more of us adapting to the way that living and thinking, for better or worse. Well, I would say worse, because the scary part is we are not at the apex of the information age. The peak is yet to come. And as far as I think, all indications are that we are going to see more rather than less. So this is all for today in Ramblings of a Physicist. This is Shruti. And this is Kabir. Signing off for today, so keep listening to VIT Community Radio 90.8 FM. Tune in, zone out. Dear listeners, this is Mixed Bag at VIT Community Radio 90.8. Meet you next time with another episode of Mixed Bag. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு VIT பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்ற நிபுணர்களின் தரவுகள், அவர்களின் எண்ணங்கள், பல்வேறு விதமான கேள்விகளுக்கான பதில்களோடு உங்கள் கோவிந்தராஜ். நாம இந்த வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியின் மூலமா பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்று நம்முடன் பேச இருப்பவர் நோய்களின் எதிரி, ஆனா டாக்டர் இல்ல. நேயர்களே, செவிவழி தொடு சிகிச்சையின் மூலமா பல்வேறு விதமான நோய்களுக்கு தீர்வு காணும் ஹீலர் பாஸ்கர் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட தான் பேச இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வையகம். உங்களை பத்தின சிறிய அறிமுகம் செஞ்சுக்கோங்க சார். என் பேர் பாஸ்கர், ஹீலர் பாஸ்கர். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். எந்த ஒரு வியாதி இருந்தாலும் எந்த ஒரு மருந்து இல்லாமல் நமக்கு நாமே எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிற செவி வழி தொடு சிகிச்சை அப்படிங்கிறத கடந்த 8 வருஷமாக உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் நான் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த சிகிச்சையில் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் கிடையாது, செலவில்லை, ஸ்கேன் ரிப்போர்ட், பிளட் டெஸ்ட்லாம் தேவையில்லை. இன்ஃபேக்ட் அவங்க ஒரு நோயாளி தன்னுடைய நோயை கூட எங்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் எல்லா வியாதிகளையும் குணப்படுத்த முடியும். அது எப்படிங்கிறத தான் நம்ம
இதுக்கு நாம தான் த ஆர்ட் ஆஃப் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். அதாவது சுய சிகிச்சை கலை. நமக்கு ஒரு வியாதி வந்தால் எந்த ஒரு மருந்து இல்லாமல் நமக்கு நாமே எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிற அந்த கலையை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். கண்டிப்பா சார். ஏன்னா இன்னைக்கு எல்லா விதமான மனிதர்களுமே பயப்படுற ஒரே ஒரு விஷயம் தனக்கு ஏற்படுற ஒரு நோயின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு அந்த நோய்களை தீர்த்து வைக்கிறதுக்கு எத்தனையோ விதமான மருத்துவங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஆங்கில மருத்துவங்கள் சொல்றோம், ஹோமியோபதி சொல்றோம், எத்தனையோ விதமான மருந்துகள் சொல்லும்போது அது என்ன சார் இந்த அனாட்டமிக் தெரப்பி அப்படின்னா என்ன? இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அனாட்டமிக் தெரப்பி அப்படிங்கிறது யாரோ எப்போ கண்டுபிடிச்ச தெரப்பி இல்லை, இது நானா வச்ச பேர். அதாவது பொதுவாக அனாட்டமி அப்படின்னா பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸ் உறுப்புகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நோய் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு பொதுவாக தான் அனாட்டாமிக் தெரப்பின்னு பேர் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அனாட்டாமிக் தெரப்பி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இயற்கை வைத்தியம். மக்களுக்கு இயற்கை வைத்தியம்னு முதல்ல பேர் வச்சேன், யாருமே வரல. ஆச்சார அனுஷ்டானம்னு பேர் வச்சேன், அப்பவும் யாரும் வரல. தச மருந்துன்னு பேர் வச்சேன், யோகா கிளாஸ் நடத்தினேன், யமம் நியமம்னு சொன்னேன். அனாட்டமிக் தெரப்பின்னு எனக்கே புரியாத பாஷையில் ஒரு பேர் வைக்கும் பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க. ஸோ புரியாத பாஷையில் ஒரு பேர் வைக்கும் பொழுது தான் மக்கள் வராங்க அப்படிங்கிறக்காக நானாக வச்சுக்கிட்டு அது ஒரு பேரே தவிர, அதாவது அனாட்டமிக் தெரப்பின்னு என்னென்னா ஒரு 6 மணி நேரத்தில் உடம்பில் இருக்கிற பாடி அனாட்டமி, கிட்னி, கணையம், கல்லீரல் உறுப்புகள் என்ன வேலை பண்ணுது, அப்படி நம்ம உடம்புல வரும் ஒரு வியாதி வரும் பொழுது உறுப்புகள் எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி மருந்து மாத்திரை கொடுக்கும் பொழுது அது எப்படி சரியா குணமாகாமல் இருக்கு, நம்ம மருந்து இல்லாமல் எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு தெரப்பிங்கிறதுனால இதுக்கு அனாட்டமிக் தெரப்பின்னு பேர் வச்சிருக்கிறோம். கண்டிப்பா சார், ரொம்ப வித்தியாசமான முறையில் சொன்னீங்க. இந்த செவி வழி தொடு சிகிச்சை அடிப்படை நோக்கம் என்ன? இதை எப்படி மக்கள் ஃபாலோ பண்றது சார்? ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே அதை கடைபிடிக்கிறதுன்றது தான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த செவி வழி தொடு சிகிச்சையை எப்படி நம்ம ஃபாலோ பண்றது சார்? அதாவது நான் எந்த ஒரு மருந்து மாத்திரை கொடுக்க போகிறதில்ல. எந்த பேஷண்ட்டும் என்னை நேரில் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு 6 மணி நேரம் பேசுவேன். அதை ஒரு நோயாளி உட்காந்து கேட்கணும். என்ன பேசுவேன்னா, உடம்புன்னா என்ன, ரத்தம்னா என்ன, உறுப்புகள்னா என்ன, சுகர், பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், மூட்டு வலி, முழங்கால் வலி, கருப்பையில் கட்டி, கிட்னி கல், இதெல்லாம் ஏன் வருது, வரும்போது உடம்புக்குள்ள என்ன நடக்குது, அப்படி வரும்பொழுது எந்த ஒரு மருந்து இல்லாமல் நமக்கு நாமே எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு 6 மணி நேரம் தேவைப்படுது. ஒன்று, நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்லேயும் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறேன். மக்கள் நேரில் நான் பேசுகிறத உட்காந்து கேட்கணும். உதாரணமாக ஒரு ஊரில் ப்ரோக்ராம்னா காலையில் ஒரு 9 மணிக்கு வரணும். நான் ஒரு 10 மணிக்கு மைக்கு பிடிப்பேன். சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பேசுவேன். எவ்ரி 2 ஹவர்ஸ் ஒரு பிரேக் இருக்கும். அப்போ அந்த 6 மணி நேரத்தில் ஒரு நோயின்னா என்ன, எப்படி நமக்கு நாமே சரி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஒன்று நேரில் வரணும், இல்லையா வெப்சைட்டில் இருக்கு. அதில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, மலாய், உருது, இங்கிலீஷ்னு 7 லாங்குவேஜில் ஆடியோ வீடியோஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். யாருக்காவது வேணும்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி ஹீலர் பாஸ்கர்னு வெப்சைட்டில் போட்டால் எல்லாமே வரும். டவுன்லோட் பண்ணி வீட்டில் உட்காந்து பார்த்துக்கலாம். இல்லையா வீடியோ இருக்குது, வீட்டில் உட்காந்து பார்த்துக்கலாம். இல்லை ஆடியோ இருக்குது, கேட்டுக்கலாம். பாருங்கள், உலகத்தில் ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு வீடியோ பார்த்தா போதும், ஆடியோ பார்த்தா போதும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பே தன்னைத்தானே எல்லா வியாதிகளையும் குணப்படுத்திக்கும். ஆனால் அதற்கு 5 சிக்கல். இந்த 5 சிக்கலை நாம சரி பண்ணால் உடம்பு தன்னைத்தானே எல்லா நோயும் குணப்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த அனாட்டமிக் தெரப்பியோடைய முக்கியமான ஃபவுண்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா இட்லி, தோசை, பொங்கல் சாப்பிட்றாங்க. அது உள்ளே போய் ஒரு குழந்தையா வெளியே வருது. அந்த குழந்தைக்கு கண்ணு, காது, மூக்கு, கிட்னி, கணையமெல்லாம் இருக்குது. நான் கேட்குற கேள்வி ஒன்றே என்னென்னா, அந்த அம்மா காலேஜில் போய் படிக்கலை, கிட்னியோட படம் எப்படி இருக்கும் அப்படின்னு படிக்கல. பட் இட்லி, தோசை, பொங்கலை சாப்பிட்டா எப்படி உள்ளே போய் ஒரு குழந்தை வருதுன்னா, அப்போ அந்த அம்மாவோட உடம்புல அறிவு இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய அம்மாவோட உடம்பு மட்டும் இல்லை, அப்பா, ஒரு ஆண், பெண் எல்லாத்துக்குமே உடம்பே தன்னைத்தானே எல்லா வியாதிகளையும் குணப்படுத்திடும். ஆனால் நமக்கு ஒரு 5 சிக்கல் இருக்கு. அந்த 5 சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை நான் அந்த 5 சிக்கல் என்ன, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு தான் 6 மணி நேரம் கேட்குறேன். ஜஸ்ட் நான் சொல்கிறத கேட்டு ஃபாலோ பண்ணால் போதுங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த செவி வழி தொடு சிகிச்சைன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் செவி வழியாக கேட்டு தொட்டு சிகிச்சை பண்ணுற முறைன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செவி வழி தொடு சிகிச்சை அப்படின்றது என்னன்றது தெளிவாக. அதாவது செவி வழி தொடு சிகிச்சைன்னு நினச்சிக்கிறாங்க நான் ஒவ்வொருத்தர் காதையாக பிடிச்சி தொடுவேனான்னு. கிடையாது. நான் 6 மணி நேரம் பேசுகிறத நோயாளி உட்காந்து கேட்குறாங்க. அப்போ என்னுடைய வார்த்தைகள் அவங்க காதை போய் தொடுது. அதுக்கப்புறம் அவ போய் புத்தியை தொடுது, மனசு தொடுது. அப்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த விஷயம் புரிஞ்ச அடுத்த நிமிஷம் அவங்க தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற அந்த கெப்பாசிட்டி கிடைச்சிருது. ஸோ அதனால தான் செவி வழி தொடு சிகிச்சைன்னு பேர் வச்சிருக்கு. கண்டிப்பாக சார். அதாவது செவியில் நம்ம கேட்குற விஷயங்களை நமக்குள்ளார உள்வாங்கிக்கிறதுனால ஒரு சிகிச்சை இது. அதனால தான் செவி வழி சிகிச்சை. சார், இந்த அனாட்டமிக் தெரப்பியின் மூலிமா எந்தெந்த விதமான நோய்களுக்கு தீர்வு காண முடியும், எந்தெந்த விதமான நோய்களுக்கு தீர்வு காண முடியாது? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எத்தனையோ பெயர் சொல்ல முடியாத நோய்கள் நம்மளை பயம்படுத்தி வந்துகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் எந்த மாதிரியான தீர்வு சார் இருக்கு? முதல் விஷயம், புது நோய்கள் வருதுன்னு சொல்றாங்க. இதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா உலகத்தில் புது நோய்களே வர்றதே கிடையாது. இருக்கிறது மொத்தமாகவே கொஞ்சம் நோய் தான்.
அதுதான் திரும்ப திரும்ப வருது. பட் நாம தான் அதை வந்து சயின்டிஃபிக்காக வந்து பெரிய பெரிய புது புது நோயாக வருது நாமளா சொல்லிக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போ அந்த காலத்தில் பெல்ஸ் போட்டிருந்தாங்க, அப்புறம் பேகி ஆச்சு, மறுபடியும் பெல்ஸுக்கு போகிற அந்த மாதிரி நோயிலும் மறுபடியும் திரும்ப திரும்ப அதே நோய் தான் வருது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பிளேக்கெல்லாம் வந்து புதுசாக வந்த நோய் இல்லை. நீங்கள் பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பாருங்கள், 1700 1800 எல்லாம் வந்திருக்குது. ஸோ நம்ம அனடாமிக் தெரப்பி மூலமாக என்னென்ன வியாதிகள்லாம் குணப்படுத்தலாம் கேட்டால், நோய்கள் முதல்ல 2 வகைப்படும். ஒன்று வெளியிருந்து வருது, ஒன்று உள்ளிருந்து வருது. ஸோ முதல்ல எந்தெந்த வியாதிகளை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிடுறேன். ஆக்சிடென்ட்டு, எமர்ஜென்சி, பாம்பு கடிக்கிறது, கத்தி எடுத்து குத்துறது, துப்பாக்கியில் சொல்றது, பிறக்கும் போதே சில உறுப்புகள் ஊனமாக பிறக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம 6 மணி நேரம் ஸ்பீச்சை ஒழுங்காக கேட்காம தப்பாக ஃபாலோ பண்ணுறது, இவங்களுக்கெல்லாம் குணமாகாது. அதாவது வெளியிருந்து ஒரு பொருள் அட்டாக் பண்ணி ஒரு உறுப்பை டேமேஜ் பண்ணால் அதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க, மருந்து மாத்திரை சாப்பிடுங்க, ஆப்ரேஷன் பண்ணுங்க, நான் ஒத்துக்கிறேன். பட் வெளியிருந்து எந்த பொருள் அட்டாக் பண்ணாமல் ஒரு உறுப்பு தன்னைத்தானே ஒரு நோய் உண்டாக்கும் பொழுது அது தன்னைத்தானே குணப்படுத்திக்க முடியுங்கிறது நம்மளுடைய கான்செப்ட். அப்போ அந்த விதத்தில் சுகர், பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, குளுக்கோமா, கண்ணில் புறவது, சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, டான்சில், தைராய்டு, முடி கொட்டுறது, வெள்ளை முடி, தலைவலி, மைக்ரேன், கருவேப்பிலை கட்டி, கிட்னியில் கல், வெரிகோஸ் வெயின், உள்ளங்கால் குத்துது, குடையுது, குறையுது, எரிக்குது, வலிக்குது, நகை ஒடியுது, இந்த மாதிரி இந்த வியாதிகள்லாம் நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்க. இது தானா வந்தது. தானா வந்த நோய்கள் தானா கரையும். கர்ப்பப்பையில் ஒரு கட்டி வருதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? முதல்ல நான் கேட்குற கட்டி எப்படி வந்துச்சு? தானா வந்துச்சு. அந்த கட்டியை தானா கரைக்க முடியும்னு சொல்றேன். கேன்சர் கட்டி ஏன் வருது? அது தானா வருது, தானா கரையும். ஸோ இது வந்து இப்போ நான் எடுத்தோன்னு சொன்னால் புரியாது, அந்த 6 மணி நேரம் பேச்சை கேட்கும் பொழுதுதான் புரியும். ஸோ நோய்கள் 2 வகைப்படும். தானா வந்த வியாதிகளை கண்டிப்பாக நம்ம தெரப்பி மூலமாக குணப்படுத்த முடியும். கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு புரிதல் மூலமாக தான் நோயை நம்ம விரட்ட முடியும்னு சொல்லலாம். சரி, இப்போ நான் கேட்குற கேள்விகள் என்னென்னா, நம்ம இப்போ ஒரு விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஸ்டேஜில் இருக்கோம், நம்மளால் முடியுது. ஒரு சிறிய வயது குழந்தைக்கு இந்த சிகிச்சை வந்து சாத்தியக்கூறு ஆகுமா? கண்டிப்பாக சாத்தியமாகும். அதாவது அப்பா அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அந்த குழந்தைய காப்பாற்றிடலாம். நான் கேட்குறது என்னென்னா, குழந்தைக்கு நோய் வந்தால் அதை எப்படி காப்பாற்ற முடியும்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த குழந்தைக்கு சோறு கொடுக்கறது அம்மா, தூங்க வைக்கிறது அம்மா, வீட்டில் கொசுவத்தி பற்ற வைக்கிறது அம்மா, கதவை சாத்தி வைக்கணுமா திறந்து வைக்கணும் முடிவு பண்ணுறது அம்மா. ஸோ அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, எப்போ ஒரு அம்மா ஆரோக்கியமாக இருக்கிறாங்களோ அதே டெக்னிக்கை குழந்தைக்கு அப்ளை பண்ணால் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நம்ம டெக்னிக் குழந்தைகளுக்கும் பயன்படுத்த முடியும். படுத்த படுக்கையாக இன்னும் 5 நாளில் உயிர் போயிருன்னு சொன்ன ஒரு பேஷண்ட்டு கூட நம்ம பயன்படுத்த முடியும். உயிருள்ள எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். கண்டிப்பாக சார், நல்ல தெளிவான முறையில் சொன்னீங்க சார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் 20 வயசு இளைஞர்களாகட்டும், 40 வயசு ஆடவர்களாகட்டும், இல்லை பெண்களாகட்டும், எல்லாருக்குமே ஸோ அந்த சிறுநீரக கல் ரொம்ப பயன்படுத்துகிற ஒரு நோயாக இப்போ வந்துகிட்டு இருக்கு, எல்லாருக்குமே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இதுக்கான சிகிச்சை முறைகள் இருக்குங்களா? அதை எப்படி தீர்வு காணும்? ஆக்சுவலாக எங்கிட்ட வந்து தனித்தனி வியாதிக்கு தனித்தனி வைத்தியமெல்லாம் கிடையாது. தும்மல் வந்தாலும் சரி, கிட்னியில் கல் வந்தாலும் சரி, கருப்பையில் கட்டி வந்தாலும் சரி, கேன்சர் வந்தாலும் சரி, அதே 6 மணி நேரம் நான் பேசுகிற 6 மணி நேரம் ஸ்பீச்சை கேட்டுட்டு அதில் சொன்ன மாதிரி செஞ்சால் சரியாக போயிடும். நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நமது உடம்புல வர எல்லா வியாதிக்கும் 6 காரணம். சாப்பாடை தப்பாக சாப்பிட்டா வியாதி வரும், தண்ணியை தப்பாக குடிச்சா வியாதி வரும், மூச்சு காற்றை தப்பாக இழுத்தா வியாதி வரும், உழைக்காமல் இருந்தால் வியாதி வரும், தூங்காமல் இருந்தால் வியாதி வரும், மனசை ஒழுங்காக வச்சுக்கலன்னா வியாதி வரும். நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி சாப்பிட்ணும், எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி தூங்கணும், எப்படி மூச்சு காத்து இழுக்கணும், எப்படி உழைக்கணும், எப்படி மனசை நிம்மதியாக வச்சுக்கணும்னு 6 விதமான டெக்னிக் சொல்லிக் கொடுப்பேன். இந்த 6ஐயும் யார் ஒழுங்கு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரை எந்த ஒரு வியாதி இருந்தாலும் 6 மாதத்தில் தன்னைத்தானே குணமாகும். எந்த ஒரு மருந்து மாத்திரையும் தேவையில்லை. ஸோ யாருக்காவது கிட்னியில் கல் இருந்தால் என்னுடைய 6 மணி நேரம் ஸ்பீச்சை கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணால் 6 மாதத்தில் கிட்னி கல் கரையும். இதுதான் உண்மை. இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் கேட்கறனால ஒரு ஷார்ட் டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். பீன்ஸ் வைத்தியம்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு ஒரே நாளில் கிட்னி கல்லை கரைக்க முடியும். சார் மறுபடியும் சொல்லுங்க சார். பீன்ஸ் வைத்தியம், அதாவது சோயா பீன்ஸ் கிடையாது, பீன்ஸ் காய், ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் சொல்லுவாங்க. அந்த பீன்ஸ் 1/4 கிலோ வாங்கிட்டு வரணும், குட்டி குட்டியாக கட் பண்ணணும். அதில் இருக்கிற விதைகள் பயன்படுத்தக்கூடாது, அதை எடுத்து குப்பையில் போட்டுடணும். அந்த கட் பண்ணதை ஒரு குண்டாவில் 1 லிட்டர் தண்ணியில் போட்டு மூடி கேஸ் அடுப்பில் சிம்மில் வச்சு 2 மணி நேரம் சூடு பண்ணணும். அதுக்கப்புறம் எடுத்து அதை மிக்சியில் போட்டு கூழ் மாதிரி அரைச்சி காலையில் வெறும் வயிற்றுல மொத்தத்தையும் குடிச்சிடணும். குடிச்சதுலேருந்து 3 மணி நேரத்துக்கு 3 லிட்டர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து சாப்பிட்டுட்டு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அப்படி கிட்னி கல்லே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு குணமாகலைன்னா நெக்ஸ்ட் மந்த் ட்ரை பண்ணலாம். இப்படி 3 மாதத்துக்கு ஒருக்கா செஞ்சுட்டா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் கிட்னி கல் வரவே வராது. சிம்பிள் டெக்னிக். இவ்வளோ ஸ்பீடாக சொல்லும்போது சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். 1/2 கிலோ பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணணும், விதைகளை நீக்கிடணும், விதைகளை பயன்படுத்தக்கூடாது. ஒரு குண்டாவில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி அந்த பீன்ஸை போட்டு மூடி கேஸ் அடுப்பில் சிம்மில் வச்சு 2 மணி நேரம் சூடு பண்ணி
அதை மிக்சியில் போட்டு கூழ் மாதிரி அரைச்சு காலையில் வெறும் வயித்துல குடிச்சிட்டு அந்த செகண்ட்லேருந்து 3 மணி நேரத்துக்கு 3 லிட்டர் தண்ணி மட்டுமே குடிச்சா கண்டிப்பாக எப்பேற்பட்ட கிட்னி கல்லாக இருந்தாலும் ஒரே நாளில் கரையும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பா சார். ஏன்னா இன்னைக்கு கிட்னில ஸ்டோன் இருந்து அதை ரிலீவ் பண்றவங்களே கூட இது ஒரு பரம்பரை வியாதின்னு கூட நிறைய பேருக்கு பயம் இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு சிறிய ட்ரீட்மெண்ட் மூலியமா மிகப்பெரிய நோயை விரட்டிட்டீங்க. பரம்பரை வியாதிங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்பா புத்திசாலியாக இருந்தால் பையன் புத்திசாலி இல்லை. அப்பா நல்லவராக இருக்காரு, பையன் மோசமானவராக இருக்காரு. அப்பா திருடனாக இருக்காரு, பையன் நல்லவனாக இருக்கிறான். அப்போ அது மட்டும் பரம்பரையில் வர்றதில்ல, நோய் மட்டும் ஏன் வரணும்? கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான் சார். நல்ல சாப்பாடு முறையில் அருமையான ஒரு சிறுநீரக கல்லுக்கு வைத்தியம் சொன்னீங்க. மறுபடியும் சாப்பாட்டை பற்றின ஒரு கேள்விகள் தான் சார். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மாறுபட்ட உணவு முறையினால பல நோய்கள் வருதுங்களா, இல்லை மாறுபட்ட நேரத்தில் சாப்பாடு சாப்பிட்றதுனால நோய்கள் வருதுங்களா சார்? இல்லை, நோய்க்கு காரணம் நிறையா இருக்குது. நான் அதை சிம்பிளாக சொல்கிறேன். முதல்ல நாற்றங்காலில் விவசாயம் பண்ணாங்க. இப்போ ட்ரே சிஸ்டம் வந்துருச்சு. ஸோ நாற்றங்கால் நல்லது, ட்ரே கெட்டது. அடுத்து முதல்ல உரங்கள், இயற்கை உரங்களை போட்டாங்க. இப்போ பூச்சி மருந்து போடுறாங்க, அதை கெடுத்தாச்சு. ரெண்டாவது, அந்த அரிசியை கொண்டு போய் பாலிஷ் பண்ணாமல் அந்த காலத்தில் சாப்பிட்டாங்க. அதில் நிறைய சத்து இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு அரிசியை பாலிஷ் பண்ணும்பொழுது அதுலேருந்து ஒரு தவிடு எடுக்கிறாங்க இல்லைங்களா, அதில் தான் எல்லா சத்தும் இருக்குது. ஆனால் அதை குப்பைன்னு கீழே போட்டுடுறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் அதில் தான் ரைஸ் பிரான் ஆயில்னு தயாரித்து நமக்கே திருப்பி விற்கிறாங்க. அதில் இன்னொரு காமெடி என்னென்னா, அதில் ரைஸ் பிரான் ஆயில் எடுத்த அந்த குப்பையில் தான் இப்போ இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா பிஸ்கெட்டும் தயார் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதில் 7 லிட்டர் பால் இருக்குது, 4 பாதாம் இருக்குன்னு சொல்லி நம்மகிட்டே வித்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்னாச்சுன்னா, முதல்ல விவசாயம் கெட்டு போச்சு, அடுத்து பூச்சி மருந்து, அதுக்கு அது விதை. அந்த காலத்தில் பாரம்பரிய விதை இருந்துச்சு, இப்போ பாரம்பரிய விதை இல்லை. டீலக்ஸ் 45ங்கிறதெல்லாம் ஹைபிரிட். அடுத்தது சமையல் முறையிலே தப்பு இருக்கு, நம்ம ஒழுங்காக சமைக்கிறது இல்லை. அடுத்து சாப்பாட்டு முறை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் என்ன சொல்கிறேன், இப்படி மோசமான உணவையும் ஒழுங்காக சாப்பிட்டா ஆரோக்கியமாக வாழலாம். முதல் பாயிண்ட். என்னதான் பூச்சி மருந்து போட்டு, என்னதான் உணவை கெடுத்து ஜிஎம்ஓ ஃபுட் எதை கொடுக்க சொல்லுங்க, நான் ஒரு முறை சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டா எப்பேற்பட்ட மோசமான ஃபுட்டாக இருந்தாலும் அது உடம்புக்கு ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும். இதை முதல்ல கற்றுக்கணும். முதல்ல நாம் ஒழுங்காக சாப்பிடணும். இது ஃபர்ஸ்ட் டெக்னிக். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், சமையலை கொஞ்சம் மாற்றணும். அஜினோமோட்டா, சோடாப்பெல்லாம் போடவே கூடாது, அது உடம்புக்கு கெடுதல். அடுத்தது மேனுஃபேக்சரிங் மெட்டீரியல், ஒரு பொருளை தயாரிக்கிற முறையை மாற்றணும். அதுக்கப்புறம் விவசாயத்தை மாற்றணும். அதுக்கப்புறம் எஜுகேஷன், அரசியல்லாம் மாற்றணும். அப்படின்னு லைனாக கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். அதுக்காக என்ன சொல்கிறேன், முதல்ல நம்ம ஒழுங்காக சாப்பிடுவோம், மற்ற அதை பற்றிலாம் அப்புறம் கவலைப்பட்டுக்கலாம். எந்த சாப்பாடு இருந்தாலும் நேரத்துக்கு பசி எடுக்கும் போது சாப்பிடுங்க. கண்டிப்பா உணவை ஒழுங்காக சாப்பிட்டா எந்த சாப்பாட்டை சாப்பிட்டாலும் ஜீரணம் பண்ணலாம். கண்டிப்பா சார். சார், இன்றைய சூழ்நிலையில இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் என்னன்னா, ஆண்மை குறைவு, குழந்தையின்மை, அந்த ஒரு பிரச்சனை தான் நிறைய எழுந்துகிட்டு இருக்கு. அதுக்கான தீர்வு முறைகள் இந்த அனாட்டமிக் தெரப்பியில் கண்டிப்பாக இருக்குதுங்க. ஆக்சுவலாக ஆண்மை குறைவு, குழந்தையின்மைங்கிறது ஒரு தனி வியாதியெல்லாம் இல்லை. அதுக்கு ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். உங்ககிட்ட ஒரு 5 கோடி ரூபாய் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெரிய கார் எடுத்துக்குவீங்க, ஒரு டீசல் ஃபில் பண்ணுவீங்க, பெரிய ஹோட்டலில் சாப்பிடுவீங்க, 500 ரூபா டிப்ஸ் கொடுப்பீங்க, ஆடம்பர செலவும் பண்ணுவீங்க, அனாவசிய செலவும் பண்ணுவீங்க, அத்தியாவசிய செலவும் பண்ணுவீங்க. திடீர்னு உங்களுக்கு பொருளாதாரம் லாஸ் ஆயிடுச்சு. கையில் 5000 ரூபாய் இருக்குது, ஒரு மாதம் ஓட்டணும். அப்போ பஸ்ஸில் போவீங்க, சின்ன ஹோட்டலில் சாப்பிடுவீங்க, டிப்ஸ் கொடுக்க மாட்டீங்க. இந்த 2 வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ அத்தியாவசிய செலவு மட்டும்தான் பண்ணுவீங்க, அனாவசிய செலவு பண்ண மாட்டீங்க. இது அப்படியே பாடி கொண்டு வாங்க. யாருடைய உடம்பில் பிராணன் அப்படிங்கிற உயிர் சத்து நிறைய இருக்குதோ, இவருக்கு உடம்பு ஆரோக்கியத்துக்கும் கொடுக்கும், ஆண்மைக்கும் கொடுக்கும், குழந்தைக்கும் கொடுக்கும். எப்போ உடம்புல பிராணன் அப்படிங்கிற உயிர் சத்து கம்மியாகுதோ, இந்த உடம்பு என்ன பண்ணும், ஏகப்பட்ட நோய் இருக்கும். இதை குணப்படுத்துறதுக்கே தெம்பு இல்லாதப்போ, ஏன்பா உடம்புல நோயை குணப்படுத்தவே சக்தி இல்லையே, உனக்கெல்லாம் ஆண்மையெல்லாம் ஒரு கேடாரும் புடுங்கி வச்சுக்கும். இந்த புடுங்கி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஆண்மை குறைவு. நீ நினைக்கிற மாதிரி அதுக்குன்னு தனியொரு டெக்னிக்கே கிடையாது. உடம்புல இருக்கிற எல்லா வியாதிகளும் ஒருவர் குணப்படுத்தி முடிச்ச உடனே உடம்பு என்ன பண்ணும், அப்பாடா இனிமேல் உடம்புல நோயை குணப்படுத்துறதுக்கு சக்தி தேவையில்லைன்னு சொல்லும் பொழுது அந்த எக்ஸசைஸ் சக்தி தான் ஆண்மையா பயன்படுது. அந்த எக்ஸசைஸ் தான் குழந்தை பெற்றுக்கும். அப்போ ஒருத்தருக்கு ஏன் குழந்தை வர மாட்டேங்குதுன்னு கேட்டீங்கன்னா, இவரோட உடம்பே ஆரோக்கியமா இல்லை, அவ்வளோ குப்பையா இருக்குது, அவ்வளோ நோயா இருக்குது, இவருக்கு எதுக்கு குழந்தை? இந்த அம்மாவுக்கு இந்த அம்மாவோட உடம்பை காப்பாத்துறதுக்கே வழி இல்லாதப்போ ஒரு குழந்தை உற்பத்தி கொடுத்தோம்னா அதுக்கு தேவையான சத்து பொருள் கொடுக்கணும், இல்ல டிஃபிஷியன்சி. அதனாலதான் குழந்தையின்மை, ஆண்மை குறைவு வருதே தவிர அது ஒரு தனி வியாதி கிடையாது. அப்போ நான் சொல்ற மாதிரி 6 மணி நேரம் ஸ்பீச்சை முழுசா கேட்டுட்டு நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணா 6 மாசத்தில் அவங்க உடம்புல ஃபுல்லா சக்தி கிடைச்சிரும். உடம்புல நோயெல்லாம் குணமாயிரும். குணமான அடுத்த நிமிஷம் ஆட்டோமேட்டிக்கா கன்சீவ் ஆயிருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஆண்மை குறைவெல்லாம் சரியா போய் ஆண்மை பலம் கிடைக்கும். கண்டிப்பா சார், சிறப்பா சொன்னீங்க. இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கே புரியுது என்னன்னா, உடம்பு, மனசு, புத்தி, இது 3த்துக்கும் ஏதாச்சும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. கண்டிப்பா இருக்கு. ஆனா இது 3ஐயும் எப்படி தொடர்பு படுத்தி பாக்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இதை எப்படி சார் தொடர்பு படுத்தி பாக்குறது? சிம்பிளா சொல்றேன். உடம்புங்கிறது உங்களுக்கு தெரியும், கண்ணில் பார்த்தா தெரியுது. மனசுங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இருதயம். புத்திங்கிறது மூளை, மண்டைக்குள்ள இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இது எப்படி நம்புறதுன்னு கேட்டா,
பிஸ்னஸில் 1 கோடி ரூபாய் நஷ்டமாயிருச்சுன்னா தலைவலிக்கும். ஏன்னா 1 கோடி என்பது புத்தி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தலைவலிக்குது. பொண்டாட்டியோட பிரச்சனை வந்தால் நெஞ்சு வலிக்கும், ஏன்னா அது மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ மனசு எப்பப்பெல்லாம் வீக் ஆகுதோ நெஞ்சு வலிக்கும். ஸோ அப்போ தான் நம்ம எது எங்கன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று, உடம்புக்கு மனசுக்கு புத்திக்கு எப்படி சம்மந்தம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, சாப்பாடு சாப்பிட்றீங்க, சாப்பாடு கொடுத்தாச்சு, சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க, எல்லாம் கேட்டுங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு அம்மா வந்து இந்த சாப்பாட்டை யார் சாப்பிட்டாங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் நான் தான் சாப்பிட்டேன்னு சொல்கிறீங்க. நல்லா கேளுங்க. அந்த சாப்பாட்டில் 2 பல்லி விழுந்து செத்து போய் கிடந்ததை நான் பார்த்துருந்தேங்க. நீங்கள் எங்கே சாப்பிட்டீங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் வாந்தி வருது. இந்த வாந்தி எடுத்தது உடம்பா மனசா புத்தியான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் புத்தி தான் வாந்தி எடுத்துருச்சு. நல்லா கேட்டுக்குங்க. உடம்பு ஒருவேளை வாந்தி எடுக்கிறதா இருந்தால் சாப்பிட வாந்தி வந்திருக்கணும். ஆக மொத்தம் புத்தியில வந்து பல்லி விழுந்த சாப்பாடை சாப்பிட்டா விஷம்னு ஒரு ரெக்கார்டு இருக்கு. அது மனசை போய் குழப்புது, மனசு பயமுறுத்துது. பயப்பட்ட மனசு வயிற்றுக்குள்ள போய் வயிறு ஒழுங்கா ஜீரணம் இருந்துச்சா, அதுக்கு எடுத்து வாந்தி எடுக்க வச்சிருச்சு. இப்போ சொல்லுங்க, வாந்தி எடுத்தது யாருன்னு கேட்டா புத்தி எப்பொழுதுமே மனதை குழப்பம் அடைந்து உடம்புக்குள்ள போய் ஒரு வியாதி உற்பத்தி பண்ணும். ஸோ புத்தி வேற, மனசு வேற, உடம்பு வேற. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, யூரின் வருது இல்லைங்களா? யூரின் வரும்பொழுது உடம்புல எந்த சுவிட்ச் அமுத்தி யூரின் போகிறோம் நினைக்கிறோம், யூரின் வருது. அப்போ மனசுக்கும் உடம்புக்கும் புத்திக்கும் அவ்வளோ சம்மந்தம் இருக்குது. நினச்சா யூரின் நிறுத்தலாம். அப்போ எந்த சுவிட்சுமே இல்லை, நம்ம நினைக்கிறோம் யூரின் வருது, நினைக்கிறோம் யூரின் நிற்குது. அப்போ மனசு உடம்பு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பாருங்கள். அதை விடுங்க, மனசு புத்தி தான் உடம்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு முக்கியமான உதாரணம் சொல்கிறேன். ஒரு தாத்தா வந்து சாக போகிறாரு, டாக்டர் சொல்லிட்டாரு இன்னும் 5 இயர்ஸில் இறந்து போயிடுவாருன்னு. அவர்கிட்ட ஒரு செல்ஃபோனை கொடுத்து, தாத்தா உன்னோட பையன் ஒருத்தர் 50-30 வருஷம் ஓடி போனான்ல, அந்த பையன் ஃபோன் பண்ணுறான்னு கையில் கொடுத்து பாருங்க. அந்த தாத்தா காதில் வைக்கிறாரு. அந்த பையன் பேசுகிறான், அப்பா 30 வருஷம் முன்னால் துபாய்க்கு ஓடி வந்துட்டப்பா, 30 வருஷம் நான் கான்டாக்டே பண்ணல, இப்போ நல்லா இருக்கிறேன், வசதி வந்துருச்சு, அடுத்த வாரம் டிக்கெட் போட்டிருக்கேன், வரேன்னு சொல்லி பாருங்க. அந்த தாத்தாக்கு உயிர் போகாது. ஏன்னா அந்த மனசு, அந்த புத்தி ஒன்று சேர்ந்து உயிரை காப்பாற்றும். இதே யோகா எல்லாம் தெரிஞ்சு நல்லா யோகா பண்ணி ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு அம்மாட்ட போய், அம்மா உங்களுடைய ஒரே ஒரு பொண்ணு நடு ரோட்டில் ஆக்சிடென்ட்ல உயிர் போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த அம்மா ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே உயிர் போயிருது. அப்போ ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு அம்மா உயிர் போகிறதுக்கும் உயிர் போக வேண்டிய ஒரு தாத்தா உயிரை காப்பாற்றுறதுக்கும் காரணம் மனசு. ஆக்சுவலாக மனசு புத்திக்கு எப்படி இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, மனசுங்கிறது பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது யோசிக்கிறது, புத்திங்கிறது நல்லது கெட்டதுங்கிறது யோசிக்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அது மனசு சொல்லுது, நல்லது கெட்டதுங்கிறது புத்தி சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வாங்க போறீங்க, 10 கார் நிற்கிது, 10 காரை பார்க்குறோம், 10 செகண்டில் ஒரு கார் பிடிக்கும். இந்த கார் மனசு நமக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறனால நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஆனால் புத்தி என்ன பண்ணும், அந்த காரை பற்றி விசாரிக்கும், என்ன மைலேஜ், எத்தனை ரேட்டு, லோன் கிடைக்குமா, இதெல்லாம் யோசிச்சு முடிவு பண்ணுறது அது வந்து புத்தி. ஸோ புத்தி, மனசு, உடம்பு, இதை 3ஐயும் ஒழுங்கு பண்ணிட்டா உடம்பில் உள்ள எல்லா வியாதிகளும் குணப்படுத்த முடியும். இதையும் நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தினா பலவிதமான நோய்களுக்கு தீர்வு காண முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க சார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான உலகத்தில் வந்து எதையோ ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி நம்மளாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு சூழ்நிலையில் நிறைய பேருக்கு டைம் கிடைக்கிறதில்ல அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கான ஒரு சூழல் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அவங்கெல்லாம் எப்படி சார் இந்த முறையை நான் சார் முதல்ல டைம் கிடைக்கலன்னு சொல்கிற யாரையும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்போ அவங்களுக்கு அக்கறை இல்லைன்னு சொல்லுவேன். உலகத்திலே நான் தான் பிஸியான ஆள். நான் இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு எல்லா ஊர்லேயும் பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன தவிர யாரும் பிஸியாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நானே ஃபாலோ பண்ணும்பொழுது எனக்கு யாராவது டைம் இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேன், அவங்களுக்கு அக்கறை இல்லைன்னு சொல்லுவேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் மட்டும் அது டைம் ஒதுக்குவாங்க. ஸோ உடம்பில் அக்கறைக்காக கண்டிப்பாக டைம் ஒதுக்கி ஆகணும். நான் வந்து எதையுமே பாருங்கள் சார், நான் வந்து பெருசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. சாப்பாடு வழக்கமாக சாப்பிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த சாப்பாட்டு முறையை கொஞ்சம் மாற்றி கொடுக்குறேன். அதே டைமிங் தான், சாப்பாடை மாற்றினா போதும். அதே மாதிரி தண்ணி, ஏற்கனவே குடிக்கிற தண்ணி தான் கொஞ்சம் மாற்றுங்கன்னு சொல்கிறேன். ஸோ சாப்பாடு, தண்ணி, மூச்சு காற்று, தூக்கம், உழைப்பு மாற்ற தான் சொல்கிறேனே தவிர இதுக்காக தனியாக ஒரு டைம் ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம டெக்னிக் பிரகாரம் இதுக்குன்னு தண்ணி டைம் ஒதுக்க வேண்டியதில்லை. செய்கிற காரியத்தை கொஞ்சம் மாற்றி செஞ்சால் போதும். கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்லும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் புரிய வந்தது. எனக்கு நான் அறிஞ்சுக்கிட்டது என்னென்னா, எதை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் மனசில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மன அழுத்தமே நிறைய பேருக்கு, மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரெஸ்னாலே வந்து எனக்கு ஹார்ட் அட்டாக் வருது, எனக்கு பிபி, பிளட் ப்ரெஷர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான சூழல் அவங்களாம் அமைச்சுக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகம் அந்த மாதிரி எதையோ ஒரு நோக்கத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவதுங்க, மனசுங்கிறது ஒரு மண் மாதிரி. கஞ்சா விதைச்சா கஞ்சா தான் விளையும், அரிசி விதைச்சா அரிசி தான் விளையும். யாரெல்லாம் மனசில் டென்ஷனும் கோபம் பயம் இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்க விதைச்சிட்டாங்க, அது வளர்ந்துருச்சு. இனிமேல் விதைக்கூடாது, விதைக்கதான் அறுக்கணும். அதுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறேன். இனிமேல் நல்ல வார்த்தை மட்டும்தான் பேசணும். பேச சொல்லுங்க பார்க்குற, உலகத்தில் எல்லாரும் நல்லா தான் இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை போய் சாமிக்கிட்ட வேண்டிக்குது, நான் பரீட்சையில் பாஸ் பண்ணிடணும்னு. இன்னொரு குழந்தை அதே சாமிக்கிட்ட போய் வேண்டிக்குது, நான் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு. முதல் குழந்தை பாஸ் ஆகும், 2வது குழந்தை ஃபெயில் ஆகும். அதாவது ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு நினைக்கும் பொழுது ஃபெயிலுங்கிறது மனசில் விதைச்சு அந்த ஃபெயில் ஒரு நாள் அறுவடை ஆகுது. ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை பற்றி மட்டும்தான் பேசணும். மனதை நிம்மதியாக வச்சுக்கணும்னா ஒரே ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். நல்ல விஷயத்தை நல்ல மாதிரி மட்டுமே பேசணும். உதாரணத்துக்கு, ஒரு மனைவி ஹஸ்பண்ட் வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. மனைவி சொல்கிறாங்க, எங்க வரும்போது மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க. அவர் மறந்துடுவார். அதை எப்படி சொல்லணும்?
ஞாபகமாக வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி நீ உருப்பட மாட்டே அப்படின்னு சொன்னால் அவர் உருப்பட்டுருவார். நீ நாசமாக போவேன்னு சொன்னால் நாசமாக போயிடுவாங்க. புரிஞ்சுக்குங்க. அதாவது நம்ம என்ன சொல்கிறோமோ அது நடக்குது. அப்போ இனிமேல் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் நல்ல விஷயத்தை நல்ல மாதிரி மட்டுமே பேசணும். உதாரணத்துக்கு நோயை பற்றி பேசக்கூடாது. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன்னு நம்மளுக்கு நாமே நல்ல வார்த்தைகளை திரும்ப 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 பேசும் பொழுது நமது மனது நிம்மதியாக மட்டும்தான் இருக்கும். இன்னிலிருந்து முயற்சி பண்ணுங்க பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். கண்டிப்பா இனிமே யாராச்சும் என்கிட்ட வந்து நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா அதை ஏன் கேட்குற அப்படி கேட்காம நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன்னு நானே நினைக்கிறேன். சரி, ஒரு விஷயத்தை 21 முறை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது புத்தி உண்மைன்னு நம்பி அது வந்து உடம்புக்குள்ள ஏற்றி விட்டுருச்சு. யாரெல்லாம் வந்து எனக்கு சக்கரை வியாதிங்கன்னு ஒரு நாளைக்கு 20 முறை சொல்றீங்களோ சக்கரை வியாதி அதிகமாகுது. அதை விட்டுட்டு நான் ஆரோக்கியமா இருக்கிறேங்கன்னு சொல்லி பாருங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் இறைவா நன்றின்னு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான். ஒரு நாளைக்கு 21 முறை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அது புத்தி உண்மைன்னு நம்பி அதை மனசை மாற்றி மனசு போய் உடம்புக்குள்ள எல்லா வியாதியும் குணப்படுத்துது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு கடின உழைப்பு, அதாவது ஒரு மேஸ்திரி கட்டிட தொழில் வேலை செய்யறவங்களுக்கும் பலவிதமான நோய்கள் ஏற்படுது. அலுவலகத்துல சும்மா எதுவுமே வேலை செய்யாம புத்தி சார்ந்த ஒரு வேலை, கம்ப்யூட்டர் சார்ந்த ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கும் அதே நோய் தான் வருது. இதுக்கான காரணம் என்ன சார்? நம்ம உடம்பு என்பது பஞ்சபூதம். சாப்பாட்டு மூலமா மண், குடிக்கிற தண்ணி மூலமா நீர், இழுக்கிற மூச்சு காத்து மூலம் காற்று, தூக்கத்தின் மூலம் ஆகாயம், உழைப்பின் மூலம் நெருப்பு, அதுக்கப்புறம் மனசு. இதுல தூக்கத்துக்கு 20 மார்க், அதே மாதிரி உழைப்புக்கு 20 மார்க். புரிஞ்சுக்கங்க. அதிகமாக உழைக்கிறவங்களுக்கு ஏன் நோய் வருதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஓவராக உழைச்சி ஹீட் அதிகமாகிடுது. ஆஃபீஸில் சேரில் உட்காந்து உழைக்காம ஹீட்டு கம்மியாயிருது. அவங்களுக்கு தேவையான ஹீட்டு கிடைக்கிறதில்ல. நான் என்ன சொல்கிறேன், அதிகமாக உழைக்கிறதும் வியாதி, உழைக்காமல் இருக்கிறதும் வியாதி. அதுக்காக ஒரு ஐடியா கொடுக்குறேன். நம்ம உடம்புல 9 ஜாயிண்ட் இருக்கு. கணுக்கால், ஆங்கிள் ஜாயிண்ட், நீ மூட்டு, ஹிப்பு இடுப்பு, முதுகெலும்பு பேக் போன், ஷோல்டர் ஜாயிண்ட் ஷோல்டர், எல்போ ஜாயிண்ட் கை மூட்டு, அடுத்தது கை மணிக்கட்டு, கை விரல்கள், கழுத்து. இந்த 9 ஜாயிண்ட்டையும் எல்லா பக்கமும், அதாவது வலது பக்கமா இடது பக்கம் ரொட்டேஷன் சுற்றி ஆட்டி விட்டுட்டா இன்னைக்கு உழைச்சாச்சு. இப்போ லேத்தில் வேலை செய்கிற ஒருத்தருக்கு ஏன் நோய் வருதுன்னா, லேத்தில் அவர் கைக்கு மட்டும்தான் வேலை தராரு, காலுக்கு வேலை தராமல் இருக்கலாம். ஒரு டெய்லர் அவர் காலுக்கு மட்டும் வேலை தராரு, முதுகுக்கு வேலை கொடுக்கல. புரிஞ்சுக்குங்க. உழைப்பு அப்படிங்கிறது எல்லா ஜாயிண்ட்டுக்கும் எல்லா பக்கமும் ஆட்டி விட்டா அன்னைக்கு தான் உழைச்சிட்டோன்னு அர்த்தம். இந்த சேரில் உட்கார்ந்து இருக்கிறவங்க ஆட்டுறதே இல்லை, அவங்க கொஞ்சம் ஓவராக ஆட்டிடுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும், இவங்க 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணணும்னா, தினமும் நான் ஒரு பயிற்சி வச்சிருக்கிறேன். 9 ஜாயிண்ட் பயிற்சி செய்யறதுக்கு 9 நிமிஷம் அதை நான் சொல்லி கொடுத்துருவேன். நான் சொல்ற மாதிரி டெய்லி 9 நிமிஷம் அந்த பயிற்சியை பண்ணிட்டா ஒன்றும் இல்லை. பயிற்சின்னு என்ன, கணுக்கால முன்ன பின்ன ஆட்டணும், மூட்டை ஆட்டணும், இடுப்பு ஆட்டணும், இப்படி இருக்கிற 9 ஜாயிண்ட்டை முன்ன பின்ன ஆட்டி விட்டோம்னா இன்னைக்கு நம்ம உழைச்சாச்சு. அந்த சூடு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ அளவுக்கு அதிகமாக உழைக்கிறவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். உழைக்காதவங்க நம்ம கொஞ்சம் வாக்கிங், ஜாக்கிங், எக்ஸசைஸ், பாட்டு பாடி, டான்ஸ் ஆடி ஏதாவது பண்ணி உடம்புக்கு வேலை கொடுக்கணும். இப்படி ஹீட்டை வந்து நம்ம நார்மல் பண்ணணும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, மிகினும் குறையினும் நோய் செய்யும். நீங்கள் பஞ்சாமிர்தத்தை நிறையா சாப்பிட்டாலும் வியாதி வரும், அதாவது அமிர்தத்தை நிறையா சாப்பிட்டாலும் வியாதி வரும், அதிகமாக உழைச்சாலும் வியாதி வரும், கம்மியாக உழைச்சாலும் வியாதி வரும், தண்ணி ஓவராக குடித்தாலும் வியாதி வரும், கம்மியாக குடித்தாலும் வியாதி வரும். அதாவது எல்லாமே அளவாக குடிக்கணும், அளவாக சாப்பிடணும். ஸோ சாப்பாடு தான் மருந்து, பட் சாப்பாடு ஓவராக சாப்பிட்டா வியாதி. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அந்த அளவு நமக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன். ஆடு மாடு கோழி எல்லாம் எது அளவு பார்த்து சாப்பிட்றதில்ல, அது உள்ளிருந்து சொல்லுது. மனுஷன் உள்ளிருந்து பயன்படுத்தாமல் புத்தியை பயன்படுத்தி இன்டர்நெட், கூகுளில், விக்கிபீடியாவில் படிச்சுட்டு பைத்தியம் முடிச்சு தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு பாடி என்ன சொல்லுது அப்படின்னு, இங்கே என்ன சொல்லுது அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டா இன்னைக்கு எவ்வளோ சாப்பிடணும், இன்னைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும், இப்படி எவ்வளோ தூங்கணுங்கிறது உடம்பே சொல்லும். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், உடலின் மொழியை, உடல் என்ன பேசுதுன்னு எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நாம் ஆரோக்கியமாக மட்டும்தான் வாழ்வோம். யாருகிட்டையும் போய் டெக்னிக் கற்றுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ பாடி லாங்குவேஜை தெரிஞ்சால் எல்லா நோய்களுக்கான டிஸ்கிரிப்ஷன் அதுவே எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க. இப்போ சாப்பாடு கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், சாப்பாடு குழம்பு ரசம் கொடுக்குறோம் இல்லையா, உங்களுக்கு குழம்பு பிடிக்கலையா, உங்களுக்கு வேண்டான்னு அர்த்தம். உடம்பு சொல்லுது இந்த குழம்பு நீ சாப்பிடாத, ரசம் ஊற்றும் போது பிடிக்குதா, அப்போ உடம்பு வேணும்னு சொல்லுது. அப்போ நம்ம பிடிச்ச ரசத்தை 3 தடவை ஊற்றி ஏன் சாப்பிடக்கூடாது? நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றும் இல்லைங்க, குழந்தைகள் எல்லாம் ஒழுங்காத்தாங்க இருக்குது. நம்ம குழந்தையா இருக்கும்போது ஒழுங்காத்தான் இருந்தோம், எது பிடிச்சிருக்கோ சாப்பிட்டோம், தூக்கம் வந்தால் தூங்கணும். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த குழந்தைத்தனத்தை விட்டுட்டு இயற்கையாக இருக்கிறத விட்டுட்டு செயற்கையாக மாறிட்டோம். இதுதான் வியாதி. மறுபடியும் கொஞ்சமாக, ரொம்பலாம் மாற வேண்டாம், கொஞ்சமாக இயற்கையை நோக்கி போனால் கண்டிப்பாக குணமாயிரும். கண்டிப்பாக சார். ஏன்னா எந்த ஒரு மெடிசன் ஆகட்டும், எல்லா ஒரு மருத்துவத்தை சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், அப்டேஷன் சொல்லுவோம். நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விதமான அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். இந்த அனாட்டமிக் தெரப்பியை பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு நாளில் ஏதாச்சும் அப்டேஷன் இருக்குங்களா சார்? இது கண்டிப்பாக நிறைய இருக்குது. அதாவதுங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், நோய் ஒன்றே, சிகிச்சை ஒன்றே. ஏற்கனவே இவ்வளோதான் நோய் இருக்குது, புதுசாலாம் எந்த நோய் வராது, ஏற்கனவே இருக்கிறது தான். அதே மாதிரி சிகிச்சை ஏற்கனவே இருக்குது, புதுசாலாம் யாரும் கண்டுபிடிக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம். ஸோ அறிவு என்பது ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு தான் வரும். போன வருஷம் பேசினேன் எனக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது.
ஸோ ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டே இருக்கிறேன். புது புது குருநாதரை பார்க்குறேன், புது புது பேஷண்ட்டை பார்க்குறேன், புது புது அனுபவங்கள். ஸோ கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் இருக்கும்னு வச்சுங்களேன். அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் 5 மணி நேரம் பேசி புரிய வைக்க வேண்டிய விஷயத்தை இப்போ 5 நிமிஷத்தில் பேசி புரிய வைக்க முடியும். எது வேணும் எது வேண்டாங்கிறது பிரிக்க முடியுது. ஸோ நிறைய விஷயங்கள் உலக மக்கள் எனக்கு சொல்லிக் கொடு நான் வந்து உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறனால உலகத்தில் இருக்கிற பல நல்ல உள்ளங்கள் எனக்கு புது புது விஷயத்தை அப்பப்போ சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எனக்கு புது புது குருநாதர்களாக வராங்க. அதனால ஒவ்வொரு நாளும் அறிவு அதிகமாகறனால கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. கண்டிப்பா சார். ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் வந்து அப்டேஷன்ல இருந்தாலும் புது புது விஷயங்கள், புது புது மெடிசன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிற மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்ல ஒரு கணிசமான தொகையை, ஒரு சதவீத அமௌண்ட்டை வந்து நோய்க்காக, அதாவது மருத்துவத்துக்காகவே ஒதுக்கி வச்சிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. நடுத்தர வர்க்கமாகட்டும் இல்ல பணக்கார வர்க்கமாகட்டும், எல்லாமே அவங்களுக்கெல்லாம் என்ன விதமான அறிவுரை சொல்ல விரும்புறீங்க சார் நீங்க? மொத்தமாக நான் 6 விஷயம் தான் சொல்லுவேங்க. எப்போ கேட்டாலும் சாப்பாடை ஒழுங்காக சாப்பிடணும், தண்ணி, தூக்கம், மூச்சு காத்து, உழைப்பு, மனசு. இந்த 6 விஷயத்தை நாம் ஒழுங்காக வச்சுக்கிட்டா உடம்பு தன்னைத்தானே ஒழுங்காக தான் வச்சுக்கும். அதுக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். பசி எடுத்தால் தான் சாப்பிடணும். பசி எடுக்காமல் சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடும் விஷம். பசி எடுத்து சாப்பிட்டா மருந்து. 2, சாப்பிடும்போது உதட்டை மூடி தான் மெல்லணும். சாப்பிடும்பொழுது உதடு பிரிஞ்சா அது குப்பை, உதட்டை மூடி மென்னா மருந்து. சாப்பிடும்போது கொஞ்சம் அளவு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக குடிக்கணும். தண்ணி ஓவராக குடித்தா சாப்பாடு ஜீரணமாகாது. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடாதீங்க, வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அஜினமோட்டோ, சோடாப்பு போடுற எந்த ஒரு சாப்பாடும் உடம்புக்கு கெடுதல் தான் பண்ணும். சாப்பிடும்போது டிவி பார்க்கக்கூடாது, சாப்பிடும்போது செல்ஃபோனில் பேசக்கூடாது, பேசவே கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்னால் பிரார்த்தனை பண்ணணும். சாப்பிடும்போது மனசை வந்து சாப்பாட்டில் வைக்கணும். இப்படி சாப்பிட்டா சாப்பாடு மருந்தாக மாறும். தண்ணியை பொறுத்த வரைக்கும் கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்க வச்சா தண்ணியில் உள்ள பிராணன் ஆவியாயிரும், அதுக்கு நுண்கிருமிகள் ஆவியாயிரும். இது உடம்புக்கு கெடுதல். லேசாக சூடு பண்ணி குடிங்க, கொதிக்க வச்சு குடிக்காதீங்க. தண்ணி அண்ணாந்து ஊற்றக்கூடாது. அண்ணாந்து லொடக்குன்னு ஊற்றும் போது எல்லா வியாதி வந்துடும். தண்ணியை வாய் வச்சு மெதுவாக குடிக்கணும். 1 குடி 4 முழுங்கு. ஒரு முறை தண்ணி குடிச்சா 4 பார்ட்டாக பிரித்து முழுங்குனா தண்ணி மருந்தாக மாறுது. கொசுவத்தி பயன்படுத்தவே கூடாது. 8 மணி நேரம் கொசுவத்தியில் படுக்கிறீங்களே, கொசுக்கு விஷம்னா நமக்கு என்ன பாயாசமா? அது விஷம் தான். இது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அட் எனி காஸ்ட் கொசுவத்தி யாருமே பயன்படுத்தக்கூடாது. கொசுவலை வாங்கி அதுக்குள்ளே போய் படுங்க. கொசுவத்தியில் பயன்படுத்தி தூங்குற யாரும் உருப்பட்டதா சரித்திரமே இல்லை. காத்தோட்டமான இடத்துல தான் எப்பவுமே இருக்கணும். கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது. டெய்லி கண்டிப்பாக 8 மணி நேரம் கண்ணை மூடி படுத்திருக்கணும். தூக்கம் வந்தாலும் சரி வராட்டியும் சரி 8 மணி நேரம் படுத்திருந்தாவே நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம். கண்டிப்பாக உடம்புல இருக்கிற 9 ஜாயிண்ட்டை டெய்லி ஆட்டி விட்டுருக்கணும். அடுத்து மனசை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயத்தை நல்ல மாதிரி மட்டுமே பேசணும். இந்த 6 விஷயத்தை நாம் ஒழுங்கு கொள்ளும் பொழுது உடம்பு தன்னைத்தானே நமது வியாதிகளை குணப்படுத்தி கொடுக்குது. ஏற்கனவே பயன்படுத்துகிற மருந்து மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி 6 மாதத்துக்கு அப்புறம் மொத்தமாக நிறுத்திட்டு வாழ்நாள் முழுவதும் நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கு நிறைய ஐடியாக்கள் இருக்குது. அந்த நான் பேசுகிற ஆடியோவை ஃபுல்லாக கேட்டு முடிக்கும் பொழுது கண்டிப்பாக புரியும். அதாவது வெப்சைட்டில் www.anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்டில் போனால் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, மலாய், உருது, இங்கிலீஷ்னு 7 லாங்குவேஜில் எல்லா வீடியோ ஆடியோ புக்ஸ் எல்லாம் ஃப்ரீ டவுன்லோட் இருக்குது. யாருக்கு வேணுமோ இந்த வெப்சைட்டுக்கு போகணும், டவுன்லோட் பண்ணணும். அவங்களே வீடியோ ஆடியோலாம் வீட்லேயே பார்த்துக்கலாம். ஃபோன் நம்பர் எதுக்குன்னா, ஒருவேளை அதில் சிக்கல் இருந்தாலோ இல்லை வந்து நம்ம வீடியோ வந்து வீட்டுக்கு கொரியர் வேணும்னாலோ புக்ஸ் இருக்குது, அது வீட்டுக்கு கொரியர் வேணும்னாம நீங்கள் ஃபோன் பண்ணலாம். என்கிட்ட பேசணும்னா ஏற்கனவே நான் பேசுகிற எல்லா வீடியோ ஆடியோவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட டைரெக்டாக நீங்கள் பேசிக்கலாம். இப்போ நான் கொடுக்குற நம்பர் ஆஃபீஸ் நம்பர். இதுக்கு கூப்பிட்டா கைட் பண்ணுவாங்க, எப்படி வந்து சிகிச்சை எல்லாம் கைட் பண்ணுவாங்க. அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் முடிஞ்சு அவங்கெல்லாம் அதை புக்கெல்லாம் படித்து முடிச்சோடனே அதுக்கப்புறம் கூப்பிட்டு நான் புக்கெல்லாம் படிச்சுட்டேங்க அப்படின்னு ஸ்பெஷல் டவுட் இருந்தால் கூப்பிட்டாங்கன்னா என்னோட பர்சனல் நம்பர் கொடுப்பாங்க, அதுலேயும் பேசிக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் செய்ய வேண்டியது என்னென்னா www.anatomictherapy.org ANATOMICTHERAPY.org இல்லை ஹீலர் பாஸ்கர்னு போட்டால் யூடியூப்பில் எல்லாமே வரும். இல்லை அலுவலக தொடர்பு கொண்டோம்னா 9944221007 9944221007 இந்த நம்பருக்கு கூப்பிட்டுட்டு டீட்டெயில் சொல்லுவாங்க. கேட்டு நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு வியாதி இருந்தாலும் ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் கண்டிப்பாக நமக்கு நாமே குணப்படுத்த முடியும். கண்டிப்பாக நேயர்களே, சார் சொன்ன மாதிரி www.anatomictherapy.com போனோம்னா எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் ஃப்ரீ சர்வீஸ்லேயே நமக்கான நோய்க்கான தீர்வு நாமளே தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இதில் நான் வெப்சைட் போய் பார்க்க முடியல, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கம்ப்யூட்டரை பற்றி தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணோம்னா புக்காக வாங்கி கூட நம்ம படிச்சுக்கலாம். இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க படிக்க சொல்லி அதுலேருந்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் சரி அதுக்கான தீர்வு நம்மளுக்குள்ளாரே இருக்குது அப்படின்ற விஷயங்கள் சார் மூலியமாக நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சது. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். உடல், மனம், அறிவு இது 3க்கும் தொடர்பு படுத்தி பல்வேறு விதமான நோய்களுக்கான தீர்வு முறைகள் நீங்க சொன்னது எங்களுக்கும் எங்களுடைய நேயர்களுக்கும் ரொம்ப பயனுள்ள விஷயமா அமைஞ்சது சார். கண்டிப்பா இயற்கை சார்ந்த விஷயங்களை நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா பல ஆண்டுகள் நம்மளுடைய முன்னோர்கள் மாதிரி பல ஆண்டுகள் நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிறேன்.
எங்களுடைய நேயர்களுக்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்கள் நேயர்களுக்காக பல அறிவு சார்ந்த விஷயங்களை தொடர்பு பண்ணீங்க. மிக்க நன்றி சார். எங்கள் விஐடி சமுதாய வானொலி 90.8 சார்பாக உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. விஐடி சமுதாய வானொலியை சார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். என்ன நேயர்களே, இன்றைய வல்லுநர் பார்வையில் அனாட்டமிக் தெரப்பி சார்ந்த விஷயங்கள்ல என்னென்ன விதமான நோய்களுக்கான தீர்வு, அனாட்டமிக் தெரப்பின்னா என்ன, அனாட்டமிக் தெரப்பியில எல்லா விதமான நோய்களுக்கும் தீர்வு காண முடியும், அனாட்டமிக் தெரப்பி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நாமே ஒரு டாக்டர் ஆகிட்டோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சார் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்களா இருந்திருக்கும் நம்புறோம். அடுத்த ஒரு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு மருத்துவர்கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்க துறை சார்ந்த விஷயங்களை தான் நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில பகிர்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில நம்ம கூட பேச இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் என் ராஜா, பத்மாவதி ரொமாட்டிக் கேர் சென்டர். நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜா. நான் ஒரு டாக்டர், நான் ஒரு ரொமட்டாலஜிஸ்ட். வெள்ளூரில் பத்மாவதி ரொமாட்டிக் கேர் சென்டர் கடந்த 4 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன். என்னை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து எம்பிபிஎஸ் படிப்பு வந்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் முடித்தேன். அதுக்கப்புறமா எம்டி மேற்படிப்பு சண்டிகரில் படித்தேன், பிஜிஐ சண்டிகரில். அதுக்கப்புறம் 3 வருஷம் சிஎம்சியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், பொது மருத்துவத்துறையில். அப்புறம் ரொமட்டாலஜி துறைக்கான மேற்படிப்பு டிஎம் ரொமட்டாலஜி 3 வருஷம் சென்னையில் முடிச்சுட்டு இப்போ வந்து வேலூரில் வேலை பார்த்துட்ருக்கேன். மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பல பிரிவுகள் இருக்குது. நீங்கள் சொல்கிற இந்த ரொமட்டாலஜி பற்றி நிறைய அவேர்னஸ் மக்கள்கிட்ட இருக்கா? ஆர்த்தோக்கும் இதுக்கும் நிறைய ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா? இல்லை எல்லாமே வந்து எலும்பு சம்பந்தமான விஷயங்களுக்காக தான் அணுக முடியுமா? இல்லை, இது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ ரொமட்டாலஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. எப்படி வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட், இப்படி ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் அப்படின்ற மாதிரி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி பொது மருத்துவம் முடிச்சுட்டு அடுத்து 3 வருஷம் மேல் படிப்பு படிக்கிறதா இந்த ரொமட்டாலஜி துறை. ஆர்த்தோபெடிக்ஸ்ன்றது வேற லைனில் போகிறது, அது சர்ஜரி ஃபீல்டு. இது வந்து மெடிக்கல் ஃபீல்டு. ரெண்டுத்தும் வேற வேற சம்பந்தம் கிடையாது. ஸோ இந்த ரொமட்டாலஜி அப்படின்றதுக்கு தமிழாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூட்டு, தசை மற்றும் இணைப்பு திசு. இதுதான் வந்து இதோட இது. 2 எலும்புகள் சேர்ற இடம் தான் வந்து மூட்டு, ஜாயிண்ட். சரிங்களா? 2 எலும்பு சேர்ற இடம் ஜாயிண்ட். ஸோ இப்போ எலும்புல பிரச்சனை இது கிடையாது. நம்ம பிரச்சனை வந்து ஜாயிண்ட்ல பிரச்சனை. 2 எலும்பு சேர. இப்போ உடம்புல எத்தனை எலும்புகள் ஜாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. நீங்க கையில ஜாயிண்ட் இருக்குது, காலில் ஜாயிண்ட் இருக்குது, எல்லாமே ஜாயிண்ட் தான். ஸோ இந்த ஜாயிண்ட்ல வர அத்தனை பிரச்சனைகளும் வந்து ரொமட்டாலஜி சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி சில நேரங்களில் வந்து அந்த சேர்ந்திருக்கிற இணைப்பு திசு அதெல்லாமும் ரொமட்டாலஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். சரி சார், இந்த நோய் வருவதற்கான முக்கியமான காரணம் என்ன சார்? ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா? அந்த முதுகெலும்பு வீக்கமா இருக்கலாம், இல்ல கை கால் வீக்கமா இருக்கலாம், இல்ல முட்டி வீக்கமா இருக்கலாம். இது வருவதற்கான முக்கியமான காரணம் என்ன? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல ரொமட்டாலஜியில் என்னென்ன நோய்கள் இருக்குன்றது நமக்கு தெரியணும். எப்படி வந்து இப்போ நீங்க வந்து ஒரு காய்ச்சலோட போறீங்க மருத்துவரை, காய்ச்சலுக்கு ஏதாவது மருந்து இருக்குதா? கிடையாது. காய்ச்சல் ஏன்றதுக்கு தான் மருந்து இருக்குது. காய்ச்சல் வந்து மலேரியா காய்ச்சல்னா மலேரியாவுக்கு மருந்து, டைஃபாய்டு காய்ச்சல்னா டைஃபாய்டுக்கு மருந்து, டெங்குனா டெங்குக்கு மருந்து. அதே மாதிரி முட்டு வலின்றது ஒரு நோயோடைய அறிகுறி. ஸோ முட்டு வலி ஏன் வருதுன்றதுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சு வைத்தியம் பார்த்தாதான் அந்த முட்டு வலி சரியாகும். இப்போ மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்ன செய்யறாங்க, முட்டி வலி எந்த ரொமட்டாலஜி கிட்டத்தட்ட ஒரு 30-40 வியாதிகள் இருக்கு. அனைத்துக்குமே அறிகுறி நோயாளிக்கு வரப்போறது வந்து முட்டி வலி தான். ஸோ முட்டி வலின்றது வந்து பொதுவாக என்ன செய்யறாங்கன்னா, முட்டி வலி இருந்ததுன்னா ஒரு வலி ஊசி போட்டுக்கிறாங்க, 4 நாளைக்கு வலி மாத்திரை சாப்பிட்டு வந்துடுறாங்க. 4 நாளைக்கு நல்லா இருக்குது, திருப்பி 4 நாள் கழிச்சு திருப்பி வலி வருது, திருப்பி வலி ஊசி போட்டுக்கிறாங்க, வலி மாத்திரை சாப்பிட்றாங்க. ஆனால் இது நோயை குணப்படுத்துறதும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த முட்டிகள் வந்து தேயறதையும் வந்து அதாவது மூட்டுகள் பாதிப்படைகிறதையும் இந்த வலி மாத்திரை தடுக்க போறதில்ல. ஸோ இந்த ரொமட்டாலஜியில் நிறைய இருக்குது. இதில் முக்கியமாக என்ன நோயின்னு பார்த்தீங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இதுதான் வந்து நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்ட நோய். இந்த நோயோட அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டி வலிக்கிறது, பீங்கிறது, காலையில் தூங்கி எழுந்தா விரல் மடக்க முடியாமல் இருக்கிறது,
நாளடைவில் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு நம்ம சரியான முறையில் வைத்தியம் பார்க்கலைன்னா விரல் வளைஞ்சிடுறது, முட்டி தேஞ்சு போயிடுறது. குறிப்பாக வந்து இது பெண்கள் 20லேருந்து 40-50 வயசு, ஆனால் ஆண்களுக்கும் வரலாம், இப்போ குழந்தைங்களுக்கு வரலாம், 60 வயசுக்கு மேலேயும் வரலாம். ஸோ இதுதான் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோட முக்கியமான நோய். இதே மாதிரி அடுத்து நாங்கள் அதிகமாக பார்க்குற என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சொரியாசிஸ் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சொரியாசிஸ் நோய், இந்த தோலில் சொரியாசிஸ் இருக்கவங்களுக்கு 40% சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். ஸோ யாருக்கெல்லாம் சொரியாசிஸ் உடம்புல இருக்குது, நீங்கள் சொரியாசிஸ்க்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு முட்டி வலி வருதுன்னா அப்போ இதுவும் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்டது. அடுத்து நம்ம அதிகமாக பார்க்கறது வந்து கவுட் அப்படின்னு சொல்கிற வியாதி. கவுட்ன்றது ரத்தத்தில் யூரிக் ஆசிட் அமிலம் ஜாஸ்தியாக இருக்கிறது. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கட்டை விரலாண்ட வலிக்கும், வீங்கும், கால் கட்டை விரல் சரியாகவும் திருப்பி வலிக்கும், வீங்கும், இது ஒன்று. அப்புறம் நார்மலாக வயசில் எல்லாருக்கும் முழங்கால் முட்டி தேய்மானம், வயசானவங்களுக்கு வர கழுத்து வலி, இடுப்பு வலி, அதெல்லாம் தேய்மானத்தில் வருது. அடுத்து வந்து சின்ன வயசில் வர இடுப்பு வலி, பேக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 20 வயசு 25 வயசு பையனுக்கு வந்து பேக் பெயின் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்தா காலையில் குடிஞ்சிட முடியும். அதெல்லாம் வந்து இந்த ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்டது. அது சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இது வலிக்கு வந்து மருந்து முறை கிடையாது. வலி 1000 காரணத்தினால வரலாம். அப்போ வலி வந்து இப்போ உங்களுக்கு வந்து முட்டி வலி இருக்குதுன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸும் இருக்கலாம், சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸும் இருக்கலாம், தேய்மானமும் இருக்கலாம், இல்லை இந்த ஆங்கிலோசிங் ஸ்பாண்டலைட்டிஸ், இல்லை கவுட், இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னோட என்னன்னா, நம்ம நோய் வலி வந்தது அப்படின்னு சொன்னால் உடனே வந்து வலிக்கான காரணத்தை கண்டறியணுமே தவிர போய் வலி மாத்திரை போட்டுக்கூடாது. ஸோ இது எல்லாமே ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்ட பிரிவு தான். சரி சார், இதை பற்றி அவேர்னஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறையா இதிலே வந்து நிறைய வகைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இப்போ எனக்கு மூட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட பார்த்துருவாங்க. ஸோ அவர் வந்து நார்மலாக ஏதாவது விஷயம் செய்யலாம். ஸோ மக்கள்கிட்ட வந்து எப்படி அவேர்னஸ் இருக்குது, அவங்க பிரிச்சுக்கிறாங்களா வந்து நம்மளுக்கு இப்போ இந்த நோய் இருக்குது, இவர்கிட்ட தான் போய் இப்போ பார்க்கலாம்? இதில் நான் உங்களுக்கு ஒரே ஒரு சில வரேன்னா, இதில் ஆர்த்தோபெடிக்ஸை தாராளமாக முட்டி வலியை பார்க்கலாம். இதில் அவங்களுடைய பகுதியும் தான் இது. முழங்கால் முட்டி தேஞ்சிருந்தால் அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஆர்த்தோபெடிக்ஸ் பார்க்கக்கூடாதுன்றது இது எதுவும் கிடையாது. ஆனால் முடக்குவாத நோய் அப்படின்னு வரும்போது வந்து ஸ்பெஷாலிட்டி, மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி ஆகிடுது. முடிஞ்ச வரைக்கும் ஆர்த்தோபெடிக்ஸ் நண்பர்கள் வந்து இந்த மாதிரி பேஷண்ட் வந்ததுன்னா அவங்களே எங்களுக்கு சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி முடக்குவாத நோய், அதாவது தேய்மானத்தை அவங்க பார்த்துக்கிறாங்க. முடக்குவாத நோயின்னு வரும்போது வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போ பிரச்சனை அதிகமாக எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆர்த்தோபெடிக்ஸையும் பார்க்காம, ரொமட்டாலஜிஸ்டையும் பார்க்காம, லோக்கலாக வந்து நாட்டு மருத்துவமோ இல்லைன்னா வந்து அங்கேயே ஊரில் கிராமத்தில் ஊசி போட்டுக்கிறது, வலிவா, அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை தான் வந்து நாங்கள் வேணான்னு நினைக்கிறோம். ஒரு தடவை அவங்க கரெக்டாக அது பார்த்தாங்கன்னா என்னன்றது இது தெரியும். அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரொமட்டாலஜிஸ்ட் வந்து பற்றாக்குறையும் நிறைய இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா மொத்தமாக வந்து 50-52 ரொமட்டாலஜிஸ்ட் தான் மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே மொத்தம் குவாலிஃபைடு ரொமட்டாலஜிஸ்ட் வெறும் 1000 பேர் தான். ஸோ நீங்கள் 52 ரொமட்டாலஜிஸ்டில் வந்து சென்னையில் மட்டும் ஒரு 20 பேர் இருக்காங்க, திருச்சியில் ஒரு 18 பேர், கோயம்புத்தூரில் 4-5 பேர். மொத்தமாக இந்த வேலூர் மாவட்டம், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருப்பத்தூர் வரைக்கும், திருவண்ணாமலை வரைக்கும் ரொமட்டாலஜிஸ்ட் கிடையவே கிடையாது. சிஎம்சி வேலூரை தவிர வேறு யாரும் ரொமட்டாலஜிஸ்ட் இல்லை. நான் வந்தப்போ, நான் முதல்ல ஆரம்பித்தப்போ. ஸோ நான் முதல்ல 3 வருஷம் ஆரம்பிக்க முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஜனங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியவே இல்லை, முட்டி வலி தான் வந்து பார்க்கணுன்றதே அவங்களுக்கு தெரியல. ஸோ நான் ஒரு பேஷண்ட்டாக வந்து இந்த மாதிரி வலி குறையுதோ, இதெல்லாம் மருந்துகள் இருக்குதா அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு இன்னொரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்து தான் வந்து நாங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வரோம். கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு 4500 பேர் பார்த்துருக்குறோம் வேலூர் மாநகரத்தில் இந்த 3 வருஷத்தில். அதில் இந்த ரொமட்டாய்டு நோய் ஒரு 1000 பேருக்கு இருக்கலாம். ஸோ அவேர்னஸ் கம்மி. இதுக்கான விழிப்புணர்வுகள் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி உலக ஆர்த்ரைட்டிஸ் தினம் வருது, வேர்ல்டு ஆர்த்ரைட்டிஸ் டே. அந்த வேர்ல்டு ஆர்த்ரைட்டிஸ் டே அப்போ நாங்கள் நிறைய சிஎம்இ ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம், இலவச மருத்துவ முகாம் செய்கிறோம் அந்த அக்டோபர் 12ஆம் தேதி. இந்த மாதிரி அவேர்னஸ்களை பரப்ப முயற்சி பண்ணுறோம். ஆனாலும் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதுன்னா நோயாளிகள் வந்து இதை சீக்கிரமாக பயனடையலாம். நாளை வியாதி அதிகமாயிட்டு உடம்பு டேமேஜ் ஜாஸ்தி ஆகிட்ட அப்புறமா பார்த்துக்கிறதோட சீக்கிரம் பார்த்தா நல்லது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பிகினிங் ஸ்டேஜில் பண்ணிட்டா வந்து அதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சார், இந்த உணவுப் பொருட்கள், எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள், சில விஷயங்களை, சில உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது வாயு அதிகமாகுது, சில பொருட்கள் ஃபேட்டை கம்மி பண்ணணும். ஸோ சில உணவு வகைகளை தடுக்கும் போது இந்த மாதிரியான நோய்களை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இதில் வந்து உணவு கட்டுப்பாடு இருக்கிற ஒரே ரொமட்டாலஜி நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுட்டுன்னு சொல்கிற இந்த யூரிக் ஆசிட் அமிலம் ஜாஸ்தியாக இருக்குது. அது வந்து பெண்களை தாக்குறது கிடையாது. குறிப்பாக ஆண்கள் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறவங்க, ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து இந்த யூரிக் ஆசிட் அமிலம் ஜாஸ்தியாக இருந்து முட்டி வலி வருதுன்னா நம்ம சொல்ல வர கருத்து அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் ஃபுட், மீன், மட்டன், சிக்கன் சுத்தமாக அதை வந்து நிறுத்திடணும். அவங்களுக்கு மட்டும் தான். மற்றபடி மற்ற எந்த விதமான மூட்டுவாத நோய்க்குமே நாங்கள் என்ன அறிவுரை சொல்கிறோன்னா, ஈட் ஹெல்த்தி தான். பழம் சாப்பிடுங்க, காய்கறி சாப்பிடுங்க,
மற்றபடி வந்து உருளைக்கிழங்கோ கருணக்கிழங்கோ வாழைக்கோவோ நம்ம இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது எதுவும் அறிவியல் பூர்வமாக ப்ரூவ் ஆகல. முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் நம்ம பார்த்தா காமனான நோய்க்கு வந்து மீன் வந்து மிக நல்லது. நீங்கள் ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மருத்துவ ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபிஷ் கேப்சியூலும் ஒரு மருந்தாக கொடுக்குறாங்க. இந்த நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்து மிக நல்ல உணவு, முடக்குவாதம் இருக்கும். ஆனால் யூரிக் ஆசிட்னு சொல்கிற அமிலம் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து நம்ம உணவு கட்டுப்பாடு, நான் வெஜிடேரியன் வேணான்னு சொல்கிறோம். மற்றபடி சில பேர்லாம் வருத்தமாக இருக்கும், 2 வருஷம் 3-4 வருஷமாக முடக்குவாத நோய் இருக்கும், 4 வருஷமாக வந்து எதையுமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க, கிழங்கும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, நான் வெஜிடேரியன் ஃபுட்டும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, நான் எதுவுமே சாப்பிடல டாக்டர் எனக்கு இன்னும் சரியாகலை அப்படின்வாங்க. அப்போ நான் சொல்லுவோம் அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை இல்லையா? சம்மந்தம் இல்லாதது சாப்பிடாம விட்டுறதுனால நோய் சரியாயிட போகிறது கிடையாது. அது வந்து நம்ம இன்னும் இருக்க தான் செய்யுது இந்த மாதிரி கிழங்கு அதெல்லாம். ஆனால் வந்து அது ஒரு இது கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம். நோய்க்கான மருந்து சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட வந்து எந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் அதிகமாக வருவாங்க? மூட்டு வலிக்கு வராங்களா, இல்லை வந்து வேற ஏதாவது சொன்னீங்க இந்த ஜாயிண்ட்டு, இந்த ஒர்க் பண்ணுறாங்க நிறைய ஃபீல்டு யங்ஸ்டர்ஸ் இப்போ நிறைய வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பெரியவங்கன்னு பார்த்தீங்கன்னா வயசானவனே அவங்களுக்கு முட்டு வலி அந்த மாதிரியான விஷயம் வந்துடும். ஒரு வயசாயிடுச்சு அதனால நம்மளுக்கு வருதுன்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கே வந்து இந்த மூட்டு வலி, முதுகெலும்பு வீக்கம் அந்த மாதிரியான ஸ்டிஃப்னஸ் அந்த மாதிரிலாம் வருது. எந்த மாதிரியான பேஷண்ட் வந்து உங்களை வந்து இப்போ வந்து மீட் பண்ணுறாங்க அதிகமாக? இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2 குரூப் ஆஃப் பேஷண்ட் தான். ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி வயசாய் தேஞ்சு போகிறது, எனக்கு முழங்கால் முட்டி வலிக்குது, மாடி படி ஏறினா வலிக்குது, ரொம்ப நேரம் குனிஞ்சு வீடு பெருக்குனா வலிக்குதுன்னா 50 வயசு 60 வயசு தான் உங்களுக்கு வந்து முட்டி தேஞ்சிருக்கு. ஆனால் அந்த முட்டி தேய்மானத்துக்கு வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், கால்சியம் மாத்திரை சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சுக்க போகிறோம். ஆனால் முக்கியமான குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20-40 வயசு, 20லேருந்து 40 வயசுக்குள்ள, 15லேருந்து கூட வச்சுக்கலாம் நீங்கள் 40 வயசுக்குள்ள இந்த மாதிரி முட்டி வலிக்குது வீங்குதுன்னு வரவங்களுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, இது முடக்குவாத நோயா இல்லையா. இப்போ நார்மலாக ஐடியில் இருக்கிறாங்க, இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே உட்காந்து கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்காங்கன்னா கழுத்து வலி வரதான் செய்யும். அவங்களெல்லாம் நம்ம வாத நோயின்னு சொல்ல போறது இல்லை. அவங்களுக்குலாம் நம்ம அது வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். இது மூட்டு வாதமா இல்லையா? ஆர்த்தரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இது. ஆர்த்தரைட்டிஸ் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. சார் அடுத்ததாக ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சர்க்கரை நோய் வந்துச்சுனாவே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லுவோம், போயிட்டு கிட்னி அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கோ, உனக்கு பிபி இருக்கான்னு பார்த்துக்கோ, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவோம். ஒரு நோய்க்கு வந்தவொடனே அடுத்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சர்க்கரை நோய் இருந்ததுன்னா இதே நோய் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொமட்டாலஜிக்கு விஷயமான நோய்கள் வரும்போது நம்ம எந்த மாதிரியான அவேர்னஸாக வச்சுக்கணும்? இது வந்திருக்கு நம்ம போயிட்டு உடனே டாக்டரை பார்க்கணும், ஏதாவது தொடர்புடைய நோய்களாக இருக்கும்? சொரியாசிஸ் உங்களுக்கு இருக்குது, தலையில இப்போ சொரியாசிஸ் இருக்கு, உடம்புல சொரியாசிஸ் இருக்கு, உங்களுக்கு வந்து முட்டி வலி வருதுன்னா அப்ப நீங்க உடனே பார்க்கணும். இன்னொன்னு, நீங்க நிறைய ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறீங்க, ஆல்கோஹால் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு முட்டி வலி வருதுன்னா உடனே அதுக்கு சம்பந்தம் உண்டு. வீட்டில் யாருக்காவது முடக்குவாத நோய் இருந்ததுன்னா உடனே வந்து அம்மா அப்பாவுக்கு இருக்குது, இல்லை அண்ணன் தம்பிக்கு இருக்குது, ரொமட்டாலஜி ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு வலி வந்ததுன்னா உடனே செக் பண்ணிக்கணும். வந்து குடும்பத்தில் சில நேரங்கள் அதிகமாக ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் வரணும் அவசியம் உடனே இந்த மாதிரி சொன்னால் பயமே என்னன்னு பார்த்தா உடனே நோயாளி வந்து என் பசங்களுக்கு வருமானு உடனே கவலைப்படாங்க. அப்படி கிடையாது, வரணுன்ற அவசியம் கிடையாது. ஒருவேளை அந்த நோய்க்கான அறிகுறி இருந்தால் செக் பண்ணிக்கணும். ஆனால் நம்ம அதிகமாக பார்க்குற இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து அது ஏன் வருதுன்றதுக்கான காரணம் கிடையாது. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் குனியா ஜுரம் மாதிரி வரும், இல்லை சாதாரண ஜுரம் வரும். ஜுரம் வந்த அப்புறம் முட்டி வலி வந்துருச்சு டாக்டர் அப்படின்வாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து முடக்குவாத நோயாக தான் இருக்கும். இதோட தொடர்பு படுத்தி ரொம்ப கிளியராக பார்க்குது, ஒரு தனியான செக்மெண்ட் இது. ஆனால் முடக்குவாத நோய் இருக்கிற அத்தனை பேருக்கும் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை செக் பண்ணிக்கணும். இப்போ நார்மலாக இருக்கிறவங்களோட ரொமட்டாய்டு பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸ்க்கு வர சான்ஸ் ஜாஸ்தி, ஹைப்பர் டென்ஷன் வர சான்ஸ், அது நிறைய ஆராய்ச்சி பூர்வமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரொமட்டாலஜி பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை சுகர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, பிபி இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். அது ஒன்றத்தோட ஒன்று சம்மந்தப்பட்டது. ஆனால் அதனால இது வரல. ஆனால் சம்மந்தம் இது வந்தால் அது வாய்ப்பு நிறைய வாய்ப்பு. இது ஒழுங்காக வைத்தியம் பார்க்கலாம், அது வரலாம் வரதுக்கு. அதாவது இது ஒரு இதுவே இருக்குது, ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அண்ட் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு ஒரு இதுவே இருக்குது. அதில் அதை என்னோட பட்டப்படிப்பப்போ அதை பற்றி தான் ஆராய்ச்சியாக பண்ணியிருந்தேன். தீசிஸ் சப்மிட் பண்ணதே அதில் தான். இந்த ரொமட்டாய்டில் வந்து டயபெட்டிஸ் அதிகம் வருது, ரொமட்டாய்டு இருக்கவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் நிறைய வருதுன்ற ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சதே தான். ஓகே சார், நம்ம மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசணும், மேலும் பல விஷயங்கள் பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே, மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. Macha Mintu, you're going on cycle to college? Hey, girls will laugh at you, dude. Macha Chintu,
Let's save our environment first. You know what? We have to reduce our fuel consumption and try to reduce the air pollution. So let's save our planet. You wanna join me? Believe me, girls will love it. Hey, wait. Let me bring my cycle. Go green. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில டாக்டர் என் ராஜா ரொமட்டாலஜிஸ்ட் நம்ம கூட இருக்காரு. அவர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சார், இந்த நோய்க்கு, இந்த மூட்டு வீக்கம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மாத்திரை நிறைய பேர் எடுத்துப்பாங்க, கண்டினியூஸாக எடுத்துப்பாங்க. சில பேர் வந்து எடுக்காமல் விட்டுருவாங்க. ஸோ ரொம்ப நாள் எடுக்கிறது, மாத்திரைகள் எடுப்பதனாலையும் சில டைம் வந்து பாதியிலே வந்து அந்த வலி கம்மியானோடனே அந்த மாத்திரையை நிறுத்துவாங்க. இதனால என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்? இப்போ எங்கள் வைத்திய முறையில் பார்த்தீங்கன்னா எங்களோட மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா, நோயாளிகள் வந்து மாத்திரை எழுதிட்டு நல்லா வலி குறைஞ்சா கூட 2 மாதம் கழித்து மாத்திரை சாப்பிட்டா லிவர் கெட்டுடுமா, கிட்னி கெட்டுடுமான்னு கேட்குற முதல் கேள்வி தான். இதில் வந்து ஒரு சின்ன இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. அதாவது மாத்திரை சாப்பிட்டா லிவர் கிட்னி ஃபெயிலுன்னு வந்துருன்றதையும், டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் மாத்திரை சாப்பிட்டா வருதுன்றது வித்தியாசம் இருக்குது. மாத்திரை சாப்பிட்டா லிவர் கெட்டுரும், கிட்னி கெட்டுரும்ன்றது டாக்டரே பார்க்காம மெடிக்கல் ஷாப்பில் அவங்களே ஏதாவது ஒரு டோஸில் சாப்பிட்றதானே தவிர, நீங்கள் இதுக்கான மருத்துவர், ரொமட்டாலஜி மருத்துவரை பார்த்து ஒழுங்காக மாத்திரை போட்டுட்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக சில டெஸ்ட் இருக்குது, அதை பண்ணிட்டு சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நீங்கள் வந்து அரசு பொது மருத்துவமனை மாதிரிலாம் நீங்கள் சென்னை போய் பாருங்கள், கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் நிறைய டயாலிசிஸ்க்கு வராங்க தினமும். நீங்கள் ஒரு மாதம் உட்காந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரே ஒரு நோயாளி கூட நான் இந்த மாதிரி வந்து ரொமட்டாலஜி டாக்டரை பார்த்து மருந்து சாப்பிட்டு என் லிவர் கெட்டுடுச்சு, கிட்னி கெட்டுடுச்சுன்னு வரப்போகிறது கிடையாது. அவங்க வரவங்க எல்லாருமே ஒன்று சக்கரை கண்ட்ரோல் ஆகாமல், இல்லை தானாக வேற ஒரு கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளத்தினாலேயோ, இல்லைனா வந்து யாராவது ஒருத்தர் அவர் படித்தவரா இல்லையான்னு தெரியாது, ஏதாவது ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்றது, அது ஹெவி மெட்டல் இருக்கும், அவங்க டாக்டரே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிறதான தவிர தைரியமாக சாப்பிட்லாம். நான் என்னோட பெரிய ஒரு நோயாளிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது புரிய வச்சு சாப்பிட்டா. ஆனால் இப்போ நல்லா ஆயிட்டதுக்கப்புறமா அவங்களே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நல்லா ஆனதுக்கப்புறமா. ஆனால் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, பயப்படுறாங்க நிறைய. ஆனால் இது வந்து இந்த பயம் வந்து தேவையில்லாதது. ஸோ மாத்திரை தேவையில்லாமல் சாப்பிட்றது தப்புதான்றது உண்மை. ஆனால் மாத்திரையே போடாமல் விட்டால் இந்த நோயில் வந்து அதோட பாதிப்புகள் இதை விட ஜாஸ்தியாக இருக்க போகுது. ஸோ நம்ம ரெகுலராக செக் பண்ணி போட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்ததான் இந்த சிகிச்சை முறை எப்படி சார்? ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குமா? உங்களோட சிகிச்சை முறை பற்றி சொல்ல முடியும்? இதில் வந்து ரொமட்டாய்டாலஜிக்கு வந்து சில மருந்துகள் இருக்குது. ஒரு 3-4 மருந்து தான் இருக்குது முக்கியமாக. இந்த 3-4 மருந்தை வந்து நம்ம ஒழுங்காக போட்டால் சில பேருக்கு 2 மருந்துலேயே சரியாயிடலாம், சில பேருக்கு 3 மருந்து, சில பேருக்கு 4 மருந்து ஆகலாம். மருந்துகள் அளவு வச்சு தான் அதோட மருந்து செலவு. ஸோ இப்போ வந்து ஒரு தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 1000-1500 ரூபாய் ஆகலாம் மருந்து செலவு நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் இப்போ வந்து இந்த ரொமட்டாலஜி துறை எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குதுன்னா, படுக்கையாக இருக்கிறாங்க ஒரு ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்ட பேஷண்ட், கை கால் அசைக்கவே முடியல மூட்டுவாத நோயிலனா கூட அற்புதமான மருந்துகள்லாம் வந்துடுச்சு. அதுக்கு பேர் பயாலஜிக்கல்ஸ். லாஸ்ட் 5 வருஷமாக இந்தியன் மார்க்கெட்டில் இதெல்லாம் வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஒரு 1 lakh 1.2 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது. சில நேரங்களில் இது அரசாங்கம் இலவசமாகவும் கொடுக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 60 பேஷண்ட் அமைச்சிருக்கிறேன், சென்னை பொது மருத்துவமனைக்கும் கீழ்ப்பா மருத்துவமனைக்கும். இந்த மாதிரி. ஆனால் எல்லா மருந்துகளும் கிடைக்கிறது கிடையாது. எந்தெந்த மருந்து அவைலபிளாக இருக்குதோ அதை நம்ம ஒன்றும் ப்ரைவேட்டாக போட போகிறது இல்லை. இதெல்லாம் ஒரிஜினலான விலை வந்து ரொம்ப லட்சக்கணக்கு 4 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி இருந்தது வந்து 1 லட்சம் 1.25 லட்சம் குறைஞ்சிருக்குது. இது நாளடைவில் இன்னும் குறைந்து தான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் நாளைக்கு முட்டியே தேஞ்சு போச்சு, முட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ண போறீங்கன்னா லட்சக்கணக்கில் தான் செலவு பண்ண போகிறோம். ஒரு முட்டி மாத்திரம் 2 லட்சம் ஆகுது, 2 முட்டிக்கு 4 லட்சம் ஆக போகுது. ஆனால் இது வந்து எல்லாருக்கும் தேவையில்லை. நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் 10 பேர் ரொமட்டாலஜி பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அதில் 9 பேருக்கு மருந்து மாத்திரையே போதும். உடனே ஜனங்க பயந்துக்கூடாது ரொம்ப காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட். அந்த காஸ்ட்லி யாருக்கு வருதுன்னா, ஜனங்க லேட்டாக வரதுனால உங்களுக்கு தான் அது. நீங்கள் வந்து மருந்து ரொம்ப நோய் ஜாஸ்தியாகி மருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத நேரத்துக்கு வந்து அப்போ வந்து 5 வருஷம் 6 வருஷம் ஆகிடுது, ரொம்ப வலி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா இந்த மருந்து வேலை செய்யாதப்போ அப்போ இந்த மாதிரி காஸ்ட்லி இன்ஜெக்ஷன் தேவைப்படுது. நம்ம முதல்ல 6 மாதம் 4 மாதத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. இதில் ஒரே ஒரு புள்ளி வர இருக்குது. இந்தியாவில் வந்து ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்ட நோயாளிகள் ரொமட்டாலஜி டாக்டரை பார்க்கறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 வருஷம் ஆகுது. இதுதான் அதாவது தேடி கடைசியாக யார் டாக்டர்னு கண்டுபிடிச்சி பார்க்கறதுக்கு 3 வருஷம் ஆகுது. இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டா. நீங்கள் அப்போ நினச்சி பாருங்கள், வட மாநிலங்களில் இன்னும் மிக படிப்பறிவு கம்மியாக இருக்கவங்களாம் எவ்வளோ வருஷம் ஆகுதுன்றது. ஆனால் வெளிநாட்டில் அப்படி இல்லை. நீங்கள் இந்தியாவை தவிர விட்டுடுங்க, நீங்கள் வேறு எந்த நாட்டுக்கு போய் இந்த ரொமட்டாலஜி பிரச்சனை இருந்தாலும் டைரெக்டாக டாக்டர் பார்ப்பார். அவர் வந்து ரொமட்டாலஜிஸ்ட்டை பாருன்னு சொல்லிடுவார், ரொமட்டாலஜிஸ்ட் பார்த்துருவாங்க. நமக்கு இன்னும் அந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் வந்து மாத்திரையில் போட்டால் இது வந்துடும் அது வந்துடும் பயந்துக்கிட்டு நிறைய பேஷண்ட் வந்து என்ன ஆகிடுறாங்கன்னா வீல் சேருக்கு போயிடுறது, அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி நம்ம பயந்துக்க தேவையில்லை. இதில் ஒன்றும் ஆகாது. நீங்கள் தைரியமாக மாத்திரை போடுங்க. ஆனால் அதுக்கு மானிட்டர் பண்ணி போடணும். இதுக்குன்னு டெஸ்ட் இருக்குது. அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருந்தால் டோஸ் மாடிஃபை பண்ணால் போதும். ஸோ மாத்திரைக்கு பக்க விளைவுகள் இருக்குதானா? எல்லா மாத்திரையும் இருக்குது. ஆனால் வருதான்றது தான் கேள்வி. வரது வந்து ரொம்ப மிக குறைவு தான்.
சரி சார். அடுத்ததா இப்போ வந்து ஆர்த்தோல ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து டாக்டர்ஸே வந்து ஃபிசியோதெரப்பி சஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்ம ரெமட்டாலஜி ஃபீல்டில் வந்து எந்த மாதிரியான ஃபிசியோதெரப்பியோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணும்போது அதனுடைய தன்மையை கம்மி பண்ணிக்க முடியுமா? ரொமட்டாலஜி ஃபீல்டில் கண்டிப்பாக எக்ஸசைஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதில் ஒன்று இப்போ என்னோட இதுலேயே பார்த்தீங்கன்னா, என்னோட ரொமட்டாலஜி செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நோய் தீவிரமாக இருக்கும்போது ஃபிசியோதெரப்பி பண்ணால் அந்த நோய் குறையாது, வலி ஜாஸ்தி ஆகிடும். தேய்மானத்தில் ஃபிசியோதெரப்பி பண்ணால் சுமாராக இருக்கும், அதில் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ வந்து அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, நோயை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபிசியோதெரப்பி பண்ணணும். ஆனால் ஃபிசியோதெரப்பிக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது. இப்போ கையில் வளைஞ்சு போச்சுன்னா கை எக்ஸசைஸ் இருக்குது. சில பேருக்கு லேசாக கை வளைய ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கு வந்து ஸ்ப்ளிண்ட்லாம் போடுவாங்க ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்து, கேப் மாதிரி கொஞ்சம் விரல் நேராக்கிறதுக்கு, அந்த மாதிரி ரோல்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு, சின்ன பங்குனாலும் முக்கிய பங்கு இருக்குது ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும். அடுத்தது அந்த ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் தவிர்த்து வேற எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நோய்கள் வரும்? இதுக்கு அடுத்து வந்து இந்த ஆர்த்தரைட்டிஸ் குரூப்பை விட்டுடுங்க. அதான் நான் இப்போ பேசுனது, இந்த ரொமட்டாய்டோ, சொரியாட்டிக்கோ, கவுட்டு, தேய்மானம் விட்டுட்டு இன்னும் ஒரு பெரிய குரூப்பே இருக்குது இந்த ரொமட்டாலஜி நுரையீரல். அதாவது எஸ்எல்இன்னு ஒரு வியாதி இருக்குது. எஸ்எல்இ லூப்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது பார்த்தீங்கன்னா சின்ன வயசு பெண்கள் 15லேருந்து 25 வயசு, ஜுரம், முட்டி வலி, முடி கொட்டுறது, வாய்ப்புண்ணு, வெயிட் குறையிறது, அவங்கெல்லாம் வந்து உடனே கண்டுபிடிச்சி வைத்தியம் பார்க்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இந்த உள்ளுறுப்புகள் பாதிப்படையலாம். எஸ்எல்இன்ற ஒரு நோய் இருக்குது. அப்புறம் தோல் டைட்னஸ், ஸ்க்ளீரோடர்மான்ற ஒரு வியாதி இருக்குது. இந்த மாதிரி வந்து ரொமட்டாலஜியில் வந்து நிறைய செக்மெண்ட் இருக்குது. வாஸ்குலைட்டிஸ் அப்படின்லாம் இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல நான் நினைப்பேன். இப்போ வந்து ரொமட்டாலஜியோட 2% ஆஃப் பாப்புலேஷனுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது. நான் சொல்றது ஒரு வியாதி. ஸோ வேலூரில் மட்டும் நீங்கள் வேலூர் சுற்றி மாவட்டத்தில் 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 20,000 பேருக்கு இருக்குது. அப்போ 20,000 பேரில் இது வரைக்கும் 1000 பேர் தான் பார்த்துருக்குறேன், மிச்சம் இருக்காங்களா எங்கன்னு தெரியல. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வந்து ரொமட்டாலஜி நோய்களுக்கு வந்து நிறைய இருக்குது. ஸோ ரொமட்டாலஜி நோய்கள் நிறைய இருந்தால் கூட அந்த அவேர்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களால வந்து அது கரெக்டான டைமில் வந்து ரிப்போர்ட் பண்ண முடியல. இப்போ சிஎம்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இதில் சிஎம்சியில் வந்து ரொமட்டாலஜி அப்பாயின்மெண்ட் டாக்டரை பார்க்கறதுக்கான கிடைக்கிற நேரம் வந்து 3 மாதம் ஆகுது. அப்பாயின்மெண்ட் 3 மாதம். அதாவது நீங்கள் ஜனவரி மாதம் போனால் ரொமட்டாலஜி டாக்டரை பார்க்கணுன்னா ஏப்ரல் மாதம் தான் உங்களால் பார்க்க முடியும். முக்கியமான காரணம் கல்கட்டா, வடமாநிலம் கல்கட்டா, பங்களாதேஷ், பீகார், ஒரிசாலேருந்து ஃபுல்லாக இங்கே வந்துடுறாங்க. இங்கே ரொமட்டாலஜி அப்பாயின்மெண்ட்டுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கிறதுனால சிஎம்சியில் அவ்வளோ நாள் ஆகுது, 3 மாதம் ஆகுது. அவங்களுக்கு அவ்வளோ அவேர்னஸ் இருக்குது. நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறோம், நம்ம ஊரில் இன்னும் அவேர்னஸ் வரல. ரொமட்டாலஜிக்கல் வியாதின்றது ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரமே இருக்குது. அதில் வந்து முட்டி வலின்றது ஒன்று தான். ஸோ நம்ம முட்டி வலி மட்டுமே ரொமட்டாய்டுன்றது கிடையாது. அதில் நிறைய எக்ஸ்ட்ரா வியாதிகள்லாம் இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உடம்புல சிவப்பாக ரெட் கலர் பேட்ச் வரலாம். அது வாஸ்குலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய டைப் இருக்குது, 20-30 டைப் இருக்குது வாஸ்குலைட்டிஸில். அப்புறம் நார்மலாக எலும்பு அடர்த்தி குறைவாக இருக்கிறது, போன் டென்சிட்டி குறைவாக. இப்போ நீங்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்க, நம்ம எல்லார் வீட்லையுமே யாராவது இந்த சம்பவம் நடந்திருக்கும். 60-70 வயசு இருப்பாங்க, கீழே விழுந்துட்டு இருப்பாங்க, பாத்ரூம்ல எலும்பு உடஞ்சிட்டு இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணி ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. இப்போ நார்மலாக ஒரு 20 வயசு பையன் விழுந்தா உடைய போகிறது இல்லை, 50 வயசுல ஏன் உடையுது? ஏன்னா எலும்பு வீக்காக இருக்குது. ஸோ நீங்கள் வெறும் வந்து சர்ஜரி மட்டும் பண்ணிட்டு அந்த எலும்பு டென்சிட்டிக்கு வந்து நீங்கள் எதுவும் கொடுக்கலன்னா திருப்பி இன்னொரு எலும்பு உடையும், நாளைக்கு விழுந்தா உடஞ்ச இடமே திருப்பி உடையும். ஸோ இந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான வியாதி இருக்குது. அதுக்கும் வந்து ரொமட்டாலஜியில் மருந்து இருக்குது ஆஸ்டியோபோரோசிஸ். அதுக்கு ஒரு தினம் இருக்குது, உலக ஆஸ்டியோபோரோசிஸ் தினம் சொல்லி அக்டோபர் 20 செலிப்ரேட் பண்றோம். ஸோ வேர்ல்டு ஆஸ்டியோபோரோசிஸ் டேல வந்து நீங்க அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரொமட்டாலஜிக்கல் பாயிண்ட் தான். அது அந்த மாதிரியும் ஆஸ்டியோபோரோசிஸ் ஒரு இதுவும் இருக்குது. எல்லாருமே இப்போ நெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒண்ணுமே பிரச்சனை. நீங்க ரொமட்டாலஜிக்கல் டிசீசஸ் அடிச்சீங்கன்னா பக்கமா வருது கூகுள்ல. ஒரு பெரிய கஷ்டம் இல்லை படிச்சவங்களுக்கு. படிக்காதவங்களுக்கு இதெல்லாம் அறிகுறிகள் இருந்தால் உடனே வந்து பாருங்க. சரி சார், இப்போ நம்ம முன்னாடி பேசும்போது சொன்னீங்க நீங்க எப்படி தடுப்பதுன்றதை வந்து பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்துருச்சு, எந்த மாதிரியான அவங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும், என்ன மாதிரியான விஷயம்லாம் ஃபாலோ பண்ணா அது வந்து இன்னும் சிவியர் ஆகாது, அதை பத்தி சொல்ல முடியுமா? நார்மலா எல்லாருக்கும் இருக்கிறது முழங்கால் முட்டி தேய்மானம், ஆஸ்டியோஆர்த்தரைட்டிஸுக்கு வந்து நம்ம எல்லாரும் சொல்றது என்ன, எடை ஜாஸ்தியாகாம பாத்துக்கோங்க. வயசான முட்டி தேயாது. முட்டிக்கு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு 40-45 வயசுல பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒன்ஸ் முட்டி தேய்மானம் லேசா வந்துடுச்சுன்னு சொன்னா முடிஞ்ச வரைக்கும் படிக்கட்டு ஏறி இறங்காம, தரையில வந்து சப்பளங்கள் போட்டு உட்காராம வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த முட்டி தேய்மானம் ஜாஸ்தி ஆகாது. இப்போ உங்களுக்கு ஒரு 50 வயசுல முட்டி வலி வருது, நீங்க வந்து டாக்டரை பாக்குறீங்க, அவர் சொல்றாரு முட்டி தேஞ்சிருக்குமா, ஆரம்ப ஸ்டேஜ்னா, நீங்க ஆரம்ப ஸ்டேஜை தாண்டி போகாம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரணம் வாழ்க்கை முறையை மாத்திக்கிறது. இதெல்லாம் நீங்க 3 முக்கியமான ஸ்டெப். நாங்க சொல்றது 3 தான். இது யூஸ் வெஸ்டர்ன் டாய்லெட், தரையில உட்கார வேணாம், ஸ்டெப்ஸ் ஏறி இறங்க வேணாம் அன்னெசரியா. வீடு மேலனா ஒரு நாளைக்கு பிளான் பண்ணிக்கோங்க, ஒரு தடவை ஏறி இறங்குறது. அந்த மாதிரி இருந்தா அந்த முட்டி தேய்மானத்தை எடுக்கலாம். மற்ற வியாதிகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தற்காப்பு முறைன்னு ஒன்றும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி கவுட் இருந்தால், யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தால் நான்வெஜ் ஃபுட்டு சாப்பிடாம இருக்கலாம். மற்றபடி இது வந்து குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவ போகிறது கிடையாது. இப்போ 20 வயசில் இந்த நோய் இருக்குதுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், அதுக்கு இதுக்கெல்லாம் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஒழுங்காக பார்த்துக்கணும். ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் 3 வருஷம் எவ்வளோ நல்லா வைத்தியம் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா இருப்பாங்க.
ஃபர்ஸ்ட் 3 years ஆஃப் த டிசீஸ், அதாவது நான் என்ன சொல்றது, வியாதி ஆரம்பிச்ச முதல் 3 வருஷம், அதுதான் மிக முக்கியமான பீரியட். அதை தான் நம்ம ஆளுங்க விட்டுறாங்க. நம்ம நோயாளிகள் அந்த பீரியடை தாண்டி போயிட்டுறதுனால லேட் ஆயிடுது. சரி சார், இப்போ ஒரு ஃபைனலான கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்களே சொன்னீங்க நிறையா ரொமட்டாலஜிஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ இப்போ ஃப்யூச்சரில் வந்து ஒருத்தர் வந்து மெடிசன் ஃபீல்டில் சூஸ் பண்ணுறாரு, ஸோ ரொமட்டாலஜிஸ்டாக ஆகணும்னு நினைக்கிறாரு. இப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான பர்சனல் வியூ, உங்களோட அட்வைஸ் எப்படி? இப்போ இது வந்து நீங்கள் கொஞ்சம் எஜுகேட்டட் பீப்புளுக்கு கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக ஆன்சர் பண்ணலாம். மெட்ஸ்கேப்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் ஜேர்னல் இருக்குது, மெடிக்கல் ஜேர்னல். அதில் வந்து 2 வருஷம் இப்போ சமீபத்தில் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி இருக்கிற அத்தனை டாக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம இந்தியன் டேட்டா கிடையாது, யூஎஸ் டேட்டா, அமெரிக்கன் டேட்டாவில் நீங்கள் எல்லா டாக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. கார்டியாலஜிஸ்ட்டு, இருதய ஸ்பெஷலிஸ்ட்டு, நெஃப்ராலஜிஸ்ட்டு எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறதுலே வந்து எவ்வளோ இன்கம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட். யார் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அது யார் நிறைய சம்பாதிக்கணும் லிஸ்ட் போட்டோன்னா, மேலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சர்ஜரி ஃபீல்டெல்லாம் வந்துட்டு இருக்கு. கடைசியிலேருந்து பார்க்குறீங்கன்னா 4வது இடத்துல ரொமட்டாலஜிஸ்ட் இருக்குது. நீங்கள் அத்தனை மெடிக்கல் ப்ரொஃபஷன்லேயே 4வது இருக்குது. அடுத்த கேள்வி என்ன கேட்கணும், இருக்கிறதுலே மிக மகிழ்ச்சியான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா, ஹாப்பியஸ்ட் ஸ்பெஷாலிட்டி இன் மெடிசன் வந்து ரொமட்டாலஜி நம்பர் 1 செலக்ட் ஆயிருக்கு. ஸோ அவர் என்ன சொல்கிறாங்க அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது, இதில் வந்து ரொமட்டாலஜி ஃபீல்டில் வந்து நல்ல ஃபீல்டு, அதாவது வந்து நீங்கள் நிறைய மருந்துகள் வந்துருச்சு, அதாவது பேஷண்ட் உண்மையாலே நம்மளால் வந்து நல்லா ஆக்கி நம்ம கண்ணெதிரில் பார்க்க முடியும், நல்லா ஆவறது. ஸோ இதில் வந்து என்னதான் வந்து இதில் அவேர்னஸ் இல்லைன்னா கூட நீங்கள் ஃபார் ஆஸ்பைரிங் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொமட்டாலஜி வந்து எக்ஸலண்ட் பிரான்ச். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு காலேஜில் தான் ரொமட்டாலஜி சீட் இருக்குது, சென்னை மருத்துவக் கல்லூரியில் மட்டும்தான் 4 சீட்டு தான். அது கூட 4 சீட்டு வந்து 2-3 வருஷமாக தான், 2010 வரைக்கும் 10-11 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 ரொமட்டாலஜிஸ்ட் தான் வெளியில் வந்தாங்க தமிழ்நாட்டில். இப்போ வந்து 3 பேர் 4 பேர் வெளியில் வராங்க. ஆனால் ரொமட்டாலஜிக்கான டிமாண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, ரொம்ப வந்து எக்ஸலண்ட்டான ஃபீல்டு ரொமட்டாலஜி. இங்கே இருக்கிற நம்ம பிஐடி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கேட்குறாங்க, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது மெடிக்கல் ஃபீல்ட் படிக்கிறாங்கன்னா, ரொமட்டாலஜி இஸ் எக்ஸலண்ட் பிரான்ச், அதில் ஒன்றுமே சந்தேகம் கிடையாது. என்ன பெரிய அட்வான்டேஜஸ்னால், இதில் உங்களுக்கு பெரிய டையிங் எமர்ஜென்சி கிடையாது. ராத்திரி 1 மணிக்கு யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க, அதாவது உடனே போய் எதுவும் நீங்கள் பெரிய எமர்ஜென்சியும் கிடையாது. அதே நேரத்தில் அதுவும் இந்த லாஸ்ட் 5 வருஷமாக நிறைய மருந்துகள் வந்துருச்சு. அது என்னால் வந்து நிறைய பேஷண்ட் பேரோட சொல்ல முடியும். அடுத்த 15 நாளில் வந்து ரொம்ப முட்டி தேஞ்சு போய் முடக்குவாத வீல் சேரில் வந்து 15 நாளில் நல்லா ஆயிட்டான குணம்னு சொல்ல வரல, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க நிறைய பேஷண்ட்ஸ் யூஎஸ்ல இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க, குடு வெரி வெல். இந்த காலத்தில் வந்து மருத்துவ செலவு கூட ரொம்ப வந்து இப்போ நீங்கள் ஒரு சாதாரணமாக நீங்கள் இப்போ போகிறாங்க ஜனங்க, நாட்டு மருந்து சாப்பிட்றன்றாங்க, ஹோமியோபதி போகிறாங்க, சித்தா போகிறாங்க, ஒரு மாதத்துக்கு 7,000-8,000 செலவு பண்ணுறாங்க. அவ்வளோலாம் கூட ஆகாது. இப்போ இருக்கிற மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு டயபெட்டிஸ் வந்தாலே 1000 ரூபாய் ஆயிடுது மாதத்துக்கு. ஸோ முடக்குவாத நோய் வந்தால், அதாவது மருந்துகள் வாங்கக்கூடிய அளவு கேப்பபிலிட்டி உள்ள வியாதி தான் இது. நம்ம கண்ட்ரோல் மீறி வியாதி கிடையாது. மாதம் 20,000 செலவு பண்ணு, மாதத்துக்கு 30,000 ரூபாய் ஊசி போட்டு, அந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் மெடிசன்ஸ்லாம் கிடையாது. 1,500 ரூபாய். இன்னும் கூட நீங்கள் நோய் சீக்கிரம் கண்ட்ரோல் ஆச்சுன்னா 6 மாதத்தில் குறைக்க ஆரம்பிச்சிடலாம். நமக்கு தேவை வந்து என்னன்னா சீக்கிரம் வரணும். திருப்பி சொல்றதுக்கான காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் இதில் மட்டும் கேட்க கூட மாட்டேன்றாங்க. இப்போ நான் வந்து ரொமட்டாலஜிஸ்ட்னா எங்கிட்ட தான் வரணுன்றது கிடையாது. இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம்லாம் கூட ஆகுது, விரல்லாம் வளைஞ்சே போகுது. ஆனால் கூட அதே மாதிரி அங்கேயே வலி ஊசி, அதே வலி மாத்திரை, வீட்டுக்கு போயிடுறது. ஏன் வந்து அவங்க ஒரு தேடக்கூடாது அடுத்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் ரொமட்டோ, இது கேர் ஃபீல்டு, நீங்கள் சிஎம்சியில் கேட்கலாம், சென்னையில் கேட்கலாம். நான் சொல்ல வர கருத்துனா, எல்லாரையும் என்னால் பார்க்க முடிய போகிறதில்ல. 20,000 பேருக்கு வேலூரில் இருக்குதுன்னா மொத்தம் 30,000 பேருக்கு இருக்கும் ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை. வேலூரில் இருக்கிற 30,000 பேரும் நான் தான் பார்க்கணுன்றதுக்காக சொல்ல வரேன். நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். ஆனால் 1 தடவை 2 தடவை 3 தடவை ஓகே. ஆனால் 3 தடவைக்கு அதுக்கப்புறமா கூட திருப்பி வந்து வலி மாத்திரை போட்டால் நல்லா இருக்குது, நிறுத்தினா வருதுன்னும் போது மருத்துவரும் யோசிக்கணும், நோயாளியும் யோசிக்கணும், நம்ம கரெக்டான டைரக்ஷனில் போதா. இப்போ சில பேருக்கு லேசாக வெயிட் தூக்கியிருப்பாங்க, ஷோல்டர் பெயின் இருக்கும், இல்லைன்னா வந்து கார் கீ மாட்டிக்கிச்சு, கார் கீழே கை வலி வருதுன்னா நீங்கள் போகிறீங்க, டாக்டர் கொடுக்குறாரு 5 நாள் வலி, அதெல்லாம் தப்பு கிடையாது. எல்லாரையுமே உடனே ஸ்பெஷாலிட்டி பார்க்க முடியாது. நீங்கள் பார்க்குறீங்க 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, இல்லை 1 மாதம் திருப்பி வலி வருதுன்னா, இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், இது ஓகே, இது வந்து நமக்கு வந்து வேற ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து நோயாளியும் சரி மருத்துவரும் சரி அது புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான டைமில் அது ரெஃபரல் ஆச்சுன்னா சில பேரோட லைஃப், ஏன்னா அந்த ஒன்ஸ் வளைஞ்சிடுச்சுன்னா அது அவ்வளோதான். நீங்கள் ₹1,00,000 கொடுத்து அதை இது பண்ணால் கூட அது நார்மல் ஆகாது. விரல் பெண்ட் ஆயிடுச்சு, இல்லை முட்டி தேஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒன்ஸ் டன்னா டன் தான் அது. ஸோ அந்த ஸ்டேஜ் வராமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு தான் நம்மளுடைய இது இருக்குது ரொமட்டாலஜிக்கலாக. ஆனால் பரவாயில்ல, இந்த 3 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட வளர்ச்சியிலே வந்து எனக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் முதல்ல 3 வருஷம் முன்னாடி இருந்ததுக்கும் இந்த 3 வருஷத்தில் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. கொஞ்சம் மருத்துவர்களை அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரொமட்டாலஜி கேஸ் வந்ததுன்னா நோயாளிகளுக்கு தெரியணுன்றது தான். இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் பல விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ருமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், அப்புறம் மூட்டு வலி, அந்த மாதிரியான பல விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு விஇடி பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல்.
மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான கருத்துக்களம். நம்ம இந்த கருத்துக்களம் நிகழ்ச்சியின் மூலமா பல்வேறு விஷயங்களை நம்மளுடைய நேயர்கள் கிட்ட நேரடியாவே சென்று அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு நேயர்கள் கிட்டேயே மறுபடியும் போட்டு காட்டியிருக்கோம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியில எந்த விஷயங்களை பத்தி மக்களிடையே கருத்துக்கள் கேட்க போறோம் அப்படின்ற விஷயங்கள் தான் ஆவலா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம மக்களிடையே பேச போறது ரொம்பவும் முக்கியமான ஒரு தலைப்புன்னு சொன்னா அது மிகையாகாது. நம்முடைய வாழ்க்கையில ரொம்பவும் முக்கியமான அத்தியாவசிய பொருள்னு எடுத்துக்கிட்டா அது உணவு, உடை, இருப்பிடம்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு உணவுக்கு தான் நம்பர் 1 இடத்தை நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். இந்தியாவினுடைய முதுகெலும்பு எதுன்னு கேட்டா எல்லாருமே கண்ணு மூடிக்கிட்டு ஒரு விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம விவசாய நாடா இருக்கிறதுல பெருமை அடைஞ்சிட்டு வரோம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த விவசாயம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எப்படி இருக்கு, மக்கள் விவசாயத்தை எந்த அளவுக்கு ஈடுபாடுடன் செஞ்சுட்டு வராங்க, எந்தெந்த மாதிரியான விவசாயம் செய்யறாங்க, இயற்கை விவசாயம் எப்படி இருக்கு, செயற்கை விவசாயத்துல என்னென்ன விதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத விவசாயிகள் கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்காக வேலூர் மாவட்டம் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் அருகில் இருக்கிற கோவிந்தராஜ கோட்டை என்ற கிராமத்துல தான் நாம இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். நேர்களே, இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில விவசாயம் சார்ந்த பல்வேறு தரவுகளை தான் நம்ம விவசாயிகள் கிட்டையும் விவசாயம் சார்ந்த பயிற்சிகள் அளிப்பவர்கள் கிட்டையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கோவிந்தராஜ கோட்டை வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் அருகில் இருக்கிற கோவிந்தராஜ கோட்டை கிராமத்துல தான் இருக்கும். அங்கதான் விவசாயிகளை சந்திச்சுட்டு பல்வேறு தரவுகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நேயர்களுக்காக. இங்க நம்ம கிட்ட ஒரு விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க ஐயா. ரங்கநாதன் ஐயா, எத்தனை வருடமா விவசாயம் செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க? கண்டிப்பா 30 வருடம் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர் தான் சொல்லணும். ஏன்னா 30 வருடமா நம்ம திருநாட்டுல இருக்கிற மக்களுக்கு உங்களுடைய விவசாயம் சார்ந்த பொருட்களை அளித்து உணவு அளித்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு விவசாயத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கு ஐயா? 30 வருட விவசாயமும் இன்னைக்கு இருக்கிற விவசாயமும் எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. அப்ப நல்லா விவசாயம், இப்ப நல்லா இருக்கு. என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்க ஐயா இப்ப இருக்கிற விவசாயம் பண்றதுக்கு? பிரச்சனைனா லேபர் ஜாஸ்தி, விலைவாசி மருந்தெல்லாம் விலைவாசி ஜாஸ்தி, நம்ம விற்கிறது கம்மி. இப்போ 10 ரூபாய் செலவாயின்னு வரும், நம்ம விற்கிறது 5 ரூபாய் விற்கிறோம். அது என்ன லாபம் கிடைக்கும்? ரொம்ப வேஸ்ட். உற்பத்தி செய்யறதுக்கான பொருட்களுடைய விலை அதிகமா இருக்கு, ஆனா விற்பனை செய்யும் போது எங்களுக்கு விலை ரொம்ப குறைவா கிடைக்குது, அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்க. இதை மாற்றுறதுக்கு ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்குங்களா 30 வருட அனுபவத்துல? கவர்மெண்ட் தான் செய்யணும், குறைக்கணும், அவங்க தான் குறைக்கணும். மொத்தமே விவசாய பொருள் ஏற்றணும், அப்போ ஏற்றணும், விவசாயத்துக்கு லாபம். விவசாயிகள் வாங்கும் அந்த இடுபொருட்களுடைய விலையை குறைத்து விட்டு அவங்களுடைய விற்பனை பொருட்களை பெற்றுக்கொள்ளும் போது கொள்முதல் செய்யும் போது மதிப்பு அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க ஐயா. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை விவசாய நிலங்கள் ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்க இல்லையா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நிலம் கொஞ்சம் தாங்க இது, நிலம் தான் குறையுது. அது என்ன பண்றது? யார் விற்கிறாங்க? விவசாயம் வித்துட்டு போறத மேல நினைச்சிட்டு இருக்கிற. இப்போ பயிரே செய்ய போதில்லை, ஒண்ணுமேல ஒன்னும் வேஸ்ட். பயிர் செய்யறதுக்கு ஆளுங்க பற்றாக்குறை போச்சு. எல்லாம் விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக அரிசி கிடைக்குது, 100 நாள் வேலை கிடைக்குது. அதனால விவசாயிகளுக்கு வேலை செய்யறதுக்கு ஆளுங்களும் வரல. அதனால நம்மளே கஷ்டப்படு எவ்வளோதான் அதனால ரொம்ப அடிபட்டு வேலை செய்து நம்மளால கூலி ஆளுங்களை வச்சுன்னு வேலை செய்ய முடியல. மருந்துங்க ஒரு பக்கம் நல்ல ஒரு மருந்தும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உரம் லேபர் ப்ராப்ளம். லேபர் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இங்கே வேலை செய்யறது நம்ம அவங்கள வச்சு 4 ஹவர் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தான் 2 வேளை சாப்பாடு போட்டு அவங்களுக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்தை விவசாயிகளுக்கு கொஞ்சம் இருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளால ரொம்ப நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதனால காரணனால விவசாயம் அதான் இங்கே ஊரில் இருக்கிறவங்களாம் நகரத்துக்கு போகிற காரணமே இதனால தான். இங்கே எதுவும் பண்ண முடியல, ஏதோ ஒரு வியாபாரம் செஞ்சு போய்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஊர்லேயே கிட்டத்தட்ட 70-80 வீடுக்கு மேலே இருந்தது. இப்போ 30 வீடுக்கு வந்துடுச்சு. பாதிக்கு மேலே குறைஞ்சி போச்சு நம்ம ஊரில். ஏன்னா எல்லாருமே காலி பண்ணி போயிட்டாங்க. ஏதோ கொஞ்சம் இருந்தால் இன்னைக்கு நாளைக்கு சரியாகும், நாளைக்கு சரியாகும், சரி ஏதோ பார்க்கலான்னு நம்மளால போக முடியாத காரணனால நம்ம ஏதோ ஒன்று கொஞ்சமாக பயிர் வச்சுக்கிட்டு இப்போ நம்மளுக்கு நிலம் இருக்கு. நம்மளால முடியாதனால 2 இடத்துல வாரத்துக்கே விட்டேன். என்னால் முடியல, இந்த ஆளுங்களை வச்சுக்கின்னு இதை பண்ணி சமாளிக்கிறதுக்கு முடியல. உரங்களை வாங்கி செலவு உண்மையே சொல்கிறேன், கண்ணீர் விட்டு ஆயிரம் கூட நம்ம போடுற முதலீடு 1 ரூபாய் போடுறோம்னா 4 நாள் தான் நம்மள சேருது. 3/4 ரூபாய் நம்மளால எடுக்க முடியல.
கண்டிப்பா வருத்தம் அளிக்கக்கூடியதாக தான் சார் இருக்கு. கண்டிப்பா விவசாயம் செய்யறதுக்கான ஆட்கள் குறைவு அப்படின்னு சொல்றீங்க. ஏதாச்சும் செயற்கை கருவிகளை கொண்டு விவசாயம் செய்ய முடியுமா? வாய்ப்பு இருக்குங்களா? நான் தெரியாம கேட்கறேன் உங்ககிட்ட. கருவிகளை கொண்டு செய்யணும்னா அது நம்ம எல்லாருமா சேர்ந்து இது பண்ண முடியாது. அதுக்கான கவர்மெண்ட் ஏதாவது நம்மளுக்கு இது பண்ணாதான் முடியும். இப்போ சப்போஸ் நம்ம திடீர்னு போயிட்டு நம்ம ஒரு ஆள் போய் இது பண்ணணும்னா நம்மளுக்கு அது ஒரு திறமை நமக்கு இது பண்ண முடியாது. இப்போ எல்லாரும் மூலியமா எல்லாரும் ஒற்றுமை செஞ்சு அதை பற்றி இது பண்ணணும்னு தான் செய்ய முடியும். இப்போ நம்ம ஒருத்தராக போயிட்டு இது பண்ணால் அது இது பண்ண முடியாது. ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது மூலியமா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணால் நம்ம இன்னும் உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு இது சான்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா நல்ல ஊக்குவிப்பு நமக்கு இருந்தா, ஊக்குவிப்பால் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் தேர்க்குவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியும் இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க சொல்றது உண்மைதான். இதை தவிர்த்து, அதாவது ஆட்கள் பிரச்சனையை தவிர்த்து நீர் பிரச்சனை, மற்ற மாதிரியான பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்குங்களா விவசாயம் பண்றதுக்கு? தண்ணி பிரச்சனை இருக்கு. இப்போத்துக்கு கொஞ்சம் தண்ணி பிரச்சனை இல்லை. ஆனா அந்த தண்ணி பிரச்சனை இருக்கும் போதே ஏதோ கொஞ்சம் இந்த உளுந்து இந்த மாதிரி வேர்க்கல் அந்த மாதிரி அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு இருந்தா ஓரளவுக்கு. இப்போ மழை பெஞ்சனால நிறைய மழை பெஞ்சனால ஏரிங்க எல்லாம் ரொம்ப இருக்கு. அதனால ஆளுங்களும் பற்றாக்குறை ஆகி போயிடுச்சு. அது கொஞ்சம் அவங்கவுங்க இந்த 100 நாள் வேலை திட்டத்தினால இது சிம்பிளான பயிர் வைக்கணும்னா கொஞ்சம் நம்மளே பார்த்துன்னு போயிடலாம். ஆனால் கொஞ்சம் தடமான விளைச்சல் வரணும்னு சொல்லிட்டு பயிர் வைக்கணும்னாக்கா, ஆனால் ஆளுங்க நிறைய பக்கபலம் இருந்தால் தான் அது பண்ண முடியும். அது என்னென்ன மாதிரியான பயிர்கள் எல்லாம் இப்போ நீங்க வச்சுட்டு வரீங்க? நாங்கள் வேர்க்கடலை போட்டிருக்கோம், உளுந்து, சோளம், நெல், காய்கறிகள் எல்லாம் வைக்கணும். எல்லாம் பீன்ஸு, அவரைக்காய், பாவக்காய், இந்த மாதிரி சுரக்காய் இதெல்லாம் கூட பயிர் வைப்போம். ஆனால் இதுக்கெல்லாம் தகுந்த ஒரு விலை இல்லாத, நிர்ணயம் இல்லாதனால தான் நம்ம அதை அடிக்கடிக்கு சந்தைக்கு தான் எடுத்து போடுறோம். ஏதோ அவங்க கேட்குற வேலைக்கு நம்ம பண்ணிட்டு வர்றதுனால ஏதோ ஒன்று நம்ம பொழப்பு போயிட்டு இருக்கு. மாடு இருக்கு, மாடு வச்சுக்கிட்டு அப்படி பால் ஊற்றி கறந்து ஊற்றிட்டு அந்த இதில் போயின்னு இருக்கும். ஆனால் விவசாயம் முழு திருப்தியோட விவசாயம் பண்ணுற இது இல்லாம போயிடுச்சு. இப்போ விவசாயம் முழு திருப்தியாக செய்யணும்னாக்கா அதுக்கான சலுகைகள் ஏதாவது கொஞ்சம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் மனசு நிறைவாக இருக்கும். ஆனால் அது இல்லாத போயினால ஒரு நேரத்தில் நல்லா, எனக்கு தெரிஞ்சே ஒரு நேரத்தில் நல்லா விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் நானும் இருந்தேன். ஆனால் இப்போ கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு மேலவே விவசாயமே பயிர் வைக்கணுன்ற ஒரு மனசே விட்டு போச்சு. என்னதான் எல்லாம் சும்மா ஃப்ரீயாக அரிசி கிடைக்குது, 100 நாள் வேலைக்கு போனால் எல்லாமே வாங்கிக்கலாம், என்ன இருக்குது எங்கே போய் கஷ்டப்படணும், வெயிலில் கஷ்டப்படணுன்ற ஒரு சோம்பேறித்தனமான ஒரு இது உருவாயிடுச்சே காட்டி உழைச்சி சாப்பிடணுன்ற ஒரு இது இன்னைக்கு மக்களுக்கிட்ட இல்லை. கண்டிப்பா நீங்க பேசுறத கேட்கும்போது கண்டிப்பா எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. காலையில தூங்கி எழுந்திரிச்ச உடனே அனைவருமே டீ, காஃபி, பால் குடிக்கிறோம். அதனுடைய உற்பத்தி பண்ற விவசாயி, அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்றோம், லஞ்ச் சாப்பிட்றோம், டின்னர் சாப்பிட்றோம். இப்படி வாழ்க்கை தான் நகரத்துல இருக்கிறவங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா அதை உற்பத்தி பண்ற விவசாயி எவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படுறாரு அப்படின்றத நீங்க பேசும்போது இருந்து எங்களுக்கு தெரிய வருது சார். கண்டிப்பா இதை சார்ந்த விவசாயங்கள் மேற்படி வளர்ந்தாதான் சமுதாயமும் அடுத்த தலைமுறையும் நல்லபடியா இருக்க முடியும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம அன்னைக்கு நான் கூழ் களி எல்லாம் சாப்பிடுவேன். நல்லா ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இதுவாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் கூழ் களி இந்த மாதிரி சாப்பிட்டு நல்லா 2 முட்டை களி ஆனால் கூட சாப்பிடுவேன் நான். இப்போ சோறு சாப்பாடு இதெல்லாம் வந்ததுனால இவ்வளோக்கு தான் சாப்பிட்றோம். அந்த சாப்பாடு எடுத்துக்கல மனுஷனுக்கு. இன்னைக்கு அந்த சாப்பாடு சாப்பிட முடியாத, டேஸ்ட் இல்லை. ரொம்ப ஏதோ ஒரு கடமைக்கு சாப்பிட்றோம் நம்ம, அவ்வளோதான். வயிற்று பசிக்காக சாப்பிட்றோம்ன்றத ஒரு இது டேஸ்ட்டுக்காக இன்னைக்கு இல்லை. என்னென்னோ பல வெரைட்டிகள் ஆகி போச்சே காட்டி. ஆனால் இருந்தாலும் அன்னைக்குடைய ஃபுட்டு இன்னைக்கு சாப்பிட முடியல மனுஷனால. எதிர்கால சந்ததிகள் கண்டிப்பா இயற்கை வழி விவசாயத்துக்கு மாறினா மட்டுமே இதை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்றத விஐடி பண்பலை 90.8 சார்பாக கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி ஐயா, பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சமைக்கு. நேர்களே, இன்றைய கருத்துக்கள் நிகழ்ச்சியில விவசாயம் சார்ந்த பல்வேறு தரவுகளை தான் விவசாயிகள் கிட்டையும், நிறைய படிப்புகள் படித்திருந்தாலும் வெளிநாடுகளை பல்வேறு விதமான அனுபவங்களை பெற்று மறுபடியும் இந்தியாவுக்கு விவசாயத்துல பல்வேறு விதமான முன்னேற்றங்களை செய்யணும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கிற வாலண்டியர், அதாவது விருப்பம் உள்ளவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாதிரியான நபர்கள் இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் பேச இருக்கிறாங்க. நம்ம கூட ஒரு நேயர் இருக்கிறார், அவர் கூட பேசலாம். வணக்கம் சார், உங்களுடைய பெயர் மற்றும் உங்களை சார்ந்த முகவரிகளை சொல்லுங்க. வணக்கம், விஐடி சமுதாய வானொலி நண்பர்களுக்கு வணக்கம். நான் செந்தில் பேசுறேன். நான் இப்போ உழவு சார்ந்த, குறிப்பா மரபு சார்ந்த உழவு முறைகளை மீட்டெடுக்கிற முயற்சியில எங்களுடைய கவனங்களும் எங்களுடைய உழைப்புகளும் செலுத்திட்டு இருக்கோம். இப்போ இது தமிழ் என்ற ஒரு அமைப்பு மூலமா, தமிழர் மரபியல் நிறுவனம் என்ற அமைப்பு மூலமா நம்முடைய மரபு தொழில்நுட்பங்கள் ஆய்வு, மீட்டெடுப்பு, பரவலாக்கல், ஆவணப்படுத்தல் இதன் அடிப்படையில நம்முடைய அழிந்த, மறந்து போன, மறக்கடைக்கப்பட்ட நம்முடைய பெரியோர்களுடைய குறிப்பாக உழவு சார்ந்த தொழில்நுட்பங்களை மீட்டெடுத்து அதை இப்ப இருக்கிற விவசாய நண்பர்களுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு போற முயற்சியில செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா
கண்டிப்பா மீட்டெடுப்பு அப்படின்னு உடனே தான் எனக்கு வந்து இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு நம்ம வந்து அத்தியாவசிய தேவைகள்ல உணவு, உடை, இருப்பிடம் சொல்ல வந்தாலும் உணவு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தைகளா சொல்லக்கூடியதா இருக்கு. அந்த அளவுக்கு உணவை பேஸ் பண்ணி தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து உணவு சாப்பிடுறோமா இல்ல ஸ்லோ பாய்சனை சாப்பிடுறோமா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல சந்தேகமே வேண்டாம். மிக நம்ம தினம் நம்ம கொள்ளக்கூடிய விஷயங்களை தான் உணவுன்ற பெயர்ல அன்றாடம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதுல நம்ம வந்து மாற்று கருத்தை கொள்ள வேண்டாம். ஆய்வு செய்து முடிவுகள் வந்தாலும் அதை தான் தெரிவிக்கும் நான் நம்புறேன். பல ஆய்வுகள் அதை தான் தெரிவிச்சிட்டு இருக்கு இன்னைக்கு. இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க மீட்டெடுக்கக்கூடிய ஆய்வுகள் வந்து நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன மாதிரியான ஆய்வுகள் செஞ்சுட்டு இருக்கீங்க? அதை பரவலா மக்களுக்கு புரியுற அளவுக்கு சொல்லுங்க. குறிப்பா நம்முடைய வாழ்வியல் முறையில் பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டாண்டு காலமா பல ஆயிரம் காலங்களா சமுதாயத்தால நம்முடைய தலைமுறைகளால உணவுகள் சாப்பிட்டு அடுத்த தலைமுறையை உருவாக்கி டைம்லி டெஸ்டட் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். தலைமுறைகளாக பாதுகாக்கப்பட்ட, பயிற்றுவிக்கப்பட்ட, நிர்வகிக்கப்பட்ட உணவு உற்பத்தி பண்ற முறைகள் நம்முடைய மரபு உணவு முறைகள். அதுல குறிப்பா வந்து இந்த விதைகளை வந்து சொல்லும் போது நம்மளுடைய விதைகள் சொல்லிட்டு இங்க நம்ம பகுதி சார்ந்த விதைகள், வேலூர் அப்படின்னா வேலூர் சார்ந்த பகுதி, காஞ்சிபுரத்துக்கான பகுதி சார்ந்த பயிர்கள் நமக்கு இருக்கு. அந்த பகுதியில உற்பத்தி செஞ்சு அந்த பகுதியில் வளர நாம் அந்த உணவை சாப்பிடும் போது இயற்கைக்கு நெருக்கமான உணவு முறைகளை பயன்படுத்தும் போது அது நமக்கு மிக மிக பாதுகாப்பாக அமையும். அது அதை வந்து நமக்கு அடிப்படையான நம்முடைய உணவு பாதுகாப்புக்கான முக்கிய அவசியமா கருதுறோம். விவசாயம், அதாவது இயற்கை விவசாயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில குறிப்பா விவசாயமே வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்குதான்னு சொல்லணும். செயற்கை சார்ந்த விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க, இயற்கை சார்ந்த மரபு வழி விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க சில பேர் தான் சொல்லணும். ஆனா ஒவ்வொரு நாளும் விவசாய நிலங்கள் வந்து அழிக்கப்பட்டு வருது இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான செயல்முறைகள் நம்ம செய்யணும் இந்த கால தலைமுறையினர்? கண்டிப்பா நம்ம உணவு ஆரோக்கியத்தை தாண்டி எதுவும் முக்கியமான ஒரு விடயமா வந்து எடுத்துக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நம்ம தான் முடிவு செய்யணும். நம்ம குழந்தைக்கு நம்ம கையால வந்து விஷத்தை கொடுக்க போறோமா, உணவு கொடுக்க போறோமா, வெறும் பணத்தை கொடுக்க போறோமா, அந்த பணம் அந்த குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுக்க போகுதுன்னு நம்ம தான் முடிவு செய்யணும். நம்ம குழந்தைகளை நம்ம அடுத்த தலைமுறைகளை பாதுகாப்பாகவும் நல்லபடியாகவும் நம்ம நினைச்சபடி வாழ வைக்கணும் அப்படின்னா நல்ல உணவு கொடுக்க வேண்டியது கடமை. நல்ல உணவுன்னு சொல்லும் போது இயற்கை வழியில உற்பத்தி செஞ்ச உணவு முறைகளை கொடுக்க வேண்டியது நம்முடைய அத்தியாவசிய கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது விவசாய நிலங்கள் அழிஞ்சிட்டு வருது அப்படின்னா அதை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருடைய தனிநபருடைய சமுதாயத்தினுடைய கடமையா இருக்கு. முன்னெல்லாம் வந்து வீட்டுக்கு ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து இதை மீட்டெடுக்கிறதுக்கு வீட்டுக்கு ஒரு விவசாயியை வந்து நம்ம தத்தெடுக்கணும். இல்ல நேரடியாக இயற்கை வழி விவசாயம் செய்யறவங்கிட்ட உணவுப் பொருட்களை நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய ஆரோக்கியம், நம்ம குடும்பத்தினுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுது. குறைஞ்சபட்சம் நம்மளுடைய சுயநலத்திற்காக வந்து விவசாயத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாய சூழல்ல நம்ம இருக்கோம். உங்களுடைய விவசாய முறைகள் பத்தியும் நீங்க எப்படி விவசாயம் செஞ்சுட்டு இருக்கீங்க? கணித்துறையில வந்து ஒரு 14 ஆண்டுகள் பணி செய்யற வாய்ப்புகள் பல வேலை நாடுகளுக்கு செல்லும் போது அங்க உணவுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்ப குறிப்பா பார்க்கும்போது ஆர்கானிக்ன்ற பொருட்கள், அதாவது நச்சு பொருட்கள் கலக்காத உற்பத்தி செய்த உணவுப் பொருட்கள் நம்ம வந்து இங்க சாதாரணமா இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பரம்பரை செஞ்சுட்டு இருந்த உணவு முறைகளை அது ஒரு களத்தோட கொண்டு செஞ்சு ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யும் போது வந்து இங்க நம்ம எல்லா வளமும் இருந்து நம்ம எதுக்காக எதை தேடி அங்க போறோன்ற கேள்வி வந்து அங்க எழுந்தது. அதனால இந்த நீண்ட நாடு திட்டங்களை எதுவும் வந்து கைவிட்டுட்டு வந்து நான் திரும்பவும் இந்தியாவுக்கு, குறிப்பா என்னுடைய மண்ணுக்கு சென்னைக்கு நான் திரும்பி வந்து இங்கே வேலூர் மாவட்டத்துல உழலென்ற கிராமத்துல வந்து நான் இயற்கை வழி விவசாயம், ஒருங்கிணைந்த இயற்கை வழி விவசாயம் பண்ணையை வந்து ஆரம்பிச்சு இப்ப வெற்றிகரமா செயல்படுத்திட்டு இருக்கேன். அதோட எங்க நண்பர்கள் சார்ந்த இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு கணித்துறையில 20ல இருந்து 50 மேற்பட்ட நபர்கள் வந்து வெற்றிகரமா விவசாயம் பண்றதுக்கான அனைத்து உதவிகளும் வழிகாட்டுதலும் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற நண்பர்கள், விவசாய நண்பர்களுக்கு நச்சு கலக்காத உணவு உற்பத்தி எப்படி செய்யுது, இயற்கை வழி விவசாயம் செய்து அப்படின்றதுக்கான ஒரு கட்டமைப்போட ஒரு செயல் திட்டங்களை கொண்டு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா, அதாவது கம்ப்யூட்டர் படிச்சவங்களுக்கு விவசாயத்தை பத்தியும் உணவை பத்தியும் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்போம். இனிமே அதை பத்தி நம்ம கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா செந்தில் சார் வந்து கம்ப்யூட்டர் படிச்சிருந்தாலும் வந்து வெளிநாடுகள்ல போயிட்டு பல 15 ஆண்டுகளுக்கும் மேல பணிபுரிந்தாலும் விவசாயத்தின் மீது இருந்த ஈடுபாட்டின் காரணமாக மறுபடியும் நம்மளுடைய சொந்த திருநாடு இந்திய திருநாட்டுக்கே வந்து சொந்த மண்ணில் அதுவும் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நம்முடைய நாட்டை முன்னேற்றத்துக்காக செயல்படுறாருன்னு தான் சொல்லணும். மிக்க நன்றி செந்தில் சார், உங்களுடைய சேவை நம்ம நாட்டிற்கு தேவை அப்படின்னு தான் சொல்லணும். மிக்க நன்றி சார். வேலூர் விஐடி சமுதாய வானொலி நண்பர்கள் நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இயற்கை வழி விவசாயம் செய்யற பண்ணையா இருக்கட்டும், உங்களுடைய அடுத்த உணவு வாங்க போகும்போது இயற்கை வழி பண்ணையிலிருந்து இல்ல குறைஞ்சபட்சம் ஆர்கானிக் உணவுகளை வாங்குறதா இருக்கட்டும் அப்படின்ற வேண்டுகோளோட உங்களிடம் வெளிப்படுகிறேன். நன்றி. கண்டிப்பா செந்தில் சார் சொன்ன மாதிரி அவருடைய வேண்டுகோளுக்கு நாங்க யாராவது ஒரு நேயராவது நிலம் வாங்கி இயற்கை விவசாயம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஐடி பண்பலை 90.8 சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி நேயர்களே.
நேர்களே, இன்றைய கருத்துக்கள் நிகழ்ச்சியில விவசாயம் சார்ந்த பல்வேறு தரவுகளை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். விவசாயிகள், விவசாயம் சார்ந்த பண்ணை அதனுடைய செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கிற நபர்கள் கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்க நம்ம கூட ஒரு நேயர் இருக்காரு. அசோலா பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னாவே வேலூர்ல பரவலா எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும். அந்த அளவுக்கு இயற்கை விவசாயின்னு கூட தான் சொல்லலாம் இவரை பற்றி. அவர்கிட்ட தான் பேசிருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். விஐடி கம்யூனிட்டி ரேடியோவின் சார்பாக உங்களை கருத்துக்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விவசாயம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருடைய மனசுலயும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா? அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? விவசாயன்றது அனைவருக்கும் முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உணவளிக்கிறதுனால விவசாயியை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. மற்றபடி நீங்க ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ இல்லை ஒரு அதிகாரியாவோ இருந்தாக்க உணவளிக்க முடியுமா உங்களால? அந்த உணவை கொடுக்குறோன்னே விவசாயி தானே. ஆகினால அந்த விவசாயியை பார்த்தால் மதிப்பு கொடுத்து பேசுறதுக்கும் மகிழ்ச்சி அடைகிறதுக்கும் மக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். விவசாயம் இல்லைனாக்க மகிழ்ச்சி அடைய முடியாது. ஆகினால இந்த விவசாயம் நல்ல விவசாயமா இருக்கணும். எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா, முதியோர்கள் செய்த விவசாயமா இருக்கணும், இயற்கை வழி விவசாயமா இருக்கணும். அந்த இயற்கை வழி விவசாயம் இருந்தால்தான் நஞ்சில்லா உணவை உங்களை மாதிரி வாழைப்பிள்ளைகளுக்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை தரமும் உடல் வலிமையும் இருந்து மக்களுக்கு தொண்டாற்றுறதுக்கு உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற விவசாயத்துல ஆசை அதிகமானதுனால, ஆசை என்கின்றது எல்லோருக்கும் இருக்கு. ஆனால் வெளிநாட்டினுடைய நிறுவனங்கள் பேராசையை நம்ம விவசாயிகிட்ட மத்தியில் கொண்டாந்துட்டாங்க. ஆசைன்றது வேற, பேராசைன்றது வேற. அந்த பேராசையினால இன்னைக்கு வெளிநாட்டினுடைய உப்புகளை இந்த தாய் மண்ணுக்கு இட்டதுனால தாய் மண் மணலாகி ஆகினால உணவு உற்பத்தியில அதிகமானாலும் சத்து இல்லாத உணவா ஆயிப்போச்சு ஐயா. கண்டிப்பா நீங்க சொல்றது எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு இளைஞனா என்னிடம் பதில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். முன்னோர்கள் செஞ்ச விவசாயம் ரொம்ப முக்கியமான ஒரு விவசாயம், நல்ல சத்துள்ள ஒரு விவசாயம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது எப்படிங்க இந்த காலத்துல நம்ம கொண்டு வரது மறுபடியும்? அதனால கொண்டு வரது ரொம்ப சுலபமான சமாச்சாரம். விவசாயிகள் அந்த பேராசையை அகற்றி சந்தைக்கு போகாத விவசாயி வீட்டோடு இருந்தான்னாக்கா விவசாயம் ஆட்டோமேட்டிக்கா இயற்கை விவசாயம் பெருகிடும். காரணம் சந்தைக்கு போறதுனால்தான் குறைஞ்ச விலைக்கு வாங்கி அவன் அதுக்கு ஒரு கவர்ச்சிகரமான உருவை உண்டு பண்ணி நமக்கு அதிக விலை கொடுத்துட்றான். ஏன் இது கவர்ச்சியா சாப்பிடணும்னு என்ன ஒன்றும் கிடையாது. நான் வெஜிடேரியன் சொல்றாங்க இல்லையா, அந்த இறைச்சி சாப்பிடக்கூடிய விவசாயிகள் அதுக்கு முன்னாலே எல்லாமே இருந்தோம். நமக்கு இறைச்சி வேணும்னாக்கா ஏதோ கிணத்துல மீன் வளர்ப்போம், குட்டையில மீன் வளர்ப்போம், ஏரியில மீன் இருக்கும், அதை பிடிச்சிட்டு இயற்கையா வர மீனை சாப்பிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணாங்க, செயற்கையா ஒரு குட்டையை வெட்டி அதை வளர்க்குறாங்க. அதுல என்னென்ன போடுறாங்க, தேவையில்லாத சமாச்சாரங்கள்லாம் போட்டு அந்த மீனை கொண்டாடுறாங்க. அந்த மீனுக்கு என்ன உணவு கொடுக்குறாங்க, 44 கோழியை கொண்டு போய் போடுறாங்க இல்லையா. அந்த கோழி எங்க வளருது? நம்ம புழக்கடையில் வளர்ற கோழியினுடைய திறன் என்ன, கோழி பண்ண வச்சுன்னு இருக்கிற அந்த 44 கோழியினுடைய திறன் என்ன? இன்னைக்கு மக்களுக்கு நாங்களாம் இப்போ நிமிர்ந்து நடக்கிறோம்னாக்கா அந்த கோழியை சாப்பிட்றதுனால நாங்கள் நிமிர்ந்து நடக்கிறோம். நீங்களாம் 40 வயசு 25 வயசுலேயே முட்டி வரல, முழங்கால் வரலன்றதுக்கு காரணம் 40 நாளில் வளர்ற கோழியை இறைச்சி நீங்கள் சாப்பிட்றீங்க. காரணம் என்னய்யா, அந்த 44 கோழி பேராசையா வளர்ந்து உங்களுக்கு கண்ணுக்கு பகற்கமாக இருக்குதே தவிர பலன் ஏதாச்சும் இருக்கா? அதுக்கு சக்தி இருந்தான்னு பார்த்தீங்களா? நீங்க பார்த்தது கிடையாது. எப்படி பார்த்தது கிடையாது? என்ன பண்ணி பார்க்க போறீங்க? உங்களுக்கு தேவை கறி, அந்த கறியோட வந்துடுறீங்க. ஆனா அந்த கோயிலுடைய திறன் என்னன்றத ஓட விட்டு பாருங்க, ஓடுதா பாருங்க, ஓடுதா இல்லையே? நியாயமான கேள்விதாங்க. ஆனா என்னுடைய கோழி சாப்பிடணும்னு நீ ஆசைப்பட்டினா அதை நீ ஓடி போய் முடுக்கணும். அது எங்க ஒன்னா ஓடும், எங்க ஒன்னா எகிறோம், எங்க ஒன்னா பறக்கும். ஆனா அந்த அளவுக்கு அதுக்கு பறக்கக்கூடிய சக்தியும் ஓடக்கூடிய சக்தியும் இறைவன் இயற்கையா கொடுத்ததுனால, இயற்கையான உணவை உண்றதுனால அதுக்கு அந்த திறன் இருந்தது. அப்படிப்பட்ட தரமான சக்தி உள்ள எந்த ஒரு உணவா இருந்தாலும் நீ சாப்பிட்டினாக்கா உனக்கு சக்தி இருக்கும். அதாவது செயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டாங்க இல்லையா, அவங்களை மறுபடியும் இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் பண்றீங்க? அசோல பாலகிருஷ்ணன் ஆகிய நீங்கள் என்ன செய்றீங்க? ஆகினால இதுதான் நாங்க எங்களுக்குன்னு ஒரு ஆசான், இயற்கை வழி வேளாண் விஞ்ஞானி, அவரும் பணத்துக்காக ஆசைப்பட்டு பட்டம் பதவிகள்லாம் பெற்று அரசு துறையில படிப்பு செஞ்சுட்டு நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டிலிருந்து உப்புகளை கொண்டு இட்டு அந்த உப்பினால் விளையக்கூடிய தானியங்களை மக்களுக்கு கொடுக்கணும்னு அரசாங்கம் உத்தரவிட்டதுனால அந்த விவசாய பல்கலைக்கழகத்தில் இருந்து அவர் வெளியே வந்துட்டார். இந்த மாதிரி என்னுடைய மூதாதையார்கள் வழி விவசாயத்துல செயற்கை உரங்கள் இல்லாம, செயற்கை உப்புகள் இல்லாம, உரம் கிடையாது, செயற்கை உப்புகளை கொண்டு நம்ம நாட்டில் இடக்கூடாது, மண்ணை தாயாக மதிக்கணும் அப்படி இந்த மண்ணை காப்பாற்றுறதுக்கு வந்த வேளாண் நம்மாழ்வாருடைய விஞ்ஞானி. அவர்கிட்ட நான் சிஷ்யனா 8 ஆண்டுகள் அவரை குருவாக ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற விதைகளை நான் கற்றுக்கிட்டு மக்கள்கிட்ட கிராமங்கள் தோறும் விவசாயிகளை அணுகி உங்களுடைய விவசாயம் மார்க்கெட்ல விற்கிற விலையை விட அதிகமா கொடுக்குறேன்,
இந்த மாதிரி பயிர் செய்தீங்கன்னாக்கா இன்னைக்கு செயற்கை உரங்களை உப்புகளை இட்டு நீங்கள் பயிர் செய்தது, பூச்சிக்கொல்லிகளை இட்டு பயிர் செய்து இது வந்து 900 ரூபாய்க்கு மூட்டை எடுக்கிறான். ஆனால் 25 கிலோ சிப்பத்தை 1100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வரீங்களா ஐயா? 75 கிலோ மூட்டையில் கிடைக்கக்கூடிய அரிசியினுடைய உற்பத்தி 40 கிலோ. ஆனால் நீ 25 கிலோ தானே நீ 1200 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வர. ஆனால் 75 கிலோ நெல் நீ வந்து 900 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. எங்கேருந்து ஒன்று அப்போ நட்டு தான் போகணும். கோணி வந்து தோல் மேலே போட்டுட்டு வரணும். அதனால் இந்த மாதிரி விவசாயம் நான் சொல்கிற மாதிரி அந்த 75 கிலோ மூட்டை நெல்லை நீ இயற்கையாக பயிர் செய்தினால் 1500 ரூபாய்க்கு நான் மூட்டை எடுத்துக்கிறேன். நீ 40 மூட்டை நெல்லை நீ விளைய வச்சு 40,000 ரூபாய்க்கு விற்றாலும் என்கிட்ட நீ என்னுடைய விவசாயத்தில் வந்து 20 மூட்டையை விளைச்சாலும் அந்த 40 மூட்டையினுடைய நெல் 20 மூட்டையும் உனக்கு கொடுத்துட்றேன். அதே நேரத்தில் வந்து அந்த வைக்கோலை சாப்பிட்ற கால்நடைகள் திடகாத்திரமாக இருக்கும். அந்த சுருக்கமான எங்களுடைய இயற்கை வழி விவசாயத்துடைய தாரக மந்திரம் அடி காட்டில் நடு மாட்டில் நுனி வீட்டில். நீ எந்த உரத்தையும் வெளிநாட்டு உப்புகளையும் கொண்டு வந்து இங்கே போடாது அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க மக்களிடத்தில் செய்முறை பயிற்சியாகவே நான் கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே போற்றி பாதுகாக்கப்படக்கூடியதுதான். ஏன்னா இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களுடைய சிசியர் அப்படின்னு சொல்லக்கூடியதே மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதா ஒன்று இருக்குங்க ஐயா. கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதே மாதிரி தான் நாங்கள் இப்போ சொல்றோம். அதே மாதிரி இளைஞர் படலங்கள் எங்களுடைய ஒவ்வொரு பணியிலும் வந்து கலந்துக்கிட்டு ஆலோசனை கேட்குறாங்க. உங்களை மாதிரி விவசாய கல்லூரியில் படித்த மாணவர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து என்கிட்ட வந்து பயிற்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. பிஎஸ்சி அக்ரி 4வது முடிச்சுட்டு அவங்க வந்து கிராம வாரியாக வந்து அவங்களுடைய படித்த படிப்புகளையும் எங்களுடைய அனுபவசாலி அந்த விவசாயிகளையும் அணுகி அவங்ககிட்ட இருக்கிறது எங்களுக்கு கொடுக்குறாங்க, எங்ககிட்ட கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த விவசாயிகளையும் நான் வந்து சில பண்ணைகளுக்கு அழைச்சிட்டு போயிட்டு நேராகவே அவங்கள செய்முறை விளக்கங்கள் கொடுத்து அவங்ககிட்டயும் நான் வேலை வாங்கி இந்த மாதிரி தான் செய்யணும், இந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒற்றை நாட்டு நடவு முறையில் தக்காங்குளத்தில் இருக்கிற பண்ணையிலையும் சரி, ஆலப்பாக்கம் ஓச்சரிப்பாத்தில் இருக்கிற பண்ணையிலையும் சரி, கொல்லமுடுகின்ற இடத்துல அவருடைய பண்ணையிலேயே நாற்றை விட்டு நாட்டை பிடிங்க நாட்டை நட்டு இருக்கிறோம். ஆகினால செய்யக்கூடிய நண்பர்களையும் ஊக்குவிக்கிறதுக்கு இன்னும் ஒருங்கிணைச்சு செயல்பட்டு இருக்கிறோம். ஆனால் இயற்கை வழி வேளாண்மை உங்களுடைய இளைஞர்கள்கிட்ட போய் சேரணுன்றதுக்காக தான் இளைஞர்களாக பார்த்து நாங்கள் உங்களை இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு. இளைஞர்கள் தான் இந்த நாட்டையே காப்பாற்றணும், இந்த நாட்டுக்கு உணவை கொடுக்கணும், அதுவும் நல்ல உணவாக கொடுக்கணும், திடமான உணவாக கொடுக்கணும், சத்துள்ள உணவாக கொடுக்கணுன்றதுக்காக தான் வழியை காட்டுறோம். சத்து உணவை கொடுக்கணும்னா தாய் என்று மதிக்கக்கூடிய இந்த மண்ணை சத்தை ஆக்கிட்டோம்னா அந்த தாய் நமக்கு சத்துள்ள உணவாக கொடுத்துட்டு போவார்கள் தான் என்னுடைய. அசோலா பாலகிருஷ்ணன் ஐயா சொன்ன மாதிரி இளைஞர்கள் எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு மாறணும். இயற்கை சார்ந்த விவசாயம் செய்வதன் மூலமா நோய் நொடியற்ற உணவுகளை நம்ம வந்து உண்ண முடியும். நம்முடைய சந்ததிகள், நம்முடைய சமூகம் எல்லாமே சிறப்பா வாழ முடியும் அப்படின்றத நம்ம இளைஞர்களாகிய அனைவரும் ஏற்றுக்கொள்ளதான் ஆக வேண்டும். நன்றி ஐயா. நன்றி. இளைஞர்களாகிய நீங்கள் டையை கழுத்துல கட்டினா போவாது. இந்த டையை வந்து இடுப்புல துண்டா கட்டி சேத்துல இறங்கி காலை வச்சாதான் சோத்துல காலை வைக்க முடியுன்றதை கூறி மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நேயர்களே, இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில விவசாயம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நம்ம விவசாயிகள் கிட்டேயே கேட்டோம். அவங்களுடைய பிரச்சனைகள்ல சொன்னாங்க அப்படின்றத விட அவங்களுடைய குமுறல்களை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா விவசாயத்துல ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து உற்பத்தி செஞ்சு நம்ம மார்க்கெட்ல வந்து வர்றதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தெரிஞ்சுக்காம நம்ம வந்து காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து இரவு மறுபடியும் படுக்கைக்கு போற வரைக்கும் எல்லா உணவு சார்ந்த விஷயங்களும் நம்ம வந்து நேரடியா கடைக்கு போறோம், நம்ம கிட்ட இன்னைக்கு பைசா இருக்கு அப்படின்றதுனால வாங்கி சாப்பிட்டுறோம். ஆனா அது வந்து கடைக்கு வர்றதுக்கு முன்னாடியும் மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடியும் எத்தனை பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற விஷயங்களை விவசாயிகள் கிட்ட கேட்ட பிறகுதான் நமக்கு தெரிய வருது. அந்த அளவுக்கு விவசாயத்துல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதை தாண்டி தான் நமக்கு உணவுப் பொருட்கள் வந்து சேருது அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பா மனசுக்கு நெருடலா தான் இருக்கு. அதனால உணவுப் பொருட்களை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க, உணவுப் பொருட்களை மிச்சப்படுத்துங்க, விவசாயத்தை போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஐடி பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் விஐடி சமுதாய வானொலி 90.8 சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். It's 8:30 in the morning. The scene is father, Mr. Joshi, and mother, Mrs. Joshi, waiting at the dining table for their children, Rohan and Sonam. Rohan is busy on his laptop and Sonam is busy texting on her mobile. Sonam, Rohan, beta, we are waiting for you. Coming, Dad. Just a second, Dad. Sonam studies in 11th standard
and she's new to Facebook and has instantly become addicted to it. Rohan is a college boy and he is into ethical hacking, but his parents are unaware of it. Sonam and Rohan arrive at the dining table. Stop texting and have your breakfast. You are getting late for school. Okay, fine, Dad. Okay, I'm done with breakfast. I'm leaving for college now. Okay, Sonam, come. Let me drop you to school. At school, Priya is Sonam's friend who lives in hostel and was equally addicted to Facebook. Hi, Priya. Did you see my latest profile pic? What happened? You look tensed. A week before, I accepted a friend request from a random guy. He looked quite good. He always asked me to be online, so I spent most of my time chatting with him and I enjoyed it. Eventually, I gave him my number. How can you do that? You gave him your number just after weeks chatting? Yeah, I know it was a stupid thing to do. Okay, fine. What happened next? So now he started texting me day in and day out. But slowly, the texts that used to please me started irritating me. They turned vulgar. I stopped replying and even blocked him on Facebook. After some days, I received notifications that I am tagged in some photos. And when I opened those, I saw that those were some morphed pics of me. I am really shocked. I suspect it is him. Please, Sonam, help me out. I am ashamed. I can't even tell my parents about it. Damn you, you idiot. Why do you always get into trouble? Okay, fine. My brother knows a lot about these things. Maybe he can help us in some way. Okay, let's meet him as soon as possible. Meanwhile, in Mr. Joshi's office, Let me go through my inbox. You received a cash prize of $60,000. To avail the prize, kindly deposit $1,000 in below mentioned bank details. Wow, how lucky I am. since Mr. Joshi is in a financial crisis and in a dire need for money, he instantly transfers the money as required. After an hour, he receives another email. We received your cash, but we are facing some issues with the foreign exchange department. You need to pay $500 more as processing fee. And Mr. Joshi commits the same mistake again. After an hour, he receives another email claiming successful transfer of cash in his account. He calls his bank. Good evening. Welcome to Indian Bank. How may I help you? Hello, I rang up to inquire about my account balance. My account number is 3164668. Has any money been deposited recently? Please wait for a moment. Sorry, but there hasn't been any recent deposits in your account, but only withdrawal. Can you please check it again? Yes, sir. I'm quite sure. Thank you. How is this possible? I've been duped. I must go to the police station to report. Meanwhile, Sonam and Priya meets Sonam's brother Rohan and discuss the problem with him. That's a very grave issue. So, I should not poke my nose into this matter and we should directly approach the police. Do we have to go to the police station? Because it's really embarrassing. There's nothing to be ashamed of. Anybody can be a victim of this kind of cybercrime. These crimes are on the rise and steps must be taken to bring justice to the perpetrators. Okay, if you say so. Meanwhile, at the police station, the father is already present in the police station. Ma'am, I got an email claiming that I received a cash prize of $60,000 and I was asked to deposit $1,500 as processing fee. Ma'am, I deposited the amount but I didn't get any money. Please help me, ma'am, please. Hello, mister. I don't even know how to start a computer and you expect me to understand your problem? Huh. Now what has been done has been done. As it is, it was your mistake.
Your greed has put you in such a situation. I cannot do anything. Please, ma'am, do something. I have lost a huge amount of money. Leave me alone. I have already told you I cannot help you. Do not disturb me again. Constable, take him outside. Mr. Joshi is very disheartened at the kind of treatment at the hands of the police. But to this surprise, he sees Rohan, Sonam and Priya entering the police station. Rohan and Mr. Joshi exchange their stories. What were you thinking? You should have at least asked me before doing any such thing. This is a kind of online fraud and the victims are usually duped heavily. It is very difficult to trace back the perpetrators. Now, the three of them go to the police officer with their woes and they get a similar reply as Mr. Joshi. Lack of awareness among people has led to the increase in these crimes. It is also unfortunate that our cyberspace is vulnerable, but our government is taking steps to make the internet a safer place. Special cyber cells are being set up at major police stations and the framework is being expanded. Pooja Agrawal as narrator, Pritesh Sood as Mr. Joshi, Rishi Soni as Rohan, Sirat Chima as police officer, Harita as banker, Vatsala Daur as Sonam and Sneha Gantasala as Priya. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் உருது பெண்கள் நடுநிலைப் பள்ளி வேலூர் மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹஸ்னா ஃபாத்திமா. Mama bless you, honey and you. Yes sir, three bags full. One for my master, one for my dad, one for my little boy who used on the land. Johnny, Johnny, yes papa. Eating sugar, no papa. Telling lies, no papa. Open your mouth, ha ha ha. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் சீமா கௌசர். मेरे आखा मेरे मौला मेरे आखा मेरे मौला मेरे आखा मेरे मौला मेरे आखा मेरे मौला मोहम्मदुर रसूलुल्लाह मोहम्मदुर रसूलुल्लाह मोहम्मदुर रसूलुल्लाह मोहम्मदुर रसूलुल्लाह जहाँ में उनसा चेहरा है यही खंदा जभी कोई अभी तक जम सकी ना औरतें उनसा सी कोई नहीं रखी कुदरत ने मेरे आका कमी तुझ में जो चाहा आपने मौला वो रखा है सभी तुझ में बदी का दौर हर सोए जहालत की गदाई थी फजारों जुल्म से चारों तरफ पहली हवाई थी खुदा के हुक्मों से ना आशना मक्का की बहती थी गुनाहों जर्म से चारों तरफ पहली हवाई थी खुदा के दीन को बच्चों का एक खेल समझते थे खुदा को छोड़ कर हर चीज को माबूद कहते थे वो अपने हाथ ही से फातरों के पुत बनाते थे उन्हीं के सामने झुकते उन्हीं के हमद गाते थे किसी का नाम उज़्ज़ा था किसी को औलाद कहते थे हुबल नामी बुरे पुत को पुतों का बाप कहते थे अगर लड़की की पैदाइश का जिक्र घर में सुन लेते तो उस मासूम को जिंदा जमी पे दफन कर देते जरा सी बात पर तलवार चली जाती थी आपस में तो
फिर ये जंग होती थी नहीं दो चार के बस में। गर्ज जो भी बुराई थी सब इनमें पाई जाती थी, न थी शर्मो हया आँखों में घर घर बेहयाती थी। मगर अल्लाह जब उन पर अपना रहम फरमाया तो अब्दुल्ला के घर में खुदा का लाडला आया। अरब के लोग उस बच्चे का जब एहसास करते थे तो अब्दुल मुत्तलिब किस्मत से अपनी नाज करते थे। खुदा के दीन का फिर बोला बाला होने वाला है, मोहम्मद से जहां में फिर उजाला होने वाला है। मोहम्मद से जहां में फिर उजाला होने वाला है। मोहम्मद से जहां में फिर उजाला होने वाला है। अस्सलाम वालेकुम। நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் சோனபர் சுல்தானா. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the whole sky, like a diamond in the sky. மலவண்ணா மலவண்ணா நெல்ல வாருங்க, மூணு படி அரிசி குத்தி மறுக்கு சுடுங்க. ஏழு வட்ட மாமனுக்கு எலி வைங்க, சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடு வைங்க. குத்தடி குத்தடி ஜெயிலக்கா, குஞ்சு குத்தடி ஜெயிலக்கா. பந்தனிலே பாவக்கா, தங்குதடி கோலாக்கு. அண்ணன் வரான் பார்த்துக்கோ, பணம் கொடுத்தா வாங்கிக்கோ. சில்லறையே மாத்திக்கோ, சில்லுக்கு பையில போட்டுக்கோ. சில்கு சில்குன்னு ஆடிக்கோ. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் உம்மி குல்சும். हरा गुंबद हरा गुंबद हरा गुंबद हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे। हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे। अगर तैबा को जाओगे, अगर तैबा को जाओगे तो आना भूल जाओगे। ना इतराओ ज्यादा चाँदता रो अपनी रंगत पे। ना इतराओ ज्यादा चाँदता रो अपनी रंगत पे। मेरे आका को देखोगे, मेरे आका को देखोगे चमकना भूल जाओगे। अगर तुम गौर से मेरे नबी की नात सुन लोगे। अगर तुम गौर से मेरे नबी की नात सुन लोगे। मेरा दावा है तुम गाना, मेरा दावा है तुम गाना। बजाना भूल जाओगे। हदीसे मुस्तफा पर तुम जो हो जाओ अमल पैरा। हदीसे मुस्तफा पर तुम जो हो जाओ अमल पैरा। कसम अल्लाह की माँ को, कसम अल्लाह की माँ को सताना भूल जाओगे। मदीने का कबूतर हूँ, पकड़ सकते नहीं मुझको। मदीने का कबूतर
निशाना भूल जाओगे। अगर तुम जान लो एक हाफिज़े कुरान की अज़मत, अगर तुम जान लो एक हाफिज़े कुरान की अज़मत, तो अपने बच्चों को इंग्लिश, तो अपने बच्चों को इंग्लिश पढ़ाना भूल जाओगे। अगर तुम जान लो इस दारिफ़ानी की हकीकत को, अगर तुम जान लो इस दारिफ़ानी की हकीकत को, मेरा दावा है तुम दिल को लगाना भूल जाओगे। हरा गुंबद जो देखोगे ज़माना भूल जाओगे। अस्सलाम वालेकुम। நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடிடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை கூற வருகிறார் ஆலியா. Red say stop, stop, stop. Yellow say get ready, ready, ready. Green say go, go, go. All signals say safe, safe, safe. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹாசியா. கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏவைகள மடைய பெஞ்சுது நாவைகள மடையே மடையே ஏப்பேங்க புள்ள வளர்ந்த நான் பேஞ்ச பிள்ளை பிள்ளை ஏ வளர்ந்த மாடு தின்ன நான் வளர்ந்த மாடு மாடு ஏ தின்ன மாட்டுக்கார அவுத்து விட்டா நான் தின்ன மாட்டுக்கார மாட்டுக்கார ஏவுத்து விட்டா பிள்ளை நான் தூட்ட பிள்ளையே பிள்ளையே ஏழ எறும்பு கழிச்சது நான் எறும்பு எறும்பு ஏ கழிச்ச புட்டுக்குள்ள கழிதான் நான் சுமக்கிறோமா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ABCD பற்றி கூற வருகிறார் அஃபீஃபா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடல்களை பாட வருகிறார்கள் ஹாசியா, ஹாஜிரா. Bits of paper, lying on the floor, lying on the floor. Make the place and tidy, make the place and tidy. Pick them up, pick them up. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹாஜிரா. கட்டரும்பே கட்டரும்பே எங்கே போறீங்க, கற்கண்டி இருக்கும் இடம் தேடி போறீங்க. சிட்டரும்பே சிட்டரும்பே எங்க போறீங்க, சீனி மிட்டாய் இருக்கும் இடம் தேடி போறீங்க. சுள்ளரும்பே சுள்ளரும்பே எங்க போறீங்க, சுவையான பண்டங்களை சுவைக்க போறோம்ப. எறும்புகளே எறும்புகளே எல்லாம் இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் வைத்து விட்டு எடுத்து செல்லுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹலிமா சாதியா. Teddy bear, turn around. Teddy bear, take the ground. Teddy bear, polish your shoes. Teddy bear, go to school. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹாஜிரா. Chappy, chimpanzee, Rosie, Tweety, Ellie, Ham, Elisa, Isaac,
நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் சபிஹா பானு. Sweet, sweet, what sweet milk, sweet, what milk, cow's milk, what cow's, white cow's, what white, teeth white, color, color, what color, peacock color, what peacock, bird peacock, what bird, nation bird, what nation, my native India. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் சபிஹா பானு. முட்டைக்குள்ள இருக்கும்போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிறேன் இந்துதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, முட்டை ஓடி உடையும் போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, நான் உலகத்தை பார்க்க போகிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, ரெக்கையே பிடுங்கும் போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, நான் ஹேர் கட் பண்ணிக்கிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, துண்டு துண்டா வெட்டும் என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, மசாலாவை தடும்போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, நான் மேக்கப் பண்ணிக்கிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, எண்ணெயில போடும்போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, நான் ஆயில் பாத் எடுத்துக்கிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, தொண்டைக்குள்ள போகும்போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, நான் பிக்னிக் போக போகிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, 10 பைசா விலையிலே பலூன் ஒன்று வாங்கினேன் பைய ஊதவே பந்து போல ஆனதும் பலமாய் நானும் ஊதினேன் பலமாய் ஊதவே பானை போல ஆனதும் காண ஓடி வாருங்கள் விரை வந்தால் பார்க்கலாம் இல்லை வெடிக்கும் சத்தம் கேட்கலாம். தேன் என்ன தேன் கொம்பு தேன் என்ன கொம்பான் கொம்பு என்ன மான் காடு மான் என்ன காடு ஆர் காடு என்ன ஆறு பாலாறு என்ன பால் கள்ளிப்பால் என்ன களி வாழை களி என்ன வாழை இலை வாழை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ, பங்கு பெற வாருங்கள் நிகழ்ச்சிகள் 1000 வீரன்களின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும் விஐடியின் ரேடியோ, உங்கள் ரேடியோ. Health habits. We should learn good health habits. Good health gives us happiness. Happiness gives us success in life. By our good health habits, we grow strong and active. Cleanliness is very important for health. Therefore, we should keep our bodies and clothes clean. We should keep our living places, working places, and playgrounds neat and tidy. We must eat nutritious food. Eating too much or too little will spoil our health. Eating much of sweets will spoil our teeth and stomach. We must use hot water for the drinking purposes. Regular cold baths in the morning will make us fresh. We must have open air exercise daily in order to get plenty of fresh air. Games like football will improve our health, both our body and mind. We must have a sound sleep at night, at least for 7 hours. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் மிஸ்பா. ஆத்துல 2 முட்டை தத்தளிக்குது, தாளங்குனி சாமி வந்து எட்டி பாக்குது, மழை பாய்ச்சி மாவலிக்குது, எங்க அம்மா உங்க அம்மா டீச்சரு, எங்க அப்பா உங்க அப்பா போலீஸு, எங்க அண்ணன் உங்க அண்ணன் டோலாக்கு, எங்க அக்கா உங்க அக்கா முருங்கக்கா, எங்க தங்கச்சி உங்க தங்கச்சி கொட்டாங்கிச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் சப்னம். மாம்பழமா மாம்பழம், மலகோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம்,
அல்வா போர் மாம்பழம், தங்களிலே மாம்பழம் உங்களுக்கு வேணுமா? இங்கே ஓடி வாருங்கள், பங்கு போட்டு தின்னலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் மிஸ்பா. Hot husband, one a penny, two a penny, hot husband. If you had no that, then do them to your sons. One a penny, two a penny, hot husband. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹாயிஷா ஃபாத்திமா. Out in the garden each fine day, with my ball I like to. I bounce my ball, I bounce my ball, I bounce my ball each fine day. Out in the garden each fine day, with my kite I like to play. I fly my kite, I fly my kite, I fly my kite each fine day. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் சாஃபியா சுல்தானா. மெய் சொல்ல நல்லது, மெய் சொல்ல நல்லதப்பா தம்பி, மெய் சொல்ல நல்லதப்பா. கண்டதை சொல்லின்றும் சொன்னாலும், நீ உண்டதை சொல்லின்றும் சொன்னாலும், மண்டை உடைத்திட வந்தாலும், பொருள் கொண்டு வந்து உன்னிடம் தந்தாலும், மெய் சொல்ல நல்லதப்பா தம்பி, மெய் சொல்ல நல்லதப்பா. பின்னவன் கெஞ்சியும் நின்றாலும், அன்று முன்னவன் கெஞ்சியும் நின்றாலும், மன்னவரை எதிர் நின்றாலும், புலி தின்னவரை எதிர் சொன்னாலும், நீ மெய் சொல்ல நல்லதப்பா தம்பி, மெய் சொல்ல நல்லதப்பா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஆலியா மரியம். Merrily, 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 life is but a dream. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் ஹுஸ்னாரா மற்றும் ருஃபீனா. உஸ்னா, உனக்கு பாம்பு பற்றி ஏதாவது தெரியுமா? தெரியுமே, கவனமாக கேட்டிருக்கோள். உலகம் முழுக்க 2750 வகையான பாம்புகள் இருக்கின்றன. இந்தியாவில் மட்டும் 744 வகையான பாம்புகள் இருக்கின்றன. பாம்புக்கு காது இருக்காதா? பாம்புக்கு காது அவ்வளவாக வளர்ச்சி அடையவில்லை. பாம்பு பால் குடிக்குமா குடிக்காதா? குடிக்காது. ஏன்? பாம்பு, விலங்குறி, எலி, தவளை உடம்பில் உள்ள நீர்ச்சத்து அதற்கு போதும். பாம்பு கடிக்குமா? பாம்பு யாரையும் தேடி போய் கடிப்பது இல்லை. மனிதர்கள் தனக்கு ஏதாவது ஏனூறு ஏற்பட்டதால் தான் கடிக்கும். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட இருக்கிறார் சுமையா மற்றும் சானிசா. நாட்டுப்புற பாட்டு. கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏவைகளே, அடுப்பு எரியலே நாவைகளே, அடுப்பே அடுப்பே ஏரியலே, மழையே பெய்தது நான் எரியலே, மழையே மழையே ஏன் பெய்தே, புல்லு வளர நான் பெய்தேன், புல்லே புல்லே ஏன் வளர்ந்தே, மாடு தின்ன நான் வளர்ந்தேன், மாடு மாடு ஏன் தின்றே, மாட்டுக்கரை வித்துவிட்ட நான் தின்றேன், மாட்டுக்கரை மாட்டுக்கரையே அவிழ்த்து விட்டேன், குழந்தை அழுதது நான் வித்துவிட்டேன், குழந்தை குழந்தை ஏன் அழுதே, எறும்பு கடிச்சது நான் அழுதேன், எறும்ப எறும்ப ஏன் கடிச்சே, எப்பூற்றுக்குள்ள காலேஜ நான் சும்மா இருப்பேனா? நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹர்ஷியா கவுனன். My name is Vayarsha Kaunen, 4th standard. 2 little mangoes hanging on a tree. 2 little mangoes smelling down at me. I shoot the tree as I go down, and the mangoes never go. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் யாஸ்மின், ஃபாத்திமா. பெண் குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள், அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள், அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள், மனிதர்க்கினிய அன்பு மிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்களே. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் நசியா காத்தோன். My name is Nazia Khatun. Field, what field, what game, ball, what ball, tennis ball, what tennis table, what table, round table, what round the merry-go-round. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் ரெஹனா
Farhin, Hasia Anjum. Good morning. Good morning, teacher. How are you? I am fine. I am asking you some question. Answer me. Okay, teacher. Who invented paper? Chinese invented paper. Which part of the paper is used for paper making? From bark of a tree called papyrus. Which place is known as the Queen of Hill Station? Ooty is as the Queen of Hill Station. What are the interesting sports in Nilagiri? Telescope House, Jalampuri Waterfall, Nature Park, Mungana Lake, Sami Malai. Thank you. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார்கள் ஹாஜிரா ஹாலியா. Keeping clean. Every morning we get up. There are things that we must do. Keeping clean can be much fun for you and everyone. We wash your hands, we rub and rub. We wash your face as you can see. Brush up and down, up and down. Come brush your teeth with me. Anonymous thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் ருக்சானா தபுசும். திருவடி தொழுகின்றோம் அன்போடு திருவடி தொழுகின்றோம் தருமம் தழைத்திடவே சத்தியம் ஓங்கிடவே பருவமழை பொழிந்து பயிர்கள் செழித்திடவே திருவள்ளர் கலையெல்லாம் தினமும் வளர்ந்திடவே அருள் வழி போற்றி மக்கள் அனைவரும் வாழ்ந்திடவே திருவடி தொழுகின்றோம் அன்போடு திருவடி தொழுகின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் தாசின். Little drop of water, little drop of water, little grains of sand, make the mighty ocean and the crescent land. Little rays of kindness, little rays of love, make the earth and maiden like the heaven above. And the little movement humble to the bee, make the mighty ages of eternity. Mrs. J. Gane KT45. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் ஹாஜிரா ஆலியா. Hi Alia. Hi Hajira. When did you return from the Himalayas? Just this morning. Have you been to the Himalayas? No, I have a plan to go next year. Why did you ask me? I felt very bad to see the Himalayas fall. How? People throw rubbish everywhere. Clothing covers added to the worst. How about your Gangas? Should have enjoyed taking bath and admitting the power of her flow. Yes, I did, but the holy rivers also polluted. What can we do if we Indians don't take care of our nature? Well, who will do then? Let us take an oath to do something to save our nature resources. All of us do it in every day in our school. Yes, Hajira, that's right. Well, tell your teacher. Bye then. Bye, Alia. Bye, Hajira. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் சீமா கௌசர், ஆதிகா பானு. Hi, Sima. Hi, Atika. How are you? I am fine, thank you. What are you doing? I am planting a new plant. Very fine, Sima. I also have many plants, so many plants. What are all? Rose plant, cotton, coconut, sapling and finally. Very good. Like me, you two, trying to save our earth. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் சானிசா புஸ்னாரா. Is there any money order for me? No. There is a registered parcel sign here. Can I sign using my ballpoint pen? Yes, you can sign using your ballpoint pen. Do you know Varadan? Yes, I know Varadan. Where does he live? He lives at door number 15. What is he? He is a retired teacher. Bye Ravi. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார் சீமா கௌசர். My name is Sima Kausar. Role of student in the nation. Student has self-consciousness, self-sacrifice, initiative, heroism of courage. All this character of them should be utilized for the progress of our nation. Student of today are the citizen of tomorrow. Character making among student is easier than among older people. Student must cultivate the spirit of service when they are young. In India, there is a great need for social service. Students can do service by joining the Scout movement and Red Cross. They can be of help the village.
people to clean the streets. They can teach the villagers how to be good citizens. They can give good education to the poor children of the village. Student of agriculture can help the farmer. Medical student can improve the village. Sanitation, generally all the students should try to remove the social evils such as untouchability and dowry system. This the student can play an important role in the progress of a nation. நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. Dear listeners, you are listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு அவரவர் பண்பு அறிந்து ஆற்றா கடை. ஒருவருடைய குணநலன்களை அறிந்து செயலாற்றாவிட்டால் நாம நல்லது செய்ய நினைச்சாலும் அதுல தப்பு ஏற்பட்டுவிடும். எல்லாருக்குமே ஒரே மாதிரியான திறமைகள், பண்புகள், பணிபுரியும் திறன் இருக்காது. இதுதான் மனித இயல்பு, இயற்கை நீதி எல்லாமே. ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில என்ன நடக்குது? யாரால என்ன செய்ய முடியும்னு நம்ம யோசிக்கிறதே இல்ல. நமக்கு என்ன வேலை முடியணும் அவ்வளோதான். ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைக்கிற போது அவங்களால அதை செஞ்சு முடிக்க முடியுமான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்படி செய்யாம ஒரு செயலை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அதை பத்தி பாத்துக்கலாம்னு விட்டுட்டோம்னா அதை ஒழுங்கா செஞ்சு முடிக்க முடியாது. ஒரு நாள் அப்படித்தான் 1வது படிக்கிற பையன்தான் விடைத்தாளை திருத்தி வகுப்பாசிரியர் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்தது அந்த பையனோட பேப்பர் தான். விடைத்தாளை பார்த்ததுதான் அவருக்கு வந்தது பாருங்க ஒரு கோவம். உடனே விடைத்தாளை வீசி எறிஞ்சிட்டு வந்துட்டாரு. என்ன ஆச்சுன்னு புரியாம ஆசிரியர் அவரை கூப்பிட்டு என்னப்பா தம்பி ஆச்சு அப்படின்னு கேட்டு பார்த்தாங்க. எவ்வளவோ விசாரிச்சும் பார்த்தாங்க. அப்பவும் பதில் வரல. அடுத்தது என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆசிரியை பையனோட வீட்டுக்கு போனை போட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்பவும் பதில் கிடைக்காம குழப்பத்துக்கு போயிருக்காங்க. பையன் வீட்டுக்கு வந்ததும் அவனுடைய அப்பா என்னடா ஆச்சு, மிஸ்ஸு கிட்ட ஏன் அப்படி நடந்துக்கிட்ட, அது தப்பு இல்லையான்னு அவரு கேட்டாரு. அவன் என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா? இல்லப்பா, அம்மா 100 மார்க் எடுத்தாதான் நான் பெரிய பையன் ஆக முடியும், பெரிய பையன் ஆனாதான் பக்கத்து வீட்டானா மாதிரி நான் சைக்கிள் ஓட்ட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் 100 மார்க் எடுக்கல, 95 தான் வாங்கினேன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். அப்புறமா அவனை சமாதானப்படுத்தி அம்மாவை கூப்பிட்டு இனிமேல் இப்படி தவறான எண்ணங்களை குழந்தை மனசுல வளர விடாதீங்கன்னு சொன்னாரு அப்பா. இத போலதான் குழந்தைங்களோட மனசுல தவறான எண்ணங்களை விதைக்கிறதுனால இது போன்ற பல சம்பவங்கள் அரங்கேறுது. கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும், அப்படி வந்தாதான் உனக்கு பெருமை, எங்களுக்கும் பெருமை, அப்பதான் நம்மளை பத்தி 4 பேர் நல்லா பேசுவாங்க. இப்படி சின்ன வயசுல இருந்து பிள்ளைங்க மேல தங்களுடைய ஆசைகளை திணிக்கிறதுனாலதான் அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகுது. நீங்க நினைக்கலாம் அவங்க எதிர்காலத்தை நினைச்சுதானங்க நாங்க அப்படி சொல்றோம்னு. ஆனா அதை விட குழந்தைக்கு வேற ஏதாவது திறமைகள் இருக்கலாம். அதை ஊக்குவிக்காம படின்னு சொல்லும் போது அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்துருக்கீங்களா? நல்லது நினைச்சுதான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறோம். ஆனா தேர்வு முடிவுகள் வெளிவந்த பிறகு முடிவுகளை பற்றின செய்திகள் வருதோ இல்லையோ, மாணவிகளுடைய தற்கொலை முடிவுகளை பற்றின செய்தி நிறையவே வருது. இப்படி பெற்றோருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியல அப்படின்னு மனம் முடிஞ்சுதான் இந்த மாதிரியான தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. இது போன்ற செயல்களுக்காக இப்போ வந்து எதுவுமே பயனில்ல. சிறு வயது முதலே குழந்தைங்களுக்கு என்ன செய்ய முடியும், அவங்களால எது முடியும் எது முடியாது அப்படின்னு நல்லா யோசிச்சு அவங்கள அந்த வழியிலே நடக்க விடுங்க. இது நான் மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்க மனோ தத்துவ நிபுணர்கள் மட்டும் இல்ல, தமிழின் பெருமையான திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர், நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு அவரவர் குணநலன்களை அறிந்து செயலாற்றாவிட்டால்
நல்லது செய்வதிலும் பிழை நேர்ந்துவிடும் என்று அறிவுறுத்துகிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெய் ஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hallo Freunde, dies ist VIT Community Radio 90.8 FM und dies ist Show Learning German. Ich bin Himanshu Manghani. Und ich bin Shravya. अगर जिन लोगों को समझ में नहीं आया कि अब तक हिमांशु क्या बात कर रहा था, हम वापस से उसी को हिंदी में बोल देते हैं. जी हाँ. हेलो दोस्तों, ये है आपका VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन और मैं हूँ आपका होस्ट हिमांशु मंघानी और मैं हूँ आपकी होस्ट श्राव्या. तो आज हम क्या करने वाले हैं हिमांशु? पहले हमारा उसूल है कि पहले वाली चीजों को पहले खुद एक बार रिवाइज करवाएंगे उनको. तो पिछली क्लास में हमने क्या पढ़ा? पिछली क्लास में हमने पढ़े थे आर्टिकल्स और मॉडल वर्ब. मॉडल वर्ब्स जैसे कि विल, शैल, मे, माइट और 2 सीखे थे. मूसन, डुरफन. मस्ट, यस, मस्ट भूल गई मैं. तो चलिए, तो उसको एक जगह कहीं रूल एप्लीकेबल नहीं था जो अपन स्टार्टिंग से पढ़ते आ रहे हैं. वो कौन से केसेस थे? एप्लीकेबल नहीं था मतलब थोड़ा सा चेंज था. जैसे कि अगर बोले तो वोलन विल था. हाँ. सोलन का सॉल था. मूसन का मूस था. मूसे नहीं था. वो सब आएगा फर्स्ट पर्सन्स में, यानी कि इश और एस में. वॉलन के लिए बनेगा विल, सोलन के लिए बनेगा सॉल, म्यूसन के लिए बनेगा मूस, ड्यूरफन के लिए बनेगा दार्फ और मॉकिन के लिए बनेगा मॉक्टे और क्या बचा था हिमांशु? और एक मार्कटन हमने बोला था. तो उसके लिए मागिन अलग बात है. मागिन हम अभी से नहीं लाएंगे क्योंकि कंफ्यूज हो जाएंगे लोग, तो हम मागिन बाद में लाएंगे. ठीक है, वो नए 6 शब्द थे. तो आज हम क्या करने वाले हैं? आज हम बेसिक सेंटेंसेस बोलने वाले हैं. जैसे कि अभी मुझे किसी को अपना नाम बताना है जर्मन में. मैं अभी सपोज अगर मेरा सब कुछ, मेरा इंजीनियरिंग मैंने अच्छे से कर लिया और मुझे जर्मनी में MS करने का मौका मिल गया, तो मैं वहाँ पे जाऊँगी तो मैं लोगों से कैसे बात करूँगी? तो हम आज उस सेंटेंसेस पे फोकस करेंगे. तो सबसे पहले मैं आपको ये बता देना चाहती हूँ कि हम एड्रेस करते हैं. जर्मन में लोगों को ना बहुत इज्जत देना पड़ता है. तो हर कहीं देना पड़ता है. हाँ, मतलब अभी मैं सब लैंग्वेजेस में रिस्पेक्ट जरूरी है. जी हाँ, बट ठीक है, वहाँ पे थोड़े और ज्यादा जरूरी है. तो ठीक है, सबसे पहले अगर हम किसी को एड्रेस करना चाहें तो हम इंग्लिश में मिस्टर और मिस बोलते हैं. तो यहाँ पे जर्मन में हम मिस्टर को बोलते हैं हेर और मिस को बोलते हैं फ्राउ. ठीक है, तो चलिए ठीक है. अब श्राव्या, ऐसा करते हैं कि इस लेसन में तुम मेरी टीचर बन जाओ और मैं और मेरे जो अपन के जो भी लिसनर्स हैं वो स्टूडेंट बन जाएंगे. तो तुम पूरा बताओ क्या होता है. मैं तुमसे कुछ क्वेश्चंस पूछूंगा, क्रॉस क्वेश्चनिंग जो एक स्टूडेंट टीचर से करता है. हालांकि वो इतना ऑफिशियल नहीं होगा, इतना ज़रूर होगा कि लोगों को समझ पाए कि वो क्या सीख रहे हैं. तो ठीक है, शुरू करते हैं. सबसे पहले जब हम किसी से कुछ बोलना का सब कुछ पूछना चाहते हैं या फिर हम कॉन्वर्सेशन स्टार्ट करना चाहते हो, तो हम यूजुअली उस दूसरे को ग्रीट करते हैं. तो हमने आपको बहुत 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 पहले बता दिया है कि हम ग्रीट कैसे करते हैं. अगर मैं किसी को बोलना चाहूँ गुड मॉर्निंग, तो मैं क्या बोलूँगी हिमांशु? गुटन मॉर्गन. एग्जैक्टली. अगर गुड डे बोलना चाहूँ तो गुटन टाग. गुड इवनिंग तो गुटन आबेट. और गुड नाइट तो गुटे नाक्ट. ओके, गुड नाइट तो कॉन्वर्सेशन का शुरू नहीं होता, वो तो कॉन्वर्सेशन के अंत होता है. तो ठीक है, अगर मैं किसी से बोलना चाहूँ कि मेरा नाम श्राव्या है, तो मैं बोलूँगी लाइक गुड डे, माय नेम इज श्राव्या. तो मैं उसको कैसे बोलूँगी? गुटन टाग, माय नेम इज श्राव्या. समझे? और अगर मुझे बोलना हो कि व्हाट इज योर नेम, तो मैं कैसे बोलूँगा? व्हाट इज योर नेम. व्हाट इज योर नेम के लिए हम 2 तरीके से बोल सकते हैं. हम ऐसे पूछ सकते हैं कि V-C,
तो हाउ आर यू कॉल्ड, सो वी हाइसन सी मतलब व्हाट इज योर नेम, या फिर वास इस्ट योर नेम, ऐसे भी बोल सकते हैं व्हाट इज योर नेम सीधा जर्मन में। तो उसके लिए मुझे रिप्लाई करना पड़ेगा माय नेम इज श्राव्या, या फिर इश हाइसर श्राव्या, या फिर मैं ऐसे बोल सकती हूँ कि इश बिन श्राव्या। ओके, तो चलिए एक अच्छी चीज़ इसी को ही थोड़ा एलैबोरेट करते हुए एक सीन लेते हैं जिसमें क्या होगा श्राव्या। मैं इंफॉर्मेशन डेस्क पे बैठी हूँ और सपोज हिमांशु तुम मेरे पास आए हो, तुम्हें मुझसे कुछ पूछना है, तो तुम क्या पूछोगे? सबसे पहले कॉन्वर्सेशन कैसे स्टार्ट करोगे? कॉन्वर्सेशन गुडन टाग अगर गुड डे होगा, या फिर गुड मॉर्निंग के लिए गुडन मॉर्गन, तो मैं बोलूँगा आपको कि वी हेजनजी। मैं अपना नाम तुम्हें क्यों बताऊंगी, मैं इंफॉर्मेशन डेस्क पे बैठी हूँ। इंफॉर्मेशन डेस्क पे बैठे तो तुम हाँ? क्या चाहती हो कि तुमसे क्या पूछा जाए? मुझे क्या पता, तुम्हें जो पूछना है पूछो। कुछ बोल दो, मुझे कुछ समझ नहीं आ रहा क्या पूछूं अभी तुमसे। चलो ठीक है, तो मैं ही एक एग्जांपल दे देती हूँ। मैं बोलूंगी गूटन टाग, माय नेम इज श्राव्या। तो इंफॉर्मेशन डेस्क पे जो कोई भी बैठा होगा वो बोलेगा गूटन टाग फ्रॉ श्राव्या। गुटन टाग फ्राउ श्राव्या, ठीक है, तुम मुझे समझाओ क्योंकि मैं तुम्हारा स्टूडेंट हूँ, ठीक है ना, क्योंकि तुम आज प्रैक्टिस करके आई हो, मैं एक बिल्कुल स्टूडेंट की तरह प्रैक्टिस करके आया हूँ कि मेरे को बिल्कुल समझना है, वो भी तुमसे। अच्छा, तो मेरे को आज इतना नहीं पता पड़ेगा, पर मुझे इतना ज़रूर पता पड़ेगा कि मुझे क्या लिसनर्स को सुनाना है और प्रैक्टिस करवानी है ताकि एक अपन अच्छी तरीके से आगे बढ़ सके। तो जर्मन यार ने ऐसे तो कोई भी भाषा में सरनेम होता है और मिडिल नेम और लास्ट नेम ऐसे होते हैं, तो जर्मन में भी वॉरनामा मतलब फर्स्ट नेम और नाकनामा मतलब लास्ट नेम, ठीक है। तो अगर कोई मुझसे पूछेगा कि वास इज योर फोरनामा मतलब व्हाट इज योर फर्स्ट नेम, सो मैं बोलूंगी माइन फोरनामा इज श्राव्या। और कोई मुझसे पूछेगा वास इज योर नाकनामा, तो मैं बोलूंगी करा इज माइन नाकनामा। नाकनामा मतलब लास्ट नेम, यानी सरनेम। वॉरनामा मतलब फोरनामा मतलब फर्स्ट नेम। हाँ, ठीक है, तो मेरा फोरनामा है हिमांशु और मेरा नाकनामा है मंगानी, राइट। और जर्मन में हम जिस तरह से लिखते हैं, लिखना और प्रोनाउंसिएशन अलग होता है, तो इसलिए तुम सी साई में कंफ्यूज हो जाते हो। और हम यहाँ पे फोरनामा प्रोनाउंस करते हैं बट लिखते हैं उसको VORNAME। ओके, तो वो हम इंग्लिश के अनुसार प्रोनाउंस करेंगे तो वो बनेगा वॉरनेम, बट नो, इट्स फोरनामा। अगर मान लो तुमने मुझे बोला कि मेरा जो लास्ट नेम है वो है फोरनामा, क्या बोले तुम? फर्स्ट नेम। अगर मेरा फर्स्ट नेम तुमने मान लो अमित बोल दिया, तो मैं बोलूंगा माइन फोरनामा इज हिमांशु। 9 मतलब नहीं। माइन पॉजिटिव प्रोनाउन हो गया, मेरा नाम वॉरनामा इस्ट हिमांशु मंगानी, राइट। या फिर अगर आप लोगों को वॉरनामा और नाकनामा बहुत कंफ्यूज हो रहे हैं आप, तो आप सीधे बोल सकते हैं कि इश बिन श्राव्या या इश हाइसर श्राव्या। ठीक है, चलिए, पर अगर क्वेश्चन टैग की बात करें, अगर मैं बोलूँ व्हाट इज योर फर्स्ट नेम, तो इसको मैं बोल दूंगा वास इस्ट दू वॉरनामा। दू या योर, व्हाट इज योर, तो दाइन वॉरनामा। वास इज दाइन वॉरनामा, तो मैं बोलूंगी माइन वॉरनामा इज श्राव्या। और अब उसके बाद एक और चीज, चलिए, तो अब ये दास टेलीफोन और ये सब तो कर ही चुके हैं, नंबर भी हम बता ही चुके हैं। तो अगर मैं एक छोटा सा क्वेश्चन पूछूं हिमांशु तुम्हें, रिवीजन रिकैप जैसा, वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट। वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट। क्या बोली तुम? वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट। न्यूमर 4 क्या होता है? न्यूमर 4 मतलब नंबर 4। वी हाइस्ट मतलब हाउ इज इट कॉल्ड, हाउ इज नंबर 4 ऑफ ड्यूश कॉल्ड। ओके, तो मतलब नंबर 4 को हम जर्मन में क्या बोलते हैं, तो क्या बोलते हैं? VIER स्पेलिंग है उसकी, और उसको बोलेंगे देयर। गुड। डांके शोन। Das ist richtig। रिश्टिक का मींस मतलब है करेक्ट होता है, तो दैट इज करेक्ट। Das ist richtig। ऐसे काफी कुछ हम नंबर्स फॉर्म कर सकते हैं, या फिर हम ऐसे भी पूछ सकते हैं वी हाइस्ट न्यूमर 1 ऑफ द्यूस्ट, तो उसका आंसर होना चाहिए 1 मतलब 1। हाँ, और मैं यहाँ पे सब बता दूं, हमने देवदास के काफी केसेस किए हुए हैं, और यहाँ पे सारे नंबर्स जो होते हैं उन्हें जर्मन में फेमिनाइन के अंडर ट्रीट किया जाता है, तो वो बनेगा दी 1, दी 2, दी 3, दी 4 ऐसा।
बट हम मोस्टली इनके लिए तो यूज नहीं करते हैं, क्योंकि हम जब कोई नंबर यूज करते हैं किसी नंबर को किसी चीज से रिलेट करके यूज करते हैं, तो हम जिस चीज से उसको रिलेट कर रहे हैं उसका हम आर्टिकल यूज कर देंगे। एक ऐसे एग्जांपल दे सकती हूँ, आई हैव टेकन 3 बुक्स। मैं बस नहीं बोलूंगी आई हैव टेकन 3 तो क्या, तो ऐसा कुछ नहीं होने वाला। तो आई हैव टेकन 3 बुक्स, तो यहाँ पे बुक होगा तुम्हारा दास ब्यूक, तो मैं दास के रिलेटेड आर्टिकल यूज कर लूंगी। बट रेगुलरली जनरल इन्फॉर्मेशन के लिए सारे नंबर्स दी के अंडर आते हैं, फेमिनिन के अंडर आते चलो काफ़ी बढ़िया है ये तो। अब चलिए एक और चीज़ अगर ये देखें कि रिपोर्टर और एक सिंगर, और मतलब मान लो मैं क्वेश्चन पूछता हूँ हिंदी में बोलूँगा या इंग्लिश में, तो मुझे बताना उसमें जर्मन में क्या बोलेंगे। अगर मान लो कोई रिपोर्टर की जो एक नॉर्मल लाइन होती है वो जर्मन में क्या कहलाएगी, सिंगर की जो नॉर्मल लाइन होती है वो क्या कहलाएगी, टूरिस्ट अगर होते हैं जो उनकी जनरल लाइन होती है, जो अधिकतर टूरिस्ट वो लाइन ज़रूर बोलेंगे, तो वो जर्मन में कैसे बोलेंगे। अगर मान लो कोई श्रोता, कोई लिसनर जर्मन गया है, तो वो लोग रिपोर्टर से मिलेंगे, सिंगर से अगर मिलते हैं, या फिर टूरिस्ट से मिलते हैं, या किसी लड़की से मिलते हैं, या किसी पुलिस वुमेन से मिलते हैं, या किसी सेल्स पर्सन से मिलते हैं, या सेल्स वुमेन से मिलते हैं, तो एक उनका एक तकिया कलाम शब्द होता है। जैसे हमारा तकिया कलाम शब्द है जो हम स्टार्टिंग में बोलते हैं, वो 4 लाने, शब्द नहीं सेंटेंस। तकिया कलाम का मतलब वो शब्द जो बात बात पे एक बंदा रिपीट करता है और वो शब्द उसकी पहचान बन जाती है। अच्छा ठीक है, तकिया कलाम शब्द हिंदी नहीं बोलते हैं आती, उसको। तो ठीक है, मुझे माफ कर दीजिएगा। कोई बात नहीं, सीखने का ही नाम जिंदगी है और जिंदगी गुलजार है। आगे बढ़ते हैं। इसका मतलब क्या हुआ, जिंदगी गुलजार है? मुझे क्या पता, कोई शो का नाम था, वो याद आ गया, बोल दिया मैंने। अच्छा, जिंदगी गुलजार है यानी कि फूलों के जैसी महकती है, हाँ। चहकती है। चहकती नहीं है, चिड़िया चहकती है, फूल नहीं चहकते, फूल महकते हैं। तो चलिए ठीक है, अगर मैं बोलूं रिपोर्टर बोल रही है, तो रिपोर्टर को बोलेंगे देयर रिपोर्टर इन। रिपोर्टर अगर बंदा हो तो बोलेंगे रिपोर्टर, अगर बंदी हो तो बोलेंगे रिपोर्टर। अगर मैं बोलूं, अगर मान लो रिपोर्टर ये बोलना चाहती है, गुड डे मिस श्राव्या, हार्टली वेलकम। ओके, तो गुड डे को हम बोलेंगे गुटन टाग, मिस श्राव्या यानी कि फ्रॉ श्राव्या, हार्टली वेलकम। ओके, ये काफी कंफ्यूजिंग है। तो हम यूजुअली हार्टली वेलकम के लिए जर्मन में यूज करते हैं हेrzlich willkommen। ठीक है, तो कॉमन का मतलब होता है कम, तो willkommen मतलब वेलकम, हार्जलिश का मतलब हो गया हार्टली। हाँ, तो हार्जलिश हम लोग यहाँ पर हार्टली शो कर रहे हैं। अच्छा ठीक है, दिल से शो कर ले, दिल से शो कर रहे हैं, तो ठीक है, हम हेrzlich शो कर रहे हैं। हार्जलिश willkommen मतलब हार्टली वेलकम, तुमने बताया, थैंक यू डांके शोन। और उसके बाद अगर मान लो कोई सिंगर मिल जाए मुझे, तो सैंगरिन, यहाँ पे अगर वो है। हाँ, तो वो लड़की बोले कि थैंक यू फॉर द फ्लावर्स। ओके, सबसे पहले आप तो अब तक जान ही गए होंगे कि थैंक यू का मतलब है डांके, और ब्लूमेन यानी कि फ्लावर्स। तो मेरा सेंटेंस बनेगा थैंक यू फॉर द फ्लावर्स यानी कि डांके फ्यूअर डी ब्लूमेन। फ्यूअर मतलब फॉर, डांके मतलब थैंक यू, डी ब्लूमेन मतलब फ्लावर्स, डी फ्लावर्स। अरे वाह, तुम तो बहुत होशियार हो श्राव्या। बहुत सारे टूरिस्ट हैं तो देयर टूरिस्ट, और अगर टूरिस्ट की मेन ये लाइन होती है गुड बाय, गुड ट्रैवल, और मान लो मिस डैश कोई भी नाम बोल दिया, मैं बोल देता हूँ मिस श्राव्या, मान लो गुड बाय, गुड ट्रैवल, मिस श्राव्या। मान लो अगर मैं टूरिस्ट हूँ और तुम मुझे कहीं मिलती हो, तो मुझे तुम्हें बोलना है गुड बाय, गुड ट्रैवल, मिस श्राव्या। तुम कहीं जा रही हो, तो मैं इसको कैसे बोलूँगा एज ए टूरिस्ट? ओके, सबसे पहले गुड बाय को हम बोलते हैं ऑफ वीडर सहन। तो चलिए एक नया शब्द मिल गया। अब हम हमारा अगर शो को बंद करेंगे तो गुड बाय के कैसे करेंगे और क्या बोलेंगे? ऑफ वीडर सहन। वीडर सहन। हाँ, क्योंकि आज की क्लास में हम काफी नए नए फ्रेजेस सीखने वाले, ये शब्द नहीं एग्जैक्टली फ्रेजेस हैं। ऑफ वीडर सहन मतलब गुड बाय, हार्टली वेलकम। तो चलिए हम स्टार्टिंग में हमेशा शो में अब बोलेंगे हार्टली वेलकम। हाँ, चलिए अगर मान लो वेलकम अगर श्राव्या करती है तो वो बोलेगी हार्टली वेल। नहीं, सुनो, अगर मैं बोलूँ कि हार्टली वेलकम टू लर्निंग जर्मन, तो मैं बोलूंगी herzlich willkommen zu learning German। ग्रेट, गुड, दैट das is toll मतलब दैट इज ग्रेट, das ist wunderbar मतलब दैट इज वंडरफुल। वही तो मैं सोच रही टॉल क्यों बोल रहा है, सेंटेंस तो लंबा था तो वो सोच रही लॉन्ग, तो टॉल कहाँ से आ गया? तो चलिए कोई बात नहीं, होता है, बट सही है। अगर आप मतलब नॉर्मली किसी से मिलते भी हैं तो आप बोलेंगे हार्टली वेलकम। अगर किसी को बाय भी बोलते तो गुड बाय, तो गुड बाय को बोलेंगे ऑफ वीडर सेहन। ऑफ वीडर सेहन मतलब गुड बाय, ऑफ वीडर सेहन मतलब गुड बाय, ऑफ वीडर सेहन मतलब गुड बाय।
और अगर हार्टली वेलकम बोलेंगे तो हर्जलिश willkommen हाँ, हार्टली तो वेलकम। अगर कोई टूरिस्ट बोलेगा दूसरे टूरिस्ट को कि गुड बाय एंड हैव अ नाइस ट्रिप, तो गुड बाय, गुड ट्रैवल। हाँ, रीसे मतलब ट्रैवल ट्रिप, रीसे मतलब ट्रिप इन जर्मन। तो ऑफ वीडर सहन गुटे रीसे फ्रॉ श्राव्या, सपोज अगर तुमने मुझे बोल दिया तो ऐसा। तो मतलब ऑफ Goodbye। वीडर सेहन का मतलब गुड बाय, गुड ट्रैवल, गुटे रीजे। अब रीजे होता है ट्रैवल, और ट्रैवल एक फेमिनिन की तरह इंट्रोड्यूस किया गया, तो गूटन में से एन हट गया, गुटे हो गया, और फ्राउ मतलब मिस, श्राव्या मतलब श्राव्या ही होगी और क्या होगा। ठीक है, अगर मान लो मैंने तुम्हें ये बोला, ठीक है, अब तुम मुझे कुछ बोलोगी तो मैं भी तुम्हें गुड बाय तो बोलूंगी। हाँ, तो तुम क्या बोलोगी? और मेरा नाम लेकर जी हाँ, तो मैं बोलूंगी ऑफ वीडर सहन हेर हिमांशु। कूल, बहुत बढ़िया। क्योंकि हेर मतलब मिस्टर, सो मिस्टर हिमांशु गुड बाय। ठीक है, और चलो अगर मान लो कोई दो लड़का लड़की मिलते हैं जो अजनबी हैं स्टार्टिंग में, तो स्टार्टिंग में अगर लड़की ये पूछना चाहे लड़के से कि हेलो आई एम क्लॉडिया, मतलब मैं हूँ क्लॉडिया और आप कौन हैं, तो इसको कैसे बोलेगी वो लड़की? ठीक है, अगर उस लड़की का नाम क्लॉडिया हो तो वो बहुत तरीके से बोल सकती है उसका नाम कि हेलो इश बिन क्लॉडिया, या फिर ऐसे ही बोल सकती है mein नामे इस्ट क्लॉडिया। नामे इस्ट क्लॉडिया, हाँ, माय वॉरनामे इस्ट क्लॉडिया। हाँ, तो ऐसे बहुत सारे अब तक हमने बहुत केसेस किए थे, इश बिन क्लॉडिया, इश हाइसे क्लॉडिया, ऐसे। तो ठीक है, अभी हम इस पे अटक जाते हैं कि हेलो इश हाइसे क्लॉडिया und du and you। ओके, अब मान लो मैं वो अजनबी लड़का हूँ और मुझे बोलना है कि मैं हूँ हिमांशु, और फिर बोलना है गुड बाय क्लॉडिया, तो कैसे बोलूंगा? तुम्हें तो लड़के ने भाव ही नहीं दिया लड़की को। हाँ भाई, बड़ा भाव खाते हैं लोग आजकल। ऐसे बोलना चाहिए कि इश हाइसे हिमांशु चूस क्लॉडिया। ओके, इश हाइसे हिमांशु चूस क्लॉडिया। हाँ, चूस का मतलब है गुड बाय। ओके, वेरी गुड। नहीं, चूस का मतलब है बाय, और ऑफ वीडर सहन का मतलब है गुड बाय। तो अपने दोस्तों को गलती से ऑफ वीडर सहन मत बोल दीजिएगा, अपने दोस्तों को बोल दीजिएगा चूस। तो हॉल्ट मतलब रुको, ये हॉल्ट तो इंग्लिश से रिलेटेड वर्ड हुआ। हॉल्ट मतलब रुकना। हॉल्ट, या ठीक है हाल्ट, हाँ, ए आता है, ओ नहीं आता। हाल्ट बोल सकते हैं इसको। तो हाल्ट मतलब रुको। वी हाइसन सी व्हाट इज योर नेम, या हाउ आर यू कॉल्ड। चलिए ठीक है। तो और मैं अगर पागल थोड़ी ना हूँ कि मैं अपना नाम बता दूंगी। हाँ, नाम नहीं बताऊंगा, पर मैं यहाँ पे मुजरिम हूँ, तो मुझे बोलना है ओ फॉरगिव मी, ठीक है? मैं सीधा बस फॉरगिव मी करके पतली गली पकड़कर भाग जाऊंगा। पतली गली क्यों? नॉर्मल गली पकड़ के नहीं भाग सकते? मुहावरा है। तुम अच्छा, क्या हिंदी पढ़ रही हो? कोई मेरे को बोला क्या इंग्लिश पढ़ रहे हो? मुझे मैं हिंदी तो नहीं आती। क्या हिंदी पढ़ रही हो? मुझे हिंदी नहीं आती। तो अभी ठीक से क्या मैं- बोल रही हो? फ्रेंच बोल रही हो यहाँ पे? मतलब शुद्ध हिंदी नहीं आती भाई, जो बस बात करने के लिए हम यूज करते हैं वही आती है मुझे हिंदी। ये बात करने के लिए होते हैं, बट मुहावरे होते हैं, और मुहावरे जो होते हैं ईडियम्स होते हैं, और ईडियम्स जो होते हैं इतना यूज नहीं होते हैं, तो इसलिए लोगों को थोड़ा कंफ्यूजन हो जाता है। अंडरस्टूड? तो चलो, अभी तो तुम फॉरगिव मी को क्या बोलोगे? ओह को तो ओ ही बोलूंगा, क्योंकि एक वॉइस है ये, और फॉरगिव मी को मैं बोलूंगा वेर जी हुंग। वेरजी हुंग। वेरजी हुंग। तो कितना अच्छा आज सीखा यार। हार्टली वेलकम, गुड बाय, और फॉरगिव मी तो वेरजी हुंग मतलब फॉरगिव मी, और फिर हर्जलिश विलकोमन मतलब हार्टली वेलकम, और फिर गुड बाय को मतलब ऑफ वेडर सेहन, ऑफ वीडर सेहन, वीडर सेहन, और चूस का मतलब है बाय, हम्म, जो सिर्फ दोस्तों को बोला जाता है, और ऑफ वीडर सेहन मतलब गुड बाय, जो दुश्मनों को बोला जाता है। चलो मैं ठीक है। मजाक और कर रही हूँ दोस्तों। तो अगर आप किसी झगड़े में पड़ गए तो प्लीज मेरा नाम मत लीजिएगा। अच्छा, तो चलिए ठीक है। और अगर इसकी बात करें कि बच्चा है, बच्चे अगर मम्मी को बोलना है उसको मम्मी, तो कैसे बोलेगा? मम्मा, और क्या बोलेगा बच्चा? यहाँ जैसे बोलते हैं वैसे ही है, मामा ही बोलेगा उसको मामा। और बेबी को बताओ, अगर द बेबी है तो क्या बोलेंगे? बेबी इज, बेबी मतलब बेबी होता है। द बेबी को क्या बोलेंगे? दास बेबी। दास बेबी मतलब वो क्या है? न्यूट्रल है बेबी। हाँ। और मार्शन हमने देखा मतलब लड़की, तो देर मार्शन। लड़के को देखा, हाँ दास मार्शन, माय बैड। और लड़के की बात करें तो जुंगे, तो वो बनेगा देर जुंगे। और सांगरन मतलब सिंगर, दी सांगरन। और एक और चीज, हार्टली वेलकम, हेर्जलिश विलकॉमन, गुड बाय, ऑफ वीडर सेहन, बाय, चुस, फॉरगिव मी, ओ वेरजी हुंग, वर्जी हुंक। चलो ठीक है यार, बहुत अच्छे वर्ड्स थे यार ये। अब नॉर्मली अपन भी ऐसे ही बोलेंगे, ऑफ विडर सेहन वर्जी हुंग
Herzlich Herzlich willkommen, willkommen. common. चलो अब आगे नेक्स्ट हम क्या करेंगे? क्योंकि हम अगला क्लास करने वाले हैं थोड़ा और इंफॉर्मेटिव, यानी कि जैसे कि हमने पिछले क्लास में बोला था कि ऑटोमैट्स के बारे में। ऑटोमैट्स मतलब मशीन्स, यानी कि अगर मैं किसी से कॉन्वर्स कर रही हूँ, मुझे वहाँ पे जाना है और मशीन से कुछ पैसे लेने हैं, तो पैसों की मशीन को हम क्या बोलते हैं हिमांशु? गेल्ड ऑटोमाट मतलब Right. एटीएम। हाँ, और वो होता है देर गेल्ड ऑटोमाट। तो अभी सबसे पहले छोटे छोटे सिंगुलर और प्लूरल हो जाए। जैसे कि अभी मेरे पास टेलीफोन है, सो दास टेलीफोन होता है, तो उसका अगर मैं प्लूरल लूँ तो यहाँ पे मैं एक चीज़ बता दूँ आपको, चाहे हमारा सब्जेक्ट देर हो या दी हो या दास हो, जब हम उसका प्लूरल फॉर्म लेते हैं उसका हमेशा पहले उसका आर्टिकल दी बन जाता है। ठीक है, जैसे कि अभी मेरे पास है देर साफ्ट। साफ्ट मतलब जूस, सो उसका प्लूरल बनेगा दी साफ्टे। मतलब सो अगर मेरे पास है दास टैक्सी मतलब अ टैक्सी, उसका प्लूरल दी टैक्सीज। अगर मेरे पास है दास होटल तो उसका प्लूरल होगा दी होटल्स। रेलवे स्टेशन पे ये सब चीजें होती होंगी, दो लड़के मिलते होंगे, हाँ, एक लड़का मिलता actually होगा, ये perfect. बात बोलते होंगे, चोर सिंगर भागता चोर होता है। भागता होगा, हाँ. और कोई मान लो शॉपकीपर बोले और कोई कुछ मांगे, शॉपकीपर बोले कि फॉरगिव मी मेरे पास वो चीज नहीं है, तो वो और बोलेगा शॉपकीपर को मतलब में क्या बोलेंगे? हाँ, शॉपकीपर को हम वर्क ऑफिन। वर्क ऑफिन, ओके हाँ। कॉफरिन मतलब सेल्स वुमेन। सेल्स वुमेन, अगर सेल्समैन हो तो वर्क ऑफिन होगा। हाँ, वर्क ऑफिन। तो चलिए अगर अब इसको उस कॉन्टेक्स्ट में ले जाते हैं, और यही हमारा रिवीजन भी होगा आज के शो का, तो रेलवे स्टेशन पे तुम क्या सीन देखती हो सबसे पहले? सबसे पहले रेलवे स्टेशन को तो क्या हम बोलते हो? मुझे नहीं पता। ओके, स्टेशन को हम बोलते हैं बैनहॉफ। और मेरे को ये पता है कि अगर मेन स्टेशन हो तो स्टेशन तो तुमने बोल दिया बानहॉफ मतलब रेलवे स्टेशन, और हॉफ होता है मतलब मेन, तो मेन रेलवे स्टेशन यानी कि सेंट्रल रेलवे स्टेशन, तो बनेगा हॉफ्ट बैनहॉफ। हॉफ्ट बैनहॉफ, ठीक है। तो तुम न्यूज़पेपर की स्टॉल देखोगी तो तुम उसको बोलोगी ज़्यूटुंगन मतलब न्यूज़पेपर्स, और अगर फ्लावर्स के लिए देखोगी तो ब्लूमिन। ज़ाइटुंग होता है, वापस से जी जाए, हे भगवान। अरे यार वो SIE होता है जी, तो ये ZEI जाए कैसे हो जाता है? हिमांशु, मैंने जर्मन नहीं लिखा है, प्रोनाउंसिएशन जैसा है वैसे तुम्हें प्रोनाउंस करना पड़ेगा। चलो ठीक है दोस्तों, आप ये मत समझिएगा कि हमको आती नहीं है इतनी, पर हम थोड़ी थोड़ी क्या मिस्टेक करते हैं ताकि थोड़ा फनी हो सके और आप अपने आप को इससे भी रिलेट कर सकें। हाँ, तुमने अगर एक मिस्टेक कमिट किया हो तो तुम क्या बोलोगे? पार्डन मी। पार्डन मी, तो उसमें जर्मन में क्या बोलोगे? आई डोंट नो। यूज कर सकते हैं उसको, वेरजीहंग। चलो ठीक है, तो फिर अगर हम अपन रेलवे स्टेशन पे ये देखते हैं कि एक लड़का मिलता है, एक लड़की मिलती है, और दोनों इतने जल्दी में तो सिर्फ अपना नाम बता पाते हैं, तो लड़की बोलेगी हालो इश हाइजे क्लाउडिया उन्दू मतलब हेलो मैं हूँ क्लॉडिया और तुम कौन हो, तो लड़का बोलेगा इश हाइजे क्लॉस चूस क्लॉडिया मतलब ये जल्दबाजी बता रहे हैं कि उसने बस सिर्फ अपना नाम बोला, इश हाइजे क्लॉस चूस क्लॉडिया मतलब गुड बाय क्लॉडिया। बंदे के पास बिल्कुल टाइम नहीं है, लड़कियों के लिए लड़के के पास टाइम नहीं है क्या यार। जब ट्रेन छूटती है ना तो ट्रेन वालों से पूछो कि क्या गुजरती है। और फिर उसके बाद अगर मान लो चोर दिख जाए, पुलिस वुमेन को चोर दिख जाए रेलवे स्टेशन पे, तो वो बोलेगी रुको। हॉल्ट हिमांशु, हॉल्ट। ओके। तो तुम अपने आप को पुलिस वुमेन बोल रही हो और मुझे चोर बोल रही हो? जी हाँ, आपने अगर ऐसे समझ लिया तो मैं क्या करूँ? ठीक है, तो तुम बोलोगी हॉल्ट वी हाइजन जी इश हाइजे हिमांशु मंगानी, और इश हाइजे वोर नाम हिमांशु, इश हाइजे नाक नाम मंगानी। और अगर तुम बाद में मान लो कोई बेबी को देखती हो तो वो क्या बोलेगा? नॉर्मल मम्मा मम्मा जो बोलते हैं, तो उसमें तो कुछ है नहीं। बेबीज क्या जर्मन बोलेंगे यार, हाँ तो छोड़ो। यार। और मान लो अगर किसी एक लवर को देखती हो तुम रेलवे स्टेशन पे, वो उसको फूल लाके दिया मतलब ब्लूमेन फ्लावर्स लाके दिया, तो वो लड़की कैसे बोलेगी उसको कि थैंक यू फॉर द फ्लावर्स? तो बोलेगी डांके फ्यूर दी ब्लूमेन। तो डांके मतलब थैंक यू, फॉर मतलब फॉर, दी ब्लूमेन क्योंकि ब्लूमेन क्या है? फ्लावर्स है, तो इनमें हम दी यूज करेंगे, तो दी ब्लूमेन। हाँ, मैंने आपको अभी बोला है कि ब्लूमे मतलब फ्लावर, सो वो होगा डी ब्लूमे मतलब अ फ्लावर, डी ब्लूमेन मतलब बहुत सारे फूल। और अगर जैसे कि अभी रेलवे स्टेशन पे मान लो ट्रेन स्टार्ट हो चुकी है और एक पैसेंजर बाय कर रहा है अपने दूसरे पर्सन को जो कि उसको सी ऑफ करने आया है, तो वो उसको कैसे बोलेगा? ऑफ फीडर से हैन। ऑफ फीडर से हैन। और अगर मान लो कोई वेलकम कर रहा है, कोई ट्रेन आई है और वहाँ से कोई
रिसीव करने आया है तो वो बंदा कैसे बोलेगा हार्टली वेलकम? हर्जलिश विलकॉमन। तो चलिए ठीक है, आज का हमारा शो यही था और तो अब हम आपको गुड बाय कहने वाले हैं। अब गुड बाय नहीं कहने वाले, हम तो सिर्फ आपको बाय कहने वाले, क्योंकि हम आपको वापस ये शुरू हो गई फिर से। अरे यार, मतलब जो सीखने सही से सीखते हैं ना। हाँ सही है, पर थोड़ा देखो होना चाहिए, यूं ऐसे मॉड्यूलेशन आने चाहिए। तुम ऐसे मत समझना कि मैं तुमको टोक रहा हूँ, तुम ऐसे समझना तुम ऐसे नहीं, बिल्कुल नहीं, ऐसे तो मैं इसको समझती नहीं हूँ। दोस्तों भाई, टोकने का पूरा हक है तुम्हारा। चलो बढ़िया, काफी। मैं एक शब्द बोलूंगा तो तुम वापस से मेरे को डांटोगी, पर कोई बात नहीं, आई एम जस्ट किडिंग, मैं सिर्फ मजाक कर रहा हूँ ताकि लिसनर्स को और मजा आए और वो समझ पाए। ठीक है श्राव्या? हाँ। तो अब बाय बोलना है तो चुस, ठीक है? गुड बाय बोलना है तो ऑफ बीटर से है, तो हम लोगों को तो आपको गुड बाय बोलने का कोई इरादा है नहीं। जी हाँ, हम जल्दी वापस आएंगे एक और एपिसोड के साथ। Ich bin श्राव्या, Ich bin हिमांशु मंघानी, Ihre Zuhörte Learning German, मतलब आप सुन रहे थे लर्निंग जर्मन, und dies ist VIT Community Radio 90.8 FM, मतलब ये है VIT Community Radio 90.8 FM। வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது சிந்தனை சிதறல் நிகழ்ச்சியுடன் உங்கள் மணிகண்டன். நான் உங்க சுஷ்மிதா. நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு மணிகண்டன். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா வயித்துல குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை வந்து நல்லபடியா பிறக்கணும்னு அம்மாக்கு பிரச்சனை. அதுக்கப்புறமா அந்த குழந்தை பிறந்ததும் நல்லா வளரணும் அப்படிங்கிற பிரச்சனை. அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததும் நல்ல ஸ்கூல்ல தேடி பிடிச்சி அட்மிஷன் போறது ரொம்ப பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஸ்கூல்ல போய் நல்லா படிக்கணும், ஒழுங்கா வளரணும், நல்ல சிந்தனைகளோட வளரணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் 10th + 2ல நல்லா மார்க் வாங்கி அதுக்கப்புறம் நல்ல காலேஜ்ல சேர்க்கணுங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்க பிரச்சனை. அதுக்கப்புறமா தான் வருது ரொம்ப பெரிய பிரச்சனை. காலேஜ் டேஸ்ல காலேஜ் கேர்ள்ஸுக்கும் காலேஜ் கைஸ்க்கும் நல்லா மார்க் வாங்குறாங்களோ இல்லையோ, அவங்க குண்டா இருக்கேன் அப்படிங்கறத அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா அவங்க ஃபீல் பண்றாங்க. உடல் பருமன்னா என்னன்னு தெரியுமா மணிகண்டன் உங்களுக்கு? உடல் பருமன்னா பாத்தீங்கன்னா, ஒருத்தனுடைய உடலுக்கு தேவையான கலோரிகளை விட அதிகமான கலோரிகள் இருக்க பொருளை சாப்பிட்டாங்கன்னா அந்த கலோரிகள் பாத்தீங்கன்னா அவங்களோட உடல்ல வந்து அதிகமா தங்கிருது. அந்த கலோரிகள் வந்து கொழுப்பா மாறி அவங்களோட உடல் எடை அதிகரித்துக்கான ஒரு காரணியா அமைஞ்சிருது. இதை பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியா ஓவர் வெயிட், ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான உடல் எடை அதிகரிக்கிறது காரணமாக அவங்களுக்கு வந்து 2ஆம் வகை சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், மன அழுத்தம், இது போன்ற நோய்களும் வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடல் பருமனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு உங்களுக்கு எதனா தெரியுங்களா? முதல்ல வந்து பருமனா இருக்கிறது வந்து அவங்க தோற்றத்துக்கு வந்து அழகு கொடுக்குது அப்படின்னு வந்து சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா இல்லவே இல்ல. அவங்களோட உடலுக்கு வந்து அது ரொம்ப பெரிய தீங்கு தான் கொடுக்க போகுது. நம்ம குண்டா இருக்கோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரம் வந்துட போகுது அப்படிங்கறதுக்கான ஒரு சைன் தான் வந்து உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு விஷயம். உடல் பருமன் இருந்தா வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய நோய் வரும். அதுல முக்கியமா சர்க்கரை நோய், அப்புறம் கால் மூட்டு, மூச்சு பிரச்சனை, அதுக்கப்புறமா தூக்கம் வரல, மன அழுத்தம் அப்படிங்கறதுலாம் சொல்றாங்க. அப்புறம் ரொம்பவே வீக் ஆயிடுவாங்க. அவங்க மத்தவங்க எல்லாம் 2 மணி நேரத்துல செய்யக்கூடிய வேலையை வந்து இவங்க வந்து ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், முடிஞ்சா ஒரு நாள் கூட எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. அவங்களுக்கு சுத்தமா வந்து ஸ்ட்ரென்த்தே இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரியா சொன்னீங்க. உடல் பருமன் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்களால மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களோட வம்சாவளி, அதாவது அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா அவங்களா குண்டா இருக்காங்க அப்படின்ற காரணத்தால இவங்களும் வந்து குண்டா இருக்காங்க. இந்த மாதிரி வம்சாவளியிலயும் வந்து உடல் பருமன் வந்து தொடருது. அதுக்கப்புறமா வந்து உடல் பருமன் வந்து மெயினா எதனால வருது அப்படின்னா ஆரோக்கியமற்ற உணவுகள். நிறைய எல்லாரும் வந்து அந்த காலத்துல கம்பு, கொள்ளு, திணை, சாமை அப்படின்னு சாப்பிட்டு இருந்தாங்க. நம்ம இப்ப என்ன சாப்பிடுறோம்? பீட்சா சாப்பிடுறோம், பர்கர் சாப்பிடுறோம், அதுக்கப்புறமா சாண்ட்விச் சாப்பிடுறோம். சாண்ட்விச் இல்லைன்னா காலை பிரேக்ஃபாஸ்டே நமக்கு ஓடுறது கிடையாது. பிரெட் ஜாம்ல எல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த்துமே கிடையாது அப்படின்னு வந்து ரொம்ப பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நொறுக்கு தீனியை வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். நொறுக்கு தீனி சாப்பிட்டோம் அப்படின்னாலே வந்து உடல் பருமன் வந்து ஒரு 5 நாள்ல ஏறுறாங்க அப்படின்னா நொறுக்கு தீனி சாப்பிடுறதுனால கண்டிப்பா 2 நாள்லயே அவங்களோட உடல் எடை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கறத வந்து எந்த மறுப்புமே கிடையாது. அதுக்கப்புறமா இதுல வந்து உடல் எடை அதிகரிக்கிறதுனால சோகம், அப்புறம் கோபம், அப்புறம் மன அழுத்தம்,
சலிப்பா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து இருந்தாங்கன்னா அப்பெல்லாம் வந்து அவங்க நிறைய ஃபுட் சாப்பிடுறாங்க. நிறைய சாப்பிட்டு அவங்க வந்து உடல் பருமன் ஆகுறாங்க அப்படின்னு வந்து ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா உடல் பருமன் இருக்கிறதுனால என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உடல் எடை அதிகமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி வெயிட், அதாவது அவங்களோட உடல் எடை மொத்தமா வந்து அவங்களோட கால் அழுத்ததுனால அவங்க நடக்கும் போதோ அவங்க எதனா வேலை செய்யும் போதோ அவங்களுடைய மூட்டு வந்து அதிகமா வலி எடுக்க ஆரம்பிக்குது. அதனால அவங்களோட மூட்டு தேய்மானம் அடைஞ்சு மூட்டு வந்து சீக்கிரமா பாதிப்படைகிறது. இந்த மூட்டு பாதிப்பு பாத்தீங்கன்னா இளம் வயதினரோட ரொம்ப ஈஸியா இப்பெல்லாம் தாக்கிட்டு வருது உடல் எடை காரணமாக. கூடவே வந்து இப்ப ரொம்ப பெருசான பிரச்சனை வந்து ஆஸ்துமா, மூச்சிறைப்பு. நம்ம முன்னவே சொன்னோம் இல்லையா, அது வந்து ஆஸ்துமாவா மாறிடுது. மூச்சிறைப்பு இருக்கு அப்படின்னா வந்து இந்த உடல் பருமன் இருக்கவங்களுக்கு அது ரொம்பவே ஜாஸ்தியா தெரியும். அதுக்கப்புறமா வந்து அவங்க நார்மலா வந்து நம்ம வீட்ல இருந்து கடை தெருவுக்கு வரைக்கும் நடந்து போலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் கூட அவங்களுக்கு வராது. எப்பவுமே வண்டி எடுத்துக்கலாம், சைக்கிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ எங்க பார்த்தாலுமே வந்து ஒரு ஃப்ளோர் ஏறது கூட மாடிப்படி ஏற மாட்டேன், நான் வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் நான் லிஃப்ட்ல போறேன், நீ நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடல் எடை அதிகரித்துக்கான முக்கியமான காரணம் வந்து அவங்களோட கலோரிகள் சொன்னால, அந்த கலோரிகள் வந்து அவங்க உடம்புல அதிகமா தங்கி அது வந்து கொழுப்பா மாறுது. அந்த கொழுப்புலாம் வந்து அவங்களுடைய ரத்த குழாய்கள், இதயத்துல இருக்க ரத்த குழாய் எல்லாம் அடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இதய பாதிப்பு வருது. இது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பும் இதனால வருது. சுஷ்மிதா, அதுக்கப்புறமா வந்து இன்சுலின் அளவு குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இன்சுலின் அளவு குறைஞ்சதுன்னா வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து டைப் 2 டயபெட்டிக்ஸ், அதாவது சர்க்கரை நோய் வந்து கண்டிப்பா தாக்கும் அப்படிங்கறதுல வந்து எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. சர்க்கரை நோய் தாக்குது அப்படின்னா வந்து மனுஷனோட வாழ்க்கையே மொத்தமா மாறிடுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா வந்து அவங்க அப்பப்ப சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, டேப்லெட் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. இன்சுலின் வந்து நம்ம உடம்புல செக்ரேட் ஆகாத இன்சுலினை வந்து அவங்களா வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்குவாங்க. அது வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு ஹெல்தியான லைஃபே நம்மளால வந்து வாழவே முடியாது. சோ வந்து நம்ம வந்து அது மட்டும் இல்லாத இந்த மாதிரியான அவங்களோட உடல் எடையில வர பிரச்சனைகள் காரணமாக அவங்க வந்து ரொம்ப மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாத புற்றுநோய் வரதுக்கான காரணமும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மன அழுத்தத்தினால. கூடவே தைராய்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா கூடவே தைராய்டு வரதுதான். தைராய்டு வருது, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு தைராய்டு வருது அப்படின்னா அவங்களால ஃபியூச்சர்ல எந்த ஒரு விஷயமே செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. தைராய்டு வந்ததுன்னா கண்டிப்பா வந்து உடனே சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சால்வ் பண்றதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வெயிட்ட குறைச்சோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எந்த நோயுமே வராது. உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகளை நம்ம வந்து சரியா பின்பற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உடல் எடையை நம்மளால குறைக்க முடியும். சுஷ்மிதா, அதற்கான உடற்பயிற்சி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. உடற்பயிற்சியை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம எக்ஸசைஸ் அப்படியெல்லாம் நம்ம காலையில எழுந்து சைக்கிளிங்கோ வாக்கிங்கோ அப்புறமா நீச்சல் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல தேவையில்லாத கலோரிகள் அதெல்லாம் வந்து குறைஞ்சு, கொழுப்பு சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சு, உடம்புல வந்து தேவையில்லாத கலோரிகள் இல்லாம நம்ம பார்க்கவே நல்ல ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாடுறோம் அப்படிங்கறது தெரியற மாதிரியே நம்ம உடம்பு இருக்கும். முன்னெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து வந்ததும் என்ன பண்ணுவோம், வெளியே போய் விளையாடுவோம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, ஸ்கூல் பசங்க வந்ததும் வீடியோ கேம்ஸ், அதுக்கப்புறமா சிஸ்டம்ல உட்காந்துக்கிறது, பேஸ்புக்ல இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா வந்து நம்ம வாழ்க்கை முறை இது கிடையாது. சோ இதை நம்ம கண்டிப்பா மாத்தணும். மாத்திட்டு அதுக்கப்புறம் பெரியவங்களோட போய் உட்காந்து பேசுறது, அப்புறம் கொஞ்ச நேரம் போய் விளையாடுறது, ஓடி ஆடி விளையாடினா வந்து நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத நீர்கள்லாம் வந்து வேர்வையா வெளியே வந்துருச்சு அப்படின்னாலே வந்து உடல் பருமன் வந்து பாதி பேருக்கு இருக்கவே இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி தொழில்நுட்பம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே குறைச்சிருச்சு. அதனால வந்து நம்ம வெளியே போறது இல்ல, விளையாடுறது இல்ல. அந்த காரணத்தால பாத்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாத உடற்பயிற்சி மட்டும் ஒருத்தருடைய உடல் எடையை குறைச்சிடாது. அவங்களுடைய உணவு பழக்க வழக்கமும் அவங்களுடைய உடல் எடையை குறைக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட உணவுல பச்சை காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா சேர்த்துக்கணும். அந்த மாதிரியான விஷயத்துல வெள்ளரிக்காய் வந்து உண்மையிலே ஒரு அருமையான விஷயம். வெள்ளரிக்காயில பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான கலோரிகள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாத வெள்ளரிக்காய் வந்து ஒரு நீர் சத்துள்ள உணவு. கூடவே வெள்ளரிக்காய் வந்து ஜீரணத்துக்கும் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க எல்லாமே சைவத்திலேயே சொல்றீங்க. அசைவம் வந்து அப்ப நம்ம சாப்பிடவே கூடாதா? உடல் பருமன் இருக்கவங்க அசைவம் சாப்பிடணுமா கூடாதா? அசைவத்தை முழுமையா விட்டுறணும்னு அவசியம் இல்ல. அவங்க வந்து மீன் சாப்பிடலாம். மீன் வந்து ஒரு புரதச்சத்துள்ள உணவு. அதுல வந்து கலோரிகள் வந்து அதிகமாகவும் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோல் நீக்கப்பட்ட கோழியில அதிகமான கலோரிகள் இருக்காது. அதை அவங்க உட்கொள்ளலாம். இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து காலையில வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் சுடு தண்ணீர்ல வந்து ஒரு டீஸ்பூன் தேன், அப்புறம் வேப்பம்பூ, கூடவே எலுமிச்சை சாறு, இது மூணுத்தையும் கலந்து தினமும் காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வராங்க அப்படின்னா அவங்களோட உடல் எடை குறையறத வந்து நம்ம கண்கூடா பாக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த காலத்துல ஒரு பழமொழியா இருந்துச்சுங்க, கொழுத்தவனுக்கு கொல்லு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. சோ குண்டா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எல்லாம் வந்து இன்னைக்கே போயிட்டு ஒரு கப் கொல்லு நல்லா வேக வச்சு அதை சாப்பிட்டீங்கன்னா
உங்க உடல் எடை வந்து கண்டிப்பா குறையும். சரியா சொன்னீங்க. ஆனா பாத்தீங்கன்னா வேப்பம்பூ கலந்து சாப்பிட சொன்னீங்க. வேப்பம்பூ வந்து நிறைய பேர் வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. வேப்பம்பூல வந்து நிறைய மருத்துவ குணாதிசயங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா வேப்பம்பூ வந்து அவங்க உணவுல சேர்த்துக்கிட்டாங்கன்னா உடல் எடையை குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அன்னாச்சி பழத்துல வந்து ஒரு துண்டை எடுத்து நைட்ல தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில எழுந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவனோட உடல் எடை குறையும்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி அன்னாசி பழம் பார்க்கதான் முரடா இருக்கும். கரடு முரடா இருக்க அந்த அன்னாசி பழம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லது தரும். நீங்க சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து தனியா இருக்கு இல்லையா வீட்டுல, அந்த தனியா வந்து பனை வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே அது கிடைக்கும். அந்த தனியாவையும் பனை வெல்லத்தையும் எடுத்து தண்ணியில போட்டு நல்லா வேக வச்சு அது குடிச்சோம்னா கூட நம்ம உடல் எடை வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தனியா மட்டும் இல்ல, சோம்பு நம்ம வீட்டுல சோம்பும் இருக்கும். அந்த சோம்பையும் பனை வெல்லத்தையும் சேர்த்து கூட கொதிக்க வச்சு குடிச்சோம்னா உடல் எடை வந்து குறையும். ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு மொத்தமா சாப்பிடாம அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டே வரோம் அப்படின்னா வந்து நம்ம உடல் எடை ஏறவே ஏறாது. உடல் எடை ஏறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சோ காலையில நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் லஞ்ச் தான் அப்படின்னும் போது காலையில 4 இட்லி சாப்பிடறவங்க கூட 8 இட்லி சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. சோ நம்ம வந்து ஒரு 2 hours கேப்புக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸோ ஒரு பழமோ அதெல்லாம் குடிச்சிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து உடல் எடையை வந்து கண்டிப்பா குறைக்கலாம். குறைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா உடல் எடையை வந்து ஏத்தாம பாத்துக்கலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நீர்ச்சத்துள்ள பொருட்கள் அதிகமா வந்து உடல் எடை அதிகமா இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா அவனோட உடல் எடை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாலிட் ஃபுட்ஸ், அதாவது வந்து ரொம்ப கொழுப்புகள் அதிகமா இருக்க பொருட்கள் எல்லாம் அவங்க வந்து கண்டிப்பா குறைச்சாகணும். அது மட்டும் இல்லாத நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது பீஸா, பர்கர், அந்த மாதிரியான உணவுகளை வந்து அவங்க குறைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அந்த கண்டிப்பா அந்த பழக்கத்தை அவங்க விட்டுறணும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா குடியே கெடுக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிஜமாலே குடியே கெடுக்கும். அந்த மாதிரி நீங்க குடிப்பழக்கம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. குடிப்பழக்கத்தினால உடல் எடை வந்து இன்னும் அதிகமா அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. தினமும் வந்து உங்க எடையை வந்து சரி பார்க்கணும் அப்படின்னு வந்து இப்ப இருக்க எல்லா டாக்டர்ஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம உடல் எடையை சரி பார்க்கறதுனால எவ்வளவு ஏறுறோம் எவ்வளவு இறங்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால எல்லா மெஷர்ஸையும் எல்லா சேஃப்டி மெஷர்ஸையும் ஈஸியா எடுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து நான் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உணவு வந்து எடுத்துக்காம இருக்கவே கூடாது. உணவு சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் டயட் கிடையாது. சரியான உணவை சரியான இடைவேளையில நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து உடல் பருமன் ஏற்பட வாய்ப்பே இல்ல. அதுவும் இல்லாம காலையில பிரேக்ஃபாஸ்ட், சிற்றுண்டின்னு சொல்ற பிரேக்ஃபாஸ்ட நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல தெம்பும் இருக்காது. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றவங்களுக்கு கண்டிப்பா டபுள் மடங்கா அவங்க உடல் வந்து பருமன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை சாப்பிட்டாதான் நமக்கு அன்னைக்கு ஃபுல்லா வேலை செய்யறதுக்கான தெம்பு நமக்கு கிடைக்கும். அதாவது சுஷ்மிதா, நீங்க சொன்னீங்க காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஸ்கிப் பண்றதுனால வந்து உடல் எடை அதிகரிக்குது அப்படின்னு. அதிகரிக்குதுன்னு சொல்ல முடியாது. காலையில உணவு சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா வயிறு வந்து காலியா இருக்கும். அவங்க வயிற்ற வந்து புண்ணாக்கிறோம். அதனால வந்து அல்சர் வரும். அது மட்டும் இல்லாத வந்து சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது வந்து காலையில சாப்பிடாம இருந்தாதான் இல்ல, நைட்ல சாப்பிடாம இருந்தாதான் பெரும்பாலும் சர்க்கரை நோய் அது மட்டும் இல்லாத அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறமா கூடவே இந்த BMI அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பாடி மாஸ் இண்டெக்ஸ், அது வந்து உடல் பருமனை வந்து நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா. அதாவது இந்த உடல் எடை குறியீடு பாத்தீங்கன்னா நம்மளோட உயரத்திற்கு தகுந்த எடை நம்மளுக்கு இருக்குதா அப்படின்றது வந்து நம்மளே வந்து சோதித்து பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் தான். அவங்களுடைய உடல் எடை குறியீடு அவங்க கணக்கிட அவங்க முதல்ல வந்து அவங்களுடைய உடல் எடையை வந்து கணக்கிட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அவங்களோட உயரத்தை மீட்டர்களில் கணக்கிட்டு வச்சு அவங்களோட உயரம் வந்து 1.5 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 பெருக்கல் 1.5 பெருக்கிட்டு அந்த விடைய நம்மளுடைய உடல் எடை இருக்கு பாத்தீங்களா, அந்த உடல் எடையில வகுத்தா ஒரு விடை கிடைக்கும். அந்த விடைய வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு அட்டவணை இருக்கு. அந்த அட்டவணையில இருந்து கிடைத்த விடையை வச்சு அவங்களோட உடல் எடை வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. கூட வந்து இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க ஹைட் இருக்கு அப்படின்னா இப்போ 164 சென்டிமீட்டர் நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட உயரத்துல 100 சென்டிமீட்டரை நான் மைனஸ் பண்ணணும். சோ நான் 64 kg தான் இருக்கணும். அவங்கவுங்க உடல் எடையை அதே மாதிரி பரிசோதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. எல்லாருமே அவங்களுடைய உடல் எடையை அடிக்கடி சோதிச்சு பாருங்க. அப்பதான் நீங்க எவ்வளவு எடை இருக்கீங்க, உங்களுடைய உயரத்துக்கு தகுந்த எடையில நீங்க இருக்கீங்களா அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய உடல் எடையை நீங்க வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் எடை குறியீடு அதனுடைய அட்டவணையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைத்த விடையில வந்து 18.6 இருந்து 24.9 இருந்தாதான் நீங்க வந்து ஆரோக்கியமான எடையில இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அது மாறாக நீங்க 25க்கு மேல இருந்தா நீங்க வந்து அதிக எடையில இருக்கீங்க. அதுவே 30க்கு மேல இருந்தா நீங்க வந்து ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கீங்க. நீங்க கண்டிப்பா உங்களோட உடல் எடையை குறைச்சாகணும்.
அது மட்டும் இல்லாத உடல் எடையை குறைக்கிறதுக்குன்னு புரோட்டீன்ஸ் அப்படி பவுடர்லாம் நிறைய விற்கிறாங்க. அந்த மாதிரியான பவுடர்லாம் நீங்க வாங்கி சாப்பிடாம இயற்கையான முறையில உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணுங்க. நாங்க சொன்ன டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது மட்டும் இல்லாத நிறைய டிப்ஸ் நீங்க உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க சொல்லணும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாள் நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மறுநாள்ல இருந்து செய்யாம விட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. ரொம்ப அழகா பிஎம்ஐ பத்தியும் எல்லாரையும் உடல் பருமன் குறைக்கிறதுக்கான வழி பத்தியும் சொன்னீங்க. சோ மணிகண்டன் சொன்ன மாதிரி நாங்க சொன்ன அத்தனை குறிப்பையும் நீங்க தினமும் ஃபாலோ பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். தினமும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. சொன்ன அத்தனை குறிப்புகளுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன். நாங்க சொன்ன டிப்ஸ்லாம் ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் ஒரு சிந்தனையுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது சிந்தனை சிதறல். நான் உங்கள் மணிகண்டன். நான் உங்க சுஷ்மிதா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Dear listeners, you are listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கிக் கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இந்த நிகழ்ச்சியில நீங்க முழுக்க முழுக்க உணவு பத்தி தாங்க கேட்க இருக்கீங்க. உணவோட நற்குணங்கள், உணவுல இருக்கிற பல வகைகள், அதை பத்தி தான் நம்ம பேச இருக்கோம். உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அது மனித வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான விஷயம் பிரியங்கா. இப்ப இருக்க காலத்துல அது ஆடம்பரமான விஷயமா மாறிட்டு இருக்கு. ஆமா நிவேதா, இதுதான் எனக்கும் தோணுது. என்னன்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்துல இருந்து இந்த காலகட்டம் வரையும் பார்த்தோம்னாவே உணவு பல வகையா மாறிக்கிட்டே வருது. நம்ம உணவு முறையும் ரொம்பவே மாறிட்டு வருது. அதுக்கப்புறம் நிவேதா, உணவுன்னு எடுத்துக்கிட்டாலே அது சுவைதான். ஒரு உணவு முழுமை அடையுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னாவே அதுல இருக்கிற அறுசுவைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம டைட்டிலே பார்க்கலாம், அறுசுவைன்ற ஒரு வார்த்தை இருக்கு. அறுசுவைன்னா நீ என்ன நினைக்கிற நிவேதா? அறுசுவைனா 6 வகையான சுவைகள் பிரியங்கா. இனிப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, காரம் மற்றும் கசப்பு, இதுதான் அறுசுவை. இந்த அறுசுவைகளும் நம்ம உணவுல இருக்கணும். அதுதான் நம்ம தமிழர் கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப நல்லா சமைக்கிறவங்களன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவங்களை எப்படி சொல்லி கூப்பிடுவாங்கன்னா அறுசுவை அரசன், அறுசுவை அரசி அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இந்த 6 சுவையுமே நம்ம உணவுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா நிவேதா, நீங்க தமிழர் கலாச்சாரம்னு பேசுறப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா விருந்தோம்பல். விருந்தோம்பல்னு ஒரு விஷயம் நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, உறவினர்கள், நண்பர்கள் யாரா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்ப அவங்களுக்கு விருந்தளித்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது நம்ம வழக்கமாவே இருக்கு. நிவேதா, விருந்துன்னா உனக்கு என்ன தோணுது? எனக்கு விருந்துனாலே வாழை இலை தான் பிரியங்கா ரொம்பவே ஞாபகம் வருது. அந்த காலத்துல எல்லாம் வாழை மரம் எல்லார் வீட்லயுமே வளர்த்துட்டு வருவாங்க. வாழை இலை எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல உணவு பரிமாறுறது நம்ம விருந்தோம்பல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நிவேதா, வாழை இலையில சாப்பிடும் போது அது ருசியே தனிதான். சுட சுட சாப்பாட்டை ஒரு பெரிய வாழை இலை வச்சு அதுல வர ஒரு மனமும் ருசியும் தனிதான் நிவேதா. இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூடா இருக்கிற பாயசத்தை வாழை இலையில ஊத்தி அதை வழிச்சு சாப்பிடுறப்ப வர ருசி இருக்கே, என்ன ருசி! சரிங்க நிவேதா, வாழை இலைய பத்தி பேசணும். வாழை இலையில எப்படி பரிமாறணும்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும் எனக்கு. வாழை இலையில உணவு பரிமாறுற முறை அப்படின்னு நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல ஒரு முறை இருக்கு. வாழை இலையில மேல் பகுதியில பாத்தீங்கன்னா உப்பு, ஊறுகாய், கூட்டு, பொரியல், இனிப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வைப்பாங்க. கீழ்பகுதியில சாதம், சாம்பார் இந்த மாதிரி நம்ம எந்த உணவை மெயினா சாப்பிட்றோமோ அந்த உணவெல்லாம் வாழை இலையோட கீழ்பகுதியில வைப்பாங்க. இப்படிதான் நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல அந்த உணவெல்லாம் பரிமாறிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கும் சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு பிரியங்கா நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல. அதுல எத்தனை வகையான உணவுகள் இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியுமா? கண்டிப்பா நிவேதா, இப்ப நான் சொல்றேன். தமிழரோட உணவு வகைகள் பத்தி நான் இப்ப சொல்ல இருக்கேன். என்னன்னு பார்த்தோம்னா 4 வகைகள் இருக்கு. கடல் உணவு, இறைச்சி, மரைக்கறி உணவு, சிறப்பு உணவுகள் ஒரு சிலது இருக்கு. கடல் உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல மீன், இறால், நண்டு இந்த மாதிரி வகைகள் இருக்கு. இறைச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சண்டேனா சாப்பிட்ற ஒரு சில விஷயம் தான் நிவேதா இது. அதுதான் கோழி, ஆடு இந்த மாதிரி விஷயங்கள். இதுல அந்த காலத்துல மாடு, மான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மளை யாரும் சும்மா விட மாட்டாங்க.
அதனால நம்ம கோழி ஆடோட நிறுத்திப்போம். அடுத்ததா பார்த்தோம்னா வந்து மரக்கறி உணவு இருக்கு. இது வந்து தாவர உணவுகள், அதாவது காய்கறி, பச்சை காய்கறிகள், இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதுல வந்து சேரும். சிறப்பு உணவுகள்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கூழ் பொங்கல். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆடி மாசம்னாவே கூழ் பொங்கலுக்கு தான் சொல்லிடுவோம். எல்லார் வீட்டில இருந்து கூழ் எடுத்துட்டு போயிட்டு அந்த கோயில்கிட்டே வச்சு பொங்கல் வச்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் தான் அது. சரிங்க நிவேதா, இப்போ வந்து நம்ம தமிழர் உணவு வகைகள் பத்தி பார்த்தோம். இப்போ அடுத்ததா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கேன். தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் முறையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் பிரியாங்க. தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் வகை வந்து மொத்தம் 12 வகைகள் இருக்கு. நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இது மட்டும் தான் நம்ம எல்லாமே. எனக்கும் அவ்வளவுதான் தெரியும் நிவேதா. 12 வகைகள் சொல்றீங்க, அப்படி என்னென்ன இருக்கு? 12 வகைகள்ல முதல் வந்து அருந்துதல். அப்படின்னா வந்து மிகச்சிறிய அளவு உணவு தான் உட்கொள்ளுதல். அதுக்கு பேரு தான் வந்து தமிழர் கலாச்சாரத்துல அருந்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உண்ணல். அப்படின்னா பசி தீர, அதாவது வயிறு ரொம்ப சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு உண்ணல், அதாவது என்ன மாதிரி. ஆமா. அடுத்ததா வந்து உறிஞ்சல். அப்படின்னா ஒரு வாயை குவித்து நீரியற் பண்டங்களை ஈர்த்து உட்கொள்ளல், இதுதான் வந்து உறிஞ்சல். அப்படின்னா நம்ம ஜூஸ் அதெல்லாம் வந்து உறிஞ்சி சாப்பிடுவோம், அதுதான் உறிஞ்சல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா குடித்தல். நீர் உணவு வந்து பசி தீர சாப்பிடுறது. குடித்தல்லே வந்து நம்ம நீர் உணவு, அது வந்து ரொம்ப பசியாறு சாப்பிட்றோம் அப்படின்னா அது பேர் வந்து குடித்தல். அடுத்து வந்து தின்றல். அப்படின்னா தின்பண்டங்களை தின்றல். தின்பண்டங்கள் அப்படின்னா வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம நிறையவே சாப்பிடுவோம். நீயும் நிறைய சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும், அதுதான் வந்து தின்றல். அடுத்ததா பாத்தீங்கன்னா தொய்த்தல். சுவை தீர மகிழ்ந்து சாப்பிட்றது. நம்ம வந்து ஒரு உணவை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும், அப்பதான் வந்து அந்த உணவு நம்மளுக்கு செரிமானம் ஆகும்னு கூட நம்ம பெரியவங்களா சொல்லி கேட்டிருப்போம். தூய்த்தல் அப்படின்னாவே சுவைத்து மகிழ்ந்து சாப்பிட்ற ஒரு விஷயம் தான் தூய்த்தல்னு சொல்றாங்க. அடுத்ததா ஒரு விஷயம் நக்கல். நக்கி துளாவி சாப்பிடுறது. அது நம்ம எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் தான் நிவேதா. இப்ப கூட நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நீ பாயசத்தை எப்படி சாப்பிடுவேன்னு, அந்த விஷயம் தான் நக்கல். அடுத்ததா பார்த்தோம்னா நுங்கல். அப்படின்னா முழுவதையும் ஒரே வாயில எடுத்து சாப்பிடுறது. இது நம்ம எப்போ பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியுமா நிவேதா? அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நம்ம மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறப்பதான் இதை பண்ணுவோம். கண்டிப்பா நிவேதா, அடுத்து சொல்லுங்க. பருகல். அது வந்து நீரியற் பண்டங்களை சிறுக குடிப்பது. நம்ம வந்து குடித்தல் பத்தி பார்த்தோம், அது வந்து பசி தீர நீரியற் பண்டங்களை குடித்தல். இது வந்து பருகல்னா கொஞ்சமான அளவு வந்து நீர் ஆகாரங்களை வந்து சாப்பிட்றது தான் வந்து பருகல். அடுத்தது பாத்தீங்கன்னா மாந்தல். மாந்தல்னா மடமடவென உட்கொள்வது, அதுதான் மாந்தல். நம்ம தினமும் காலேஜுக்கு கிளம்புறப்ப இந்த வேலையை தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா மெல்லல். அப்படின்னா கொஞ்சம் கடிய பண்டங்களை வந்து நம்ம வந்து பல்லால கடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மெல்லல். அதாவது உனக்கு கடிய பண்டம்னா என்னன்னு ஞாபகம் வருது? எனக்கு வந்து தோன்றது வந்து கடிய உணவுன்னு எனக்கு தோன்றது என்னன்னு பார்த்தோம்னா கடல உருண்டை நிவேதா. ரொம்பவே கடினமா இருக்கும் அதை கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கு. அதுக்கு பேரு தான் வந்து மெல்லல்னு சொல்றாங்க பிரியங்கா. அதுக்கு அடுத்தது வந்து விழுங்கல். அப்படின்னு கடைசி வகை வந்து விழுங்கல். அது வந்து பல்லுக்கும் நாக்குக்கும் இடையில தொண்டை வழியா சாப்பிட்றதுக்கு பேரு தான் வந்து விழுங்கல். இது நம்ம எப்ப பண்ணுவோம்னா நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாதப்ப வீட்டுல வந்து கஷாயம் காய்ச்சி கொடுப்பாங்க, அது மட்டும் இல்லாம மருந்து தருவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்த தான் நம்ம விழுங்கல். தமிழர் கலாச்சாரத்துல வந்து இந்த 12 வகையா உணவு உட்கொள்ளும் முறை வந்து இந்த 12 வகை தான். சரிங்க நிவேதா, நீங்க இப்ப சொன்ன தமிழர்கள் உட்கொள்ளும் முறையை பத்தி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அடுத்ததா பார்த்தோம்னா நீங்க வந்து வாழை இலையில உணவு எப்படி பரிமாறுவாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட. அதுல வந்து எனக்கு ரொம்பவே வந்து என்னை ஈர்த்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இனிப்பு தான். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இனிப்புன்றது வந்து எந்த ஒரு புது காரியம் தொடங்கினாலோ இனிப்பை பரிமாறி தான் தொடங்குவோம் இல்லையா? கண்டிப்பா பிரியங்கா. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தாலோ இல்ல நம்மளுக்கெல்லாம் நம்ம வந்து மாணவர்கள், நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு பரீட்சையில வந்து பாஸ் பண்ணாலோ எல்லாருக்கும் முதல்ல நம்ம தர விஷயம் வந்து இனிப்பு தான். நீ சொன்னதும் சரிதான் பிரியங்கா. எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இனிப்பு எடுத்து தான் ஆரம்பிப்போம். நம்ம நிகழ்ச்சியிலயும் வந்து இது முதல் நாள் அப்படின்றதுனால நம்ம இனிப்பை பத்தி பேசலாம். கண்டிப்பா இனிப்பை பத்தி நம்ம பேசணும் நிவேதா. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு வந்து நமக்கு 2 விதமாகவும் கிடைக்கும். நம்ம வீட்லயும் நம்ம இனிப்பை செஞ்சு சாப்பிடலாம், கடையிலையும் போய் வாங்கி சாப்பிடலாம். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி, இந்த மாதிரி ஒரு சில விசேஷ நாட்கள்ல வீட்டில் செய்யற உணவு எப்படி செய்யறதுன்ற ஒரு செய்முறையை தான் நான் இப்போ எல்லாருக்கும் சொல்ல போறேன். சரிங்க நிவேதா, உங்களுக்கு தீபாவளினாலே என்ன ஞாபகம் வருது? தீபாவளினாவே நிறைய இனிப்பு வகைகள்லாம் இருக்கு பிரியங்கா, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இனிப்புனா அதிரசம் தான். என் கண்ணுக்கு அதுதான் தெரியும்.
அத்தனை இனிப்பு வகைகள் இருந்தாலும். அதுவும் எங்க வீட்ல வேற படைச்சிட்டு தான் அதிரசத்தை சாப்பிட கொடுப்பாங்க. அது வரைக்கும் நான் அதை பார்த்துட்டே இருக்கிறதுலே எனக்கு அந்த அதிரசம் பார்க்கவே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. என்ன நிவேதா, நீ கொடுக்கறதுக்கு முன்னாடியே திருடி சாப்பிடுவேன்றது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அது வந்து உனக்கு தான் தெரிஞ்ச விஷயம், எங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம் இல்லை. ஆமா, அதிரசம் செய்யறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு சொல்றாங்க. உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? அதிரசம் வந்து செய்முறை எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சரி நிவேதா, உனக்கு தெரியுமா எப்படி செய்யறதுன்னு? அதிரசம் சாப்பிட்றதுக்குன்னு ஏதாவது ஒரு முறை இருந்ததுன்னா அது எனக்கு கண்டிப்பாவே தெரியும். செய்யறதுக்குன்ற முறையெல்லாம் எனக்கு தெரியாது. சரி சரி, செய்யறது எப்படின்னு நான் உனக்கு சொல்றேன், நீ கேட்டுக்கோ. கேட்டுட்டு வீட்டில் போய் ஒரு வாட்டி செஞ்சு பாரு. கண்டிப்பா சொல்லு, நானும் ஒரு நாள் செஞ்சு எங்க அம்மாவை சர்ப்ரைஸ் பண்றேன். வேணா நிவேதா, நீயே செஞ்சு நீயே தான் சாப்பிடணும், யாருக்கும் டெஸ்ட் எல்லாம் பண்ணிடாத. சரி பிரியங்கா, நீ முதல்ல எப்படி செய்யறதுன்னு சொல்ல. கண்டிப்பா சொல்றேன் நிவேதா. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. சில பேர் பார்த்தோன்னா நான் நிறைய செய்ய போறேன், மற்றவங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்றவங்க கடைக்கு போய் மெஷின்ல தான் அரைச்சிட்டு வருவாங்க. நான் கொஞ்சமா வீட்டு வரைக்கும் செய்ய போறேன் அப்படின்றவங்க வீட்லயே மிக்சியில அரைச்சி வச்சுப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பச்சரிசி மாவு அரைச்ச உடனே அது ஈரமான பதத்துல இருக்கிறப்பவே அதை நம்ம ஜல்லிச்சு வச்சுக்கணும் நிவேதா. சில பேர் என்னன்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து அதிரசம் கட்டியா இருக்கு, என்னால கடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு காரணம் ஜல்லிக்காத காரணத்தினால்தான். கண்டிப்பா அந்த ஈரமான பதத்துல இருக்கிறப்பவே ஜல்லிச்சு வச்சுக்கணும். அந்த பதம் போறதுக்கு முன்னாடியே அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு அதுல 1/4 டீ டம்ளர் தண்ணியை ஊத்தி அதை வந்து கொதிக்க வைக்கணும். இந்த கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ளை சிறிய சிறிய துண்டுகளா வெட்டி அதை வந்து அந்த பாத்திரத்துல தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்துல போட்டு நல்லா வேக வைக்கணும். வேகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெள்ளத்தோட ஸ்மெல் நமக்கு வரும். இந்த வெள்ளத்தை எதுக்காக பிரியங்கா இப்படி பாயில் பண்றோம்? இந்த வெள்ளத்தை எதுக்காக பாயில் பண்றோன்னு பாத்தீங்கன்னா நிவேதா, இப்ப நமக்கு பச்சரிசி மாவு இருக்கு, அதோட கலர்ந்து நமக்கு அதிரசம் தட்டுற பதம் வரணும்னா வெள்ளத்தை வந்து பாகு எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மாவை அதுல கலக்க முடியும். வெள்ளத்தை பாகு எடுக்கணும்னு சொல்றீங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கும். பாகு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளம் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சா, அது பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு நிவேதா. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதிரசம் எனக்கு வந்து கட்டியா இருக்கு, என்னால கடிக்கவே முடியல அப்படின்னு சொல்றவங்க வந்து இது கண்டிப்பா வந்து பின்பற்ற வேண்டிய ஒரு ஒண்ணுதான். என்னன்னு பார்த்தோம்னா, பாகு வந்து நமக்கு அந்த ஸ்மெல் வரப்பவே ஒரு பிளேட்ல வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த பாகை வந்து ஒரு டீஸ்பூன்ல எடுத்து கொஞ்சமா இந்த தண்ணியில ஊத்தணும் நிவேதா. தண்ணியில ஊத்துறப்ப அந்த பாகு வந்து அந்த தண்ணியில கரையவே கூடாது. கரையாம அடியில போயிட்டு அந்த பாகு அப்படியே இருந்துச்சுன்னா அந்த பதம் நமக்கு வந்துருச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஒரு முறையும் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி தண்ணி வந்து தட்டுல ஊத்தாம அதை கொஞ்சம் கையில எடுத்து அந்த பாகுல விட்டோம்னா நமக்கு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வரப்பவே நம்ம பாகு வந்து நம்ம எதிர்பார்க்குற பதத்துல வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா பிரியங்கா, இந்த விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருக்குமே அதிரசம் பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இந்த பாகு வந்து கரெக்டான பதத்துல எடுக்காததுனால தான் அதிரசம் வந்து நீ சொன்ன மாதிரி கடினமாயிடும், யாராலையும் சாப்பிடவே முடியாம போயிடும். இந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா எல்லாருனாலையும் அதிரசம் ரொம்ப நல்லாவே செய்ய முடியும்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நிவேதா. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுப்புல வந்து பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜல்லிச்சு வச்ச பச்சரிசி மாவு வந்து ரெடியா இருக்கு. இப்போ நம்ம அடுத்ததா நம்ம அதிரசம் செய்யற ஒரு முறையை வந்து தொடங்கலாம். இப்போ அந்த பாகுல வந்து கருப்பு எள்ளை போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை எள்ளும் போடலாம், கருப்பு எள்ளும் போடலாம். ஆனால் அதிகமாக சுவை ஊட்டக்கூடியது வந்து கருப்பு எள்ளு தான். இப்போ பாகு ரெடியாக இருக்குது, பச்சரிசி மாவு ரெடியாக இருக்குது. பச்சரிசி மாவு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமாகவே இந்த பாகுல கொட்டிட்டு கிண்ட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், மொத்தமாக கட்டிடும். அப்போ நமக்கு உருண்டை பிடிச்சி அதை தட்டுறப்ப நமக்கு அந்த பதமே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சூடாக இருக்கிற அந்த நேரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த பச்சரிசி மாவை கொட்டி அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம எதிர்பார்க்குற பதம் நமக்கு கிடைக்கும். அப்போவே நம்ம கொஞ்சம் அந்த மாவை கிள்ளி தொட்டு பார்த்தோம்னா நமக்கு அது வந்து சாஃப்டாக இருக்கா அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பேப்பர் எடுத்துட்டு அதில் பேப்பர்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துட்டு அதில் எண்ணெய் தடவி தட்டுவாங்க. நான் வந்து கேட்டுக்கிறது என்னன்னா, வாழை இலை எடுத்துக்கலாம். வாழை இலை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது மேலே தொடச்சி அதில் வந்து அந்த உருண்டையை வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதிரசத்தை போட்டு வெளியே எடுக்கலாம். அதிரசத்தை வெளியே எடுத்த அப்புறம் நம்ம வந்து அதில் இருக்கிற எண்ணெயை வந்து மொத்தமாக வெளியே எடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எண்ணெயை எடுக்கணும்னு போட்டு நல்லா அழுத்தி அதிரசமே கடைசியில் உடஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த எண்ணெயை வெளியே எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பலகாரம்னா கண்டிப்பாக எண்ணெய் இல்லாமல் இருக்காது, ஓரளவுக்கு இருந்தால் நல்லதுதான். அதிரசம்னு நீங்கள் அந்த எண்ணெயில் போடுறப்பன்னு சொல்கிறதே எனக்கு வாயெல்லாம் ஊறுது. எனக்கு எப்போ அதிரசம் சாப்பிட போகிறோமோ அப்படியே என் கண்ணு முன்னாடியெல்லாம் வந்து அதிரசம் நிற்கிற மாதிரியே இருக்குது.
நானும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீ சொன்ன மாதிரி கரெக்டான பதத்தில் பாகு எடுத்து பச்சரிசி மாவு அரைச்சி இன்னைக்கு நானும் அதிரசம் பண்ணி எங்கள் அம்மா கொடுக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நிவேதா. இப்போ இந்த அதிரசம்ல பார்த்தோன்னா வெல்லம் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம வீட்டிலேயே செய்யறதுனால நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் கொடுக்குது நிவேதா. சரிங்க நிவேதா, வெல்லத்தை பற்றின நற்குணங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கண்டிப்பாக தெரியும் பிரியங்கா. முதல்ல வெல்லம் 2 வகையான வெல்லம் இருக்கு. கரும்பு, பனை 2 இதுல இருந்தும் வெல்லத்தை தயாரிக்கிறாங்க. வெல்லத்தில் நிறைய சக்தியெல்லாம் இருக்குது. இப்போ இந்த காலத்தில் நம்ம வெல்லம் அவ்வளோவா பயன்படுத்துறது இல்லை. நம்ம நிறைய சர்க்கரை தான் பயன்படுத்துகிறோம். வெல்லத்தில் வாதம் மற்றும் செரிமான நோய்களை குணப்படுத்தும் தன்மை இருக்குது அப்படின்னு நம்மளோட சித்த மருத்துவத்தில் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பனை வெல்லம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். கரும்பு வெல்லம்னா நீங்கள் சொன்னீங்களே அதிரசம் செய்கிறதுக்கெலாம், அதெல்லாம் கரும்பு வெல்லம் தான் பயன்படுத்துவாங்க. பனை வெல்லம்னு இன்னொரு வெல்லமும் இருக்குது. அது நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க இது வரைக்கும். பனை வெல்லம்னா அதில் கண்டிப்பாக இரும்பு சக்தி அதிகமாக இருக்க ஒரு விஷயம். அது நிறைய சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க இரும்பு சக்திக்காக. அது மட்டும் இல்லாமல் அது எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் வெல்லம் உடலில் இருக்க பித்த தன்மையெல்லாம் நீக்கும். இது மட்டும்தான் வெல்லத்தோட பயன்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜலதோஷம், சிரங்கு இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட பொருள் அப்படின்னா வெல்லம் தான். நம்ம சித்த மருத்துவத்தில் வெல்லத்துக்கு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது. நிவேதா, வெல்லத்துல இவ்ளோ நற்குணங்கள் இருக்கா? கண்டிப்பா நான் இனிமே சர்க்கரையை தவிர்த்துட்டு வெல்லத்தை நான் சேர்த்துக்க போறேன் நிவேதா. கண்டிப்பா பிரியங்கா, நீ மட்டும் இல்ல எல்லாருமே வெல்லத்தை சேர்த்துக்கணும். நீ பார்த்திருப்ப சித்த மருத்துவத்துல லேகியம் அதெல்லாம் பண்றப்ப கண்டிப்பா வெல்லத்தை தான் பயன்படுத்துவாங்க. வெல்லம் அவ்வளோ சக்தி இருக்கு. நம்ம அது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்க ஒரு விஷயம். வெல்லத்துல இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு இப்போ எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். வெல்லம் நம்ம நிறைய நம்ம உணவுப் பொருட்கள்ல பயன்படுத்தணும். கண்டிப்பா நிவேதா, ஒரு சில உணவு வகைகள் பற்றியும், அதாவது அதிரசம், அதில் முக்கியமான ஒரு பங்கு எடுத்துட்டு இருக்க வெல்லத்தை பற்றி ஒரு நிறைய நற்குணங்களை சொன்னேன். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வேற உணவு பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் பேசலாம் நிவேதா. கண்டிப்பா பிரியங்கா, உன்னால நானும் உணவு வகைகள், பரிமாறுற விஷயம், வாழை இலை இதை பற்றிலாம் கூட நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு சில உணவு வகைகள் பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற உணவுகள் பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கி கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்நிகழ்ச்சி காரசாரம். இன்றைய தலைப்பு ஆரோக்கிய வாழ்வு. ஆரோக்கிய வாழ்வை பத்தி பேசுறதுக்கு நாங்க 4 பேர் வந்திருக்கோம். என்னுடைய பெயர் கவிஸ்ரீ. என்னோட பெயர் சுஷ்மிதா. என்னோட பேர் மோனிகா. என்னுடைய பேர் ஜனனி. இன்றைய காரசார நிகழ்ச்சியில நாங்க பேச போறது மக்களை அச்சுறுத்தி அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை சீர்குலைக்கும் ஒரு கொடிய அசுரனை பத்தி தாங்க. அதுதான் நோய். மக்களுடைய உணவு முறைகள், பல வகையான போதை மற்றும் புகையிலை பழக்கத்தினால நிறைய புது நோய்களுக்கு அவங்களே வழிவிடுறாங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு. அது என்னன்னா, சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது. இது மாதிரி தாங்க மக்கள் தங்களுடைய செயல்கள்னாலேயே அவங்களுக்கு புது புது வியாதிகளை வர வச்சுக்கிறாங்க. 20ஆம் நூற்றாண்டுல 10 கொடிய நோய்கள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆர்டிக்கலை படிச்ச மாதிரி ஞாபகம். நீங்க சொல்றீங்க 20th செஞ்சுரியில பர்டிகுலரா 10 நோயின்னு சொல்லிட்டு. அந்த நோயில என்ன, அதோட பேர் சொல்ல முடியுமா? அது என்னன்னா, போலியோ, டைஃபாய்டு, டிட்டானஸ், நிமோகோக்கல், ஊஃபிங் காஃப், மீசல்ஸ், மலேரியா, ஃப்ளூ, டிப்தீரியா, சிக்கன் பாக்ஸ் தாங்க. ஆனா இந்த 21ஆம் நூற்றாண்டுல இந்த 10 நோய்கள் சொல்றது மட்டும் இல்லாம நிறைய புது நோய்கள் வருது. எவ்வளவுதான் மக்கள் அவங்கள ரொம்ப ப்ரிசர்வ்டாவும் கிளீனாவும் வச்சுக்கிட்டா கூட நிறைய நோய்கள் அவங்கள தாக்குது. உதாரணமா சொல்ல போனா டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, பிபின்றதுலாம் இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி பரவலா நிறைய பேருக்கு இருந்துட்டு வருது. இது வயது வித்தியாசம் இல்லாம குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு அச்சுறுத்தக்கூடிய நோயா இருக்கு. இதனுடைய காசஸ் சொல்யூஷன்ஸ் தான் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட்னு 2 ஷிஃப்ட் இருக்குது.
நைட் ஷிஃப்ட்டில் இருக்கவங்களுக்கு வந்து தூக்கம் எல்லாமே பாதிக்கப்படுது, அவங்களோட சாப்பாட்டு முறை எல்லாமே மாறுது, அவங்களால சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது, அதனால அல்சர் வருது. கொஞ்ச நாளைக்கு பிறகு அதுவே ஸ்டொமக் கேன்சராக கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஜாப்னு சொல்கிறதுனால நிறைய ப்ரெஷர் இருக்கும், ப்ரெஷர்னால பிபி வருது. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் இப்போல்லாம் வந்து ஏசியில் இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இன்சுலின் சுரக்கிறது ரொம்ப கம்மியாயிடுது. அதனால இப்போ இருக்க சூழ்நிலை டயபெட்டிக்ஸ் அப்படின்ற சர்க்கரை நோய் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் எலக்ட்ரானிக் டிவைஸே நம்புறாங்க. அந்த காலத்தில் வந்து வேலையே எக்ஸசைஸாக இருந்துச்சு, பெருக்கிறது, துணி துவைக்கிறது. ஆனால் வந்து இப்போ வந்து அப்படி கிடையாது. எல்லாரும் வந்து வாஷிங் மிஷின், வேக்யூம் கிளீனர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. யாரும் வேர்வை சிந்தி உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க மாட்டாங்க. மிக்சி, கிரைண்டர் அப்படின்ற தான் இப்போ இருக்கு. அம்மி, உரல் அப்படின்ற ஒரு விஷயமே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கான சொல்யூஷன் இருக்குங்க, ஆனால் வந்து முற்றிலுமாக குணப்படுத்துகிற அளவுக்கு எதுவும் இல்லை. கட்டுப்பாட்டில் வைக்கிற மாதிரி தான் இப்போ இருக்க மெடிசன் இருக்குது. எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணால் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணி தான் நம்ம வந்து உடலை நலமாக வச்சுக்கணும்னு இல்லைங்க. இப்போ யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரிலாம் கூட பண்ணலாங்க. சின்ன பசங்களை யாராவது யோகா பண்ணுங்கன்னு அப்படி சொன்னோன்னா வந்து ஏதோ ஒரு பெரிய பாறாங்கலை தூக்குன்னு சொன்ன மாதிரி பார்க்குறாங்கங்க. அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான வேலையாக நினைக்கிறாங்க அதை. இப்போ யோகாக்குன்னு சொல்லிட்டு தனியாக டைம் ஒதுக்கவும் முடியறது இல்லை. அவ்வளோ டைம் டென்ஷனில் யோகா பண்ணுறதுக்கு வந்து சரியான டைம் கிடைக்கிறது இல்லை. டைம் இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாதுங்க. யோகா வந்து டெய்லி பண்ணணும் அப்படின்னு ஒன்று கிடையாது. இதுக்காக நிறைய ஜிம்மு, யோகா சென்டர்ஸ்ன்னு எவ்வளவோ இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் கூட நம்ம போய் பண்ணலாம். ஏன் யோகா பண்ணுறதுனால மட்டும்தான் உடல் ஆரோக்கியம் பாதுகாக்க முடியுமா? ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றத கம்மி பண்ணாலே உடல் ஆரோக்கியம் பாதிப்படையாமல் பார்த்துக்கலாம். ஃபாஸ்ட் ஃபுட் என்னன்னா எல்லாருக்குமே வெறும் டிஸ்அட்வான்டேஜ் தாங்க ஞாபகம் வருது. ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட்னால எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது தெரியுமா? இப்போ சின்ன பசங்க கிட்ட போய் ஒரு பச்சையான காய்கறி கொடுத்து பாருங்க, அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸான நூடுல்ஸோ இல்லை ஃப்ரைட் ரைஸ்லையோ அந்த மாதிரி காய்கறி இருக்கிறதுனால அந்த சாப்பாடை வந்து அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க. இதனால காய்கறிகளோட சத்தம் அவங்க கிட்ட போகுது. இன்னொன்று என்னன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் யாருக்கு அதிகமாக உபயோகப்படுதுன்னா, ஊரை விட்டு ஒருத்தவங்க ஒரு சிட்டிக்கு வராங்க வேலை செய்யறதுக்குன்னா அவங்க ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. அங்கே வந்து அவங்க தனியாக சமையலறை போட்டு அதுக்கான சாமான்களெல்லாம் வாங்கி வைக்க முடியாது. இது மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்க போகணும். அதனால இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய அவங்களுக்கு தான் வந்து உபயோகப்படுது. அப்போ சாப்பிட்றத பற்றி யோசிக்கிறாங்களே தவிர பின்விளைவுகளை பற்றி யாரும் நினச்சி கூட பார்க்கறது இல்லைங்க. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்னா என்ன, காய்ச்சின எண்ணெயை திருப்பி காய்ச்சி அவங்க உணவை தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உணவில் டேஸ்ட் சேர்க்கணுன்றதுக்காக அஜினோமோட்டோ அப்படின்னு நிறைய மசாலா பொருட்களை சேர்க்குறாங்க. அவங்க எந்த தண்ணியில் செய்கிறாங்க அப்படின்னே தெரியாது. நல்ல சுத்தமான தண்ணியில் செய்கிறாங்களான்னு கூட தெரியாதுங்க நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதனால காலரா போன்ற நிறைய நோய்கள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேக்கெட் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்திருக்கு. 2 minutes நூடுல்ஸ் அப்படிலாம் கூட இருக்குது. அது வந்து அந்த நேரத்துக்காக அவங்க சாப்பிட்றாங்க, பின்னாடி அதனால நிறைய நோய்கள் வருது. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால நிறைய கொழுப்பு சக்தி சேருது, ஹார்ட் அட்டாக்லாம் வருது. முதல்ல வந்து ஹார்ட் அட்டாக்ல இறக்குறவங்களோட வயது பார்த்தீங்கன்னா 60-70 வயது இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 20 வயசு இருக்கிறவங்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு வருது. ஏங்க இந்த மாதிரி ஒரு நிலைமை தர ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடணும்? நம்மளோட பாரம்பரிய உணவே நிறைய இருக்குது, அதுவே நம்மளுக்கு மருந்தாகவும் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம பாரம்பரிய உணவில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, கால்சியம், விட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பாரம்பரிய உணவு சாப்பிட்றதுனால வந்து நமக்கு வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், அதுவும் இல்லாமல் வலுவாகவும் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து இப்போது கஞ்சி, கூழ், கேழ்வரகு, கம்பு அதெல்லாம் பார்த்திங்கன்னா பூமியிலே விளைவிக்கிறாங்க. அதனால் வந்து அதில் எந்த கலப்படமுமே இருக்காது. மர வகைகள், கீரை வகைகள், இந்த அத்திப்பழம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் கூட இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம யாருமே புரிஞ்சுக்கதே கிடையாது. எப்பவுமே அந்த ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிடணும், பீஸா, பர்கர், 2 minutes நூடுல்ஸ் இப்படின்னு தான் உடம்பை கெடுக்கிற சாப்பாடை தான் விரும்புகிறாங்களே தவிர யாரும் வந்து அந்த காலத்து உணவு வந்து ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க. குழந்தைங்க கூட நிறைய அதை தான் விரும்பி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு நிறைய நோய்கள் ஏற்படுது. இதனால அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் போயிடுது பிற்காலத்தில். இப்போ இருக்கிற காலத்தில் வந்து விளைச்சல் அதிகமாக்கிறதுக்காக கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைட்ஸ் அதெல்லாம் நிறைய போட்டு விளைய வைக்கிறாங்க. அந்த காலத்து உணவு வந்து மொத்தமாக மறந்துட்டோன்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ பேக்கட் ஐட்டம்ஸ், ஃபைபர் பிஸ்கெட்டு, வீட் பன்னு அதெல்லாம் கூட சாப்பிட்டா வந்து நம்ம சுகர் கம்மியாகும். அந்த காலத்தில் இந்த உணவு வந்து இப்போ செய்கிறதுக்கும் டைம் இல்லை, அது எப்படி செய்யணும்னு கூட சிலருக்குலாம் தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் வந்து சாப்பிட்டா இது மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னோம். நோய்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நோய்கள் பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேச மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். அது என்னென்னா முதல் உதவி. ஃபர்ஸ்ட் எய்டுன்றது வந்து அந்த காலத்தில் இருந்ததா இல்லையான்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லாமல் தான் இருந்திருக்கும். ஏன்னா நிறைய நோய்கள் வந்து அப்போல்லாம் வந்ததுன்னு சொன்னாங்க. இது மாதிரி பிளேக்கோ, காலராவோ, சிக்கன் பாக்ஸோ இருந்ததுனால நிறைய பேர் இறக்க நேரிட்டுச்சான். அப்போல்லாம் ஃபர்ஸ்ட் எய்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா வேக்சினேஷன் இருந்திருக்கும். வேக்சினேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ டெத் ரேட்ஸ் இருந்திருக்காதே. ஒருவேளை அப்போ இருந்ததா? இப்போ நிறைய பேர்கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பற்றி எல்லாருக்கும் இப்போலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இப்போ நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிராமத்துக்கு ஆரம்ப சுகாதார நிலையம்னு ஒரு நிலையம் இருக்குது. அதில் நிறைய மருத்துவர்களும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, யாருக்காவது சின்ன ஜுரம், சளி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களே மருந்து கொடுத்துட்றாங்க. பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு நிலைமெல்லாம் வரதில்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து பெரிய நோயாக இருந்தாலும் அதுக்கான ஆரம்ப சிகிச்சை வந்து அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலே தராங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த காலத்தில் ஃபஸ்ட் எய்ட் அவேர்னஸ் இருக்குங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஃபஸ்ட் எய்ட்னா என்னன்னு அப்படின்னு தெரியுது. இதை ஸ்கூல் மூலயமா கூட வெளிப்படுத்துகிறாங்க.
நான் படிக்கும்போதே என் ஸ்கூல்ல வந்து தீயணைப்பு வீரர்கள் ஒருத்தர் ஆபத்துல இருந்தாங்கன்னா அவங்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு ஷாக் அடிச்சிச்சு திடீர்னா அவங்களை நம்ம வந்து தொடக்கூடாது, அவங்கள வந்து கட்டையில தான் அடிக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு கூட தெரியுது இப்போ எல்லா வாகனத்துலேயும் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு எங்கேயாச்சும் தீ பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம ஃபயர் என்ஜினுக்கு ஃபோன் பண்ணி அது வர வரைக்கும் வெயிட் பண்ணாம ஃபயர் எக்ஸ்டிங்விஷனை வச்சு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தீயை கட்டுப்படுத்த முடியும். அந்த காலத்துல வந்து யாராவது ஒருத்தர் இறந்தாதான் அது என்ன டிசீஸ்ன்னு சொல்லிட்டு புதுசா வந்திருக்கா என்ன டிசீஸ் சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து நம்ம உடல்ல ஏதாவது தினம் ஏதாவது வந்து மாற்றம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளே டாக்டர் கிட்ட போனோம்னா அதை டயக்னைஸ் பண்ணி ஏதாவது புது டிசீஸா இருந்தாலும் அது ஸ்டார்டிங்ல தடுக்கிற அளவுக்கு இப்போ டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்குங்க. காலம் மாறுற அளவுக்கு டிசீஸும் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்துக்கு இந்த டிசீஸ் கண்டிப்பாக வந்துடும்ன்ற அளவுக்கு கூட இருக்குது. அது என்னென்னா டெங்கு, ஸ்வைன் ஃப்ளூ, சிக்கன் குனியா, மலேரியா, வைரல் ஃபீவர்ஸ் தாங்க. டிபியோட ஹோம் வந்து இந்தியான்னு தான் சொல்கிற அளவுக்கு டிபி பரவலாக எல்லாருக்குமே இந்தியாவில் இருக்குன்னு ஒரு சர்வே சொல்லுது. 2 நிமிஷத்துக்கு ஒருத்தர் டிபினால இறக்குறாங்க அப்படின்றதும் அந்த சர்வேயோட முடிவுங்க. இந்த டெங்கு, ஸ்வைன் ஃப்ளூ, சிக்கன் குனியாவெல்லாம் தடுக்கிறதுக்கு ஏதாவது வேக்சினேஷன்ஸ் இருக்கா? ஏன்னா அது சின்ன வயசு பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிக்குது. அது வந்து அவங்கள ஒரு செயலும் செய்ய விடாம தடுக்குது. எல்லாத்துக்கும் வேக்சினேஷன் இருக்குங்க. குழந்தை பிறந்ததுல இருந்து அது வளர்ற வரைக்கும் நிறைய வேக்சினேஷன் இருக்கு. உதாரணத்துக்கு டைஃபாய்டுக்குலாம் வந்து குழந்தை பிறந்த 1 வாரத்துக்கே டைஃபாய்டு வேக்சினேஷன்லாம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வைன் ஃப்ளூ அதாவது பன்றி காய்ச்சல்ன்ற நோய் நிறைய பேருக்கு வந்துச்சு. அதுக்கான வேக்சினேஷன் கூட இப்போ இருக்குங்க. அது மட்டும் இல்லாம டெங்கு கூட நிறைய வேக்சினேஷன் இருக்கு. இப்போ இந்தியா வந்து போலியோ இல்லாத ஒரு நாடா மாறிடுச்சு. அது காரணம் வந்து குழந்தை பிறந்த உடனே கவர்மெண்ட்டே வந்து நம்ம குழந்தைங்க 5 வயசு ஆகிற வரைக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறாங்க. நிறைய கவர்மெண்ட் வந்து இதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு. இப்போ எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே வந்து வேக்சினேஷன் இருக்கு. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கு. பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸுமே 3 மந்த்ஸ்க்கு 1 டைம் செக்அப் பண்றாங்க. அவங்களுக்கு வேக்சினேஷன் போட்டாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு அவங்களுக்கு வேக்சினேஷன் போடுறாங்க. வேக்சினேஷன்றது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயோ இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயோ இல்லை ஸ்கூல்ஸ்லயே போடுறது மட்டும் இல்லாம அங்கன்வாடி மையம்னு ஒன்று இருக்கு. அங்கே வந்து குழந்தைங்களுக்கு 1 மாசத்துல 3 மாசம் 3 வயசு 1 வயசுலலாம் வந்து என்னென்ன வேக்சினேஷன்ஸ் போடணுன்றதை கேட்டு வேக்சினேஷன்ஸ் ஃப்ரீயாக போடுவாங்க. இன்னொன்று என்னென்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து என்னென்ன சத்துணவான பொருட்கள் கொடுக்கணும், என்னென்ன டேப்லெட்ஸ் கொடுக்கணும், எப்படி இருக்கணுன்ற எல்லா அறிவுரைகளும் வந்து அந்த அங்கன்வாடி மையத்தில் சொல்கிறாங்க. அதே மாதிரி சத்து மாவுன்ற ஒன்றும் அவங்களுக்கு அங்கே இலவசமாக கிடைக்குது. வருமுன் காப்புன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியாக இருக்குங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா வேக்சினேஷன் போடுறத வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வீக்லி ஹெல்த் செக்அப் போகலாம், டெய்லி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எவ்வளோ சாப்பிட்றோமோ அதே அளவுக்கு தாங்க நம்ம சாதமும் சாப்பிட்ணும். அதுக்கு பழமொழி ஒன்று இருக்குங்க, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷயங்க. அதேமாதிரி சிலர்லாம் வந்து டாக்டர் கிட்ட போனால் நம்ம உடலில் ஏதாவது தப்பு இருக்குன்னு சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துன்னு சிலர்லாம் போகிறதுக்கே பயப்படுவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் யாராவது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா பாதிலே நிறுத்திடுவாங்க. சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே நின்றுறதெல்லாம் தப்புங்க. இவ்வளோ நேரம் வந்து நம்ம இந்த டெங்கு, ஸ்வைன் ஃப்ளூ, ஃபர்ஸ்ட் எய்ட், ஃபுட்டு, டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, டிபி இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோமே. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்த நோய்களும் அப்புறம் இந்த 21st செஞ்சுரியில் இருந்த 21st செஞ்சுரியில் இருக்கிற நோய்களும். ஆனால் 16th 17th செஞ்சுரியில் இருந்து இந்த 21st செஞ்சுரி வரைக்கும் 2 கொடிய நோய்கள் இருக்கு. அதை கேட்டாலே மக்கள் வந்து அவ்வளோ பயப்படுவாங்க தெரியுமா? அவ்வளோ கொடிய நோயா அது? அப்படி என்னதான் நோய் அது 2 நோயும்? கேன்சரும் எய்ட்ஸ் வந்தாங்க. ஒரு மனுஷனுக்கு இந்த கேன்சரோ இல்லை எய்ட்ஸோ இருக்கிறது கேள்விப்பட்டாலே அவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்க வந்து அதை தீர்க்க முடியாத நோயின்னு நினைக்கிறாங்க. எய்ட்ஸ் இருக்கிறவங்களும் இன்னும் மோசம். அவங்கள வந்து தனியாக தனிமைப்படுத்திட்டு அவங்க கிட்ட யாரும் போக மாட்டாங்க. எல்லாமே அவங்களுக்கு தனிமையாகவே இருக்கும். அவ்வளோ நேரம் அவங்க வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் இருந்திருப்பாங்க, கூட்டாக இருந்திருப்பாங்க. இந்த நோய் வந்தோடனே அவங்கள ஒரு மனுஷங்களை பார்க்குற மாதிரி கூட பார்க்க மாட்டாங்க. இதை சரி செய்யறதுக்கு மருந்துகளும் இல்லை. ஆனால் கேன்சரை தீர்க்கறதுக்கு மட்டும் மருந்து இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கேன்சரை குணப்படுத்துறதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. வயிற்று புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், தோல் புற்றுநோய், ரத்த புற்றுநோய் நிறைய வகைகள் இருக்கு. இன்னமும் நிறைய இருக்கு. கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி, டார்கெட்டட் கேன்சர் தெரப்பி, டிரான்ஸ்பிளான்டேஷன், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் நிறைய முறை கையாளுறாங்க. பயாலஜிக்கல் தெரப்பி அப்படின்ற முறையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து புற்றுநோய் செல்களுக்கு எதிராக போராடுது. அது முற்றிலுமாக தடுக்கலனாலும் உயிரிழப்பை தள்ளி போடுது. அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர்தெர்மியா அப்படின்னு இன்னொரு முறையும் இருக்குது. வெப்பத்தினால டியூமர் செல்லை அழிக்கிறதாங்க இந்த முறை. இந்தியாவில் எய்ம்ஸ் அப்படின்ற கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குங்க டெல்லியில். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சென்னை, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி ஆகிய 3 இடத்துலையும் இருக்கு. இப்போ நீங்க சொன்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து கேன்சருக்கு இருக்கு. அதனால கேன்சரும் இப்போ குணமடைஞ்சுதான் வருது. ஆனா எய்ட்ஸை மட்டும் நம்ம நாட்டில் ஏன் குணப்படுத்தவே முடியல? அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? இப்போ த்ரோட் கேன்சர்னா த்ரோட்ல வரும்ன்றீங்க, இல்லை லங் கேன்சர்னா லங்ஸ்ல பாதிப்படையும்ன்றீங்க. ஆனால் எய்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல எந்த உறுப்பை வந்து பாதிப்படையுதுங்க? எய்ட்ஸ்ன்றது வந்து எந்த உறுப்பையும் வந்து அது பாதிக்காது. ஹெச்ஐவி வைரஸ்ன்றது நம்ம உடம்புல இருக்கிற ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது நம்ம பிளட் வந்து நம்ம ரத்தம் வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசின்னு 2 வகை இருக்கு. ஆர்பிசின்றது நம்ம ரெட் கலர்ல இருக்கிற பிளட். டபிள்யூபிசின்றது வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது.
அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குற WBCயை இந்த HIV வைரஸ் போய் அட்டாக் பண்ணும். அதை அட்டாக் பண்றதுனால WBCயோட உற்பத்தி கம்மியாகும். நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியானா மற்ற நோய்கள் சீக்கிரமாவே நம்மள வந்து தொற்றிக்கொள்ளும். ஸோ இந்த HIV வைரஸ் வந்து நம்மளுடைய WBCயை கம்மி பண்றதுனால மற்ற நோய்களுக்கு வழி விடுதுங்க. மற்ற நோய்கள் தான் நம்ம உடம்புல வந்து இறக்க நேரிடுது. ஆமா, இந்த கேன்சர், எய்ட்ஸ்னு எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பெல்லாம் நிறைய பேப்பர்ல கூட நான் படிக்கிறேன், மூளை சாவுல இறந்துடுறாங்க, இதனால உடல் தானம் பண்றாங்க. மூளை சாவு அப்படின்னா என்னது? மூளை சாவுனா வந்து இப்போ லைட்டாக தாங்க ஏதாவது அடிபட்டிருக்கோம், ஆனால் வந்து நம்ம பிரெயினில் இருக்க பார்ட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. இப்போ யாராவது நம்ம அந்த நேரத்தில் நம்ம கை யாராவது தொட்டால் கூட அந்த உணர்ச்சி கூட நம்மளுக்கு தெரியாதுங்க. மூளை சாவுனா வந்து ஒரு ஸ்ட்ரோக் இல்லைனா வந்து கார்டியாக் அரெஸ்ட் இல்லை பிளட் கிளாட் அந்த மாதிரி ஆனால் கூட மூளை சாவு வரலாங்க. பிரெயின் டியூமர் ஆனால் கூட மூளை சாவு வரலாங்க. சமீபத்தில் ஒரு நியூஸ் பேப்பரில் படித்தேன், ஒரு பையன் வந்து மூளை சாவில் கோமா ஸ்டேஜில் இருந்தான். அவனோட உடல் உறுப்புகளை தானமாக கொடுத்துட்டாங்க. அதனால இன்னொரு குழந்தை உயிர் வாழற நிலைமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய மருத்துவத்தில் நிறைய முறைகள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் நம்மளோட சதையை ஏதாவது இழந்துட்டோன்னா மற்ற இடத்துல இருக்கிற சதையை எடுத்து அந்த இடத்துல வைக்கிற முறை இருக்கு. மிருகத்துல இருந்து கூட மாற்றி அறுவை சிகிச்சை செய்யற முறை வந்து இப்ப இருக்குங்க. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து உயிர்கொல்லி நோயான டயபெட்டிஸ், BP, எய்ட்ஸ், கேன்சர், சிக்கன் குன்யா இது மாதிரி பல வகையான நோய்களை பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா கொஞ்ச நாள் உயிர் வாழ்வாங்க, அதுக்கப்புறம் அதை தீர்க்க முடியலன்னா இறந்துருவாங்க. ஆனால் சில குறைபாடுகள் வந்துச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு அவங்க பிறப்புல இருந்து அவங்க இறக்குறது வரைக்கும் அதை தூக்கிட்டு தாங்க சுமக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனா கண் தெரியாம போகிறது, காது கேட்காம போறது, பேச முடியாம போறதுலாம் தாங்க நான் சொல்றேன். இதுக்கான காரணங்கள் தான் என்ன? கண் தெரியாம போறது வந்து முழுமையா கண் தெரியாம சில பேருக்கு பிறப்பிலேயே போகலாம். சில பேருக்கு வயசாகிறதுனால அவங்களுடைய கண் பார்வை மக்கி போகலாம். சில பேருக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து அவங்களுக்கு சரியான ஊட்டச்சத்து இல்லாததுனால கண் பார்வை மங்கி போகலாம். இன்னொரு காஸ் என்னன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கும் கண் பார்வை சீக்கிரமா மக்கி போகலாம். அதே மாதிரி பேச்சு வந்து சில பேருக்கு பிறப்பிலேயே போலனாலும் அவங்களுக்கு எப்படி போகுதுன்னா வளர வளர அவங்கள சுத்தி வந்து எந்த மனுஷங்களும் இருக்க மாட்டாங்க. அதாவது வீட்டுல 2 பேர் இருக்கலாம் பேரண்ட்ஸ், அவங்க 2 பேருமே வந்து வேலைக்கு போற மாதிரி இருக்கலாம். இந்த குழந்தை வந்து அப்புறம் யாரை பார்த்து பேச கத்துக்கும்? அது வந்து சின்ன வயசுல என்னென்ன யாரு பெரியவங்க பண்றாங்களோ அதை பார்த்துதான் என்ன செய்யணும்னு கத்துக்கும். சோ அவங்க சுத்தி அவங்க கூட யாருமே இல்லைன்னா அந்த குழந்தைக்கு எப்படி பேசுற திறன் வரும்? அதனாலயும் சில குழந்தைங்களுக்கு வந்து பேச்சு திறமை இல்லாம போகும். கண் பார்வை மக்கி போதுல வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நிறைய லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்போ கண் பார்வை மக்கி போதுல, அதாவது சின்ன வயசுல வந்து குழந்தைங்களுக்கு கண் பார்வை சரியா தெரியல அப்படின்னா வந்து ஊட்டச்சத்தான உணவை கொடுக்கலாம். இன்னொன்று வந்து கிளாஸஸ் யூஸ் பண்ணலாம், லென்சஸ் யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு வந்து கண் எரிச்சல் உருவாகுது, ரொம்ப நேரம் சிஸ்டம்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்ல டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி பார்க்கும்போது கண்ணெரிச்சல் அதிகமா உண்டாகுது. இதனாலையும் சில பேருக்கு கண் பார்வை மக்கி போகுது. இதை தடுக்கிறதுக்கு என்ன ஒரு வழினா, நம்மளுக்கு வந்து கண்டிப்பா நம்மளோட வேலை சிஸ்டம் பார்த்து பண்ண வேண்டியதா இருந்தாலும் கண்டிப்பா அதை பண்ணி தான் ஆகணும். பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி டைம்ல ஒரு 1 மணி நேரம் தொடர்ந்து நம்ம வந்து சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கோம்னா ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பசுமையா ஏதாவது பார்த்தோம்னா கண்ணுக்கு வந்து குளிர்ச்சி தரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அதனால நம்ம ஏதாவது பசுமையா பார்த்து நம்மளுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்திக்கலாம். ஸ்பீச் தெரப்பி டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்க சரியா பேச வரலன்னா அவங்களுக்கு பேச்சு கத்து கொடுக்கலாம். காது கேட்காதவங்களுக்கு நிறைய மிஷின்ஸ் வந்திருக்கு. இது மாதிரி நிறைய ரெமிடியல் சொல்யூஷன்ஸ் வந்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இருக்குங்க. பெண்களுக்கு கூட அவங்களோட உணவு கலாச்சாரத்தினால நிறைய பாதிப்புகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான பாதிப்பு என்னன்னா குழந்தையின்மைங்க. நிறைய பேருக்கு இப்ப குழந்தையின்மைன்ற ஒரு பிரச்சனை அதிக அளவுல இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் ஒரு வரப்பிரசாதம் தான் டெஸ்ட் டியூப் பேபின்றது. குழந்தை பெத்துக்க முடியாதவங்க கூட இது மூலமா குழந்தைய வந்து பெத்துக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாவே இருக்குங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு ஒரு பெரிய தத்துவமே நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த தத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் நோய் இல்லாம முடிஞ்ச அளவு குறைஞ்சபட்சமாக உடல் பயிற்சியாவது செஞ்சு நல்ல உணவை சாப்பிட்டு நோய் இல்லாம வாழ்வோம். நேர்கள் இதுவரை கேட்டது காரசாரம். நேர்கள் இதுவரை கேட்டது VIT பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். It's story time. In Vit Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India
especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified. And God said, "Let there be light," and there was light. While some claim that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Natraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Natraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav, na? Wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the 3 lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl.
for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me."
Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. I am normal. I don't have any illness, Padma said in a soft voice. Raghav, but you? Padma, can you help me? Before Raghav could give an answer, Padma continued. I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me. Raghav, you tortured yourself by biting? Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind her blood-sucking act. Raghav was stunned. Padma continued. I know you are not a tantri. Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. You never uttered a correct mantra. Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued. My parents will not let me out of the house. Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man? Please? Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, Can you do us a favor? Padma looked at Raghav with an expression that signaled proceed. Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake? Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. Padma, don't worry, you will get your reward. The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Hello friends, welcome to the VIT Community Radio 90.8 FM. This is Bharadwaj on the Silver Lining Show today. We are going to discuss about various things which could help you get more from your life, that is, get lucky. Here is the first thing, alertness. Lucky people find ways to remain calm and thus alert. Let me start this session with a small story, but a witty story about great scientist Sir Isaac Newton. Newton once invited a friend to dinner and then forgot about it. When the friend arrived, he found the scientist deep in meditation. Knowing that the scientist should not be disturbed while in contemplation, the friend sat down quietly and waited. Some time later, dinner for one was brought on a tray. However, Newton continued to remain in meditation. Pulling up a chair and without disturbing Newton, the friend silently ate the dinner.
Later, Newton came out of his contemplative state, looked with some confusion at the empty dishes, and said, "If it weren't the proof before my eyes, I could have sworn that had not yet dined." Most lucky people have understood that calming the mind is a key method to increase alertness. Many years ago, I visited Igatpuri near Nashik to attend a Vipassana meditation camp. The course participants had to meditate for over 10 hours daily and maintain complete silence throughout the 10-day stay. In the evenings, we would hear videotaped lectures by Sri S.N. Goenka, the founder of the movement. It was possibly the only human voice we heard during our entire stay. One of his lectures was about taming a wild elephant. The method used to tame wild elephants in ancient times was to tie the captured beast to a firm post with a strong rope. The unhappy animal would scream, stamp, and throw a fit, usually for several days. Eventually, the elephant would realize that it could not escape anymore. At this point, it would settle down. The trainer could now begin to feed and handle it with some measure of safety. After some time, the trainer would be able to dispense with the rope and post entirely. According to proponents of Vipassana, the human mind is like a wild elephant. Mindfulness is the rope and meditation is the fixed post. Meditation and mindfulness can tame the mind, much like the post and rope can tame the elephant. Lucky people find their own unique ways to tame their minds. Hence, they are better able to deal with situations in their life. Vipassana proponents always stress that if you are insulted by someone and get angry, the result is not abuser's fault. It is your fault because you choose to react. In similar vein, self-help author Wayne Dyer said, "How people treat you is their karma. How you react is yours." Let me narrate a story about the importance of being neutral, almost meditative, while facing life situations. A farmer in China used an old horse to tell his fields. One day, the horse escaped into the hills. When his neighbors sympathized with him over his bad luck, the farmer replied, "Bad luck? Good luck? Who knows?" A week later, the horse returned with a herd of wild horses. This time, the neighbors congratulated him on his good luck. His reply was, "Good luck? Bad luck? Who knows?" Then when the farmer's son was attempting to tame one of the wild horses, he fell off its back and broke his leg. Everyone thought this was very bad luck, not the farmer, whose only reaction was, again, "Bad luck? Good luck? Who knows?" Some weeks later, the army marched into the village and conscripted every able-bodied youth. But since the farmer's son had a broken leg, they let him off. Now that was good luck or bad luck. Who knows again? Those who worry create inner disturbance. This mental upheaval does not allow them to take the best of decisions. Remaining calm and relaxed, even in trying circumstances, is a trait of lucky people. A story from the Zen archives illustrates this point beautifully. After winning several archery competitions, a young and rather arrogant champion challenged a Zen master who was famous for his archery skills. The young archer displayed his amazing prowess by hitting a distant bull's eye on his very first attempt, and then proceeding to split the first arrow with his second. "Let's see if you can do better," he said hotly to the wise old Zen master. Unaffected by the young man's wizardry and arrogance, the master did not draw his bow. Instead, he mentioned for the young archer to follow him up to a mountain. Curious about the old fellow's plan, the champion followed the master high into the mountain until they reached a deep chasm bridged by a rather flimsy and extremely shaky log. Calmly stepping out, the old master walked into the middle of the perilous bridge, picked a distant tree as his intended target, drew his bow, and shot a clean, direct arrow into it. "Now it is your turn," he said to the young archer, stepping nimbly from the bridge to terra firma. The young man stared with panic into the seemingly bottomless abyss. He could not force himself to take a single step on a delicate log, much less shoot a target. "You have much skill with your bow," said the Zen master quietly. "Unfortunately, you have little skill in calming the mind that lets the shoot." The Zen master had learned the art of staying calm while continuing to be alert. Often, it is this alertness that allows you to spot opportunities when they arise. Consider the case of world's biggest fast food company, McDonald's. The brothers Richard and Maurice McDonald had established McDonald's, a fast food restaurant. The restaurant used Castle multi-mixers to make milkshakes. Ray Kroc supplied these machines to McDonald's among others. When Ray noticed that McDonald's brothers had purchased 8 multi-mixers in a very short period, he visited their San Bernardino restaurant to investigate.
Seeing their efficient operation convinced Ray that their scientific restaurant process could be converted into a national franchising opportunity. He quickly offered to become a franchising agent for the brothers and opened McDonald's Inc.'s very first restaurant in Des Plaines, Illinois. He eventually bought out the company from the brothers in 1961 for $2.7 million. By 2012, McDonald's Corporation had achieved annual revenues of $27.5 million, profits of $5.5 million, and more than 34,000 stores globally. Good luck for Ray Kroc? Of course, yes. But his good luck only happened because he was alert to a sudden spike in the sales of Castle multimixers. Sometimes, good luck comes in the form of unpleasant experiences. One may call it good luck in disguise. If we are alert, we are able to see through the disguise. Take the example of cricket maestro Sachin Tendulkar, who recounted an incident that changed his life. As a student, Sachin used to visit his aunt after school for lunch, then hurry to the grounds for matches organized by his coach Ramakant Achrekar. One day, Sachin decided to skip his training and joined a friend at Wakhande Stadium to watch a match between the English medium and the Marathi medium students of his school. By chance, Sachin's coach was also present there. Sachin, carrying his tiffin box, went to greet his coach. The coach knew that Sachin had skipped his match, but pretending to be ignorant of the fact, asked Sachin how he had performed. Sachin truthfully replied that he had skipped his game in order to cheer for his school team. The next moment, Sachin's tiffin box flew out of his hand. Ramakant Achrekar had delivered a tight, stinging slap across his face. "You don't have to be here to cheer others. Play in such a way that others cheer you," the coach sternly told him. According to Sachin, that particular slap was a life-changing moment for him. It was that day that he began to take his training very seriously. If it had been someone other than Sachin, the slap could have put him off cricket for the rest of his life. But in Sachin's case, it didn't. Was the slap anything other than a stroke of good luck for Sachin? Yes, it was. Thomas Edison rightly observed, "Opportunity because it's dressed in overalls and looks like work." The slap was simply a nudge to work harder. The Persian poet and philosopher Rumi once said, "If you're irritated by every rub, how will you be polished?" Differentiating between hard knocks in life and opportunities knock is something difficult. Good luck is all around us, but we are often unable to recognize it because it could appear in disguise and we are not alert of this fact. Before George Bernard Shaw became famous, one of his plays was consistently turned down by a producer. After Shaw achieved success, the producer suddenly cabled an offer to stage the rejected work. Shaw cabled back, "Better late than never." The producer had simply not adequately been alert to the fact that Shaw was a rising star. Henry Matisse's painting Les Bateaux hung upside down in the Museum of Modern Art, New York for 47 days in 1961 before anyone noticed. Even if it is just 0.01% of the 116,000 galleries visitors in that period had been alert, over a dozen should have reported this blunder. Quite often, people whose very existence depends on opportunity recognition, for example, venture capitalists, lose out on significant opportunities because they are not adequately alert. A venture capitalist company, Bessemer Venture Partners, has published an anti-portfolio on its website. It's a list of great companies that they missed out in investing. The list includes Apple, eBay, Google, Federal Express, Intel, and PayPal. Probably, Bessemer is able to talk about these missed opportunities with dignity because, on an average, they have scored more hits than misses. And that's precisely what one needs to work towards for generating good luck, garnering more hits than misses over the long run. The sad truth is that lost opportunities are better recognized when they are leaving rather than when they are coming. Mark Twain jokingly quipped, "I was seldom able to see an opportunity until it has ceased to be one." Take another example, that of Nestle milk chocolate. It would never have been created but for the fact that its creator, Daniel Peter, was alert to the fact that his neighbor knew something that Peter didn't. A successful confectioner, Daniel Peter, was looking for a way to add milk to his chocolate to give it a soft and creamy texture. Unfortunately, Peter was experiencing a fundamental problem. How was one to successfully extract water from milk while retaining all its key properties? Try as he might, he was unable to figure out a solution. Peter's neighbor and friend
Henry Nestle was a pharmacist. Henry had managed to develop a formula needed Francie Latte for children who could not breastfeed. That formula was based on milk and cereal prepared through a special baking process. In 1875, Peter and Nestle successfully combined their respective product, that is, chocolate and condensed milk, to create a wonderful product that came to be known as milk chocolate. Stressing the importance of staying open and alert to maximize one's luck quotient, author Tina Sealing says, lucky people take advantage of chance occurrences that come their way. Instead of going through life on cruise control, they pay attention to what's happening around them and therefore are able to extract greater value from each situation. Let me complete this by a better incident from the life of the great playwright William Shakespeare, who remained extremely alert, particularly when it came to women who caught his fancy. Actor and theatre owner Richard Burbage was playing the lead in Shakespeare's play Richard III. A few minutes before a performance, Shakespeare overheard Burbage flirting with a young lady who lived near the playhouse. They set up a reservendus her house after the performance. Announce yourself as Richard III, she suggested playfully to Burbage. Shakespeare slipped out of the theatre before the performance ended and quickly walked over to the woman's house. Announcing himself as Richard III, he was admitted into her house. After completing this play, Burbage arrived later for his encounter and sent a message that Richard III was at the door. Shakespeare laughed. He asked the maid to deliver the following message to Burbage. William the Conqueror came before Richard III, and these, my friends, are the rewards for being alert. Now, let us look at the next characteristic which could get you lucky. Situation. Lucky people make the best of bad situations. Let us look at a story from the life of Anu Aga, former chairperson of Thermax Limited. She was once invited for a talk at IIM Ahmedabad. She began her talk by summing up the experience of her life. She left me stunned. Aga was born in 1942 in an upper middle class Parsi family in Mumbai. A degree in economics, post-graduation in medical and psychiatric social work, and a Fulbright scholarship later, she married a bright Harvard scholar, Rohinton Aga. Tragedy struck just after their daughter's marriage. Rohinton passed away in 1996 suddenly after a heart attack, and Aga found herself ill-prepared to take his place as a chairman of Thermax, an engineering company established by Aga's father, A.S. Batina, 3 decades earlier. Thermax had been managed extraordinarily well by Rohinton. Anu had been happy to simply take care of human resources. She was now to run the entire company and win back the fast diminishing trust of shareholders. She decided to persevere in the hope that she would one day be able to hand over the reins to her son Kurush. Unfortunately, much more misfortune was in store for her. Her mother-in-law passed away. Then Kurush, just 25 at the time, and the hope for Thermax's future, died in a road accident. 3 debilitating deaths would be more than enough to finish off an ordinary person entirely. But Aga took over the management of Thermax. There was no alternative. At the time, Thermax growth curve dipped and share prices plummeted from rupees 400 to just rupees 36. An anonymous letter from a shareholder accusing her of letting him down forced her to take stock of the situation. I realized I wasn't capable, but only pretending to run the business, she said. Losing no time, she inducted a foreign consultant to restructure the company and develop an action plan. This move reviewed the fortunes of Thermax. As of 2013, Thermax served 75 countries and had annual revenues of around 50 billion rupees. Aga was soon listed by Forbes among the 40 richest Indians by net worth. After retiring from Thermax, she took to social work, and in the 2010, the Indian government awarded her a Padma Shri for social work. She was nominated to the Rajya Sabha in 2012. The stories of Atal Bihari Vajpayee, India's 10th Prime Minister. In 1996, Vajpayee became Prime Minister, but his government lasted only 13 days. He became PM once again in 1998, but his government only lasted 13 months. Many people jumped to the conclusion that the number 13 had proved unlucky for Vajpayee. The truth was far from it. The 2 short stints in government made Vajpayee realize
that the importance of building a sound coalition of allies. He became PM once again in 1999 and served a full term precisely because the skills he acquired in managing allies. Thus, lucky people are simply those who use every bad situation to the best of their abilities. British Indian novelist Salman Rushdie's example reinforces this point. Salman Rushdie's fourth novel, The Satanic Verses, published in 1988, became the center of a major controversy, provoking protests from Muslims in several countries, some violent. Death threats were made against him, including a fatwa, a legal decree issued in 1989 by Ayatollah Khomeini, the supreme leader of Iran. Provided round-the-clock protection by the British government, Rushdie went into hiding for the next 10 years. He was constantly under threat, but even during these troubled times, he decided to maintain a journal, a record of his life on the run. In 2012, he published Joseph Anton, a memoir, an account of his years in hiding. Rushdie had used these years on the run to complete yet another literary project. Or consider Martha Stewart, America's domestic lifestyle queen, was imprisoned for insider trading charges. In 2004, Martha Stewart's world came crashing down. After a media circus and much followed trial, Martha was found guilty of conspiracy, obstruction of justice, and lying to federal investigators about a stock sale. She spent 5 months in prison and 6 under house arrest. Today, almost every bookstore prominently carries her book, The Martha Rules, containing 10 rules. It is a roadmap for entrepreneurs to create their own successful business. Martha started writing this book in prison as a project to help fellow inmates who sought her advice. Since then, Martha Stewart has added 7,000 new products to her name, published her 71st book, runs 4 magazines, and has 4 TV shows on Hallmark Channel. This is the story of Martha Stewart. Now, let us look at Dr. Geeta Piramal, the managing editor of The Smart Manager. Once received an autobiographical note from Rai Bahadur Mohan Singh Oberoi, the legendary founder of Oberoi Hotels, recounting his early days of struggle. Plague in those days was a terrible killer, and people naturally dreaded an epidemic which often wiped out villages. In this mood of depression, I saw an advertisement in the local newspaper for the post of a junior clerk in a government office. With 25 rupees in my pocket, which my mother had given me, I left for Shimla to appear for the examination. One day, as I was passing the Hotel Cecil, I suddenly had the urge to go and try my luck. Those were the days when this hotel was one of India's leading hotels, high class and elegant. It was owned by the line of Associated Hotels of India. As I entered, I found the manager in the foyer. I did not know who he was, but one becomes bold in the face of difficulties. I had nothing to lose, so I went up and I asked if I could have a job in the hotel. The manager was a kindly gentleman named D.W. Grove. I was given the post of billing clerk at 40 rupees a month. Imagine walking penniless off the street into a high society establishment and asking for a job while surrounded by death. That precisely what got the Oberoi story moving. A simple case of making the best of a lousy situation. The life stories of some of the most luckiest people reveal that most often them thrived under conditions of adversity. Beethoven composed his best-known masterpieces after he became deaf. Sir Walter Raleigh wrote the history of the world during his 13 years in prison. Columbus endured most adverse conditions during his expedition to America, and no one would have blamed him for turning back. But had he turned back, no one would have remembered Christopher Columbus. The discovery of India was written by Jawaharlal Nehru during his imprisonment in Ahmednagar Fort from 1942 to 1946. Martin Luther translated the Holy Bible while confined in the castle of Wartburg. Helen Keller wrote 12 books, several articles, and delivered hundreds of lectures in over 40 countries in spite of being born deaf and blind. Keller is known to have said, "Keep your face to the sun and you will never see the shadows." With a sentence of death hanging over him, Dante wrote the Divine Comedy show during 20 years of exile. Oscar Wilde famously quipped, "We are all in the gutter, but some of us are looking at the stars." One's ability to look at the stars
seem to be the key factor in driving oneself to use bad times to one's advantage. Consider this. Jan Koum, a very poor immigrant from Ukraine, regularly queued up with his mother for food and stamps. Brian Acton lost a fortune in the dot-com bust and was rejected for jobs by Twitter and Facebook. Becoming close friends while working at Yahoo, Jan and Brian left the company in 2007, took a year off exploring South America and playing ultimate frisbee. They were unemployed. 2 years later, they proceeded to spawn a new messaging service. 5 years later, Facebook acquired this messaging service, WhatsApp, for a stock and cash deal of $19 billion. The WhatsApp story is the perfect illustration of the Dalai Lama factor at work. What is the Dalai Lama factor, you may ask? Well, the Dalai Lama came up with a brilliant insight. He said, remember that not getting what you want is sometimes a wonderful stroke of luck. If the WhatsApp founders had been blessed with steady jobs, they may possibly not have felt the urge to take the entrepreneur plunge. Here's another example of the Dalai Lama factor at work. Avul Pakir specialized in aeronautical engineering and was his dream to become a fighter pilot. He received 2 interview calls. He ranked 9th among the 25 final candidates in his interview with the Indian Air Force in Dehradun, but was not selected as there were only 8 vacancies. Hence, he was forced to join the second organization, the Director of Technical Development and Production at the Defense Ministry in Delhi. Who was this candidate? Avul Pakir Jainulabdin Abdul Kalam, more commonly known as APJ Abdul Kalam, the missile man of India and India's 11th president. Not getting what he wanted had put APJ Abdul Kalam into a trajectory that ultimately would shower him with a far greater rewards. Let's temporarily return to an author's efforts to get published. He says, after multiple rejections, I decided to attempt self-publication. I propped up on my savings and my sagging sentiments by recalling the Margaret Mitchell's Gone with the Wind was rejected 38 times before it was published. Anne Frank's The Diary of a Young Girl received 15 rejections. Stephen King's Carrie was turned down 30 times before it was published. Harry Potter and the Sorcerer's Stone was rejected a dozen times, and J.K. Rowling was sarcastically told not to consider quitting her day job. The author says he convinced himself that he too would have to go through trial by fire, which was part of the game. While self-publishing is an opportunity to get your work out into the market without the approval of a traditional publisher, the odds of being successful are extremely low. According to Google's advanced algorithms, over 129 million books have published in modern history. Around 1 million books are added each year in the US alone, of which around half are self-published. On an average, each self-published title would sell 57 copies during its lifetime. The truth is that most writers can write books faster than publishers can write checks. Tough odds indeed, but the author was lucky. His self-publishing adventure led to his work being accepted by a traditional publisher and eventually hitting the Indian's bestseller list. That led to 2 more bestsellers in the next 6 years, as well as a partnership with the world's leading thriller writer, James Patton. While in conference with his publisher, he once joked about the numerous rejections he had received. You have heard the Latin phrase, cogito ergo sum? His publisher, Gautam, asked. Sure, Descartes said it. I think, therefore I am, I replied. In his case, the phrase should be modified to, he sank, therefore he swam. Count your failures as your biggest blessings. It was your decision to make stepping stones out of stumbling blocks. Ajay Perumal, chairman of India's Perumal Group, was only 29 when his father died in New York. His elder brother took the reins but died of cancer just 5 years later, leaving behind a young widow and 3 children. Prior to that, another brother had decided to quit the family business. In parallel, 1-year-long textile strike, spearheaded by Datta Samant, had brought the textile industry to ruin. Marorje Mills, the family's mainstay, was incurring massive loans. Perumal recounts that he survived those troubled times by reminding himself of one particular story. One night, a man dreamt that he was making along the beach with God. Scenes from his life flashed in the sky as they walked. For each scene, the man noticed 2 sets of footprints, his and God's, in the sand. On careful observation, he noticed that there was only 1 set of footprints at the saddest times of his life. He asked,
God, why did you abandon me when I needed you the most? God whispered, my son, I was carrying you during the saddest times of your life. Hence, your footprints are missing. Lucky people seem to create an alternative support system. Faith, prayer, hobbies, meditation, friends to tide over their bad phases and thus able to use such periods to the best of their abilities. This, my friends, is the Silver Lining Show for today. We have learned about how to face situations in tough times. This is Bharadwaj signing off for the VIT Community Radio for today. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. ஆடி வாடி 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 என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல.
தெம்மாங்கு பாட்டு நீ இளைய ராசா பாட்ட கேளு அதிருது வேட்டு நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளைய ராசா பாட்ட கேளு அதிருது வேட்டு யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் அல்ல உடும்பு வடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல ஆடி கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன ஆடி கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு புட்டு சங்கு கலந்துறதா என்னையும் வதச்சு வாட்டி புட்டு அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் நில்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி பூட்டி பாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு என் அத்த பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள இதை தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சா சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி போல கள்ளி நான் வந்த போற கள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல கள்ளி நான் வந்த போற கள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த உள்ள இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी भर बेखुदी जरा सी गफलती थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी भर बेखुदी जरा सी गफलती यारों का जो साथ हो यारों का जो साथ हो कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक शहरों की गलियों में चने की फलियों में लहरों में झाग है जैसे सिगरी में आग है जैसे बुलन है अपनी यारी हो गम चाहे दुश्वारी पड़ी जब किस्मत भारी बांट ली हिस्सेदारी चाहे शहर का हाला पिया बन के हम प्याला है रूठी प्रीतम जब जब मना लाया है तू तब तक वो फटफटी की सवारी सड़कों पे लहरी मारी जीने का मरकज यारी है मौजों की फुलवारी
कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक। சித்திரை கொள்ளும் நேரமிது, சித்திரை பெண்ணே பாடல் தொடு, இதழ்களை சேர்த்து கைகளை கோர்த்து காற்றினில் நுழைந்து பாடல் தொடு, காதலில் மூழ்கும் காலமிது, நித்திரை கொள்ளும் நேரமிது. தோகை விரித்தாடி இருள் போர்வை நிறம் மாறி வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ, வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ, இளங்குயிலின் சதிசூடி மரநிழலில் கவி பாடி, கான்மழையின் காலத்தில் குளிரேற்ற கண்ணிமையும் நித்திரை கொள்ளும் நேரமிது. நெடுங்கிளைகள் வளர்ந்தோடி பசு மரங்கள் சுமை கூடி பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும், பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும், சுடர் விழிகள் வழியோடி மிடரிடையே மொழி தேடி, கண் அசைக்கும் நேரத்தில் களி கூட்டும் சிலை முகமும் நித்திரை கொள்ளும் நேரமிது. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். தயாரிப்பு VIT பண்பலை 90.8. தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் VIT பண்பலை 90.8. இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை. ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை. பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பாக்குறோம். பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல. அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடைறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பில்லாம போகலாம்.
வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடையிறது இல்லை. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைகிறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்லை, நிறைவு கொள்வது இல்லை, ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்லை. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா? இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை, வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும், என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதே போலவே பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு தான் தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நம்ம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின் மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும். பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமும் செல்வத்திற்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VAT பண்பலை 90.8. இது VAT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது VAT பண்பலை 90.8. இது VAT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லாரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன்னா உங்க தோழி அட்டானா. ஃபீனிக்ஸ் பறவையை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கேள்விப்படாதவங்களுக்காக நான் இப்போ சொல்றேங்க. ஃபீனிக்ஸ் பறவை பாத்தீங்கன்னா
இறந்து போனா கூட தன் சாம்பல்ல இருந்தே மீண்டும் பிறக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. இந்த ஃபீனிக்ஸ் பறவை கிரீக் மித்தாலஜில ரொம்ப நாள் வாழ்ந்த பறவையா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரியான ஒரு பெண்ணை பத்தி தாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். தன்னுடைய வாழ்க்கை எரிந்து சாம்பலான நேரத்துல மீண்டும் மறுஜென்மம் போல பீனிக்ஸ் பெண்ணாக பிறந்தவங்க தான் அஞ்சலி ராஜகோபால். அஞ்சலி ராஜகோபால முதல் முறை பாக்குற யாருக்கும் அவங்கள இன்னொரு முறை உற்று பார்க்க சொல்லும். காரணம் அவங்களோட வித்தியாசமான தோற்றம். இப்ப நம்ம பாக்குற இந்த அஞ்சலி தான் நிஜம். 12 வருஷங்கள் ஓடி போச்சு. அப்ப அவங்க எப்படி இருந்தாங்கன்னே மறந்து போச்சாம். அப்ப எடுத்த அந்த போட்டோஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்களாம். ஆனா அந்த பாக்ஸ இப்ப எங்க வச்சிருக்காங்கன்ற இடம் கூட மறந்து போச்சாம். தேடவும் விருப்பம் இல்லையாம். தான் யாருன்னு தேடிட்டு இருந்த வரைக்கும் தான் அவங்களையே அவங்க வெறுத்தாங்களாம். இப்ப இதுதான் நிஜம்ங்கிற ஒரு பக்குவம் வந்திருக்கு. அதை ஏத்துக்கிட்ட பிறகுதான் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாவே இருக்காம் நம்ம அஞ்சலி ராஜகோபாலுக்கு. அப்படி என்னதான் இவங்க வாழ்க்கையில நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க உங்க எல்லாருக்கும் ஆர்வமா இருக்குமே. உங்களுக்காக இப்ப நான் சொல்றேன் இவங்க வாழ்க்கைய பத்தி. போலீஸ் ஆபீசரா இருந்த அவங்க அப்பாவுக்கு பிறந்த குழந்தையா இருந்த நம்ம குட்டி பாப்பா அஞ்சலிய வந்து பார்க்க கூட முடியாத சூழ்நிலை. ரத்த சேதங்கள், கொலைகள்னு மீண்டு வந்த அவர்கிட்ட இருந்துதான் அஞ்சலிக்கு இந்த தைரியமும் போராட்ட குணமும் வந்திருக்கும்னு நினைக்கிறாங்க நம்ம அஞ்சலி. என்னதான் அப்பா போலீஸா இருந்தா கூட அஞ்சலியோட வாழ்க்கை 19 வயசு வரைக்கும் பட்டாம்பூச்சி வாழ்க்கையா தான் இருந்துதாம். சென்னையில ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு கேம்பிரிட்ஜ்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவுல போய் டிகிரி படிக்கலாங்கிற ஒரு பிளான்ல இருந்தாங்க நம்ம அஞ்சலி. வெக்கேஷனுக்காக இந்தியா வந்திருந்தாங்களாம். பாட்டி வீட்டுக்கு போகலாம்னு அஞ்சலியோட அம்மா கூப்பிட்டப்போ எக்ஸாம்ஸ் இருக்கு படிக்கணும்னு பிடிவாதமா இருந்தாங்களாம் அஞ்சலி. ஆனா அவங்க அம்மா விடாம கட்டாயப்படுத்தினதுனால அவங்க கூட அஞ்சலியும் பெங்களூர்ல உள்ள அவங்க பாட்டி வீட்டுக்கு கிளம்பினாங்களாம். 2002ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி கார்ல டிரைவருக்கு பக்கத்து சீட்ல அஞ்சலியும் பின் சீட்ல அஞ்சலியோட அம்மாவும் அவங்க ஃப்ரெண்டும் உட்கார்ந்துருந்தாங்களாம். சென்னை டு பெங்களூர் ரூட்ல 100 கிலோமீட்டர் வேகத்துல போய்கிட்டு இருந்துதாம் இவங்க காரு. எதிர்லயும் ஒரு ட்ரக் வேகமா வந்துகிட்டு இருந்துதாம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எதிர்ல வந்த ட்ரக் மோதினதுல பயங்கரமான ஆக்சிடென்ட். ஒரு 2 நிமிஷத்துல வாழ்க்கையே தலகீழா மாறிடுச்சு. டிரைவரும் பின்னால உட்கார்ந்து இருந்தவங்களும் அடிகளோட தப்பிச்சிட்டாங்களாம். நேருக்கு நேர் மோதினதுல அஞ்சலி முகத்துக்கும் மூளைக்கும் பயங்கர அடி. அஞ்சலி போட்டுட்டு இருந்த கூலிங் கிளாஸ் உடைஞ்சு அவங்க வலது கண்ணுல குத்திருச்சாம். ரொம்ப ஆழமா குத்தினதுல பார்வையே கொஞ்சமா போயிருச்சாம். அஞ்சலி மண்டையில மட்டும் 455 பிராக்சர்ஸ். ஆக்சிடென்ட் ஆனது ஹைவேஸ்ங்கிறதுனால யாருக்கும் உடனே தெரிய வரல. இவங்க எல்லாருக்கும் அடிபட்டு இருந்ததால இவங்க யாராலையும் அசைய கூட முடியலையாம். ரொம்ப நேரம் கழிச்சுதான் யாரோ இவங்களோட இந்த நிலைமைய பார்த்துட்டு பக்கத்துல உள்ள வெள்ளூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. மத்தவங்க எல்லாம் காயங்களோட தப்பிச்சுட்டாங்களாம். அஞ்சலிக்கு பயங்கரமா அடிபட்டதுல அவங்க மூளைக்கு தான் சேதாரம். அதனால மாச கணக்குல ஐசியூலே வச்சிருந்தாங்களாம். நேருக்கு நேர் மோதினதுனால அவங்க முகம் முழுக்க வடிவமே போயிருச்சாம். சிதைஞ்சு போயிருந்த அஞ்சலி முகத்தை எப்படி சரி செய்யறதுனே அவங்களுக்கு தெரியல. ஒரு மாசம் ஃபுல்லா கோமாவிலே இருந்தாங்களாம். அப்பப்ப நினைவு திரும்புறதும் மறுபடி போறதும்னே இருந்துதாம். அதுக்குள்ள மொத்த பார்வையும் போயிடுச்சு. வாசனை சக்தியும் காலி. மூளை மிதக்கிற செரிப்ரோஸ்பைனல் திரவம் கசிய ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் மரணத்துக்கு பக்கத்துல நெருங்கிட்டு இருந்த அஞ்சலிய எப்படி காப்பாத்துறதுன்னே டாக்டர்ஸ்க்கு ஒன்னும் புரியல. எங்க இருந்து சரி செய்ய ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியாம தவிச்சிட்டு இருந்தாங்க டாக்டர்ஸ். அஞ்சலியை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுங்கிற தவிப்புல அவங்க அப்பா சிகாகோவுல ஒரு ஹாஸ்பிட்டல பத்தி கேள்விப்பட்டு அங்க அஞ்சலிய கூட்டிட்டு போனாரு. பிராக்சர் ஆனதுல பொடி பொடியா போயிருந்த எலும்புகளையும் உரு தெரியாம போயிருந்த அவங்க முகத்தையும் வச்சுக்கிட்டு அஞ்சலிக்கு உயிரையும் உருவத்தையும் கொடுக்கிற பெரிய சவால அங்க இருந்த ஒரு டாக்டர் எடுத்துக்கிட்டாரு. தொடர்ச்சியான ஆபரேஷன்ஸ். ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி அஞ்சலி எப்படி இருந்தாங்கங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் அந்த டாக்டர் கிட்ட இல்ல. அந்த நேரத்துல அவருக்கு அஞ்சலியோட உருவத்தை விட உயிர் தான் முக்கியமா இருந்தது. 2002ல தொடங்கி 2004 வரைக்கும் வரிசையா ஆபரேஷன்ஸ் நடந்தது அஞ்சலிக்கு. டைட்டானியமும் மெட்டலும் வச்சு ஒரு வழியா அஞ்சலிக்கு ஒரு முகத்தை கொடுத்தாங்க. பார்வை போன வலது கண்ணுல கொஞ்சம் கொஞ்சமா பார்வை வர ஆரம்பிச்சது. வலது கண்ணை குத்துன அதே கூலிங் கிளாஸ் தான் அவங்க இன்னொரு கண்ணை காப்பாத்துச்சு. அன்னைக்கு மட்டும் அவங்க கூலிங் கிளாஸ் போடாம போயிருந்தாங்கன்னா நேருக்கு நேர் மோதினதுல அந்த கண்லையும் பார்வை போயிருக்கும். அஞ்சலியோட தோற்றமே முழுசா மாறி போச்சு அவ்வளவு ஆபரேஷன்ஸ்க்கு அப்புறம். அப்ப நம்ம அஞ்சலிக்கு 19 வயசு. தேடலும் கனவுகளும் நிறைஞ்ச அந்த வயசுல
கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்ப இது அஞ்சலி இல்ல வேற யாரோங்கிற அந்த உணர்வு எவ்வளோ கொடுமையானதுங்க. அஞ்சலியோட அடையாளமே தொலைஞ்சு போன மாதிரி அழுதுருக்காங்க அஞ்சலி. ஃபீனிக்ஸ் பறவை போல உயிர் தெழுந்திருக்காங்க அஞ்சலி. ஒரு துயரம் வரும்போதுதான் யார் உண்மையான நண்பன் எவன் போலியா இருந்திருக்கான்னு தெரியும். அஞ்சலியோட பழைய முகமும் அடையாளமும் அவங்கள விட்டு போயிருந்தாலும் சாதிக்கணுங்கிற அவங்க வெறி மட்டும் போகல. அட்மிஷன் முடிஞ்சு 3 மாசமான நிலையில சிகாகோ யூனிவர்சிட்டியை அணுகி சீட் கேட்டிருக்காங்க அஞ்சலி. அவங்க கதையை தெரிஞ்சதும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அட்மிஷன் கொடுத்திருக்காங்க. எங்க போய் படிக்கணும்னு நினைச்சாங்களோ அதே நாட்டுல ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நிலைமையை உருவாக்கிருச்சு விதி. ஆனா விதியை வெற்றி அடைய விடாம அதே இடத்துல அவங்க கனவுகளுக்காக போராடி படிப்ப தொடங்கினாங்க அஞ்சலி. விதிய மதியால வெல்ல முடியுங்கிறதுக்கு சாட்சி நம்ம அஞ்சலி ராஜகோபால் தாங்க. அட்மிஷன் கிடைச்சு அந்த யூனிவர்சிட்டியில போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில மறுபடியும் ஏதோ ஒரு பிடிப்பு கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணாங்க அஞ்சலி. அந்த யூனிவர்சிட்டியில நல்லபடியா படிப்பை முடிச்சுட்டு இந்தியா வந்தாங்க அஞ்சலி. இவங்களை இங்க இருந்த பல பேருக்கு அடையாளமே தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அஞ்சலியோட உருவம் மாறி இருந்தது. இப்படியே வெளியே போகாம யோசிச்சுக்கிட்டே இருந்தா வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவோம்னு உணர்ந்து நிறைய விஷயங்கள்ல தன்னை தீவிரமா ஈடுபடுத்திக்கிட்டாங்க அஞ்சலி. தனக்கும் இந்த புது உருவத்துக்கும் நல்ல அடையாளம் கிடைக்கணும்னு NDTVல ஒரு ஷோ நடத்தினாங்க. டச் PRன்னு சொந்த கம்பெனி ஒன்னும் தொடங்கினாங்க அஞ்சலி. சமீபத்துல ஃபீனிக்ஸ் இனிஷியேட்டிவ்னு ஒரு அமைப்பை தொடங்கியிருக்காங்க அஞ்சலி. இந்த நிறுவனம் லாப நோக்கம் இல்லாதது. நம்மூர்ல யாருக்காவது ஏதாவது அதிர்ச்சியான விஷயமோ இல்ல விபத்தோ நடந்தா அத பத்தி பேச கூட பயப்படுறாங்க. உருவத்தை பார்த்து தப்பா நினைச்சுப்பாங்களோ, நடந்தது சொன்னா அது நமக்கே கலங்கலாகிடுமோன்னு நினைச்சு உள்ளுக்குள்ளேயே போட்டு அழுத்திக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க தங்களுடைய அனுபவங்களையும் கஷ்டங்களையும் மத்தவங்க கிட்ட மனசு திறந்து பேசுறது மூலமாவும் அடுத்தவங்களோட அனுபவங்களை கேட்கறது மூலமாவும் ஆறுதல் கிடைக்கும்னு நம்புறாங்க அஞ்சலி. விபத்தை சந்திச்சவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைச்சாலே அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பொதுவான வாழ்க்கையிலும் சரி ஜெயிச்சிடலாம்னு சொல்லணும்னு நினைச்சாங்க அஞ்சலி. இப்படி பல காரணங்களுக்காக தொடங்கினதுதான் இந்த ஃபீனிக்ஸ் இனிஷியேட்டிவ். இந்த நிறுவனம் மூலமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு செமினார், ஒர்க் ஷாப் எல்லாம் நடத்தி அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல புரிதலையும் பகிர்தலையும் ஏற்படுத்துறாங்க. 19 வயசு வரைக்கும் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவங்க தான் அஞ்சலியும். அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாத்திடுச்சு. அஞ்சலி கண்ணுக்கு எதிரிலேயே அவங்க தோற்றத்தை பத்தி கமெண்ட் அடிச்சிருக்காங்களாம். பசங்க திரும்பி பார்க்கவே பயப்படுவாங்களாம். பொண்ணுங்களோ கண்ணா பின்னான்னு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்களாம். ஆனா இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாங்க அஞ்சலி. ஏன்னா சிதைஞ்சு போன முகத்தோட வாழ்க்கையை எதிர்கொண்டாகணுங்கிற பெரிய சவால் அஞ்சலிக்கு முன்னாடி இருந்தது. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும், கிண்டல் அடிக்கட்டும். அஞ்சலிக்கு அவங்க வாழ்ந்து காட்ட வேண்டிய மிச்ச வாழ்க்கையும் நிரூபிக்க வேண்டிய சாதனைகளும் மட்டும்தான் பெருசா தெரிஞ்சுது. அழகான அந்த லட்சியங்களை அடைய தன்னம்பிக்கை தான் அவசியமா பட்டதே தவிர அழகான முகம் தேவைப்படல. வாழ்க்கை அஞ்சலிக்கு நிறைய கத்து கொடுத்திருக்கு. எந்த சூழ்நிலையில இருந்தும் வெளியில வர தெரிஞ்ச அஞ்சலிக்கு மனச அமைதியாவும் வச்சுக்க தெரியும். இப்படி அவங்க அனுபவத்துல உணர்ந்த விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்றதுதான் ஃபீனிக்ஸ் இனிஷியேட்டிவோட நோக்கம். செம்மறி ஆட்டு மந்தைய பத்தி தெரியுமா உங்களுக்கு? ஏதோ ஒரு செம்மறி ஆடு பள்ளத்துல விழுந்து எழுந்து போனா அதே பள்ளத்துல விழுந்து எழுந்துதான் மத்த ஆடுகளும் போகும். பள்ளம் இருக்கேன்னு வேற ஒரு பாதையில போகாது. ஆனா நாம மனிதர்கள், நம்ம ஏன் செம்மறி ஆடுகள் மாதிரி இருக்கணும்? மற்றவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டதை கேட்டோம்னா அவங்க பண்ண அதே தப்ப நம்ம பண்ணாம தப்பிச்சிடலாம். பரீட்சையில பாத்தீங்கன்னா நாம படிச்சதுல இருந்தேதான் கேள்விகள் கேட்பாங்க. படிச்சதுக்கு அப்புறம் தான் பரீட்சையே வைப்பாங்க. ஆனா வாழ்க்கையில அப்படி இல்லைங்க. பரீட்சையை எழுதிட்டதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து கத்துக்க முடியும். ஸ்கூல் எக்ஸாம்லயோ இல்ல காலேஜ் எக்ஸாம்லயோ தான் மத்தவங்கள பார்த்து எழுதுறது தப்பு. ஆனா வாழ்க்கையில மத்தவங்கள பார்த்து கத்துக்கிறது தப்பு இல்ல. ஃபீனிக்ஸ் பறவையாலேயே சாம்பல்ல இருந்து உயிர் தெழ முடியும்னா மனுஷங்களால ஏன் முடியாது? அஞ்சலியை இப்போதும் இன்னொரு முறை உற்று பார்க்க தோணுதுங்க. அவங்களோட அந்த வித்தியாசமான தோற்றத்துக்காக இல்ல, ஆவேசமான வீரமான அழுத்தமான அவங்களோட வார்த்தைகளுக்காக. அஞ்சலி ராஜகோபாலோட வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் அழகு மட்டும் வாழ்க்கை இல்லைங்கிறத நல்லா புரிய வச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Way to Success. Uncommon scenes, inspiring stories from real life heroes.
in VIT Community Radio 90.8. Welcome to the show Way to Success, and I'm your host Pooja. Today I'm going to tell you a story about Swami Vivekananda and his disciple. As Naren loved his master, Sri Ramakrishna, very much, he started to meet him again and again. He felt that Sri Ramakrishna loved him more than anyone else did. He was always eager to see him, it seems. Sri Ramakrishna was confident that Naren would never do a mistake and Sri Ramakrishna would someday become a great man. He mentioned this to his other devotees, telling them about Naren's many good qualities. He said that other devotees were like stars, but Naren was like sun. He said that Naren was a liberated soul who had been born to help other people. Naren also felt deep love for Sri Ramakrishna. Although busy with his studies, he often went to Dakshineshwar. Sri Ramakrishna was delighted with Naren's songs and often went into samadhis listening to them. Naren had an independent mind. He would not believe anything unless he could understand it for himself. Many times he would argue with Sri Ramakrishna itself if what he said was not logical to him. Once, Sri Ramakrishna said, "If you do not accept my views, why do you come to me?" Naren replied very calmly, "I came to you because I love you, but it doesn't mean that whatever you say I have to accept it." Instead of being annoyed, Sri Ramakrishna was pleased to hear this. He was glad that Naren was so independent-minded. And so, time went on. Naren became more and more devoted to Sri Ramakrishna, who gave him various instructions which he followed. Sri Ramakrishna taught him how to meditate, and he became more and more interested in meditation and other spiritual practices. And Naren had to pass through a time of great trouble. As Naren, in 1884, his father died, and so Naren was the eldest son, and he became the head of the family. His father had never saved any money, and so Naren found it difficult even to get enough food for the family to eat. He often went without food so that his family might have more. He began to search for a job, but without success, it was very difficult to him. Later, he worked in a lawyer's office as a school teacher. They were not permanent, and he had difficulty in supporting his family. In spite of these difficulties, they at least had a house to live in, but some disputes arose over his house. Some of his relatives chose this time to claim a large part of the house as theirs. The case went to court, where it dragged on for a long time. Luckily, the case was decided in favor of Naren's family, and even though there was many difficulties, and thereafter they lived a happy life in their own house. You're listening to the show Way to Success on VIT Community Radio 90.8 with me, Pooja, and meet you in our next episode, more interesting moment of successes. Dear listeners, you had listened to the show Way to Success. We will meet you with more uncommon stories from real life heroes in VIT Community Radio 90.8. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும் தந்தை போல தோழன் இல்லை என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை வரமாய் வந்த தெய்வம் நீ தவமாய் கிடைத்த செல்வம் நீ என்னென்னம் நீ வந்தம் நீ எந்த தந்தை நீ தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும்
உன் கரம் பிடித்து நடைபயின்றேன். நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன். உனை உருக்கி என்னை வளர்த்தாய். நீ ஒளி கொடுத்தாய் நல் வழி நடந்தேன். தவம் என்ன செய்தனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. என் எண்ணம் நீ வண்ணம் நீ எந்தன் தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை. என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. காதல் கொண்டேன் காத்திருந்தேன். நீ கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன். சோர்ந்திருந்தேன் சேர்ந்து நின்றாய். வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய். இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. வரம் ஒன்றை கேட்கிறேன் அதை தருவாய். தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை. என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ. தவமாய் கிடைத்த செல்வம் நீ. என் எண்ணம் நீ வண்ணம் நீ எந்தன் தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா. இசை முருகானந்தம். பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன். தயாரிப்பு VIT பண்பலை 90.8. மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான். தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே
வார்த்தைகள் வரைந்தாய், தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே, எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா புசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி, அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா, கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி, பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே, சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி, அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா, கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி, பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே, சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி. தென்றல் காற்றை தூதனுப்பி தோற்று போனாயாம், அது ஜன்னல் வழியே வருமே என்று காத்து கிடந்தாயாம். தென்றல் காற்றை தூதனுப்பி தோற்று போனாயா, அது ஜன்னல் வழியே வருமே என்று காத்து கிடந்தாயாம். அடிபோடி பைத்தியக்காரி, சரியான மறதிக்காரி, அடிபோடி பைத்தியக்காரி, சரியான மறதிக்காரி, நெஞ்சுக்குள் நிலவ வச்சு தச்சவள் நீ தாண்டி, ஏன் நெஞ்சுக்குள் நிலவ வச்சு தச்சவள் நீ தாண்டி. அடி அஞ்சுதமே, அடி ரஞ்சுதமே, அடி அஞ்சுதமே, ஏ ரஞ்சுதமே, அந்த நிலவே நீ தாண்டி, அந்த நிலவே நீ தாண்டி. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி. ஈராக்கில் நுழைஞ்ச அமெரிக்க படை போல் தோண்டி துருவுறியே, அடி ஒன்ன தவிர நெஞ்சுக்குள் எவளையும் குடியே வச்சதில்ல. ஈராக்கில் நுழைஞ்ச அமெரிக்க படை போல் தோண்டி துருவுறியே, அடி ஒன்ன தவிர நெஞ்சுக்குள் எவளையும் குடியே வச்சதில்ல. இதய கொள்ளை அடிச்சதனாலே இருவரும் சுத்தவாளிகளே, போலி காதல் போல் நமக்கு முன்ஜாமீன் வேணாமே,
வாழ்ந்திடுவோம், வாழும் வரை வாழ்ந்திடுவோம், வாழ்க்கை சிறை கைதிகளாய். வாழும் வரை வாழ்ந்திடுவோம், வாழ்க்கை சிறை கைதிகளாய். வானத்த அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி. அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா. கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி, பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே. சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி. மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி. மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள. என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன். காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே. காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி. மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி. வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி, வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி. காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே. காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி. மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன். தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே. காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மாறி மழை பெய்யுதடி, மாறி மழை பெய்யுதடி. தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8.
இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை. ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை. பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பாக்குறோம். பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல. அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடைறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பில்லாம போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடையிறது இல்ல. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்ல, நிறைவு கொள்வது இல்ல. ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்ல. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா? இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை, வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும். என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதே போலவே பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு தான் தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நம்ம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின் மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும். பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமும் செல்வத்திற்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8.
This song is presented by Spark X Music Band. This song is presented by Spark X Music Band. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம், கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம். பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம், அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம். காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு.
நாலு நெஞ்சுக்குள்ளே அலப்பாயுதே நஞ்சு போன ஞாபகங்கள் மனமானுதே பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன் வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோ செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோ அந்த நாலு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே எந்த நாலு நீயும் வருவே விட தேடுதே ஆசையெல்லாம் இதையே கேட்டு தினவாடுதே கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன் மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும் கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன் இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. My Bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8. And welcome to the brand new episode of My Bookshop, which introduces you to a program where we review some best-selling must-readable books. And we would like to inculcate a reading habit to our listeners, and by reviewing these best-selling books on our show, we wish to open the world of books to you all. This is Anne and this is Sanjana. With their mother Ammu and her brother Chako, their grandmother Mamachi and their great aunt baby Kochama. Their father Baba lives in Calcutta. Ammu left him when the twins were 2 years old. The family is expecting the arrival of Margaret and Sophie Moll, Chako's ex-wife and daughter, who are living in England. Since Margaret's second husband Joe had died in a car accident, Chako invited them to spend Christmas in India in order to get over the loss. When they have arrived, Sophie Moll is taking center stage. So Rahel and Esther stroll around on the river bank and find an old boat. With Veluta's help, they repair it and frequently cross the river to visit an abandoned house on the other side. Veluta is an untouchable whom Ammu and Chako have known since their childhood. Their family have given him the opportunity to visit a school and employ him as a carpenter and mechanic in the family's pickle factory. During the guest stay, Ammu is more and more attracted by Veluta. One night they meet at the river where they sleep with each other. As it is not possible for an untouchable to have a relationship or even an affair with somebody from a superior caste, they have to keep their meeting secret. But one night, Veluta's father observes them and, feeling humiliated by his son's overbearing behavior, reports everything to Mamachi and baby Kochama. As a consequence, they lock up Ammu in her room. There Rahel and Esther find her, and though the locked door, ask her why she is being locked up. As she is angry and desperate, she blames the two children that without them she would be free and they should go away. Hurt and confused, they decide to run away and stay at the abandoned house. But Sophie discards the twins' plan and demands to be taken along. While the three are crossing the river, which has risen from heavy rainfall, their boat capsizes. Rahel and Esther are able to reach the other shore, but Sophie cannot swim and is carried away by the current. After a long search for Sophie, the twins go to the abandoned house and fall asleep on its veranda. Neither do they see Veluta,
who is sleeping on the veranda, nor does he notice the twins' arrival. Earlier that night, Veluda had visited the house of Ammu's family, not knowing that their affair had been discarded. When he arrived, Mamachi insulted him and chased him off. In the morning, the children's absence is detected. Then they receive the message that Sophie Mole has been found dead by the river. Baby Kochuma goes to the police and wrongly accuses Veluda of attempting to rape Ammu and kidnapping the children. When the police find Veluda sleeping on the veranda of the abandoned house, they beat him up so heavily that he almost dies. The twins wake up and observe the whole procedure. At the police station, they are forced by baby Kochuma to confirm the wrong statement which she has made. And the following night, Veluda dies in prison. After Sophie Mole's funeral, Ammu and the twins have to leave the family's house because Chaku, manipulated by baby Kochuma, accuses them of being responsible for Sophie Mole's death. Esther is sent to his father in Calcutta, where he attends school and later college. Ammu is forced to leave Rahel in Imanam in order to look for employment. But Ammu is not able to earn enough for a living, and so she dies of a bad health a few years later alone in a hotel room. Rahel returns to Imanam at the age of 31. She hasn't seen Esther since they were separated after Sophie Mole's funeral. She married an American and moved with him to Boston. After, because she wants to see Esther, who has already returned to their family's house, during his stay in Calcutta, he someday stopped speaking. After spending a whole day together in Imanam, Rahel and Esther, sister and brother, are sleeping with each other. The fact that Esther has stopped speaking and that Rahel and Esther sleep with each other are the only two aspects in which one can see how deeply hurt they still are by the events with Veluda and Sophie Mole that happened long ago. So this is the overall summary of the book. Alright, so Anne, could you tell me something about the author of the book? Alright, Arundhati Roy is an Indian novelist, activist, and a world citizen. She won the Booker Prize in 1997 for her first novel, The God of Small Things. Roy was born in Shillong, Meghalaya, to a Keralite Syrian Christian mother and a Bengali Hindu father, a tea planter by profession. She spent her childhood in Imanam in Kerala, schooling in Corpus Christi. She left Kerala for Delhi at age 16 and embarked on a homeless lifestyle, staying in a small hut with a tin roof within the walls of Delhi's Firoz Shah Kotla and making a living selling empty bottles. She then proceeded to study architecture at the Delhi School of Architecture, where she met her first husband, the architect Gerard da Cunha. The God of Small Thing is the only novel written by Roy. Since winning the Booker Prize, she has concentrated her writing on political issues. These include the Narmada Dam project, India's nuclear weapons, Kareb Power Company Enron's activities in India. She is a figurehead of the anti-globalization or alter globalization movement also. So Anne, do you think she has pointed out the social discrimination in her book? Yes, of course. The story is actually set in the caste society of India. In this time, members of the untouchable Paravan or Parayan were not permitted to touch members of higher caste or enter their houses. The untouchables were considered polluted beings. They had the lowliest jobs and lived in subhuman conditions. In India, the caste system was considered a way to organize society. Along with the caste system, readers see an economic class struggle. The Ibs are considered upper class. They are factory owners, the dominating class. Mamachi and baby Kochuma would not deign to mix with those of a lower class. Even Kochumaria, who has been with them for years, will always be a servant of a lower class. However, Roy shows other types of less evident discrimination. For example, there is religious discrimination. It is unacceptable for a Syrian Christian to marry a Hindu and vice versa. And Hindus additionally can only marry a Hindu from the same caste. In more than one passage of the book, the reader feels Rahel and Esther's discomfort at being half Hindu. Baby Kochuma constantly makes disparaging comments about the Hindus. On the other hand, there is discomfort even between the Christian religions, as is shown by Papaji's negative reaction when baby converts to Catholicism. Chaco suffers more veiled racial discrimination, as it seems his daughter also did. His English wise parents were shocked and disapproving that their daughter should marry an Indian, no matter how well educated. Sophie Mole at one point mentions to her cousins that they are all Wog, while she is half Wog. The Ibs are very class conscious. They have a need to maintain their status.
discrimination is a way of protecting one's privileged position in society. So, Anne, who was your favorite character in the novel? In the novel, Esta is my most favorite character, which is short for Esteban Yaco, as Rahil's twin brother. He's a very serious, intelligent, and somewhat nervous child who wears beige and pointy shoes and has an Elvis puff. His experience of the circumstances surrounding Sophomor's visit is somewhat more traumatic than Rahil's, beginning when he is sexually abused by a man at a theater. The narrator stresses that Esta's two thoughts in the pickle factory, which stem from this experience, are critical in leading to his cousin's death. Esta is the twin chosen by baby Kochima because he is more practical and responsible to go into Veluda's cell and condemn him as their abductor. This trauma, in addition to being shipped to Calcutta to live with his father, contributes to Esta becoming mute at some point in his childhood. Esta never went to college and acquired a number of habits such as wandering on very long walks and obsessively cleaning his clothes. He's so close to his sister that the narrator describes them as one person, despite having been separated for most of their lives. He is repeatedly referred to as silent in the book. So, what do you think about the location of the novel? A full understanding of and appreciation for Arundhati Roy's novel, The God of Small Things, requires that the reader be well acquainted with the land and culture through which Roy weaves her tale. Roy achieves a rich, descriptive texture and vivid imagery of a novel by writing about something with which she is intimately familiar. By gaining knowledge about Kerala, the reader obtains the means by which to sense the passion that Roy feels for her homeland and her story. And since I'm a person from Kerala, I found the book to be more interesting because it was portraying the beauty of Aimanam, which is in Kottayam. Roy centers the story around the region of Kottayam in the highlands of Kerala. The agriculture of this region is dominated by the production of coffee, tea and rubber. It is a rubber plantation which the history house is situated and where Veluda is first sheltered and finally destroyed. So, could you tell us something about the Booker Prize? Alright, the Man Booker Prize for Fiction is a literary prize awarded each year for the best original full-length novel written in the English language by a citizen of the Commonwealth of Nations, the Republic of Ireland or Zimbabwe. Beginning in 2014, it will consider authors from anywhere in the world so long as their work is in England and published in the UK. The winner of the Man Booker Prize is generally assured of international renown and success. Therefore, the prize is of great significance for the book trade. The Booker Prize is greeted with great anticipation and fanfare. It is also a mark of distinction for authors to be selected for inclusion in the shortlist or even to be nominated for the long list. So, what do you think is the reason for Roy to win the Booker Prize for this book? Arundhati Roy has actually two voices. The first, dramatically personal and playful, was the one in which she wrote her extraordinary debut novel, The God of Small Things, a semi-autobiographical account of growing up in rural Kerala. The second voice is flatter and angrier, more urban and distrustful of the quirks of the individual. She describes it as writing from the heart of the crowd. This compulsion towards reporting and polemic, Roy blames in part on the success of The God of Small Things. She wrote her novel for 4.5 years entirely in secret. Even her husband, the filmmaker Pradeep Krishan, did not know of its existence until it was finished. And she wrote it completely for herself. She had written a couple of film scripts before that and had come to despise the collaborative creative process. The book was an exercise in downshifting. She imagined when it was published that it would sell maybe 500 copies in Delhi. In fact, it sold 6 million copies worldwide and won her the Booker Prize. So, did you buy the book on your own or did you get it from the library? Actually, one of my seniors whom I know in VIT suggested me this book and she only gave me the book also. So, how do you evaluate the book as a reader? I had heard wonderful things about it, but the lesson I have learned is to do your research if the book you choose to read is without a synopsis on the back. I'm giving this book a 4-star rating because of the quality of Roy's writing. On the contrary, her work is incredibly moving and beautifully poetic, but my rating is the result of disappointed expectations. As an optimist, I had picked up this book hoping that it would be densely packed with theme of hope and overcoming struggle.
Yet Roy's novel is about a family, specifically two small twins, and how their lives revolve around one horrific moment, which the author aptly calls the terror. I finished this book in a week and a half on a packed schedule, and I believed that I finished the novel as quickly as I did because I constantly hoped that the next page would provide some sort of salvation for the protagonist. Yet, as the plot develops, the lives of two innocent children unravel into a history of abuse, hurt, and neglect that leaves them as empty and hopeless as traumatized war veterans. So, as a reader, I can give a very good rating to the book, and I, of course, recommend the book to the listeners also. You will surely like this book. Alright, so I guess this will do. Our listeners, I'm sure, have got a very good idea about the book. Yes, they would have. Now we can listen to Sanjana about her book. Probably the most definitive novel of the 20th century, a story that remains eternally fresh and contemporary, and whose terms such as Big Brother, Doublethink, and Newspeak have become part of everyday parlance. 1984 has been translated into more than 65 languages and sold millions of copies worldwide, giving George Orwell a unique place in world literature. Orwellian is now a universal shorthand for anything repressive or totalitarian, and the story of Winston Smith, an everyman for his times, continues to resonate for readers whose fears for the future are very different from those of an English writer in the mid-1940s. Winston Smith lives a grey life in the world Orwell has created. He labors meekly as a revisionist in the ministry of truth and keeps to himself otherwise. It's the safest way to live, he says. Slowly and carefully, he develops a relationship with a woman in his office, Julia. The exhilaration of this illicit affair leads Winston with Julia to reject the conditions of life in their oppressive surveillance state. Pushing the edge of caution, they cultivate a sympathetic party member who is engaged with a much wilder group of rebels. This group rejects the status quo, wanting to be delivered from the all-controlling superstate. They will join as collaborators, prepared to act at any time in a fight for freedom. Winston and Julia will either escape their life of oppression or be damned to the worst punishments conceivable in the ministry of love. 1984 is a horror story and a political treatise. The long socialist at the novel's core is integral to Orwell's meaning. Orwell warns against the dangers of authoritarianism. Orwell's dystopian state offers a devastating view of a society where one is unable to say what one thinks. One must slavishly believe in a single party and a single ideology, and language has been degraded to such a state that it only serves the ends of officialdom. The silent masses are the backdrop to his work. The proles play no part in society other than to do the work of the governing class. They are subjugated to the capitalist system. 1984 is brilliantly written with a searing conscience. Orwell's 1984 is rightly a modern classic of both literature and the social sciences. Orwell combines a thriller narrative with a core political message to demonstrate his brilliance as a thinker and his masterfulness as a literary artist. George Orwell was born in Bengal and educated at Eton. After service with the Indian Imperial Police in Burma, he returned to Europe to earn his living penning novels and essays. He was essentially a political writer who focused his attention on his own times, a man of intense feelings and fierce hates. An opponent of totalitarianism, he served in the Loyalist forces in the Spanish Civil War. He was critical of communism but considered himself a socialist. He hated intellectuals, although he was a literary critic. He despised cant, lying, and cruelty in life and literature. Upon his death, he left behind a growing reputation for greatness and a substantial body of work that bore out his conviction that modern man was inadequate to cope with the demands of his writing. So, Sanjana, why did you decide to read this book? Especially after the NSA surveillance reports that came out last year, the sales of this book had skyrocketed to more than 4,000%. As I am an avid reader of news on the internet, this book caught my eye and I decided to read it. So can you tell me more about the book and how it made you feel? 1984 is a haunting tale of a fictional dystopic world. After reading this book, I began to think of what a genius Orwell must have been to correctly predict a future world as ours now is rampant with news of government spying on us.
In the book, the three slogans of the party, war is peace, freedom is slavery, ignorance is strength, constantly reminds us of the truth that befalls our world. And to think of what our future will be like is shuddering. But this book is captivating as it is wonderfully written and is full of images and ideas that do not directly affect the plot but nevertheless attain thematic importance. Have you read other books by this author? Yes, in fact, I have read another one of his book called The Animal Farm. The Animal Farm is a biting satire of totalitarianism, written in the wake of World War II and published amid the rise of Soviet Russia. Although it tells a fairly simple story of barnyard animals trying to manage themselves after rebelling against their masters, the novel demonstrates how easily good intentions can be subverted into tyranny. In the book, after years of oppression by Farmer Jones, the animals on his farm rise up and chase him away. They plan to run the farm themselves for their own benefit. At first, the animals are able to work together and support each other. Gradually, however, the pigs begin making helpful suggestions about how the farm should be run. Before long, the pigs are at the top of the social ladder and the rest of the livestock are wondering what happened. So, what do you like about Orwell's writing style? Orwell was not a great student back in his school days. However, he turned out to write books that became a definitive part of the 20th century bookshelf. Orwell wrote in simple and direct words and was very straightforward with what he wanted to convey through his books. He is most well known for writing prosaic and satirical literature. In fact, Orwell himself, in his essay, Politics and the English Language, offered 6 elementary rules of writing, which seem quite sensible for young authors to heed to. In Orwell's very words, a scrupulous writer in every sentence that he writes will ask himself at least 4 questions thus. What am I trying to say? What words will express it? What image or idiom will make it clearer? Is this image fresh enough to have an effect? And he will probably ask himself 2 more. Could I put it more shortly? Have I said anything that is avoidably ugly? One can often be in doubt about the effect of a word or a phrase, and one needs rules that one can rely on when instinct fails. I think the following rules will cover most cases. Never use a metaphor, simile, or other figure of speech which you are used to seeing in print. Never use a long word where a short one will do. If it is possible to cut a word out, always cut it out. Never use the passive where you can use the active. Never use a foreign phrase, a scientific word, or a jargon word if you think of an everyday English equivalent. Break any of these rules sooner than you say anything outright barbarous. So, would you recommend this book to other readers? Yes, I would suggest readers to read 1984 or at least any of Orwell's works to get a true sense of the sheer brilliance that is Orwell. Although personally I don't think of him as a great author, he is a wonderful writer whose words can captivate and enthrall. So, I guess this is enough for today's episode. Next week again, we'll catch you up with another 2 interesting, lovely books picked up from my bookshop. Meet you guys next week. Till then, bye and take care. From Vit Community Radio 90.8. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes. And one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village.
She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage, only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a two-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage. Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still, she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. Manage from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they're asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow.
After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji. Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj. Please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या साली? Latika got injured very badly. They locked her up in her room. She calls up her father. Hello. Latika. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Beti. Hello. Hello. Police team and girls dart in Raj's house. Mother-in-law opens the door. Raj, police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You're not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello listeners, you're listening to VIT Community Radio 90.8. This is your show Travel Bonanza with your host Ashika. The show where you will get to explore the globe through the radio. Today we shall explore God's own country. Yes, we all know it. It's Kerala, of course. It's a vast place, an entire state, of course. But I had managed to explore it in just one whole week. So you have various destinations. You have the capital, which is Thiruvananthapuram, or as we call it, Trivandrum. Then you have Cochin, the port city. There is, of course, the Venice of Asia, as we call it, Alleppey. And how could I miss a place drastically different from the rest?
a hill station right in the middle, Munnar, of course. And not to forget Wayanad. So many places, right? So where to begin, how to go, what to eat, we shall cover it all. You can start off with Cochin or Trivandrum, as these cities are very well connected. So how to reach this city? You can take a train, flight, bus, anyway, and you would get there. I landed in Cochin first when I had chosen to visit Kerala. So Cochin, discover the European legacy and the historical phenomena of the city. There are various tourist destinations. The first, you must visit the Chinese fishing net. This was set by the king Kublai Khan in the 14th century. The fascinating thing about these fishing nets is that it is still used by the fishermen. So please do not miss this spot as you get to see an actual demo of the specially designed net. The second one, and the most important destination in Cochin. Cochin is the route through which the European explorers took their first step in India. Thus, their traditions are etched into this city. You have the European churches of Cochin that you must visit. The first church that you should visit should be Saint Francis. It's one of the oldest European church by the Portuguese. Also, it is the burial place for Vasco da Gama, the most famous explorer of India, as we all know. The burial place is a cemetery where several other soldiers also rest in peace. So you must pay a visit to this church. The second one is a very impressive church. It is called the Santa Cruz Basilica, one of the largest churches in India, and a magnificent one that too, with artworks like murals, frescoes, and these signify Jesus Christ's life. Now we talked about churches. Now how about the other side of the culture? This place is Madan Cherry Palace. This is a definite visit and was built for the king of Cochin by the Portuguese. It depicts the Hindu mythology. So you see the vast difference from churches to the Hindu mythology. The next destination is even more diverse than this. This represents the Jewish culture. You must visit the synagogues that are present all over Cochin. One of them is the Pardesi synagogue. It is one of the oldest and the most active synagogue of South India. Before you leave from Kochi, don't forget to stroll through the streets of the Jew town that illustrates a bustling spice trade market even today. You will also get the feel of being in a whole new destination with the fragrance of the Jewish culture lingering through the town. So do not miss the Jew town and do visit the synagogues of Cochin. So that was Cochin for you guys. It has the different cultures all mixed together in a cocktail just ready for you. So do visit Cochin. It should be a top priority of visiting Kerala. Now the second destination is the Venice of Asia. That is Alleppey. In this destination, there are no streets. There are only backwaters that you can stroll through. You can literally row a boat around the streets of this town. This is a beautiful town completely surrounded by the magnanimous backwaters. Now the best way to tour this destination is by booking a houseboat or even staying overnight in the houseboat. The houseboat is an experience in itself. The beautiful mobile house slowly takes you across the waters. The houseboat is a thatched, magnificent structure with all required facilities. The interesting aspect of so make sure that you book the houseboat and have the time of your life in Alleppey. Now the interesting aspect, let's get to that. The food. Yes, always the most exciting part, isn't it? Now let's get to the food which I experienced in Alleppey. They let you fish from the houseboat. And the fishes, prawns or the lobsters that you catch are cooked in your own style as per your taste. So when I went, the cook had prepared a delicious lobster from the lobster that we managed to catch. So do go there and fish from the houseboat itself. Now those who are not interested in the whole calm, tranquility, composure of nature, you can go for an adrenaline rush of kayaking. You can kayak through the backwaters of Alleppey and it will be definitely not something to miss. So do go try that out. So everybody do pay a visit to Alleppey, the highlight of Kerala. If you visit Kerala and you do not go to Cochin or Alleppey, it is definitely a miss. So do go to Alleppey and experience the Venice of Asia.
You will unanimously be blown away. Now moving from there to a whole new altitude, to the hills of Munnar. This will cool all the heat from the rest of the destinations that you will visit. The ideal hill station to get away. There are plenty of hillside resorts to relax and get the aesthetic sense of. Munnar is a perfect weekend getaway to just stay in tranquility. But for those who want to go out there and explore, there are always destinations in and around Munnar. So I'll go through that for you guys. First, there is the tea museum. You get a glimpse of the working tea factory, one of the biggest in India. So do not miss that, it is in Munnar. Apart from that, as you drive kilometers away from Munnar, you have various national parks, bird sanctuaries, and you can get to the wildlife as close as possible. The first is the Ernakulam National Park, a 16-kilometer drive from Munnar, where you can see the endangered species of the Western Ghats. So whether it's the animals, whether it's the flora or the fauna, this is it. So guys, do go to this national park. Now the second destination is the Tattikad Bird Sanctuary, a serene park where over 270 species of birds flock, of course in certain seasons. So do go there through the migration period. Another tourist spot close to the wildlife is the Chinnar Wildlife Sanctuary, which is 16 kilometers north of Munnar. This sanctuary is another home to the wildlife of the Western Ghats. So do not miss it if you are in and around Munnar. So that's what you can do in Munnar. So apart from these destinations, we have a person who is willing to share her experiences in Kerala. And this destination is very different, so I hope you enjoy it. So ma'am, what's your name? My name is Aparna and I am a student in VIT University doing my software engineering. Okay, so can you tell us about the destination you often visit? Okay, so this happened during my last monsoon vacations. Like I visited Wayanad. Wayanad is basically one of the 14 coolest districts in Kerala. And then if you're looking for a holiday destination, this is probably the best place that you can ever visit. Wayanad itself means the land of paddy fields. So you can find a lot of place under forest cover, plantations, paddy fields, a lot like that. And then when you travel itself, you'll feel the warmth and the beauty of the place. So if you're asking about my trip, I can say that the trip was very adventurous for me. Usually it takes 2 hours from my place. I belong to Calicut actually. So I travel for 2 hours and then only I reach the place. Okay, so it's a hill station. So how do you plan your travel? It's just a 2-hour journey. Like you can take bus or car or any other mode of transportation. Even buses are you find buses within half an hour, so you can visit at any time of the day. So I would prefer only the bus journey because when you travel, when 9 hairpin curves are there, out of which third one is very prominent. Usually most of the tourists, they get down at this place and they enjoy the beauty of the place. So when you travel in bus, you can actually feel the beauty of the place. So, yeah. Yes, the hairpin bends must be very adventurous to drive on, whether you're going by a car or a bus. So anyway, tell me, how is the climate of this destination? Climate all through the year, you can say during January, it's usually cool. But I would prefer if you're planning to go for a holiday, it would be better if you go during December. Because that time the place will be cool. It will not be that cool, but then it will be moderate. Throughout the year, the climate is always very chilled out. It's a very nice place to settle down, usually. A nice place to relax. So what do you think is the best time to visit Wayanad in the whole year? I think it would be November to December. Yeah, that's the best time that you can visit the place. Okay, so tell us about the prime locations to visit, the tourist attractions in Wayanad. Okay, tourist attractions, there are so many places actually. There are dams, there are coffee, tea plantations are there. And then you have this Edakal Caves, Pukod Lake. Due to some time problem, I couldn't visit most of the places. So I visited Karapuda Dam, and the dam, it was very beautiful. Usually they have a major part of the dam as a irrigation purpose, and then tourists keep visiting the place, and then you have to travel a little bit inside. You have to go from Wayanad also, you have to travel a little bit inside to reach the place.
And yeah, that's it. The place is very beautiful. Okay, what about the tea and coffee plantations that you were emphasizing about? Okay, tea and coffee plantations. Even when you start from the bottom of the hill, if you go while going itself, you can see the plantations. And if you separately want to visit the place, you can just get into any of these tea estates, and then you can visit the place. There are several brands, like including local and good brands are there of tea coffee plantations. And then yeah, that's it. It's very nice, especially when you travel in the morning, or it'll be very foggy. It'll be very nice to see. It sounds very beautiful. So apart from Wayanad, there are other hill stations in Kerala like Munnar. So how do you think Wayanad is set apart? Okay, Munnar, even if you ask anybody about Kerala, the first hill station that comes to one's mind is Munnar. Munnar is very common, but then most of the people doesn't know about Wayanad. So I think it's less populated and less polluted when compared to Munnar, if you take the current situation. Yeah, that's it. So obviously that makes it a better place because people do not know about the tourist destination. Anyway, tell us about the Wayanad cuisine. Okay, Wayanad cuisine. Of course, food is the most important part, but yeah. Food is very important. So they have normal food items that they usually eat, the food items that are consumed by the other Keralites usually. And then most of the things that you get there, they are very fresh. Since it's a hill station, you can actually expect good vegetables, everything. And even while you're traveling, you can find the roadside stops where they sell coffee, tea, and all. So I think that captured my this thing. Like I found that as more catchy compared to the other big hotels that were there. So you should definitely try out the local tea shop. That's one of the best places that you can go as a tourist. Yeah, Kerala tea stalls are very famous. So you guys better visit that place. Okay, so I want to talk about one more destination, and that would be Bepur. Bepur is around 20 minutes from my place. I belong to Calicut, basically. So you can take car or bus or anything, and then you can reach the place. It would be better if you take car, because that will reduce the time to reach the place. So what type of place is this? Is it a beach or like a national park or what? No, it's not a national park. It's a beach area. It's very beautiful. It's like a beach port. You can say it's more like a port. So much of fishing activities happen there. And then a lot of tourists visit there. Usually couple, family, they spend their time in the evening or morning. You can even take a evening walk or a morning walk. Morning walk would be very nice. I usually visit the place sometimes. Sometimes I go there in the morning along with my parents. It used to be very nice. Yeah, that's it. So it's a beach, but it's a famous one, so it must be pretty different from the regular beaches you see in and around Kerala. So what's so special about this destination? So talking about the speciality of the place, it's like the main attraction about this place is that you can walk through the pathway, and the pathway is extended towards inside the sea, as in towards the horizon. Yeah, it extends for around around 2 kilometers. Around 2 kilometers, and you can walk. It actually takes a lot of time to reach from one end to the other, and people, they spend their time sitting on the rock side, and on the rock side you can see this small tiny crabs crawling around, and then boats, people busy with fishing, and in the evening if you visit, you can see people flying kites near the shore side. So the whole scenic beauty, or whatever you call it as, it's very nice, it's very beautiful, and you will not get to see anything like this anywhere else. So this is definitely a beach that you should visit. So Kerala is full of diversity, different cultures. So how is this place linked to the culture? Okay, about the culture, the major population of this area, it's populated by Muslims usually. You can find a lot of Muslims there, and then they have their own business people. They stay there usually. And one other major thing that I noticed when I visited this place was the population of goats. I would say goats, and it has a story behind this. The thing is, there used to be one famous author. His name is Muhammad Bashir. So he is very famous for his short stories and novels. And then one of his main work was Pathumed Adu, which means Pathuma's goat. Pathuma is a person's name basically. And he has written so many other small short stories also. People still read it. That's the best thing, and he's well known among most of the Malayalis. Yeah, that's it.
goats. So probably the population of goats is more than the humans in that place. Yeah, kind of. You can see goats anywhere, like in each and every corner you can find them staying. They're basically very innocent creatures. They don't do anything. So Aparna, what are the other places to see within that beach area? Other places, I can say that the pathway that I was talking about, there are two sides of it. One is nicely built, it's made properly, but the other side it's more like a forest covered area. So to reach that side, you have to cross from one side to the other. So they usually don't have proper boats to cross from one place. So it's like they have something that looks like a raft, similar to a raft. It's square in shape. I don't know what you call it. So that's how you reach there. And then when you reach that side, you can find this lighthouse too. You can find the lighthouse, and they start emitting light at night, and which is useful for the boats and like the fishing people, in the night. Okay, thank you so much for informing us about this destination. And what else? Do you have any suggestions or any further information to share with? Okay, if you are planning for a visit to Kerala, I can say I can talk about one more destination. It's Adirampalli Waterfalls. It's in Chalakudi. I didn't even dream of going to that place. Actually, I visited the place as a part of my friend's cousin's wedding. So one evening we just went to the place, and that place is very beautiful. It's a waterfalls. So the thing is, so how do you reach the destination? Okay, reaching the destination, I don't remember the place exactly, but then it took around 1 hour from my place to the destination. So if your place is Calicut. No, not Calicut. I visited my friend's place actually. So it's not in Calicut, it's in Thrissur. It's in the district called Thrissur. So basically it's connected by buses or even trains? Yeah, if you're taking a train from Calicut, it will usually take 2 to 3 hours. And from there, maybe you can travel for 1 more hour and then you can reach the destination. Okay, so wherever you are, whether you're in Vellore or anything, there are train connections to the place. Yeah. You can travel from any part of the state or other neighboring states. You can easily travel to the place. Just that from Thrissur, you'll have to take extra 1 hour maybe. And talking about the place, it's very beautiful. It has forest area. It's more like in between a forest. And then you can find the shallow part as well as the falls part. Like and they have restrictions towards boundaries where you are not allowed to go after a particular limit, and you can find a lot of monkeys also there. So whenever you're traveling, make sure that you don't have anything big food items with you. And then the best part is you have to go to the down falls part, the main part, and it's not like a normal waterfalls. You have to travel down. It's more like a trekking experience. It will add it up as a trekking experience. You can add it up as a trekking experience too. And when you reach the falls, it's very nice. Like water, it literally sprinkles on your face. You can feel the water sprinkling on your face. Sounds beautiful. Yeah, it's very nice. And yeah. So this waterfalls, I've heard it comes in certain movies too. It's a prime tourist, not only tourist, sorry, a film shooting area, right? Yeah, so many Malayalam movies have been shot there, and even Hindi movies. I can say most of them would have seen this movie called Ravan, where Aishwarya Rai, she makes a leap from the top to the bottom. Yes. So that was shot from Adirampalli only. It's very nice, very beautiful. So guys, it's definitely a place to visit, and it sounds really beautiful. Thank you so much, Aparna, for joining us. And you told us about, you rather informed us about 3 destinations, so thanks a lot. And destinations that are actually not really famous to the people who visit Kerala. So do visit these 3 destinations and let us know how it is. So thank you so much, Aparna, for joining us today. And thank you, Ashika, for giving me this opportunity. And I look forward for more opportunity to talk about the places so that people can at least know, and then they can visit the place, because there are so many places that nobody knows. So many places that people should know about. So I think you are doing a good job making such a show and making people aware about these places. So thanks for that again. All these 3 places. Anyway, thank you so much, Aparna, for joining us today. This opportunity to talk about this place. I really want everybody to visit this place once in their lifetime. Yeah, that's it. So guys, I hope that was very informative, and I hope you guys do visit
Kerala is known for its Malabar cuisine, ranging from soft appams to fish mole to payasam, coconut-flavored avial. This is a variety to satisfy every taste palate. This is getting me super hungry already, thus let's change the subject. And before we close in and you all leave Kerala, do not even think about not embracing the Ayurvedic spas which are sprayed across Kerala. This will soothe your body and soul as your senses come alive through the Ayurvedic massage. So everyone of Vellore, I've told you all the must-dos of Kerala, the indefinite places to visit, the cuisines to entangle in, and how to revive your senses. I've covered only half of Kerala, so do stay tuned further to explore God's own country, sometime probably in the near future. I hope you enjoyed traveling through this state filled with a deep-rooted culture and tradition. So do visit this truly beautiful tourist destination. This is definitely the closest to nature. Until then, stay tuned to Travel Bonanza. Same time, same show, but different destination. This is your only host, Ashika, on VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host, Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் festivity iduve VIT festivity oh festivity நாமெல்லாம் ஒரு குடும்பம் VIT நம் குடும்பம் உலகெங்கும் பரவி நிற்கும் VIT நம் குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் festivity இதுவே VIT festivity வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் festivity oh festivity oh festivity பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் festivity
വിഐപിயின் ഫെസ്റ്റിവിറ്റി வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடுமுயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐபியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி. Way to Success. Uncommon scenes, inspiring stories from real life heroes in VIT Community Radio 90.8. Welcome to the show Way to Success. I'm your host Pooja. Today I'm going to tell you a story about Swami Vivekananda, the hero, returning to India. There were many disciples of Swami Vivekananda. He called among them Swami Abhedananda to come to England from India. Swami Abhedananda came and began to give public lectures, and therefore he began to think about returning to India. It was arranged that he would sail from Naples. Mr. Goodwin and Mr. and Mrs. Sevier were to accompany him. Before he left, an English friend asked him, "Swami, how do you like your motherland now after 4 years experience of the luxurious, glorious, powerful West?" Swamiji's reply was, "India I loved before I came away. Now the very dust of India has become the holy of me. It is now the Holy Land, the place of pilgrimage." Swamiji's homecoming was a great event. The people of India had learned to love and admire him ever since the days of the Parliament of Legion. His name had often been in the papers and on the lips of people, and they looked upon him as a great hero. Previously, the people of India felt weak and helpless. Now they felt stronger. Swamiji's success in the West gave them self-respect. Therefore, when he returned, the whole country rose to do him honor. The ship arranged at Colombo on January 15, 1897. This was India. Once more, he was to walk upon her holy land. He did not know about the preparation that had been made to receive him. Perception committees were formed in the large cities, and newspapers wrote editorial about him. One of his brother monks was at Colombo to receive him, and the other were on the way or in Madras. When he stepped ashore in Colombo, found a huge crowd of people waiting to see him. Those who were nearest to touch his feet. Then a huge procession was found. Hymns were sung and many people threw flowers in the path before Swamiji. He stayed in Colombo for several days. He gave lectures and received visitors, the poor as well as the rich and powerful. He had planned to travel from Colombo to Madras by steamer. By many telegrams poured in from different cities asking Swamiji to stop for at least a few minutes. He changed his plans and travelled over land by train and carriage. At every town he would find people waiting to receive him. Often triumphal arches had been built for him, and there were long processions with bands, fireworks, cannons, rockets. He would be presented with an address of welcome and in return would make a short speech. He crossed over to the mainland by steamer, landing at Pamban. Here he has met by the Raja of Ramanathapuram and many people, all of whom welcomed Swamiji with joy. The horse were taken away from Swamiji's carriage, and the Raja himself and many others pulled the carriage through the streets. The next day, Swamiji visited the temple of Rameshwaram. This reminded him of his wandering days, for he had visited the same place 4 years earlier. What a difference! Then he was an unknown monk who had travelled through India on foot.
Now he was famous, and great men competed with each other to show him honor and respect. The triumphant tour continued. Swamiji passed through town after town, Ramanathapuram, Madurai, Kumbakonam, and many other places. Everywhere, immense crowd gathered to meet Swamiji, to see him and listen to his words. The climax came when he reached Madras. As many as 17 triumphal arches had been put up for him, and many groups presented him with addresses. Swamiji stayed in Madras for 9 days. He delivered several important lectures and met many people of Madras, and finally decided to leave Madras. You're listening to the show Way to Success on VIT Community Radio 90.8 with me, Pooja. Meet you in our next episode with more interesting moment of successes. Dear listeners, you had listened to the show Way to Success. We will meet you with more uncommon stories from real life heroes in VIT Community Radio 90.8. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. Today, at Noble Lectures, we have Dr. Gomati, Senior Professor from VIT Business School, VIT University, who's going to discuss about stress management. Hello everybody, I'm Dr. Gomati, Senior Professor in VIT Business School. I'm specialized in stress management, emotional intelligence skills, other psychological topics. Today I have got an interest to share with you on stress management. What is stress? Whether it is an internal pressure or external pressure. It is generally we can classify stress as a pressure exerted by an individual in the environment or situations. Is it an internal pressure or an external pressure? When it is discussed, most of the people are suffering due to their internal pressure. And this internal pressure is always created by the external forces. Everybody will be facing stress, but everybody may react differently to the same situation and may give different response. Therefore, they are affected differently to stress. Do we need stress in our life? Of course, we need stress, but as we add salt and masala to our food, we need stress also to bring productive outcome. The types of stress, we have positive stress and negative stress. Positive stress, we call it as eustress, which is to achieve the success in the interview. We call it as a eustress. That is positive stress. When you call it as a negative stress, something where the negative outcome, we are going to avoid it, that we are overcoming such kind of a situation is called as a negative stress. Say for example, you are getting tensed over writing an exam. That may be a negative stress. As soon as the exam is over, you are overcoming such stress. This is where we call it as eustress and de-stress. As far as possible, people have to avoid this de-stress. And stress feelings can be generally a worry, tense, tired, frightened, elated, depressed, anxious, and anger. There can be of external stresses and internal stresses. What we call it as external stresses is nothing but the physical environment. When somebody do not have a very good environment to work, that person faces external stress. And a social interaction with others. How far you are keeping up relationship with others, that is very important. Otherwise, if the relationship is not maintained properly, you face this as an external stress. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals.
Organizational stress. Sometimes say you have to be in office at 8 o'clock. You are not in time to office. Then in such a case, every day you are coming late. Then it is called as an organizational stress, which is created by the external stresses and major life events. Say death of a family member may cause you stress, and daily hassles. Say daily, every day you are coming to work and every day you are returning home very late. This may cause stress to you, and these are all some of the external stresses. Coming to the internal stresses can be anything which is present with the feelings of the individual. As I have already pointed out, the worry, tensed, tired, and getting some kind of a shock over certain situations. In the interactions, you may be having fear, and sometimes you may have anxiety to see what happens next, and sometimes you may be getting angry towards unwanted situation with unwanted people. All these are causing stress. As I said rightly, stress is always a positive thinking, and if stress is not there, people cannot produce to a greater extent. So a big answer to stress is we need stress in everyday life. We add flavor to our food, that is salt, and also some of the masalas we add to create spicy food. Likewise, stress is needed in our day-to-day life in order to get the things done very productively and efficiently. I can say that people who are not doing the work very efficiently, they are not undergoing stress at all, because they have that attitude, what happens and what bothers me, that kind of an attitude doesn't work for them, and they are not going to be a productive people. As far as concerned, we should have use stress that is very much needed in our life. Sometimes some kind of a social interaction may cause distress to you, say rudeness, bossiness, aggressiveness by others, bullying in office environment. These are all the common social interaction where people may face external stresses. Organizational stresses can be sometimes the rules and regulation and the deadlines they have to keep. Always they are forming under procrastination style of functioning, and all this may cause organizational stress. Say sometimes the major life events create stress. For example, the birth of a particular individual or a death of an individual, and somebody loses the job, somebody do not get promotion at the right time, and sometimes a person is highly relaxed. And I was wondering why Mr. X was very relaxed, and I asked him what is the matter. He told, now I am a bachelor, so I am relaxed. After 6 months, I met the same X and I found that Mr. X was not alright. Then I asked what happened. He told, I got married, so I am not relaxed as I was before. This was the message where a person undergoes when he is stressed with so many situations, surrounded by so many events. He is undergoing this type of stress wherein his internal pressure is not able to adjust to the external events that happens. Say daily hassles may be, sometimes somebody may be starting to the work spot wherein he replaces the car key somewhere and he searches the key and he takes much more time. As a result, he goes late for the meeting, and as a result of his late going, he may be stressful when he is making a presentation. This is where we call it as daily hassles, and this kind of stress is also spreading to another individual wherein that person meets another individual, he passes on his anger of late coming to another individual. So slowly this also spreads. Daily hassles, kind of a stress which also spreads to everyone. And internal stresses can be of lifestyle choices. Say somebody may be having lifestyle of eating breakfast, having the bread and jam. Somebody may wanted a nice sambar and idli. So like this lifestyle choices is all dependent on the individual. But if we have too much of dream and too much of things, imagination and dream, which is not in matching with the tune with the reality, in that case, the lifestyle choices are going to end up in a de-stress. That is where we call it as lifestyle choices. Negative self-talk. Always there will be one guy who always disappoints the individual. Say disappoints the events or disappoints the individuals who are facing those events. Say I have always listened to my students who have been telling to his friend, why you worry about failing in a particular subject? The biggest thing is that if you are failing in one subject, you need not worry because I have already failed in 5 subjects. What is so big? Some people always have a negative self-talk. This negative self-talk, when they share it with others outwardly, this also causes
some kind of a de-stress. Indirectly, it causes stress to the other individual. And mind traps. Mind traps is something where an individual knows that he should not commit such activity, but even then he is being instigated by somebody or he induced by the environment and he cannot come out of the environment. For example, one day casually he may be smoking cigarette with his friend, but every day that becomes a habit, then we call it as a mind trap. Something he becomes a slave to that, and that is not a good habit. As a result, this person cannot leave that habit. That becomes a mind trap, and this is a negative stress. And personality traits. See, personality means we have got different types of individual emerging from different background. As you take personality traits, we can say a person may be reserved, a person may be socially movable, a person may be internally he might be having lot of secrets, and somebody may be always outspoken. We have got different types of personality traits, and with this a person always who demonstrates his skills outside, he is a person who is open-minded and frank, and he is always shares his opinions with others. So he is a person who comes out with his outspoken personality. As such, this person always releases his emotions to the outside members. So there is absolutely no problem with a person who is speaking open-mindedly. Take a case of a person who is quite reserved and he doesn't share anything. A bigger problem happens to him. He doesn't share with anybody and he keeps everything to himself. So these are all some of the personality traits that could influence the person's, whether he is suffering from eustress or de-stress. Majority of the things, de-stress, have to be avoided. And lifestyle choices, as I have already said, lifestyle choices is how the food habits we are adapting to. Sometimes somebody takes coffee. I am seeing my own friends taking coffee 9 o'clock, 11 o'clock, 12 o'clock before lunchtime. And this causes stress. Actually, when the person is taking coffee or any drinks, he doesn't know what kind of a stress he is going to have after he consumes that. Similarly, he is not going to get a sleep. Some people are suffering from insomnia, lack of sleep, because of the worry or because of the feeling that has created because of the incident that has happened that day. So he is not able to get rid of such feeling. That is creating insomnia and overloaded schedule. Mr. A is always working to a greater extent than that of B and C, because A can work very nicely. All the work is dumped up in A's head. As a result, A can be blamed for adding to more stress because he is taking all the jobs. Somebody is going to work not in a proper schedule, coming at 8 o'clock and going at 5:30 in the evening, that can keep their schedule very perfect. But somebody is prolonging the work till 10 o'clock in the night. He might not concentrate on his family. As a result, he may add stress the next day. He may not have proper sleep. As a result, he may not be doing the duties properly. So negative self-talk is nothing but sometimes somebody is prone to self-criticism. Say self-criticism is very bad. When we wanted to put a positive attitude. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Somebody always says that I am not so good, I am not very courageous, I am not bold. Let us avoid certain negative statements about ourselves. That is not very good, and that is creating a negative attitude among ourselves. Sometimes over-analyzing. We need not be bothered about others when we do our duty very sincerely. But what happens is that sometimes we brood over other things which does not matter to us. What bothers us, we may have to concentrate on what is the work schedule given to us. Sometimes over-analyzing is probing into the unnecessary details of others may create stress to ourselves. Let us avoid that kind of a over-analyzing. Mind traps are everywhere. Mind traps can be imagining something which cannot happen in reality. Say unrealistic expectation. And people have to understand the reality and practice the things that can happen in reality. First one is unrealistic expectation. Second is taking things personally. Always something may be said by others, but always that point need not be focusing on you. But every time when you have the self-blame, you take the things for yourself and keep worrying on taking things personally. Avoid taking things personally
and exaggeration. Sometimes you exaggerate things to a greater extent. Maybe a small problem, but you create as a bigger issue. That may not be in reality, but you create a bigger issue and you imagine things that I am going to get this bigger problem. But actually it is not so. Rigid thinking. Sometimes we are thinking not in a very broad-minded. Say for example, in a street, one house is affected by the flood. And not only that house is going to be affected by the flood, everybody is going to get affected in that street. But a rigid thinking is that always when we face a problem, we take that only myself is always facing this problem. This kind of attitude can be changed. And all these things create a mind trap which causes a de-stress, negative stress. We can avoid all this. And personality traits, as I talked about personality traits, there can be two types of people. One is the perfectionist, another is workaholics. Perfectionists are the people, they see a scale. Scale is in a straight manner, cannot be in a zigzag. But when you see the perfectionist, they wanted things to be pakka. They cannot accept people who are not perfectly doing. But today's world, everybody may not be perfect. There may be perfect people, there may be imperfect people. The perfect people have to adjust with the imperfect people. This is what is the reality. But what happens with the perfectionist is that they always expect things to be done immediately. But sometimes if they accumulate this perfectionism, it cannot be expected or it may not happen. In such a case, what we can do is that perfectionists should slow down the process and should reduce their expectation from others in order to avoid the stress. Otherwise, things are not going on as he expects. Then in such a case, he is only adding to that problem and he is facing stress. Workaholics are the people, somebody works always in office and he never cares for the family. Such people also exist. This kind of personality traits, people are not going to add to the family and they are not going to contribute towards the family, and always they are seated in office. In office also, if you find their productiveness, they may not be productive as such expected by the other members. So in such a case, some people engrossed in work always doesn't know what happens outside. As a result, they do not know how to relax in the work spot also. Coming to the kinds of stress, we have already seen negative stress and the positive stress, that is eustress and de-stress. Sometimes what happens, this positive stress, which we call it as eustress, is also provides the sense of urgency and alertness needed for survival. Confronting threatening situations. Somebody may be puzzled with a mathematics paper for attending the mathematics exam, and his friend is narrating, when you get some questions in linear programming, you may be facing a problem you do not know and we have not been taught about it. Some kind of a conversation and threatening situation may be created by the friend. As a result, this guy who was having confidence in attempting the paper loses the confidence. This is what sometimes a person may be positively wanted to show his attitude by attending the paper very boldly, but the person is instigated by his friend not to attend it in a very positive manner. In such a case, a person should not react to such kind of interactions that is taking place with himself and his friend, and somebody encourages with a negative attitude should not be accepted by the person, and he should be bold enough to tolerate anything, that kind of opinions that is coming from his friend. Individual, how do people respond to stress? This is a very important question, and I talked about why everyone have to face stress and everyone cannot avoid stress. Everyone has to face stress, but they face stress differently. Everybody may react to the same situations differently. That is where sometimes A may view this problem as a bigger problem. B is a person, very cool guy. To the same problem he may say, that is not a big issue, I can manage. C doesn't even attend to the problem. He says that this is not at all a problem. So individual is different. Everyone is different with unique perceptions and reactions to even. There is no single level of stress that is optimal for all people. Some are more sensitive owing to experiences in childhood, the influence of teachers, parents and religion, etc. And sometimes the individual himself may develop certain kind of a fear, anger, some kind of emotions which is built up by the family background.
And symptoms of stress can be physical symptoms, mental symptoms, behavioral symptoms, and emotional symptoms. First, when we take the physical symptoms, know from our body that we are facing stress. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Always there is a mind and body connection. When we talk about stress, we realize that some kind of signal is given by our body, and that is where we can conclude that we are suffering from stress. And the physical symptoms are the sleep pattern changes, and people are suffering due to fatigue, digestion changes, loss of sexual drive, headaches, infections, indigestion, dizziness, fainting, sweating and trembling, tingling hands and feet, breathlessness, palpitations, missed heartbeats. All this can be the physical symptoms. Say somebody biting their nails and somebody cannot stay in one place, or he is restless by showing different kinds of attitude at the same time. You can find. These are all some of the physical symptoms we have seen. And the next is the mental symptoms. Mental symptoms, somebody we say in the class, physically present, mentally absent. That can be the mental symptoms. Lack of concentration, memory lapses, somebody forgets every time, and that is a very serious problem. Difficulty in making decisions, confusion always, disorientation, panic attacks. Say somebody is always having some kind of a panic attack, is a fear. He has prepared very well for the exam. He is having an exam fear. As soon as he goes inside the exam hall, the forehead is sweating a lot and his body is full of sweat because of the fear, because he feels that he will not get a easy question paper. As a result, he will fail in the exam. This kind of a negative thought is making them to suffer from panic attacks. So these are some of the mental symptoms. And there are also some behavioral symptoms where it can give signal about the stress. One is appetite changes, too much or too little. Eating disorders. Somebody takes a dozen of sweet and eats at the same time. Sometimes you have increased intake of alcohol and other drugs. I want to say frankly, some people wanted to forget the worry. They wanted to consume alcohol. But actually, in reality, after consuming alcohol, the stress is going to be very high. People don't realize when they consume this. Later on, their body is giving signals as a result of health issues, and they have to face this kind of a problem because of taking alcohol. Better for the persons to avoid consuming alcohol at any point of a time. Even if it is worry, they can do meditation, or there are other alternatives where they can come out. Smoking, restlessness and fidgeting, nail biting, hypochondria. All these are behavioral symptoms. There are also emotional symptoms. This is very much reflected outside. The person, the self may not know it, but others may know it very nicely. Because one person shouts and he says, "Get lost." Then that is a kind of an anger where a person shows because of his depression, bouts of depression, impatience. He doesn't have patience and he gets angry for small issues, and fits of rage. Sometimes he is being stressed for certain kind of environmental issues wherein he is not able to overcome certain problem. As a result, he commits to unwanted behaviors. Tearfulness. That may be a very small problem, but people start crying and they don't even feel that that is a public place. That is the emotional symptoms. People are highly sensitive. They show tears in their eyes because of not tolerating the events that they face. And the deterioration of personal hygiene and appearance. Say sometimes their fingers may not be neat, or their nails may not be cleaned properly. They might not have shaved their face properly. Some kind of a bad appearance in front of others. That kind of a gesture or that kind of a personality, what appearance they show it outside, that is showing lot of disinterest to the self. You ask them, you talk to them, they will say, what is there in this life? They have reached to that kind of a depressed attitude. In such cases, somebody might be in anger. We can show emotions. Showing emotions is not at all a stress. But to a certain degree, as Aristotle has said, you can get angry to the right person, to the right degree, at the right time.
to the right context at the right place. This is what very important, as said by Aristotle. We can get angry, there is nothing wrong. But extreme degree of showing anything above a particular level to others, that can be called as an emotional disturbances or emotional symptoms. So as far as stress is concerned, if we are detecting all these symptoms, mental, physical, emotional, behavioral symptoms, we can be very sure that stress is caused due to what aspects. Then we can rectify it very easily. And stress can be easily found out with the body giving a signal. We always say that a person suffering from diarrhea has to go to a doctor and get medicine and get cured. Actually, diarrhea is caused not due to the food habits. It is caused due to the mind illness. And mind is not able to digest the food because of the worry you have in your mind. As a result, even a person suffering from fever, diarrhea, headache, all these are caused due to stress. Stress is not the same as ill health, but has been related to such illness as cardiovascular disease, immune system, asthma, diabetes. And somebody, we find that a young chap has got a heart attack. Can you really go through the history of the patient, and that person has not gone to a doctor even at a single point of a time in his life, but suddenly one day you come to see that that person has been attacked with a heart attack? That is not a case. That person has been suffering from stress. Stress is recognized by everybody in a correct manner, in the correct time. They themselves can understand and rectify the issues. That is where so many saints and so many people who are preaching about this meditation and all this, and so many genius people are telling that actually if people are identifying the stress, people need not undergo any kind of punishment. Prison can be closed and nobody will commit any crime if they understand the stress. You know why people commit crime is because they are not able to identify what kind of a stress, what kind of an imbalanced mind they have and they are put into. Say in this kind of imbalance in their mind, they attack somebody. As a result, a murder is being caused. People do not know when something is happening. After it has happened only we analyze what is the reason for such happening. Before the event happens, somebody analyzes. Then it would be wonderful that people will not commit any crime, people will not get any illness. Always we say that prevention is better than cure. In fact, diabetes patients are even very often said by the doctors that they have to go for walking. If at all the medicine is reacting, why at all the extra pain that patients have to take? That means the doctor cannot do anything. It has to do with the mind. Any disease can be cured with the medicine, only with a mindset. That is where even the patient, when they are going for any operation, the doctor checks up and gets the sign from the patient whether the patient is physically and mentally all right to undergo that kind of operation. So mindset is very important for any kind of a person who undergoes any kind of illness to get rectified. Even the doctors are applying this. They are not 100% relying on medicine alone. This itself say that there is psychological, physiological and social as well as mental, physical and emotional symptoms wherein the person has to get rectified that he is not suffering from stress. That is extreme degree of stress, especially the de-stress. Stress is something to work out. And I wanted to conclude stress by saying applying our smartness instead of complicating the problems in day-to-day life. With these words, I wanted to say it is all in our hands whether we are facing stress or whether we are not facing stress. Maybe every problem will have a solution. Similarly, life will not be without a problem and nobody will not be without a stress. These are all very common issues that is happening in life and we have to take it in a light manner. We have to take it and it is all in our mindset. What we think we become. That is where Swami Vivekananda has said. Likewise, we have to lead our life having self-belief, and self-confidence is the boosting point where we can attain any kind of productive outcome and efficiency. Wherever we are, we can take care of ourselves. Prevention is better than cure. With this, I thank everyone for listening to me for a longer period. Thank you all. Dear listeners, you've heard a noble lecture on stress management by Dr. Gomati, Senior Professor from VIT Business School, VIT University.
I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. Exchange of ideas. Future predicting technologies. Incan civilizations, their own systems of predicting the future. Wicked old lady sitting in front of a glowing crystal ball predicting our future. Huge computer with like 50-60 mainframes attached to it and amazing video output in which you see yourself like doing stuff in the future. And the advantage will be that the margin of error will be less. They have a huge data mining system, stored data from the past 5 to 10 years of different times of the day and different economic and political conditions. Hello everybody, welcome to another exciting episode of An Exchange of Ideas. Today's topic is Future Predicting Technologies. Today we'll discuss future predicting systems and we'll talk about what the idea that comes to a person's mind when we talk about the future. And we'll also discuss the historical curiosity of human beings to predict the future. So first of all, we'll just talk about future predicting mechanisms, like the simplest of mechanisms which are like non-scientific. So let's begin with Sparsh. Since the march of the civilization, one question that has intrigued the mankind is what is going to happen next? And this question has resulted in a range of inventions in the ancient Chinese civilization, Indian civilizations, and Incan civilizations. They had their own systems of predicting the future, palmistry, astrology, and there were many other systems. So it's not new thing to us to predict future. Sadiq? Since the dawn of the civilization, we have seen that humans have this inherent nature to predict what's going to happen in their future lives. So this leads for them to create technology so that they can predict the future. For this predictive analytics, you need current as well as historic facts, which is necessary to predict future. Every time we think about the future, one thing comes to our mind is a wicked old lady sitting in front of a glowing crystal ball, predicting our future, telling us about the love of our life or what will happen to us tomorrow or how we'll die or something like that. Throughout the human history, we have always tried to develop new and different ways to try and predict the future. Like the Romans, also the Indians, used to see the cloud patterns and try and predict how this gods will... What would happen next? Yeah, basically this was not based on any science. This was just a superstition, right? Yeah. Okay, so basically what we've discussed till now is that humans have always wanted to predict the future and resorted to all sorts of means to predict it. So the initial attempts were non-scientific. I mean, they had nothing to do with reality, almost nothing to do with reality. And later on, as Sadiq said, as of today, we're coming up with various analytic techniques to predict the future. Most basic thing that we need to discuss before we could proceed any further is what is a future predicting system? I mean, what do you understand by a future predicting system? I mean, the basic idea that comes to like the average man's mind is like a huge computer with like 50-60 mainframes attached to it and like this amazing video output in which you see yourself like doing stuff in the future and you're like cool. In Krish too. Yeah, Krish. Let's not talk about Krish. So basically, I mean, you see yourself doing something in the future like cool, man. Or if you see yourself dying, you're like, oh my god, how could I prevent it? And then at the end you die like that. So that's what comes to mind, but that's not true at all. Films have made us think that way. But let's just take everyone's views on what is a future predicting system. Sparsh. What I think a future prediction system is it is completely different from Hollywood movies and Bollywood movies. Horrible, man. Okay, let's just go with Hollywood. Minority Report. Yeah, okay. In Hollywood, I saw a movie starring Ben Affleck and Uma Thurman. The name was Paycheck, in which Ben Affleck was a reverse engineer and one of his clients suggests him to build a machine that can predict the future. And he successfully foresees the events that will lead to his death, and he tries to change the chain of events, and he's the hero. He's ultimately able to live throughout the movie. He prevents himself from dying. So this is the concept. But what I think is that a future predicting system will not take account us individual's life. It will take into account a sample space of say lakhs of people or crores of people. Basically a population. Yeah, a population base. And the advantage will be that the margin of error will be less. Because we'll be talking in terms of probabilities. We won't be talking in absolute terms. Yeah, and currently we have statistical inference for prediction,
and the outcome of statistical inference helps us to answer a question that what is going to happen next, and this certainly aids us in government formation of policies and preventing disasters such as tsunamis, cyclones, etc. So, Sparsh, just sum up what you understand by a future predicting machine. A future predicting machine will tell us what are the challenges the humankind is going to face in the coming years. Cool. It won't predict something at the individual level. That's the gist of what you're saying. Yes. Okay, Milan, what's your idea of a future predicting machine? Future predicting machine, a person's idea of a future predicting machine depends on what he thinks of life and what he wants to achieve in life. I mean, a politician will think in different terms as compared to a student or a stockbroker. Okay, Sparsh, I liked your idea. Next, I would like to ask Milan. Milan is... So, I heard, I'm not an expert in chemical engineering from computer science, so Yeah. I just heard, I don't know if it's true or not, but you guys have some really cool leak detection systems. Yeah. These actually, I mean, technically these are future predicting machines. Yeah, technically they are future They help you predict like the future, I mean, when a leak could or could not happen with yeah. a probability density function or something. Yeah. Cool, could you explain that to us? See, suppose in an oil company which imports oil from various Gulf countries like Iran or Iraq, the pipelines go through millions and millions of kilometers of tracks. Each region has a different terrain, different temperature, different conditions, and different temperature conditions and slopes. So what they do is, for each time of the year and for the purpose for which the pipeline is going, suppose let's say that the pipeline is carrying natural gas or petrol or some kind of fuel which is required for an army, or suppose it is going to a power plant which will then burn it and then supply energy. Different times of years have different demands, because in summertime obviously the demand will be high because of the increased number of ACs used as compared to any other time of the year. So what they do is they have a huge data mining system where they store data from the past 5 to 10 years of different times of the day, years, and different economic and political conditions, and they can, using probability and variance functions like probability density function, and they prepare a variance function which can predict that in 5 to 10 years leak could possibly take place in this place. Cool, so you're essentially boiling down a chemical engineering problem into a mathematical model, and essentially it's a computer science problem. Yeah. Cool, now I understand. Okay. So Sadiq, what are your views on future predicting systems? Just give your personal idea. I mean, your opinion on what a future predicting system is and what the aim should be and what is possible. I want to speak on a non-technical view, like not speaking of this technically. I want to say that a future predicting system not necessarily has to be a big computer framework with many wires and many systems. It can be an individual itself without him creating some technology. If an individual has the necessary statistical and analytical skills to predict the future, to predict one of many possible outcomes, which is called forecasting, I think that in itself is a future predicting system. So it doesn't have to be a very complex idea. It can be as simple as this. Sadiq, what you're saying is quite true. I mean, that's the very essence of a future predicting machine, but you need a computer because a human cannot punch so many numbers at once. I mean, the numbers will be enormous, right? But that depends on which future relating topic you're speaking on. Like, for example, when you're talking about predicting a football match, or when you're talking about predicting an earthquake or a storm, both are separate topics. So no one would predict a football match. That's total chance. We had the example of Paul the octopus, in which the octopus used to predict the matches, and that's a non-scientific approach. I mean, but we will need a computer because there will be a lot of external factors which will be affecting even the smallest event that could happen. What Sadiq is saying, in theory, even a leak detection system can be done by hand. You don't need a computer, but that is the very need of a compuder, right? Yeah. Once you have like so much of math that you need to do, that's why computers were born. Basically, they were born to compute. Yeah, that's true. But when I said that, I was speaking on a non-technical view, so that's my. No, it's cool. It's your opinion. Now, currently we have mathematical models. We use regression analysis and time analysis to predict future, what is going to happen on future based on previous observed data. So that is also happens in science. Science prediction is quantitative, right? So the scientific method is built on testing the statements that are logical consequences of scientific theories, established scientific theories. Like if an apple falls from the tree, then it is sure it's going to hit the ground. You can predict the future using Newtonian mechanics. Yeah. That is like the most basic way of predicting the future. Because you know every variable related to the apple. So you can apply Newton's gravitational law and followed by Newton's second law. And you'll easily get where the apple will fall, what will happen, etc. So that's how simple a future predicting technology can be. So guys, all of you listeners, I really hope that you guys are like getting the essence of what we're saying. It's not something that can never happen. It's not fantasy.
it's science. It can happen. It's like the material that science fiction forms now and becomes the reality of tomorrow. So it's like 50 years ago, if you told someone about the iPad, they would have been like, are you crazy? That's science fiction. And today we have an iPad. And today we're talking about future predicting technologies. And tomorrow we'll have some concrete technologies. That's my opinion. But let's go back to a basic future predicting system. So as all of us have just talked about it, I just want to summarize with my personal opinion. What I understand by a future predicting system is that if you want to predict the future of any entity in this universe, all you have to do is find out every single variable that influences it. And we'll take every possible combination of all of these variables and assign a probability to each of these occurrences. And in that way, we can predict that with what probability what can happen in the future. So this is basically based on probability. So this is like the essence of what I think most complicated future predicting systems would be. So let's just take a common example. Like there's so many examples. Weather forecasting, that is predicting the future. It's exactly, that's what weather forecasters do. They just predict the future. And we have election polling. We have stock market predictions. So do any of you have an idea of how polling works? I mean, that's a very interesting topic. Yes, that's Sparsh, a very you interesting. have an idea? Yes, I have a little idea. In our parliamentary democracy. Yeah. See, we have a plethora of polling agencies that conduct surveys and try to predict which party is going to come with majority or there will be a coalition government. So what happens in polling is that they select a sample space of constituencies. And one of the most important thing is randomization. The more the random things are, the result will be more accurate. So say there are 100 constituencies, so they will choose randomly a number, say 3. So every third constituency will be covered by them. And then each constituency, let's say, has 13,000 voters. Then again they are going to choose random numbers. Let's say they come up with 27. Then every 27th voter of the constituency will be surveyed. His views will be taken into account. And based on that, the predictions will be done by cephalogists. How do they turn out to be like so accurate? I mean, usually. No, that is not that they are always accurate. They have a margin of error of 3%. That's very accurate. Then again, that's like the probability thing, right? You're talking in a certain probability. Yeah. So how does it happen that they predict a certain number of seats and then that's what happens? I mean, see, again, it's going into deep probability. The most important thing that you have to remember is randomization. They don't just say, okay, we are going to survey first 10 voters of the constituency, or the field choosing only first 10 constituencies. No, they randomize everything. And when they take into account randomization, they cover most of the probabilities, most of the occurrences that may happen. Okay, so now that we've covered modern future predicting systems, I mean, we've properly talked about the scientific approach and we've discussed certain systems like leak detection systems, polling. Most of all, we talked about what a future predicting system is. So now let's move on to the second section in which we'll talk about some case studies. Exchange of ideas. Okay, welcome back everyone. We're in the second section of the episode, and in this section we'll talk about two case studies, really interesting ones. The first one is of Kyra Radinsky, an Israeli computer scientist who's written an algorithm which basically dissects huge amounts of electronic data in the form of news stories and internet postings. And what it does, it looks for cause and effect relations between these data entities and predicts future disasters, geopolitical events, and even disease outbreaks. So I would like Milan and Sadik to talk about this. Dr. Kyra Radinsky, I've heard a lot about her. She's very passionate about predictive data mining, the construction of algorithms that leverage web knowledge and the dynamics to predict future events. So I would like to give an example of what she said in an article on the net. She said that if a storm comes 2 years after a drought, a few weeks after the storm, the probability of the cholera outbreak is huge. Yeah, especially in countries with low GDP and low concentrations of clean water. Exactly. I mean, this may seem fairly intuitive. People have been making similar predictions for thousands of years. It's common sense that every time there's a natural disaster, like in Uttarakhand, we had a huge flood, there will be an outbreak of disease like cholera, diarrhea, or something like that. She says that if a storms come after 2 years or drought a few weeks after, the probability of cholera outbreak is huge. Yeah, similarly, if you see, I'm taking this to a different view. If you take the case studies of Shakespeare in the Julius Caesar, he shows that how the Romans at that time used to predict the geopolitical events or the droughts or the storms by interpreting the climatic conditions. In Japan and United States, see, they are plagued by earthquakes, especially Japan. Yeah, so they have tsunami warning systems, and the very basic
foundation of the tsunami warning system is seismometers. But this system is again plagued by false warning system. Sometimes there is no tsunami, but still the warning is issued and people have to take precautionary measures. Accurate. Yeah, it's not very accurate. Okay, if we're deviating from the point a bit, let's go back to Dr. Kyra Radinsky. So, if we had her technology with us, we could have, taken better care of the Uttarakhand floods, right? It's sad that we don't have such technology now. In the future, we'd be looking back on ourselves and be like, wow, how did we live without such technology? But don't you think that Uttarakhand was a different case? Because Kyra Radinsky is more concentrating on old stories and the internet postings. And then he tries to predict the futures. But whereas in cases of like climatic disasters, like the Uttarakhand tragedy, you can't have a previous background. Like you can't have an old story. No, actually we can have a previous background. I mean, the Uttarakhand disaster was actually predicted in 2002. The meteorological scientists, they had enough data. After the Kargil war, they went on an expedition in the high mountains of Himalayas and all. And they had presented a report to the state government that the volumes of the water in the lakes are too high, and it is only a matter of 12 to 13 years to be exact, that the waters will overflow and the city of Uttarakhand will be in danger, but no one actually took the preventive actions. But don't you think that the current drawback with this technology is that it is unable to predict the exact timing? Like we have solar cycles, we are able to predict when the solar cycles... Again, this future predicting technology is based on probability. Yeah, like all the ones we've talked about. There is room for improvement. The only improvement that we can expect in the future is, as Persh's pointing out, is that we can increase the probability of events. That is, right now maybe it gives us like 10-20% chances of a particular event occurring. In the future, the same technology, once it is improved, it can give us say 80-70% probabilities. Let's just wrap up this case study now. Coming back to Kyra Radinsky, and it's interesting how she combines dynamics with all the posts on World Wide Web. She also predicted that the recent fuel riots in Sudan, and I would love to see what the Sudanese government reaction to that. So yeah, to this date, the predictions don't always work perfectly. And from the Kyra Radinsky case study, we get to know that the accuracy is between 70 and 90%, as Anshuman even pointed out earlier. The software that successfully predicted the riots in Sudan also predicted the Sudanese government to fall, but that didn't happen. Again, it's based on probability. Yeah, again, it's based on probability. So I guess we're all happy here now. We've said what we wanted to, and our viewers can, make up their mind on and do further research, on this case study. So our next case study is based on Twitter. Many of you would be like surprised in using Twitter to predict the future, but we have like this cool scientist from MIT. His name is Nathan Callis, and he says that he has developed a way to predict crowd behavior using statements made on Twitter. In particular, he's analyzed tweets associated with the 2013 coup in Egypt and says that the civil unrest associated with this event was clearly predictable days in advance. So I would like our panelists to comment on this. Yeah, we are surrounded by social networking sites, and our life is incomplete without Facebook, Twitter, and all other social networking sites. So you see that the social networking site is an important tool even for marketing. So the people in marketing knows what is the consuming pattern of the users, and based on that they can predict which product will achieve great heights and which will become obsolete. So yeah, we can use again Facebook and Twitter for future predicting technologies. Yeah, each and every individual tend to follow a trend which largely the whole population follows. If my friend is buying a new phone, I also tend to buy that phone because of the trend. The trend was in favor of that. It was a new mobile, it is a good mobile, cheap and everything. Obviously, each and every crowd behavior can be predicted in a trend. Talking about Nathan Callis again, what his algorithm is doing, what he said is perfectly true. He's trying to say that social media has become an inevitable part of our lives. It's taken a permanent role in our life where we share our feelings, our views. So what he's trying to do here, he's saying that he can easily predict a possible outcome, because in our everyday life we post our viewpoints in the form of tweets on Twitter, so he can easily read those tweets and he can come up with a possible outcome. And that's what he's done to the various Egyptians, and he's predicted the civil unrest which happened in Egypt. Yeah, I agree. If we analyze the tweet fields and the Facebook status, we can analyze what is the public mood over a range of issues. It can be corruption, it can be elections, it can be unrest, it can be anything. Yeah, it seems quite clear that predicting future crowd behavior is simply a matter of picking this leading indicator out of the noise. Again, this is related to what we've talked about in the previous sections. Basically, what Callis is saying here is that he wants to pick up the messages that we post on Twitter, convert them into a computer understandable, computer processable form actually.
by using natural language processing. And then once we have it in a form that can be manipulated by computers, again we start finding patterns, relations, and we can predict what can happen in the future. So we have there is no shortage of people who make these kinds of predictions about historical events using historical data. But the bigger question is whether it's possible to pick out this in advance. In other words, is it possible to make predictions before the events actually occur? Yeah, that is the quest in which humankind is involved since ages. And we have, as I've earlier said, we have evolved numerous systems. But what I think from the scientific point of view, that yes, we may not be able to predict the exact timing of an event, but we will be able to predict the occurrence of an event. Just like NASA is able to predict the solar cycles, it is not able to predict the exact timing of the solar cycles. So just like we are able to predict eclipses, there time will come that we'll be able to predict malaria outbreaks, the cholera outbreaks, or the earthquakes. Okay, so cool. Now that we've finished the case studies, we're done with the second section. And now let us move on to the final section. In this section, we'll just let our imaginations have fun. We'll unleash our imaginations. So this third section is about the science fiction perspective of future predicting technologies. Exchange of ideas. Welcome back, listeners, and we're in the final section of our show, science fiction and its perspective of future predicting technologies. So I would like to kick this discussion off with a perfect example of a future predicting machine. It's actually not a machine, it's actually a mathematical perspective. It's been given to us by Isaac Asimov. He's my favorite science fiction writer, and amongst his works, my personal favorite is The Foundation. So in The Foundation, what Asimov discusses, it's about a scientist, Harry Sheldon, who comes up with a mathematical model to predict the future. So basically what this model does is that it predicts the future of populations. Basically there's this huge civilization called the Galactic Empire, and Harry Sheldon predicts the end of this Galactic Empire and no one believes him. So basically what he says is that based on certain mathematical axioms and principles, there's this branch that he discovers called psychohistory. So Sheldon is a mathematician who is a pioneer in psychohistory, and using the principles of psychohistory, he predicts that this empire is going to fall. So there's this scene between Sheldon and another character named Gal Dornick, in which Sheldon pulls out this cool quantum calculator and shows to Dornick all the calculations and convinces him that the empire is about to fall. And it is this scene that inspires me so much. Let's talk about the principles involved in Asimov's future predicting model. The first principle is that Asimov draws an analogy to the kinetic theory of gases. In this, we cannot predict what is going to happen to a single molecule of the gas because it's random. But once we apply our principles to the whole population of all of the molecules of the gases, we can predict what's going to happen. So the same thing Asimov says can be applied to populations of human beings. So what he says is that if you predict something about this population of human beings, as long as this population is large enough and the size of this population is not influenced and this population does not know as a whole about this future prediction, the prediction will come true. Basically, this is like a combined form of history, sociology, mathematics, and statistics. So you have historical data, and combined with sociology, you understand why this historical data is occurring as it is. And then you finally model it using your mathematics, and you interpret it using statistics, and finally you have your quantum calculators or your computers or your things which crunch the numbers and tell you what's going to happen. Oh, that's a brilliant viewpoint from you relating to Isaac Asimov. According to me, any scientist can predict a future. To predict a future, one needs to follow two principles. One needs to obey the law of physics, and secondly, the prototypes must exist, so that which explains the probability of this possible outcome. So that's what's happening in this Isaac Asimov case. He's explaining the law of physics, which is the kinetic theory of gases, he said, and the prototypes are existing, size of the population. So I think what he said totally makes sense to me. Yeah, I am really intrigued by his concept of applying laws not on an individual level but to the population as a whole. So for example, if you in physics we have temperature. Similarly, the concept of temperature does not apply on a individual molecule. It applies on a group of molecules as a whole. And this temperature is very important. It's a crucial factor in influencing the climatic conditions around the earth. So yeah, I agree in concept with the theory that there are certain principles which are applicable on the population as a whole, and they influence the outcomes, and hence the future can be predicted. Anshuman, I wanted to ask you this thing. How Isaac Asimov's this so-called predicting machine incorporates Heisenberg's
Cool. This is an interesting thing actually. I once thought about this. I mean, when I first read about Asimov's future predicting model, I was like, how does it stand against Heisenberg's principle? Because what Heisenberg's principle essentially states is that you cannot predict both the velocity and the position of an electron at any point of time with considerable accuracy. So this destroys this totally finishes off like the Newtonian perspective in which you can predict the future of a entity once you know its coordinates and the forces applied to it. So essentially there can never be future prediction because with accuracy, that is. But what Asimov's model does, it rules out this problem of Heisenberg's principle by applying the whole thing to a population. The exact same thing that is done in kinetic theory of gases. What it does is that suppose there is an uncertainty related to a particular individual. Okay. Yeah. This uncertainty is integrated over a whole population and it turns out to be quite negligible because it's not talking about a particular individual. When you talk about an individual, you have a lot of uncertainty. But once you talk about like a whole population, all of this uncertainty is actually, integrated out of the whole equation. Yeah, as I said earlier, humans tend to follow a trend and that trend over a period of time does not change. Exactly. The trend is not influenced by Heisenberg's principle, but a particular molecule is always influenced by Heisenberg's principle. Because at the macroscopic level, we can successfully predict the future using Newtonian mechanics. So that's essentially what it's doing. It's not taking a particular person, it takes a whole population and it's analogous to our macroscopic level. But what I fail to understand is how does it take into account an individual or a group of population's emotions that tend to change over a period of time depending upon various external factors and stimuli which they face in their day-to-day lives. Yeah, I agree with the Milan. You see, even in the stock market case, they have various mathematical models which is used to predict the stock market doom or a stock market boom. But again, the emotions it's a variable factor which plays a very important role. So how can you take in account emotion as a variable? See, Asimov has not gone into too much detail, but after reading the novel, my personal view is that Asimov touched this topic very subtly. I mean, he didn't go into it, but he touched it in a subtle way. What Asimov, I think, wanted to convey was that this model, what it does is that suppose there is an uncertainty for a particular person's emotions, right? But once you assume an emotion for a crowd, an individual's uncertainty cannot influence a crowd's overall emotion. But don't you think that individuals make a crowd? So if there is uncertainty within the large number of individuals, so obviously the crowd has to have... Exactly. All of these uncertainties tend to cancel out. They're above the equilibrium value, more or less. There's a very low probability that each emotion will have the same uncertainty. But don't you think that in the case of elections we have... See, this has nothing to do with the elections. No. This is a totally different concept. Yeah, I'm applying the emotions as a factor. We have examples wherein people are swayed by a wave of a certain politicians. Then don't you think that emotions play an important role and you just cannot cancel out emotions? When I was talking about the model, there was one rule that I talked about. You have a huge population and this population does not know about your prediction. So your prediction cannot influence the population's emotions. Okay. Let's just talk about what you just said. We have a political system in which the emotions of the whole population are being swayed by a single politician. Correct? Yeah. How will the Asimov model work on this? Now, this is my extrapolation, not Asimov's. See, how I think it would work is that given that it has gone into the history of this whole system, it knows what sort of politicians can influence this crowd, correct? Yeah. Because it's gone through all of the historic data. But I'm talking about the future. Again, we go back to the future. We are not taking account into the present. You're trying to say that how can we predict the future, right? You're saying that a politician is there and he's swaying the emotions. How is this model going to predict the future? That is the case, right? Yeah. Okay. So in this case, Asimov's model knows what the crowd wants. It has properly incorporated the history of this crowd. Once you incorporate the history of the crowd, you understand what the crowd wants. Okay, so you are saying that if we know the history, we can neglect the present condition of the crowd? No. We're not neglecting the present condition. Knowing the history, we know the present condition. And the present condition is variable. We know what can influence this present position, this present perspective. Okay, you agree? Yeah. So what you're saying is that suppose a politician comes up and sways the emotions in like an opposite direction, right? So the power of this model is that it will predict that a particular politician will come up and sway the emotions because the crowd needs such a person and the machine has identified such people in the system. So there's a large probability that such a person can come up and sway the emotions in the direction you're talking about. So the machine can essentially predict this. So you're essentially saying that this machine takes past and present into consideration and then predicts the future. Somewhat. It studies the history, so it knows what can influence the present. And then it incorporates whatever is happening in the present and predicts the future. So I can infer that you are saying that it
uses past and predicts future. Present is influenced by the past. You understand the present using the past. That's the whole purpose of the history thing. And once you know the present and you have all the variables in contention, you can predict a probable future for a huge mass of people. Anshuman, but the crowd 100 years ago is not the same as today, right? They have different needs. I mean, 10 years from now, the needs of the whole population will change. They'll not remain the same. All of that will be incorporated in the history component of the model. But what are needs? Needs are a function of history. Yeah, some. They are a direct function of history. Whatever me, you, Sparsh, Sadik, what we want is a product of the history that has given rise to us. So if you know and you have properly modeled the history of a civilization, you understand the computer actually. When I'm saying you, I mean the computer. Yeah. The computer or the quantum calculator that Harry Sheldon had understands what this population wants because you have all the data points. And given that you have all the present data variables, you can predict with considerable probability what these data variables will do. But don't you think that there will exist a certain margin of error? There will. No doubt. And this can also be influenced. You know how? Suppose you have a whole population of people in a particular place and you introduce another population of people with completely different thoughts in this same place. The results will change. The future predicted will go wrong. But don't you think that the machine should have predicted the migration of a certain population to influence the result? Exactly. See, the machine just closes the particular population in a closed box and assumes that no population will come from one place to the other. The machine is a fictional thing. See, what the machine does, it talks about an intergalactic empire. See, so basically here it's talking about one planet or one empire at a time. And when it's talking about a whole empire, even if you introduce one whole new planet into the empire, it won't influence what's going to happen to the empire. So it's essentially perfect. Don't you think the machine is taking into account all the planets that are present in the intergalactic empire? Yes. So it is essentially that there will be hundreds of variables. Exactly. That's why Harry Sheldon had a quantum calculator. But what would be the efficiency of the machine if we introduce a new variable that was not taken into account by the machine? It will go wrong. That will happen to any system. But then if it will go wrong, then what is the difference between the present machines and the future machines that will predict the technology? Because the margin of error will still be persistent, will still be there. What I'm saying is that I'm not going into the future predicting technology. I'm saying what will be the use of such a machine if there still exists a margin of error. Because currently we have tsunami systems in Japan that predict occurrence of tsunamis, but then they also are plagued by the errors. Similarly, if we are going to have a future predicting technology which also predicts events, but there is again a margin of error, then what will be the use of such a machine that will involve huge cost in making, but still there will be an error? You're talking from a practical perspective. We're not talking about Asimov's stuff anymore, right? Yeah. Okay, everybody. So now that we've talked about Asimov's machine, I mean, you guys enjoyed? Yeah. I hope our listeners also enjoyed. I mean, this is something dear to my heart. Yeah, it was a very new concept and I was totally fascinated by him. Like 10 times more fascinated when I read about it. I was jumping up and down. I was actually a kid then, so I'm eager to read the novel. I hope our listeners also are eager to read the novel, and many of them must have already read the novel and are like, dude, I know more about this than you to me. Let's go back to the practical aspects and finish this discussion. So basically what we've talked about is what a future predicting system is and how humans have always wanted to predict the future, the non-scientific approach adopted by our ancestors, and finally the scientific approach and the mathematics and statistics involved in this approach and the role of computers. And we went on to case studies, the Twitter case study, Kyra Radinsky, and finally we discussed Isaac Asimov's amazing idea, which some mathematicians today think is actually possible. So let's wrap this discussion up. Thank you, Sparsh. Thank you, Sadik, for being here with us. Listeners, thank you for tuning in. This is Anshuman Mishra and Milan Shanai signing off. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் பல தகவல்களோட ஒரு நாளும் வந்து உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்னைக்கு பல தகவல்களோட நான் வந்திருக்கேன். உங்களோட அன்பு தோழன் கேபி ஆனந்த் என்னோட இணைஞ்சிருக்காங்க. நிதிராஜ், சுரேஷ். சரி, இன்னைக்கு எந்த தகவலோட வந்திருக்கீங்க சுரேஷ்? அதாவது இன்னைக்கு நான் வந்திருக்க தகவல் பார்த்தீங்கன்னா இந்தியன்
இந்தியன் ரயில்வேஸ் பற்றி இப்போது ஒரு நாட்டோட சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஒரு நாடு முன்னேறது பொறுத்து என்னென்னா அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் வச்சு தான் அந்த நாடு முன்னேறும். நம்ம இந்தியா முன்னேறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்றுன்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் இருக்க இந்தியன் ரயில்வேஸ். ஸோ ஆக ஒரு நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அப்படின்ற பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு நாடு வந்து தன்னுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து முக்கியமான ஒரு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படி ஒரு முக்கியமான கவனம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு மனுஷன் போயிட்டு வரணும், இந்த நாட்டுடைய பிரஜை போயிட்டு வரணும், அது ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்பவும் ஒரு முன்னேற்ற பாதையில் போகிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் உலக அளவில் ரொம்ப பெரிய ஒரு நெட்வொர்க் வச்சுருக்கிற நம்ம இந்தியன் ரயில்வே பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்தியன் ரயில்வேயில் என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா நித்ராஜ் சார் உங்களுக்கே தெரியும், இந்தியன் ரயில்வேன்றது வந்து ஒரு சின்ன ஒரு சிஸ்டம் கிடையாது, ரொம்ப பெரிய சிஸ்டம். அது வந்து கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு மேலாக வந்து இந்த இந்தியன் ரயில்வே வந்து படிப்படியாக வளர்ந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ பிரிட்டிஷ் டைம்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியன் அட்வான்ஸ்டு ரயில்வே சிஸ்டம் வரைக்கும் நம்ம பல விஷயங்களை பார்க்கலாம். எந்த விஷயத்தை பார்க்கலாம், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா நித்தி சார்? நீங்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு நிறுவனம், அதாவது அதிகமாக ஒர்க் பண்ணுற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணுறது இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரயில்வே தான். ஸோ அதனால் அது மட்டும் பேசாமல் வந்து ரயில்வே பற்றி பேசும்போது ட்ரெயின் தான் இல்லையா. ட்ரெயின் வந்து எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான ஒரு விஷயம். பஸ்ஸில் வந்து போகக்கூடியவங்களை விட ட்ரெயினில் போகணும்னு பல பேர் வந்து ஆர்வமாகவும் ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கம்ஃபர்டபிலிட்டி, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப சுகமாக வந்து பயணம் செய்யலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதை தவிர்த்து அதனுடைய ஹிஸ்ட்ரி எப்போ ஆரம்பித்தாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா சுரேஷ்? கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும்போது, அதாவது 1832 வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவில் வந்து ட்ரெயினை லான்ச் பண்ணுறது பற்றி. அந்த ட்ரெயின் லான்ச் பண்ணுறதை பற்றி இந்தியா அதாவது 1832 பண்ணி, அது 1832 ஸ்ட்ரகிள் பண்ணி எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரெயின் 1837 அதாவது நம்ம சென்னையில், இன்னைய சென்னை அன்றைய வந்து மദ്രാஸ் மாகாணம்னு சொல்கிற ரெட் ஹில்ஸ் டு செயின்ட் தாமஸில் வந்து 5.6 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரெயின் விட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயினே பார்த்திங்கன்னா வந்து நம்ம சென்னையில் தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சு பார்த்துருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து நிறைய வணிகம் முறையில் தான் வந்து இந்தியாவுக்கே வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட வணிகம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ரீச் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் தான் பார்த்திங்கன்னா வந்து ட்ரெயின் எப்படி வந்து ஒரு மாட்டு வண்டிலையோ இல்லை ஒரு கார்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய ட்ரக்லேயோ வந்து பொருட்களை ஏற்றிட்டு போக முடியாது. ஸோ ஈஸியாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோன்னா வந்து கண்டிப்பாக ட்ரெயின் தேவைக்கு அதிகமான சுமைகளை தாங்கி கொண்டு போகிற ஒரு ஊர்தி கூட சொல்லலாம் இல்லையா. அதாவது நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அது முதல்ல விட்டது காரணம் என்னென்னா, நம்ம ரெட் ஹில்ஸ் டு செயின்ட் தாமஸ், அந்த செயின்ட் தாமஸில் வந்து ஒரு கல்குவார் இருந்திருக்கு. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக தான் வந்து முதல்ல எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரெயின் அதுக்கு தான் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 1844 வந்து நம்ம இதை வந்து ஃபுல்லாக வந்து பேசஞ்சருக்காக நம்ம விடலான்ட்டு பிளான் பண்ணி ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து அதை விடுறாங்க. ஏன்னா வந்து கவர்மெண்ட்னால் வந்து மொத்தமே பண்ண முடியாது. அதில் ஒரு 2 கம்பெனிஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. முதல் கம்பெனி என்னென்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அது வந்து இந்தியன் ரயில்வேன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சு, இன்னொரு கம்பெனினா கிரேட் இந்தியன் பெனின்சுலா ரயில்வே. அந்த 2 கம்பெனி தான் வந்து இந்தியாவில் வந்து ட்ரெயின் வந்து லான்ச் பண்ணுறதுக்காக வந்து ஃபுல்லாக எஃபர்ட் எடுத்து பண்ணாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பேசஞ்சர் ட்ரெயின் எப்போ விட்டாங்கன்னா 16th ஏப்ரல் 1853. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஃபஸ்ட்டு பேசஞ்சருக்காக விட்ட ட்ரெயின் அதுதான். அது எங்கன்னா போரிபந்தர் டு தானே, மும்பையில் இருக்குது. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது முதலே தான் வந்து பேசஞ்சருக்காக விட்ட ட்ரெயின் வந்து போர்பந்தர்லேருந்து வந்து தானே வரைக்கும் ஏதோ விட்டதாக நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து 34 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அது போயிருந்துருக்கு. அதுக்கப்புறம் அப்படி படிப்படியாக ஆரம்பித்து வந்து ஃபுல்லாகிடுச்சு. அதாவது நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு வந்து 1947 நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ இந்தியாவில் வந்து 42 ரயில்வே கம்பெனிஸ் இருந்திருக்கு. அப்போ 2 ஆரம்பிச்சு இன்றைக்கி 42 ரயில்வே கம்பெனிஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அன்றைக்கி 32 ரயில்வே லைன்ஸ், அதாவது போரிபந்தர் டு தானே ஆரம்பித்த ஒரு லைன்லேருந்து 32 லைன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு சொல்கிற, அப்போ வந்து சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கூட நம்ம வந்து சமஸ்தானம் அப்படி தான் நம்ம நாடுலாம் இருந்துச்சு நம்ம இந்தியாவில் இருந்து. அப்படி இந்த 32 ரயில்வே லைன்ஸும் இதுக்குள்ளே பிரிஞ்சிருந்துச்சு. ஆனால் இந்தியன் ரயில்வே தான் பேர் இருந்தது தவிர அது ஃபுல்லாக வந்து யாருக்குமே வந்து ஃபுல்லாக அந்த இதுவாக இல்லை. அண்ட் 1952 ரயில்வே நெட்வொர்க்ஸ் வந்து 6 ஜோன்ஸாக வந்து பிரித்தாங்க. பிறகு அப்படியே படிப்படியாக வளர்ந்து எக்கனாமிக் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு இந்தியாவில். அதுக்கப்புறம் 1985 வந்து இது வந்து இப்படியே இல்லாமல் டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டீம் இன்ஜின் தான் உங்களுக்கு தெரியும், ஸ்டீம் கரி எழுதி போடுற இன்ஜின் தான், அதை அப்படியே மாற்றி
நீங்கள் சுரேஷ், நீங்கள் ஸ்டீம் இன்ஜின் சொல்லும்போது எனக்கு கூட கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்ச பின்னான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இன்ஜினால் வந்து கறியெலாம் கொட்டுவாங்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் ட்ரெயின் வந்திருக்கு. அந்த கறியெலாம் வந்து பயணம் பண்ணவங்க மேலே வந்து படிஞ்சிருமா. அவங்க இறங்கும் போது உடம்பெல்லாம் தட்டிட்டு தான் இறங்குவாங்களாம். இது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஆமாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஸோ இந்த பிரச்சனைலாம் மாற்றுக்க டெக்னாலஜி வளர்ந்த பிறகு ஸ்டீம் இன்ஜின்லேருந்து முதல் முறையாக டீசல் இன்ஜின் மாறினாங்க. டீசல் இன்ஜின் மாறி பிறகு வந்து அப்படியே வந்து எலக்ட்ரிக் இன்ஜினும் மாறினாங்க. ஸோ இது மாறினால இப்போ நம்ம வந்து அப்போ இருந்த நேரோ கேஜ் அது வந்து 2 feet மட்டும்தான். ஸோ ட்ரெயின் இதை பற்றி நானே கேட்கணும்னு நினச்சிருந்தேன். முன்னாடிலாம் வந்து நேரோ கேஜ் தான் இருந்திருக்கு இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அதாவது நேரோ கேஜ்ன்றது 2 feet தான். அந்த 2 ட்ராக்கோட நம்ம லென்த்து பார்த்திங்கன்னா 2 feet தான் இருக்கும். பிறகு வந்து நம்ம டீசல் இன்ஜினும் எலக்ட்ரானிக் இன்ஜினும் நம்ம மாற்றும் போது மீட்டர் கேஜாக மாற்றுறாங்க. 3.35 feet மீட்டர் கேஜ். அதுக்கப்புறம் இன்னும் டெவலப் ஆகி ப்ராட் கேஜ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ராட் கேஜ் வந்து இந்தியன் கேஜ்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவில் மட்டும் அந்த லென்த்துலேருந்து அது நம்ம பேட்டர்ன் நம்மகிட்ட தான் இருக்குது. நானும் பார்த்துருக்கேன். இந்த நேரோ மீட்டர் கேஜ்லேருந்து இப்போ வந்து ப்ராட் கேஜுன்ற ஒரு சிஸ்டம் வந்து எல்லா ரயில் நிலையத்தையும் மாற்றிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி சொன்னீங்க நிறையா இருந்தது, 32 கம்பெனிக்கு மேலே வந்து இருந்தது, ரயில்வே வந்து ப்ரைவேட் கிட்ட இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. அதை தான் பிரிச்சிருக்காங்க இல்லையா? சதர்ன் ஜோன், அப்புறம் நார்த்து, சவுத்து, நார்த் வெஸ்ட், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16 zones இருக்குது. அதாவது 16 டிவிஷன்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நார்த்தன் ரயில்வே, நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே, நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வே, அந்த மாதிரி வந்து 16 ரயில்வேஸ் இருக்குது. சரி, இப்போ இந்த டிவிஷன்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டுருக்கீங்க. ரொம்ப ஹெவியான விஷயங்கள்லாம் நிறையா சொல்லிகிட்ருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னாலே கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன பாட்டு கேட்டு மிச்சம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கலாம். Little eyes and little teeth, don't make you smile, don't they make you laugh? Little hands and little feet, little eyes, those little teeth, don't they make you smile, don't they make you laugh? Wiggle man, wiggle man, wiggle, and wiggle man, wiggle man, wiggle. Every weekend that goes by, run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. Every weekend I go, they run to you, and they climb on you. Can't get enough of you. Wiggle man, wiggle man, wiggle. Cause happiness is like a flu, if I catch it, you get it too. If you think about it, you'll feel it too. So stand up, run fast, go find someone. Well, meet and share a loving heart. Cause the time has come, just gather around and hold their arms, wiggle man. Wiggle man. Wiggle. Little hands and little feet, little eyes, those little teeth, don't they make you smile, don't they make you laugh? Wiggle man. Every weekend that goes by, run to you, they climb on you. Know you love them so, and they can
உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்ல இது VIT பண்பலை 90.8. இன்றைய நிகழ்ச்சியில் அறிவோம் ஆயிரத்தில் நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின், இந்தியன் ட்ரெயின் ரயில்வே சிஸ்டத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ சுரேஷ் சார் நீங்கள் சொன்னீங்க, அதாவது கேஜ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. நேரோ கேஜ், ஸ்டாண்டர்ட் கேஜ், இந்தியன் ஸ்டாண்டர்ட் கேஜ் அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்போ நான் உங்களுக்கு கூடுதல் தகவல் சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது இந்த நேரோ கேஜ் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது எப்படி வந்து பிரிக்கிறாங்க நேரோ கேஜையும் ப்ராட் கேஜையும் அப்படின்றதுக்கான ஒரு அளவுகோல். அதாவது 1435 மில்லிமீட்டர். ஸோ இதுக்கு கீழே இருந்ததுன்னா அது நேரோ கேஜ். அதே 1435 மில்லிமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா அது ப்ராட் கேஜ். ஸோ இந்த நேரோ கேஜில் இது வரைக்கும் மொத்தம் 4 ஸ்டாண்டர்ட்ஸ் வந்திருக்கு. என்னென்னா நேரோ கேஜ்லேயே 610 மில்லிமீட்டருக்கு ஒரு நேரோ கேஜ் இருந்திருக்கு, அதாவது 2 ஃபீட் நீங்கள் சொன்ன மாதிரி. அதே மாதிரியே 2 ஃபீட் 6 இன்ச்சஸ், அதாவது 762 மில்லிமீட்டருக்கு ஒரு கேஜ் இருக்குது. அதுவும் நேரோ கேஜ் கேட்டகரி தான், அது செகண்ட் கேட்டகரி. அண்ட் தேர்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா மீட்ரு கேஜ். அது வந்து 1000 மில்லிமீட்டர், அதாவது 3 ஃபீட் 3¼ இன்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தாண்டி ஸ்டாண்டர்ட் கேஜ். இப்போ தான் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் கேஜுக்கு வரோம். இந்த கேட்டகரியில் 1435 மில்லிமீட்டர் இருக்கும், அதாவது 4 ஃபீட் அண்ட் 8½ இன்ச்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதிகப்படியான இந்தியன் ட்ராக்ஸ்லலாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அளவுகோல். இதை தாண்டி ப்ராட் கேஜ், இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து ப்ராட் கேஜில் 1676 மில்லிமீட்டர், அதாவது 5 ஃபீட் 6 இன்ச்சஸுக்கு நம்ம வந்து கேஜஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்மளோட அளவுகோல். ஆனால் இந்த மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், இந்த அளவுகள் முற்றிலும் வேறுபடுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.5 அடிக்கு ஒரு கேஜ் வச்சுருக்காங்க. அதுதான் ஸ்டாண்டர்ட் ரயில் ரோடு டை அப்படின்னு சொல்கிறாங்க. இது டோட்டலாக நம்ம பிளாட்ஃபார்மில் நிற்கும் போது பார்த்தோம்னா ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து அடுத்த பிளாட்ஃபார்முக்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட தூரம் தான் 8.5 அடி. ஸோ இந்த 8.5 அடிக்குள்ளே தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரெயின்ஸுமே உள்ளக்க ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எப்படி கூடுதல் தகவல் நல்லா இருக்கா? நல்லா இருக்குது சார். ஆக்சுவலாக இப்போ இன்னொன்றுனா ப்ளூ மவுண்டன் ரயில் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஊட்டியில் இருக்கிறது. அதோட ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் நானும். அதை பற்றி முழு விவரங்கள் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்களேன் சுரேஷ். இப்போ வந்து நம்ம ப்ராட் கேஜ்லாம் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த ட்ரெயின் மட்டும்தான் இப்போது தமிழ்நாட்டில் இன்னும் ஸ்டீம் இன்ஜினில் போயிட்டுருக்கு அண்ட் நேரோ கேஜில் போயிட்டுருக்கு. அது என்ன காரணம்னா, இப்போ மலையில் வந்து நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த இது இல்லாமல் அது நம்ம அந்த ட்ரெயினை சுற்றி வரத்துக்கு நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன பண்ணாங்க, அதே நேரோ கேஜை விட்டுட்டு அந்த ஸ்டீம் இன்ஜின் யூஸ் பண்ணிட்டு போக வச்சாங்க. அதனால தான் இன்னும் வந்து இடத்துல வந்து ஸ்டீம் இன்ஜின் தான் போய் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ரொம்ப பழமையான ஒரு ட்ரெயின் கூட சொல்லலாம் இல்லையா? ஆமாம். அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து ஊட்டியில் சொன்னீங்க. அடுத்ததாக நம்ம கொல்கத்தாவில் வந்து ட்ராம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், அந்த பஸ் மாதிரி ட்ரெயின் போகும். அதாவது வந்து ரோடுக்குள்ளேயே மெயின் ரோட்லேயே வந்து ட்ராக் போட்டிருப்பாங்க. அந்த ட்ராக் மூலிமா வந்து இந்த ட்ரெயின்லாம் போயிட்டுருக்காங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1873 தான் வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணியிருக்காங்க. முதலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. எங்கே இருந்துன்னா செலிடான் ஆர்மேனியன் கேட் ஸ்ட்ரீட் இது வரைக்கும் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. முதலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டீம் இன்ஜின் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம். இந்த ட்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு குதிரை மூலயமா எழுதிட்டு போயிருக்காங்க. ஸோ எவ்வளோ பேசஞ்சரோ அது மூலிமா எழுதிட்டு போயிருக்காங்க. இன்னை வரைக்குமே இந்த ட்ராம்ஸ் வந்து இன்னும் இயங்கிட்டு இருக்கு. கல்கத்தா டிராம்ஸ்வே கம்பெனி இதுதான் வந்து முதையாக வந்து இது ஆரம்பிச்சது. இது எந்த கேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கேஜ், அதாவது 4 ஃபீட் 8½ இன்ச்சஸ் அந்த கேஜில் வந்து இன்னும் போயிட்டுருக்கு. இதுவும் ஒரு வகையான வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு ட்ராம்ஸ். இன்னும் மக்கள் வந்து அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு லோக்கல் பஸ் மாதிரி தான். இது வந்து எதில் இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி அது மூலயமா தான் இயங்கிட்டு இருக்கு. இது நீங்கள் சொல்கிற இன்னொரு டைப் ஆஃப் ட்ரெயின்ஸு.
ஆக்சுவலாக இப்போ இந்தியாவில் வந்து எத்தனை டைப்ஸ் ட்ரெயின்ஸ் இருக்குன்னு தெரியுங்களா? தெரியாதுங்களே. அது இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சப் அர்பன் ட்ரெயின்ஸ். இப்போது நீங்கள் சென்னையிலேருந்து லோக்கல் ட்ரெயின்ஸ் போயிருப்பீங்க. அது வந்து சப் அர்பன் ட்ரெயின்ஸ் சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாப்ஸும் நிற்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப மக்கள் அதிகமாக ஏறுற இடத்துல அது நிற்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ்னால் இப்போ நம்ம காட்பாடி டு சென்னை போகிறோன்னா அது முக்கியமான ஸ்டேஷன். இப்போ வாலாஜா ஷோலிங்கர் அந்த மாதிரி தான் நிற்கும். அது அந்த மாதிரி வந்து ஒரு 7-8 இது இருக்குது. ஒரு இந்தியாவில் டாப் மோஸ்ட் அதிகமான ஸ்பீடு போகிற ட்ரெயின் என்னன்னு தெரியுங்களா? அதிகமான சூப்பர் ஃபாஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என்ன ட்ரெயின் பேர் உங்களுக்கு எதாவது தெரியுமா? இல்லை சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் அதுதான். ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெயின் கரீப் ராத்னு ஒரு ட்ரெயின் இருக்குது. அது வந்து மேக்ஸிமம் வந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான். ஸோ அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அது நிற்கவே நிற்காதுன்னு நினைக்கிறேன் எந்த ஸ்டேஷனுக்கும். இல்லை ஒரு நிமிஷம் குறுக்கட்டுறதுக்கு மன்னிக்கணும். எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறத சொன்னீங்க? 120 கிலோமீட்டர்ஸ். 120 கிலோமீட்டர் ஸ்பீடு. இது வந்து இந்தியன் ரயில்வே பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் உலகத்தில் ரொம்ப வேகமாக போகிற ஒரு ட்ரெயின் எந்த ட்ரெயின், அது எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு புல்லட் ட்ரெயின் தான். பட் ஆனால் ஸ்பீடு என்னன்னு தெரியாது. புல்லட் ட்ரெயின் அது வந்து ஒரு கேட்டகரி. புல்லட் ட்ரெயினுக்கு அடுத்து இப்போ இன்னொரு கேட்டகரி வந்துடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அதாவது ஒரு மலை மேலே போகக்கூடிய ட்ரெயின் வந்து எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ண முடியல, எலக்ட்ரிக் ட்ரெயினாக அதை கன்வெர்ட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தோம்னா அந்த மலை சரிவுகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்குது. அதனால அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினாக மாற்ற முடியல அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பலவிதமான ட்ரெயின்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் இன்னும் இன்ட்ரடியூஸ் ஆகலை. பட் ஆனால் இன்னமும் ஒரு சில மெட்ரோ சிட்டிஸில் அதை கொண்டு வரதுக்கான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மெக்லவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்களா? மெக்லவ் அப்படின்னா புது ஒரு விஷயம். இந்தியாவில் யாரும் இது வரைக்கும் பார்க்கல. ஏன்னா மெக்லவ் இந்தியாவில் இன்னும் அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. ஸோ மெக்லவ்ன்றது வந்து மேக்னெட்டிக் எலிவேஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஒரு வகையான ட்ரெயின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மீட்டர் கேஜில் இருந்துச்சு, நேரோ கேஜில் இருந்துச்சு, இப்போ ப்ராட் கேஜில் இருக்குது. சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்துச்சு, அதில் விட வேகமாக ஒரு ஃபாஸ்ட்டாக போகிற புல்லட் ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்றீங்க. ஆனால் இந்த மேக்னெட்டிக் எலிவேஷன் ட்ரெயின் அப்படின்றது என்னென்னா இது வந்து பறக்கும் ரயில் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் சென்னையில் பறக்கும் ரயில் பார்க்குறதுக்கு போகணும் அப்படின்னுட்டே பல பேர் சென்னைக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு கான்செப்டில் போகிறது தான் இந்த மெக்லவ்ன்ற ட்ரெயின். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்லேயே அது வந்து இருக்காது. அது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸால் அது வந்து வேகமாக போகும். இதோட வீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு விதமான ஒரு கான்செப்டில் இருக்குது. இதோட வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல்லையே இருக்கும். அந்த மெட்டலில் ஏன் இருக்குது அப்படின்றது காரணம் கேட்டிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய தண்டவாளத்தில் கரண்ட் போகும். ஸோ அந்த கரண்ட் போகும்போது அந்த மெட்டல் வந்து மேக்னெட்டாக மாறும், அந்த ட்ராக்கே மேக்னெட்டாக மாறும். அப்போ வந்து இந்த ட்ரெயினை உந்துதல் சக்தி மூலமாக வேகமாக போகும். இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னெட் மூலமாக எழும்ப வச்சு அதுக்கப்புறமா அதை ரன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு ட்ரெயின் வந்து உலகத்தில் மற்ற நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து பரவலாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ட்ரெயின் யார் யூஸ் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜப்பான். ரொம்ப குட்டியான ஒரு நாடு. அந்த குட்டியான ஒரு நாட்டுக்குள்ளாக்கத்தான் இவ்வளோ வேகமான ஒரு ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லி ஆகணும். நீங்கள் சொன்னீங்களா 125 கிலோமீட்டர் அப்படின்னுட்டு. ஆனால் அங்கே இந்த மெக்லவ் ட்ரெயின் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னா 590 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா 590 கிலோமீட்டர் அது கிராஸ் ஆகிடும். ஸோ அவ்வளவு வேகமான ஒரு ட்ரெயினும் இன்றைக்கி இருக்குது. அவ்வளவு வேகமான ஒரு ட்ரெயினை நம்ம எட்டி பிடிக்கிற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலோட நீங்கள் வேறு என்ன தகவல் வச்சுருக்கீங்களோ அதை சொல்லலாம். அது இப்போது நீங்கள் கோச் ஃபேக்ட்ரி பற்றி நம்ம பார்ப்போம். அது சென்னையில் ஐசிஎஃப்னு ஒரு இடம் இருக்குது, அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஐசிஎஃப்ன்றது என்னென்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி. அது தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்க இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி என்னென்னா 1952 அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோச் ஃபேக்ட்ரி வந்து இந்தியாவிலே அதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 170 வெரைட்டிஸ் ஆஃப் கோச். உங்களுக்கு எத்தனை கோச் உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு எத்தனை வெரைட்டி உங்களுக்கு தெரியும்? ஏசி கோச், நார்மல் கோச், அதாவது டபுள் தேர்டு ஏசி, 2 ஸ்லீப்பர், அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் இருக்குது. பேண்ட்ரி கார்னு இருக்குது, எலக்ட்ரிக்னு இருக்குது, லக்கேஜ் அண்ட் பிளாக் வேன்ஸ்னு இருக்குது, மெடிக்கல் அந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது அதுக்கு ட்ரிப்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா 170 வெரைட்டிஸ் ஆஃப் கோச் இருக்குது. அது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த 16 ஜோன்ஸ் இருக்குது. அந்த 16 ஜோன்ஸ்லேயும் வந்து அவங்கவுங்க சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த எல்லா கோச்சஸுமே வந்து நம்ம சென்னையில் ஐசிஎஃப்பில் வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பர் இயருக்கு வந்து 1500 கோச்சஸ் வந்து பர் இயருக்கு வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க.
13,000 எம்ப்ளாயீஸ் வந்து அதில் ஒர்க் பண்ணுறாங்களாம். சரி, இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, இத்தனை விதமான கோச்சஸ் இருக்குன்றீங்க. ரேக் அண்ட் பினியான் ட்ராக்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? ரேக் அண்ட் பினியான்ஸ்னால் கண்டிப்பாக வந்து ஏதோ ட்ராக்கை பற்றி பேசுகிறீங்கன்னு மட்டும் தெரியுது. கண்டிப்பாக அது வந்து ஒரு விதத்தில் நம்ம இப்போ ட்ரெயினை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, அதுவும் ட்ரெயின் ரிலேட்டடான ஒரு விஷயந்தான். அதாவது ரேக் அண்ட் பினியான் ட்ராக்